தோட்டத்தை நல்ல முறையில் வளர்ப்பு செய்து அவருடைய கண்காணிப்பு அதிகமாக இருக்கணும். இருந்தால் விவசாயத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். மற்ற பயிர்களோட மல்பெரியில நல்ல வருமானம் இருக்கு. என்னுடைய 36 வருஷம் சர்வீஸ்ல மல்பெரியை விட மற்ற பயிரில் எந்த பயிர்களையுமே வருமானம் அதிகம் கிடையாது. மல்பெரியில தான் அதிகமான வருமானமே. நிறைய விவசாயிகள் இதை கொண்டு நல்லா பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்க வச்சிருக்காங்க. இன்ஜினியர் லெவலில் படிக்க வச்சிருக்காங்க. இந்த பட்டு தொழிலே விவசாயம் செய்து நல்ல வருமானம் எடுத்து டாக்டர்ஸ் இன்ஜினியர் லெவலில் படிக்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல தொழில் இது, அருமையான தொழிலுங்க. கண்டிப்பாங்க ஐயா, நல்ல முறையில் சொன்னீங்க. பட்டு சார்ந்த விஷயங்கள், பட்டு எப்படி உற்பத்தி பண்றாங்க, பட்டுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு, அது விவசாயிகளுக்கு எந்தெந்த மாதிரியான மானிய வகைகள் கொடுக்கப்படுது அப்படின்ற விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. இது மக்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு. அடுத்த ஒரு மண்வாசனை நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு விவசாயம் சார்ந்த வல்லுநருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை, உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினமொரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் நிலக்கடலை வளர்ப்பில் ஜிப்சம் இடுதலின் முறையும் பயனும் பற்றி காணலாம். ஒரு ஹெக்டேருக்கு 400 கிலோ வீதம் 200 கிலோ ஜிப்சத்தை அடியுரமாகவும் பின்னர் 200 கிலோ ஜிப்சத்தை விதைத்த 45வது நாளிலும் இட்டு மண் அணைக்க வேண்டும். 45வது நாளில் மேலுரமாக ஜிப்சத்தை இடும்போது நிலக்கடலையின் வேர்பகுதி மற்றும் காய் உருவாகும் பகுதியின் அருகாமையில் சேர்த்து மண் அணைக்க வேண்டும். ஜிப்சம் இடுவதால் இலை, தண்டு, விழுது மற்றும் வேர்களின் வளர்ச்சியை அதிகரிக்கிறது. மேலும் காய்கள் மற்றும் பருப்புகள் முழுமையாக உருவாக ஜிப்சம் துணை புரிகிறது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம், விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் பூனை பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு உங்கள் சந்திரலேகா. பூனை என்பது பாலூட்டி இனத்தை சேர்ந்த ஒரு ஊனுண்ணி ஆகும். பூனை மனிதர்களால் பழக்கவிக்கப்பட்டு வீடுகளில் வளர்க்கப்படுகிறது. வீடுகளில் வளர்க்கப்படும் பூனைகள் சைவ உணவையும் உண்ணும். பூனைகள் பண்டைய எகிப்து நாட்டின் வழிபாட்டு விலங்காக இருந்து வந்தது. எனவே அந்நாட்டு மக்கள் பூனைகளை வீட்டில் வளர்த்து வழிபட்டு வந்தனர். பூனைகள் இறந்துவிட்டால் அதற்கும் பிரமிடு கட்டி புதைப்பது எகிப்து மக்களின் வழக்கமாகும். அந்நாட்டு அரசர்களுடன் அவர்களது பூனைகளுக்கும் பிரமிடுகளில் இடம் ஒதுக்கும் வழக்கம் அந்நாட்டில் இருந்து வந்தது. பூனைகள் பொதுவாக 2.5 to 7 கிலோகிராம் வரை எடை கொண்டவை ஆகும். சிறிய அளவிலான பூனைகள் 1.8 கிலோகிராமுக்கு குறைவாக இருக்கும். பூனைகளுக்கு 30 முள்ளந்தண்டு எலும்புகள் உண்டு. நுண்ணிய கேட்கும் திறன் கொண்ட பூனைகளின் காதுகளில் 32 தசைநார்கள் உள்ளது. பூனைகளின் காதுகளின் சத்த அதிர்வுகளின் அளவானது 64 கிலோஹெர்ட்ஸ் ஆகும். பூனை நாள் ஒன்றிற்கு 12 முதல் 16 மணி நேரம் உறங்கும். சாதாரணமாக பூனைகளின் உடல் வெப்பநிலை அளவானது 38 to 39 டிகிரி செல்சியஸ் ஆகும்.
பூனைகள் விரைவாக இனப்பெருக்கம் செய்யும். பூனையின் முன்னங்கால்களில் 5 நகங்களும் பின்னங்கால்களில் 4 நகங்களும் உள்ளன. பூனைகள் நடக்கும்போது சத்தம் ஏற்படாத வண்ணம் அவற்றின் கால்களில் மெத்தை போன்ற பாத அமைப்பை கொண்டுள்ளது. நுகரும் திறனானது மனிதர்களை விட 14 மடங்கு அதிகம். பூனைகளின் நாக்கில் இனிப்பு சுவையை உணரும் நுகர் மொட்டுக்கள் இல்லை. எனவே பூனைகள் இனிப்பு சுவையை உணர இயலாது. மற்ற அனைத்து சுவைகளையும் உணரும் திறன் உடையது. பூனைகளின் கர்ப்ப காலம் 2 மாதம் ஆகும். ஒரு பூனை சராசரி தன் வாழ்நாளில் 150 குட்டிகள் வரை ஈனும். பூனைகளுக்கு இரவில் கண் பார்வை தெளிவாக இருக்கும். பூனைகள் சிறந்த கேட்கும் திறனை கொண்டுள்ளது. அதனால் மிக குறைவான அளவில் வரும் ஒலியையும் பூனையால் தெளிவாக கேட்க முடியும். இத்திறனால் பூனை தன்னை காத்து கொள்ளவும் இயலும். பூனைகள் 10,000 ஆண்டுகளாக மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்டு வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். முதலில் ஆப்பிரிக்க மக்களே பூனைகளை பழக்கப்படுத்தினர். இவற்றை எலிகளை உண்பதற்காகவே முதலில் வளர்த்தனர். பின்னர் இவை மனிதர்களுடன் பழகும் விதத்திலே இவற்றை தொடர்ந்து வளர்க்க தொடங்கினர். பூனைகள் பொதுவாகவே மாமிசங்களை அதிகம் உண்ணும். எனவே பூனைகளுக்கு மாமிச பட்சிகள் என்னும் பெயரும் உண்டு. பூனைகள் சிறிய பாலூட்டிகளை வேட்டையாடுவதில் வல்லமை படைத்தது. ஆனால் இவை சிறிய தூரம் மட்டுமே வேகமாக இறைச்சியை விரட்டி செல்லும். பூனைகள் தனிமையை விரும்பும் பிராணி ஆகும். எனவே பூனைகள் நாய்கள் சிங்கங்கள் போல் இல்லாமல் புலிகள் சிறுத்தையை போல தனித்தே இருக்கும். பூனைகள் அதிகம் விளையாடும் திறன் கொண்டது. இவை வெகுவாக மனிதர்களிடம் பழகக்கூடியது. பூனைகள் அவற்றின் அன்பை வெளிக்காட்ட வாலையாட்டும் அல்லது உரசும். பெயர் சொல்லி அழைத்தால், கொஞ்சினால், சிரித்தால் புரிந்து கொள்ளும் திறன் பூனைகளுக்கு உண்டு. தம்மை வளர்ப்போரிடம் அடிக்கடி அருகில் வந்து படுத்துக் கொள்வதும் உண்டு. பொதுவாக பூனைகள் 2 வகைப்படும். அவை காட்டுப்பூனை மற்றும் வீட்டுப்பூனை ஆகும். காட்டுப்பூனை என்பது மாமிசம் மட்டும் உண்ணும். வீட்டு பூனைகள் சைவ உணவையும் உண்ணும். பூனைகள் தன்னை தானே சுத்தம் செய்து கொள்ளும் திறனுடையது. இவை தன்னுடைய நாக்கால் உடலை நக்கி சுத்தம் செய்து கொள்ளும். இவ்வாறு பூனைகள் ஒரு செல்ல பிராணியாக மக்களால் வளர்க்கப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் பூனைகள் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் சந்திரலேகா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech Software Technology, and I'm here on Data Chunks to give some information on Braille script. Before getting into the topic, let's be brief on what Braille is. Braille is a series of raised dots that can be read with the fingers by the people who are blind or whose eyesight is not sufficient for reading printed materials. Teachers, parents, and others who are not visually impaired ordinarily read Braille with their eyes. Braille is not a language, rather, it's a code by which the languages such as English or Spanish may be read or written. What does Braille look like? Braille symbols are formed within units of space known as brain cells. A full Braille cell consists of 6 raised dots arranged in 2 parallel rows, each having 3 dots. The dot positions are identified by numbers from 1 through 6. 64 combinations are possible using one or more of these 6 dots. A single cell can be used to represent an alphabet letter, number, punctuation mark, or even the whole world. This Braille alphabet and number page illustrates what a cell looks like and how each dot is numbered. So let's see how was Braille invented. Louis Braille was born in Copperet, France on January 4, 1909. He attended the National Institute for Blind Youth in Paris, France as a student. While attending the institute, Braille yearned for more books to read. He experimented with ways to make an alphabet that was easy to read with the fingertips.
The writing system he invented at the age of 15 evolved from the tactile Ericsson Nocturne, that is, night writing code invented by Charles Barber for sending military messages that could be read on the battlefield at night without light. Learn more about the creation of the Braille code by exploring the Louis Braille Online Museum. How is Braille written? When every letter of every word is expressed in Braille, it is referred to as Grade 1 Braille. Very few books or other reading materials are transcribed in Grade 1 Braille. However, many new blinded adults find this useful for labeling personal or kitchen items. The system used for reproducing most textbook and publications is known as Grade 2 Braille. In this, system cells are used individually or in combination with others to form a variety of contractions or whole words. There are 189 different letter contractions and 76 short forms used in Grade 2 Braille. These shortcuts are used to reduce the volume of paper needed for reproducing books in Braille and to make the reading process much easier. Grade 1 or uncontracted Braille has nothing to do with the first grade. Most children learn Grade 2, that is contracted Braille, from kindergarten on. In recent years, some teachers have chosen to begin teaching Grade 1 Braille first, transitioning to Grade 2 Braille by the mid-elementary years. There is currently no research that supports the superiority of one approach over the other. Just as printed matter can be produced on paper with a pencil, typewriter or printer, Braille can also be written in several ways. The Braille equivalent of paper and pencil is the slate and stylus. This consists of a slate or a template with evenly spaced depressions for the dots of Braille cells, and a stylus for creating the individual Braille dots. With the paper placed on a slate, tactile dots are made by pushing the pointed edge of the stylus into the paper over the depression. The paper bulges on its reverse side, forming dots. Because of their probability, the slate and the stylus are especially helpful for taking notes during lectures or for labeling such things as file folders. Braille is also produced by a machine known as Braille writer. Unlike a typewriter, which has more than 50 keys, a Braille writer has only 6 keys and a spacebar. These keys are numbered to correspond with the 6 dots of a Braille cell. In that, most Braille symbols contain more than a single dot. All or any of the Braille writer keys can be pushed at the same time. Technological development in the computer industries has provided and continue to expand additional avenues of literacy for Braille users. Software programs and other portable electronic Braille note takers allow the user to save and edit their writing and have it displayed back to them, and produce a hard copy via a desktop-driven Braille embosser. Since its development in France by Louis Braille in the later part of the 19th century, Braille has become not only an effective means of communication, but also a proven avenue for achieving and enhancing literacy for people who are blind or have significant vision loss. You've heard about Braille scripts on Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. This song is presented by SparkX Music Band.
This song is presented by SparkX Music Band. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் அன்பினேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் அனுபவ மேடை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இன்றைய அனுபவ மேடை நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் நபர் கலாம்ஜி அகாடமி நிறுவனர் திரு சையத் காசிம் அவர்கள் வந்திருக்காரு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல விஐடி பண்பலை 90.8 மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறது. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், உங்களை பற்றியான ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்கள். கலாம்ஜி அகாடமி சார்பான அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேட்டிவ் வேலூர் தான். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்க்காக நிறைய ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். இதுக்கு நடுவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு சர்வீஸ் செக்டாரில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம வந்தோம். ஸோ நான் படித்தது எல்லாமே டன்போஸ்கோ ஸ்கூலிங் எல்லாம் வேலூர் தான். ஸோ டிகிரி எல்லாமே சென்னையில் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு எடுத்தது விஸ்காமு, அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் போயிட்டேன். ஸோ விஎஃப்எக்ஸ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் எல்வி பிரசாத் ஃபிலிம் ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலூர் வந்துட்டேன். சம் சுச்சுவேஷனுக்காக என்னால் அங்கே கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் வேலூர் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ நேட்டிவ் வேலூர் தான், அப்பா அம்மாலாம் வேலூர் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வேலூர் தான். ஓகே சார், இப்போது உங்கள் கலாம்ஜி அகாடமி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இது 2014 ஸ்டார்ட் பண்ணோம். 14 ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதுக்கு நேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏன்னா அந்த நேமை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணோம். ஏன்னா கலாம்ஜி அகாடமி 2016 தான் ஆத்தரைஸ்டாக நம்ம அது ரெஜிஸ்டர்ட் எல்லாம் பண்ணோம். டிஎம் வாங்கினது எல்லாமே ப்ராசஸிங் 2016. பட் 14 அதுக்கு நேம் எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்டடி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம கலாம்ஜி அகாடமியோட நேமு. அந்த ஸ்டடி வைரஸ் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கலாம்ஜி சார் எனக்கு ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம 10th படிக்கும் பொழுது வேலூர் வந்திருந்தார். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிஎம்சி ஹாஸ்பிட்டல் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு டாக் கொடுக்கறதுக்கு வந்திருந்தார். அப்போ நான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதில் நான் அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டும் ஒரு போயட்டும் எழுதி கொடுத்தேன். ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தார் அவர். அப்போ எனக்கு ஒரு 1 month கழித்து அந்த கிஃப்ட்டும் வாங்கி நான் எழுதின ஒரு போயட்டை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு ரிப்ளை அமைச்சிருந்தார். ரிப்ளை என்னுடைய வீட்டு அட்ரஸ்க்கு இந்த மாதிரி ராஷ்டிரபதி பவன்லேருந்து அதே லெட்டர் பேடில் அவருடைய சைன், அதாவது சைன் பிரிண்டட் கூட கிடையாது, நேராக ஹேண்ட் சைனே பண்ணியிருந்தார். அது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பெரிய ஆள், ஒரு இந்தியாவோட முதல் குடிமகன், அவர் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. உடனே என்னுடைய இன்ஸ்டியூட் நேம் கலாம்ஜி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினேன். இதான் ஃபஸ்ட்டு கலாம்ஜி அகாடமியோட தோற்றமே அவர் கொடுத்தது தான். என் லோகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவருடைய ஹேர் தான் லோகோவாக இருக்கும், அவருடைய ஃபேஸ் தான் பென் நிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் அவர் மேலே இருந்த என்னுடைய இன்ஸ்பிரேஷன். சரிங்க. இப்போது ஸ்டடி ஃபீல்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகணும், இந்த மாதிரி இப்போ எஜுகேஷன் ஃபீல்டில் வரணும்னு சொல்லிட்டு எப்படி முடிவு பண்ணீங்க? அதுக்கான ஏன்னா நீங்கள் படித்தது எல்லாமே விஸ்காம் அந்த மாதிரி தான் படிச்சிருக்கீங்க. இது எப்படி இந்த டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கு இல்லையா? இது நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் தான். ஆக்சுவலாக நான் படித்தது எல்லாமே சினி ஃபீல்டு போகிறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நான் படித்தது எல்லாமே. ஏன்னா ஸ்கூலிங்லேருந்தே எனக்கு அது ஒரு ஆசையாக இருந்தது. அப்புறம் டிசைனிங்கு, இந்த மாதிரி கிராஃபிக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, இதுதான் மெயின் ஃபீல்டு எனக்கு. ஆக்சுவலாக இது நான் பிஸ்னஸாக சொல்ல மாட்டேன். கலாம்ஜி அகாடமின்றது பிஸ்னஸ் இல்லை. ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறேன். பட் ஆக்சுவலாக இது ஃபீல்டே கிடையாது. இது என்ன அப்படின்னாக்கா, இந்த காலத்தில் நிறைய எஜுகேஷன் செக்டார்ஸ் இருக்குது. இன்றைக்கி பெரிய ஒரு செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எஜுகேஷனும் மெடிக்கல் செக்டார் தான். மெடிக்கல்லையும் எஜுகேஷன் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஹை கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது. ஸோ நான் அந்த ஸ்டேஜில் இருந்து வரல. ஸோ என்னுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மிடில் கிளாஸ். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்னென்ன டிமெரிட்ஸ் அவனுக்கு இருக்கும் அப்படின்றது என்னால் கிளியராக பண்ண முடியும். ஸோ அதனால் என் ஏஜில் இருக்க பசங்க நான் இன் ஃப்யூச்சரில் பெரிய ஆள் ஆகும்பொழுது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும். ஸோ அவங்களுக்கு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும், இல்லை ஒரு டைரெக்ஷன் கொடுக்கணும். இன்றைக்கி பெரிய ஆளுங்களுக்குலாம் ஈஸியாக டைரெக்ஷன்ஸ் கிடைக்கிது. ஏன் அப்படின்னாக்கா, அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, அவங்க ஃபேமிலியில் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, எஜுகேட்டட் நிறைய இருப்பாங்க. அவங்க அவங்க பசங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க.
பட்டு ஒரே ஒரு வீட்டில் அவர் தான் ஃபஸ்ட்டு படிக்கிறார் அப்படின்னா அது கரெக்டான டைரெக்ஷன் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த டைரெக்ஷன் வந்து கிடைக்காம நிறைய பேர் வந்து குவாலிட்டியாக இருந்தால் கூட வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகுறது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்டான ஃபீல்டு என்ன, ஆப்டான ஒரு செக்டார் என்ன அப்படின்னு பண்ணும்போது ஆல்ரெடி கலாம்ஜி சாரோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஸ்டடி வேரியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக டியூஷன் சென்டர் நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுலேயே எல்லாமே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், ஒரு டியூஷன் சென்டர்லேயே ஒரு மோட்டிவேஷன் கிளாஸஸ்ஸு. நான் வந்து இந்த கலாம்ஜி அகாடமி கீழே ஒரு 23 சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நாட் ஓன்லி எஜுகேஷன், ஒரு எக்ஸிபிஷன் வந்து டைரக்ட் பண்ணுறது, ஸோ பசங்களுக்கு மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கிறது, அப்புறம் ஆஃப்டர் 12th என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாஸஸ் எடுக்கிறது, நிறைய இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக இந்த நடுத்தர மக்கள் வந்து ஈஸியான ஐடியாஸ் எல்லாம் வந்து எஜுகேஷன் சம்மந்தமான ஐடியாஸ் வந்து பெறணும் அப்படின்றதுக்கு ஒரே காரணம் தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது. இப்போது இதுக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ நீங்கள் ப்ரைமராக வந்து நீங்கள் ஸ்கூல் நடத்திட்டுருக்கீங்க இல்லையா, அது எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆக்சுவலாக இப்போ வந்து கலாம்ஜி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு ஒரு பிரான்ச் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி வரைக்கும் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ரீசனபிளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஹை குவாலிட்டி எஜுகேஷன். அதாவது ஒரு புக்கு நான் செலக்ட் பண்ணுறேன், ஒரு இன்ஸ்டியூட்டில் புக் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அது வந்து பெரும்பாலும் வந்து அது பண்ணுறது தான் மெயின். அதில் என்ன அப்படின்னாக்கா சப்ஜெக்ட் எப்படி இருக்குது, இது வந்து அந்த குழந்தைக்கு போகும்பொழுது அந்த குழந்தைகிட்டேருந்து என்ன அவுட் வரும் அப்படின்றத பேஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்ப குவாலிட்டியான டீச்சர்ஸ் வச்சு குவாலிட்டியான ஒரு சிலபஸை வச்சு நான் வந்து ஒரு சிலபஸில் ஒரு 4-5 சிலபஸ் கம்பைன்டு பண்ணி ஒரு ஐசிசி சிலபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட் பண்ணி அதில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்கூல்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் 10th, 11th and 12th இதில் வந்து போர்டு சிலபஸ் இருக்குது. இப்போ எஜுகேஷனில் ஸ்டேட் சிலபஸ் இருக்குது, ஐசிஎஸ்சி இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது. ஸோ இது எல்லாம் 3 சிலபஸும் இப்போ ஐஜிசிஎஸ்சியும் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு மோட்டிவேஷன் கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கலாம்ஜி அகாடமி கீழே இது நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இது என்னுடைய டீச்சர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க வந்து வேறு ஸ்கூலில் ஹெச்எம்மாவோ இல்லை பிரின்ஸிபலாவோ இருக்காங்க. ஸோ அவங்களாம் என்னை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 10th எழுத போகிறாங்க, 12th எழுத போகிறாங்க, நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் டாக் கொடுங்க, ஒரு டாக் கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டெவலப் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கீழே நிறைய இருக்குது. ஓகே, இப்போ டீச்சர்ஸ் பற்றி நீங்கள் சொல்லும் போது இப்போ உங்களுக்கு கீழே வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேறு, இப்போது ப்ரொஃபஷனலாக அவங்க வந்து எஜுகேட்டராக வரும்போது அவங்களோட எஜுகேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, அது எப்படி வந்து நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போது ஸ்கூலுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. இப்போ ஸ்கூலில் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அவங்க எம்எஸ்சி முடிச்சிருக்காங்களா, பிஹெச்டி முடிச்சிருக்காங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு டெமோ கிளாஸ் கொடுப்பாங்க. டெமோ கிளாஸில் பிரின்சிபல் இல்லை யார் மேஜர் சப்ஜெக்டோ அவர் வந்து எடுப்பாங்க. ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது அவங்க பசங்க கொடுக்குற அந்த வே ஆஃப் டீச்சிங் தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ வந்து ஒரு பிஎஸ்சி முடித்த ஸ்டாஃப் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக எடுக்கிறாங்க. இப்போ நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டாஃப் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த 10th ஸ்டூடெண்ட்டுக்கு இறங்கி சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி 12th 12th அளவுக்கு இறங்கி இப்போ ஒரு காலேஜ் ஸ்டாஃபை கூட்டின்னு வந்துட்டு நான் 10th எடுக்க சொன்னால் அவங்க மேலோட்டமாக தான் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும் பசங்களுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே எடுப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி எடுக்கிறது இதுதான் வந்து நான் வந்து ஸ்கூலுக்கும் என்னுடைய இன்ஸ்டியூட்டில் டீச்சர்ஸுக்கும் எஜுகேஷனை வந்து இப்படி தான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். எஜுகேஷன்றது அவங்க வே ஆஃப் டீச்சிங் தான். அவங்க பசங்க மேலே எப்படி அந்த எஜுகேஷன் எப்படி கொண்டு போவாங்க, அவங்கள்ட்ட எப்படி ரிசல்ட் கொண்டு வருவாங்க. அது வந்து 8 hours டியூட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் 8 hours ரிசல்ட் கொடுக்கலாம். பட் இது வந்து இருக்கிறது 2 hours தான். ஸோ டெய்லி ஹையஸ்ட்டே வந்து 1.5 hour தான். ஸோ இதில் வந்து குவாலிட்டியாக இது வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி, ஸ்கூல் நடத்துறது ஒரு பெரிய ஃபிலிம் எடுக்கிற மாதிரி, டியூஷன்றது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம், உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ ஸ்டாஃப்ஸ் பற்றி சொல்லுங்கள். எத்தனை ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக என்னுடைய இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 4 branches இருக்குது. இதில் வந்து ஒரு 20+ ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ 20க்கு மேலே ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே பார்ட் டைம் டீச்சர்ஸ். நிறைய பிஎஸ்சி எம்எஸ்சி முடித்தவங்க ஜாப் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் இப்போ ரீசெண்டாக நான் இப்போ எப்படி எடுக்கிறேன் அப்படின்னாக்கா என்ஜினியரிங் ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறேன். குவாலிட்டியாக இருக்காங்க. நான் வந்து சின்னதாக ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒரு ஸ்டாஃபை போட்டேன். ஆக்சுவலாக ஒரு சார் வந்து லீவ், ஒரு ப்ரொஃபஸர் லீவு. ஆக்சுவலாக அவர் பிஹெச்டி ஸ்டாஃப், அவர் பிஹெச்டி முடிச்சிருக்காரு டாக்டரேட் ஃபிசிக்ஸில்.
அவர் ஆப்சென்ட் ஆனார்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை வந்து அந்த இன்ஜினியரிங் கேண்டிடேட் கொடுத்தேன். ஸோ அப்போது தியரிட்டிக்கலாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கான். ஸோ இப்போ நான் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இப்போ என் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20ல் ஒரு அப்ராக்சிமேட்டாக 20 ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னாக்கா அதில் 10 ஸ்டாஃப் இன்ஜினியர்ஸ். ஓகே, இப்போது இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் வரும்போது ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபேமிலி சப்போர்ட் நான் சின்ன வயசுலேருந்தே எது பண்ணாலும் சப்போர்ட் தான். ஏன்னா எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் எதுவுமே வந்து பேரண்ட்ஸ் நிற்க வச்சு கேள்வி கேட்குற அளவுக்கு எதுவுமே பண்ணலை. ஸோ சின்ன வயசுலேருந்தே படிக்கும் பொழுதும் சரி, இல்லை நான் படித்து முடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணுறேன், சினி ஃபீல்ட் போகிறேன், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதும் சரி, எல்லாமே ஹோப் தான். ஸோ எங்கள் அண்ணாவும் நல்ல ஹோப்பு. ஸோ இந்த எஜுகேஷன் ஃபீல்டு எடுக்கும் பொழுது இன்வெஸ்ட் பண்ணாத வரைக்கும் எதுவும் சொல்லலை. இன்வெஸ்ட் பண்ண பிறகு இவ்வளோ இன்வெஸ்ட் தேவையா இதுக்கு, ஏன்னா வந்து பெரிய ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த இதில் நீங்கள் வர முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க. மற்றபடி வந்து டிமோட்டிவ் எல்லாம் பண்ண முடியும், கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னாங்க. இந்த ஃபீல்டில் வந்து இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அப்போது நிறைய பிக் ஷாட்ஸ்லாம் அந்த ஃபீல்டில் இருக்காங்க. கண்டிப்பாக. என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க இனிஷியல் ஸ்டேஜில்? இப்போ மெயினாக இப்போது நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே வந்து அவங்களுக்கு பெரிய டிமெரிட்ஸாக இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இது எல்லாருமே வந்து கேட்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னாக்கா இப்போ பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ஒரு சேட்டலைட் சேனல்ஸ் பிடிச்சிருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்க ஒரு பிராண்டடான நியூஸ் பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் பிராண்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, லைக் வந்து ஒரு சினிமா தேட்டரில் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ஹோர்டிங்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ண முடியும். பட் ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து ஹையஸ்ட்டாக அவங்களால வந்து பேப்பர் இன்செட் நோட்ஸ் போட முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். இது மற்றபடி வந்து அவங்க அளவுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்க முடியும், என்னால் முடியும், டெஃபினட்டாக முடியும், அதை விட பெஸ்ட்டாகவே பண்ண முடியும். எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இப்போது ஒரு ரொம்ப பெரிய லேகிங்காக இருக்குது. ஓகே, இப்போ புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்திருக்காங்க, சிலபஸ்லாம் மாறி இருக்குது, இது எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது புதிய கல்விக் கொள்கை ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன் அப்படின்னாக்கா இப்போ நம்ம பீப்புள்ஸ் வந்து ஒரு புது விஷயம் வரும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ வந்து நான் இயர் ஆக ஆக வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. சின்ன செக்டாரே வந்து இந்த மெத்தடில் வந்து பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து மாறிச்சு, பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஒரு சின்ன ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்னாக்கா பேப்பர்லெஸ் இன்ஸ்டியூட்டாக இன்றைக்கி மாறிட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் இப்போ கொண்டு வந்த இந்த எஜுகேஷன் சிலபஸ் ரொம்ப நல்ல சிலபஸ். ஸோ அந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்சி சிலபஸை விட ரொம்ப நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. இதை படிச்சுட்டு நம்ம டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து அடிக்க முடியும். பெஸ்ட்டு. எப்படி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போது அப்டேட் பண்ணிக்கிறீங்க இல்லையா, இப்போ வந்து புதிய சிலபஸில் வர ஆரம்பிச்சிருக்கு, இதை எப்படி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க, இல்லை உங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு எப்படி அப்டேட் பண்ணுறீங்க இதெல்லாம்? இல்லை, அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த டீச்சர்ஸ் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கூலிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, இல்லை மெட்ரிக் ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிஏஓ எம்ஏஓ பிஎட் அப்படி முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நான் என்னுடைய ஸ்டாஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எடுக்கிறது எல்லாமே எம்எஸ்சி பிஹெச்டி. நான் ஸ்கூலிங் பார்ப்பேன், எடுத்தோடனே அந்த ஸ்டாஃபோடைய ஸ்கூலிங் பார்ப்பேன், சிபிஎஸ்சி ஸ்கூலிங்கா அப்படின்றத பார்ப்பேன். ஸோ அப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்க்கு இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அது என்ன ரீசன் தெரில. ஏன்னா வந்து ஒரு எம்எஸ்சி ஸ்டாஃப் வந்து இது காம்ப்ளிகேட்டட்ன்றது என்னை பொறுத்தவரை அது கரெக்ட் கிடையாது. ஸோ வந்து சிலபஸ் நல்லா இருக்குது, அதை வந்து இன்ஜினியரிங் ஸ்டாஃப்க்கு இப்போ ஆப்டாக இருக்குது. எனக்கு டிஃபிகல்ட்டி இல்லை, என்னுடைய இன்ஸ்டியூட்லேயும் தனியாக அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்னுடைய ஸ்டாஃப் எடுக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இனிஷியலாக சொல்லும் போது நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் கோச்சிங் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. வெள்ளூரில் எப்படி இருக்குது நீட் எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஆர்வமாக வராங்க? ஓகே, வெள்ளூரில் இப்போ தான் கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு, ஒரு 2 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். சென்னை பெங்களூர்லலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேன் மார்க்கெட்டு. இப்போது எத்தனை பேர் உங்கள்கிட்ட நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க? எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? லாஸ்ட் இயர் ஆரம்பித்தோம் நாங்கள். லாஸ்ட் இயர் தான் ஃபுல் டைம் கோர்ஸாக ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கும் போது கிராஷ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது 30 நாளில் எப்படி வந்து ஒரு நீட் எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற ப்ரோக்ராம் தான் ஃபஸ்ட் இயர் ஆரம்பிச்சது. அண்ட் தென் செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 இயர்ஸ் கோர்ஸும், 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 இயர் கோர்ஸும், 9th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 இயர்ஸ் கோர்ஸ்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20+ இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ வந்து கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு அட்மிஷன்ஸு. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு?
எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப நல்ல கொஸ்டின். இந்த கொஸ்டின் எதிர்பார்த்தேன் நான். பேரண்ட்ஸ் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டமை சிலபஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ பேரண்ட்டு தான் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி பசங்க வந்து குறை சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்காங்க. சின்ன விஷயம்னாலும் ஒரு ஸ்கூலில் வந்து தண்ணி வரல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைனாலும் அது பெரிய இஷ்யூ ஆக்கி பேரண்ட்ஸ் சைடில் வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் வரைக்கும் வருது. ஸோ இது வந்து எஜுகேஷனை வந்து சிலபஸ் நல்லா இருக்குது, கொஞ்சம் வந்து பேர்டன் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போது வந்து சடனாக வந்து 10th நியூ சிலபஸ் வந்திருக்கு, அதே மாதிரி 12th நியூ சிலபஸ் வந்திருக்கு இந்த வருஷம். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் புக்கு மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட்டு பேட்ச் எழுதும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு 6thலேருந்தே அவங்க வந்து நியூ சிலபஸ் படிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா அது அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து பசங்களை திட்டாமல் என்ன நியூ சிலபஸ், ஏன்னா இப்போ அவங்களே படிக்கல அந்த சிலபஸ், ஸோ அவங்க படிச்சிருந்தாலே தெரியும் அது. ஸோ நியூ சிலபஸ்ன்றதால ஏன் நான் வந்து 400 500க்கு 450 எடுத்திருக்கேன், இது லாஸ்ட் இயர் படித்த பையன் வந்து 450 480 எடுத்திருக்கான், நீ என்ன இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கேன்னு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற கண்டென்ட் வேறு. அன்றைக்கி ஒரு 10th பையன் படிச்சுட்டானாக்கா அவனுடைய ஜிகே வேறு இருக்கும், இன்றைக்கி 6th பையன்கிட்ட இருக்கிற ஜிகே வேறு. ஸோ நம்ம நாலேஜை தான் பார்க்கணும் தவிர மார்க் பார்க்கக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து இது வந்து ஒரு புக்காக பார்க்காம ஒரு நாலேஜாக பார்க்குற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். நாலேஜாக பார்க்கணும் அந்த புக்கை. ஓகே, இப்போ பேப்பர்லெஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு இப்போ நிறைய ஆகிட்டு இருக்கு, டிஜிட்டலில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது எப்படி நல்லதா? இது வந்து ஆக்சுவலாக இப்போ டிஸ்டன்ஸ் லேர்னிங் சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிளாஸ்க்கே போகாமல் ஆன்லைன்லேயே நம்ம கொஷின்ஸ் கேட்குறது, இது நடைமுறை. இப்போ நம்ம எஜுகேஷன் கல்வியே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில செக்டார்ஸ் இருக்குங்க. இப்போது எஜுகேஷன்றது ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இது ஆல்ரெடியே வந்து குருகுலங்கள் இருந்தது அந்த காலத்துலேயே. குரு சிஷ்யர், இறைவன் வந்து அடிகளாருக்கு தன்னுடைய சிஷ்யர்களை போதிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை வழியில் வந்தது. ஸோ இதில் வந்து ரொம்ப டெக்னாலஜி கொண்டு போக முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க முடியும். ஸோ எல்லாமே ஆன்லைன் ஆகிட்டால் அது வந்து கரெக்டாக இருக்காது. மேக்ஸிமம் பேப்பர்லெஸ்ன்றது நல்ல விஷயந்தான். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி தெரியும் பேப்பரால் வந்து எவ்வளோ மரங்களை நம்ம வெட்டுறோம் அப்படின்றது. அது எல்லாமே ஓகே, பட் அது கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து சிஸ்டம் நாலேஜ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ மாடர்ன் டேஸ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு பசங்களுக்கு. பேரண்ட்ஸ் சைட்லேருந்து டீச்சர் சைட்லேருந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. அது எந்த அளவுக்கு தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க? இது இப்போது கரெக்டான கொஷின். ஏன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மன அழுத்தம் வந்து இப்போது அதிகமாக இருக்குது. ரிசல்ட் வந்த பிறகு வந்து தப்பான முடிவுகளை எடுக்கிறது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ வந்து அது வந்து ஸ்டூடெண்ட் கொடுக்குறது மட்டும் கிடையாது. ஸோ டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் மேலே வைக்கிறது, பேரண்ட்ஸ் வந்து பையன் மேலே பொண்ணு மேலேயும் வைக்கிறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுதான் முக்கியம்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து பார்க்குற இடத்துலலாம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. இப்போ கையில் மொபைல்ஸ் இருக்குது, பசங்க கையில் மொபைல்ஸ் இருக்குது. இப்போ பசங்க ஏன் படிக்கலை, நீ இப்படி படிக்கணும், இந்த முக்கியமான கொஷின்ஸ் படிக்கணும், இந்த புக்கெல்லாம் நீ ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறத விட்டுட்டு இப்போ வந்து பேலன்சிங் சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி வந்து பவர்னு ஒன்று இருக்குது. அது பவரில் 2 டைப் ஆஃப் பவர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் பவர், இன்னொன்று டிஸ்ட்ராக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பசங்களுக்கு பவர் கிடைச்சிச்சு. ஸோ பவர்ன்றது இந்த சோஷியல் மீடியா. ஸோ இந்த சோஷியல் மீடியாவை நம்ம பவராக பார்க்குறோம், ஆனால் பட் அதை பிரித்து பார்க்கணும் நம்ம. அது வந்து ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பவராக பார்க்கணும், இன்னொன்று வந்து டிஸ்ட்ராக்டிவ் பவராக பார்க்கணும். இதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அதை எப்படி பேலன்சிங் பண்ணணும். இப்போ வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணுங்கன்றாங்க, அது முட்டாள்தனமான விஷயம். ஏன் அப்படின்னாக்கா பேன் பண்ணணும்னு நினச்சா எல்லா சோஷியல் மீடியாவும் பேன் பண்ண வேண்டியதாக இருக்கும், எல்லா டெக்னாலஜியும் பேன் பண்ண வேண்டியதாக. ஸோ அவங்க பேலன்சிங் சொல்லித்தரணும் குழந்தைங்களுக்கு. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இதில் இவ்வளோ நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணோம், ரிலாக்ஸ் ஆகுது. ஃபோன் எடுத்தாலே திட்டுறது. இப்போ படிக்கிறப்பையே ஒரு 4 hours படிக்கிறார் அப்படின்னாக்கா ஒரு 1/2 hour ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு உடனே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஃபோனே வாங்கி கொடுக்குறது தப்பு. ஸோ ஃபோனே வந்து வாங்கி கொடுத்துட்டு நீ ஃபோன் எடுக்காத அப்படின்றது கரெக்டு கிடையாது. ஸோ இந்த மன அழுத்தம் அப்படின்றது பசங்களுக்கு ரெண்டுத்துக்குமே இருக்க அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லணும். எஜுகேஷன்னா அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும்னா ஒரு எக்கனாமிக்கல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா அது என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்கணும். ஸோ இப்போ டிக்டாக்ல நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸே நிறைய சமுதாய கருத்துக்கள் டிக்டாக்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பெரிய ரீச். இப்போ சோஷியல் மீடியா வச்சு பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டே அதில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பேன் பண்ணுறது முடியாது. ஸோ அந்த மன அழுத்தம்ன்றது பேரண்ட்ஸ் தான், அந்த பேரண்ட்ஸு டீச்சர்ஸு அவங்க மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து இப்போ 10th தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதுதான் லாஸ்ட், நமக்கு இதை விட்டால் வேறு லைன் இல்லை
வேறு ஸ்டெப் இல்லைன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து நிறைய இருக்குது. 10th முடியல அப்படின்னாக்கா 12th முடிக்கலாம். 12th முடிக்க முடியல அப்படின்னாக்கா அட்டெம்ப்ட் நிறைய இருக்குது. இன்றைக்கி 12th அட்டெம்ப்ட் எழுதி பெரிய ஆள் ஆனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடாது. பேரண்ட்ஸும் வந்து திட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு பசங்களும் வந்து அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. அவங்கள வளர்க்குற விதம் நீங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அடிக்கிறதாலையும் திட்டதாலையும் பிரயோஜனமே இல்லை. ஓகே சார், இப்போது இந்த ஃபீல்டில் வந்து உங்களோட எய்ம் என்ன? இப்போ ஃப்யூச்சரில் வந்து இந்த கோலை நான் ரீச் பண்ணணும் அப்படி இருக்கும் இல்லைங்களா, அது என்ன? ஓகே, இதில் வந்து இப்போ எய்ம் அப்படின்றது அதில் விஷன் சொல்லுவாங்க அது. ஸோ இதில் வந்து அப்படின்னாக்கா மிஷன் அப்படின்னா பெரிய விஷயம் இருக்குது. அது வந்து பேராசையாக கூட இருக்கலாம். என்ன அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ரேஞ்சுக்கு வரணும். அதுதான் வந்து பெரிய எங்களுடைய மிஷன் எல்லாமே. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் டெவலப் பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கணும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற, ஏன்னா எஜுகேஷனோ ஹாஸ்பிட்டலோ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு சாமானிய மக்களுக்கு கிடைக்கணும். ஸோ இது வந்து நானே இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டியூட் தான், நீங்கள் ஃபீஸ் வாங்காமல் படிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஷின் மார்க் தான். இருந்தாலும் வாங்குகிற ஃபீஸுக்கு குவாலிட்டியாக எஜுகேஷன் நான் கொடுக்குறேன். அதில் என்னால் நம்பிக்கையாக சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து 10,000 ஆரம்பித்து 10 lakhs வரைக்கும் ஃபீஸ் இருக்குது. ஸோ எல்லா இன்ஸ்டியூட்டும் வந்து அந்தளவுக்கு வந்து பண்ணுறாங்களான்றது கொஷின் மார்க்கு. பண்ணுறவங்க இன்றைக்கி நம்பர் 1 இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நானும் வரணும். அதே மாதிரி இதில் வர இன்கம்மை வச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பங்கை வந்து இந்த முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணணும். அத்லெட்டிக்கில் போகிறவங்களுக்கு பெரிய பெரிய டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த எக்யூப்மெண்ட் தேவையான ஃபீஸு, இல்லை மாஸ்டர் ஃபீஸு அதெல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். இதுதான் மெயின் என்னுடைய மிஷன் எல்லாமே இதுதான். கவர்மெண்ட் ஸ்கூலில் டெவலப் பண்ணோம். ஒரு சாமானிய மக்கள் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு அவன் வந்து ஒரு பெரிய ஆளாக சொசைட்டியில் வறுமையிலேருந்து வெளியே வரணும். சார், ஓகே, இந்த ஃபீல்டில் ஃப்யூச்சரில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? என்ன மாதிரி வந்து இந்த ஃபீல்டில், அதாவது சர்வீஸ் மைண்டோடு வரவங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ சர்வீஸ் மைண்டோட இந்த ஃபீல்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஏற்கனவே இருக்கிற இடத்த செலக்ட் பண்ணாமல் இல்லாத இடங்கள் நிறையா இருக்குது. ஒரு வில்லேஜ் சைட்லேயோ இல்லை ஒரு டெவலப் ஆகாத ஒரு இடத்துலையோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நம்ம அந்த விஷயத்த வந்து கொடுக்கணும். இதுதான் நான் அவங்கக்கிட்ட சொல்கிற விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா அந்த ப்ராசஸிங் சொல்லுவாங்க. அதாவது அவங்க மீட் பண்ணுறது, இதால் என்ன நடக்கும், இந்த மாதிரி அவேர்னஸான கேம்ப்ஸ் வந்து நிறைய வச்சா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வர ஃபீல்டில் பிஸ்னஸும் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் வந்து அவேர்னஸ் கேம்ப்ஸும் வந்து நாலேஜ் இல்லாத ஒரு வில்லேஜ் சைடில் வந்து ரொம்ப ரூலிங்காக இருக்கிற பிளேசஸில் போய்ட்டு இந்த அவேர்னஸ் கேம்ப் வச்சு அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரமாக வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. இது கேட்குறவங்களுக்கு பல பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு விஐடியின் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நன்றி. நேர்களே, இவ்வளோ நேரமாக கலாம்ஜி அகாடமி நிறுவனர் திரு சையத் காசிம் அவர்கள்ட்ட அவரோட வாழ்க்கை அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு இருந்தார். மீண்டும் ஒரு அனுபவமுடைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். இது கவிஞனின் காலம். காகிதங்கள் காதோறும் கவிதை பாடும் காலம். இது கவிஞனின் காலம். அதிகாலை பூங்குயில் குலுங்கிச் சிரிக்கும் காலம். இது கவிஞனின் காலம். துயிலெழுப்பும் அன்னையின் கையில் தேநீர் கொதிக்கும் காலம். இது கவிஞனின் காலம். விடுமுறை தினத்தின் விடியல் சந்தோஷம் கொண்டு போர்வைக்குள் புரளும் காலம். இது கவிஞனின் காலம். சிறுகுழந்தை சிரிப்பொலியில் சிந்தை மயங்கும் காலம். இது கவிஞனின் காலம். ரயிலோசை ரீங்காரம் நித்திரை களைக்கும் காலம். இது கவிஞனின் காலம். புன்சிரிப்பு பல பெற்ற வாழ்க்கை புலம்பெயரும் காலம். இது கவிஞனின் காலம். ஆத்ம தரிசனம் அருள் பெற்ற கோலம் தருவித்த காலம். இது கவிஞனின் காலம். பல கோடி ஆண்டுகளாய் சிவக்கும் கிழக்கில்
உதித்தனர் கவிதை நகரும் காலம் இது கவிஞனின் காலம். ரம்ய கானத்தில் கைத்தாளமிட்டு காதுகள் ஏற்கும் இசை பூபாலம் இது கவிஞனின் காலம். கைபேசி கணக்கணக்க அன்னை எதிர்முனையில், கைபேசி சினுசினுங்க காதலி எதிர்முனையில், கைபேசி கலகலக்க அக்கால் எதிர்முனையில், கைபேசி கரகரக்க அப்பா எதிர்முனையில், கைபேசி படபடக்க நண்பன் எதிர்முனையில், கைபேசி துடிதுடிக்க கடன்காரன் எதிர்முனையில், கைபேசி மணியடிக்க யார் தொடுப்பாரோ என எதிர்பார்த்து கண்ணோக்கிய காலம் இது கவிஞனின் காலம். கைபேசி மணியடிக்க யார் தொடுப்பாரோ என எதிர்பார்த்து கண்ணோக்கிய காலம் இது கவிஞனின் காலம். சிந்தனை சிறகுகள் துடுப்பாய் மாற கடல்கள் தாண்டி நெடும்பகல் ஓட, சிந்தனை சிறகுகள் துடுப்பாய் மாற கடல்கள் தாண்டி நெடும்பகல் ஓட, தடாகம் தாண்டி நடக்கையில் நகர்ந்தது நண்பகல் காலம் இது கவிஞனின் காலம். மதிய வெயிலுக்கு மரநிழலை பூசிக்கொண்டு உண்ட சோறு செரிக்கும் வரையில் வேர்வை நீரை துடைத்து கொண்டு, மதிய வெயிலுக்கு மரநிழலை பூசிக்கொண்டு உண்ட சோறு செரிக்கும் வரையில் வேர்வை நீரை துடைத்து கொண்டு, சுட்டெரிக்கும் காலத்தில் பயணப்படும் தூரம் நீண்டு நீண்டு போக நீருக்கு இயங்கும் காலம் இது கவிஞனின் காலம். வாஞ்சையாய் எதிர்பட்ட மாலை நேரம் மயங்கி போன குளிர்காற்றாய் மாறும் காலம். ஈசானி மூலையில் கருமேகம் கார்குழல் சூட, கண்கள் ஏற்கும் ஏக்கப் பார்வையில் மனதும் துணை நிற்கும் ஊக்கத்தின் காலம் இது கவிஞனின் காலம். விடிய விடிய ஓடி ஓடி இருள் சூழ வீடு நாடி அமைதியில் அமரும் உடல்களின் காலம். இரவு எனும் இமை இளைப்பாறும் காலம். இன்னும் ஒரு வெயில் காலம் வரும் வரையில் பூத்திருக்கும் காலம். இன்னும் ஒரு வெயில் காலம் வரும் வரையில் பூத்திருக்கும் காலம் இதுவும் கவிஞனின் காலம். நேயர்கள் கேட்டது VIT பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு புர்ரா புர்ரா. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு. எங்க ஊரு ஜல்லி கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. செத்து பொழைச்சு வந்தானா சிவலாக்கார, அன்னகீரி வந்தானா மயிலாக்கார. செத்து பொழைச்சு வந்தானா சிவலாக்கார, அன்னகீரி வந்தானா மயிலாக்கார. காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா, கண்ணியோட கழுத்துக்கு நான் தாலி சங்கிலி. காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி கையிட்டா, கண்ணியோட கழுத்துக்கு நான் தாலி சங்கிலி. எத்தி பறக்க முட்டி பாரு, எத்தி முல நீயும் தொட்டு பாரு. அது கதறது வாழ வளஞ்சவம் பூக்கால, அது வரி புளிய போல. ஏ காரி கால கருத்த கால தெரிய விடும் 100 வாழ. இறங்கி எட்டி பூடி அளவட்ட கால, இறங்கி எட்டி பூடி அளவட்ட கால. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல
திமுல நீயும் தொட்டு பாரு. நத்தி கால அது சுருள விடும் வாழ, செவந்த நத்தி கால அது செதற விடும் வாழ. ஏமாஞ்சு புடி மடக்கி புடி ஒத்த கையில் தூக்கி அடி. பகப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி, பகப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு. இறங்கி வாடா நீ வீர மகன் தாண்டா, இங்க வந்தா கூட நீ சீறிக்கிட்டு போடா. ஏ தோல தட்டு தொலைய தட்டு அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டு. எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு, எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு. எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. எத்து பொழைச்சு வந்தா நான் ஜமலக்கார, அந்த கீரி வந்தா நான் மயிலக்கார. எத்து பொழைச்சு வந்தா நான் ஜமலக்கார, அந்த கீரி வந்தா நான் மயிலக்கார. காளையோட நெத்தியில வடக்க சங்கிலி ஜெயிச்சா, கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. காளையோட நெத்தியில வடக்க சங்கிலி ஜெயிச்சா, கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Hello everyone, this is Sailina from Vit Community Radio. I'm going to recite a poem written by me, A Piece of Me. A thoughtless rejection, an incomprehensible pain, a marred laughter, a disguised hope, an unforgettable reminiscence, a faded nostalgia, a shattered dream, 1,000,001 pieces of broken trust, a cosmic longing, a hopeless expectation, an unanswered beacon, an unwrapped attachment, a futile investment, a boastful mistake, an embellished scar, an addictive torture, an unfathomable deep altogether, a piece of me that still breathes in you. Give that back, and down my path I shall walk. Thank you. The story of a soft heart. Everyone has a heart. Every heart has its own language. Every heart has something to speak. Every heart wants its listener. But the irony is dramatic. Every heart knows only its own fine language and fails to interpret the rest. Every heart expects to be listened and never chooses to play the listener. There are hearts which are kind and hearts which are ruthless. Hearts soft and tender, never do they find anything a crooked business. Hearts are as merciful as the nature, embrace one and all. Stones replace some hearts, and every little creature do they appall. And above all, we all know the irony is dramatic, that a soft heart is always destined to be trampled over by a stone. That the softness remains no more, it gets too scarred to expose its scars, and it fortifies itself with high-rise steel bars. It realizes the necessity of protecting itself. It trains itself not to care anymore. It changes and changes until it becomes steel, so the next time no stone dares tread. And thus, apparently, no soft heart does exist. The rest do remain, though, proud and unstirred, the heart, stone and steel. Thank you.
only a few people. Hundreds of millions of people share this planet. The predominant fraction is incognizant of your existence. Of the handful of people that you know, are the bulk fraction who don't bother about your existence, followed by the ones who are averse to your existence. Then comes the insignificant count, for whom what matters is only your existence. This insignificant count makes your life really significant and worth living. Don't you ever forget to make them feel special. Don't you ever ignore their existence. Thank you. Fish knows water the last. Traveling since quite some time, down the unfathomable yards of pain, luggage packed on the back, so heavy of miserable disdain. You are tired, your thirst reasons fine. You survive on water, you drink it, and it takes you to cloud 9. As dear as gold and meaningful unto life, serves you the nectar when life and death do strive. Fish swims, survives in water, takes it for granted and knows it the last, until hits the pitch dry plank with a spine-fracturing thrust. One nurtured, cared and loved does not perceive love as love, until the day when love does relinquish, does he split with an unsettled soul, that restless forgery does vanquish the truth and plainness of love. He is that fish that knows water the last. Thank you. I miss you, my innocence. Time taking its test, wayward winds raising ghastly storms. Every time my innocence being challenged, amidst each turmoil, when I see faces unveil, all selfish, ruthless, condescending and sadistic, I grumble, I forge my heart to harden. I become scared and then overly protective. I contemplate on fighting back. Vengefulness and jealousy start peeking through the voids of doubts and uncertainties. My innocence gets smothered unnoticed, and that mirror, being no less cruel, mocks at me and asks, "Who are you?" every time I face it. Horror and doubt, all unknown, have a crunchy snack on my clueless mind. For an ounce of a moment, I stare blank, inner voice of no help, a bleak and barren moor. I utter to myself an impulsive reply, "I miss you, my innocence, I miss you." Thank you. Emotional hibernation. This emotional hibernation comes in cyclic phases. As winter follows autumn, so does my pattern follows its traces. I merrily go through my happy summer days. Least could I surmise my emotional Sabbath. Unnoticed follows the winter that stays. And it is when life succumbs inside to a satirical aftermath. Expectations creep in furtively. What havoc does it create, O Lord? I deluge in the downpour of heft. My feelings lessening to nothingness, I cannot but mourn at the theft. And then I know, feeling sad is better than feeling nothing. At least I'm breathing, I know. Thank you. Never regret whatever. When everything is visibly changing on the outer and inner surfaces, when I feel dimensions expanding and contracting within my cosmic conscience, when I see situations and people change, when I witness the old flowers wither and new ones grow, I realize deep within I'm moving ahead to embrace the ultimate, leaving behind the transitoriness in the depths of my memory. As things seem moving on, I'm assured that it's me sailing through. For the viewer seated in the boat interprets the world flying past and himself standing still. I have changed. They forgot too. They missed keeping their pace with me and are left behind. I emerge out the victor. Those pinpricks were vaccines. They immuned me against the bigger bitter. Thanking each and never regretting one,
I move on. Never do I turn back. Thank you. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம எல்லார் வீட்லயும் பொதுவா ஏதாவது புக்ஸ் வாங்குறது உண்டு. ஏன் காலையில தினத்தந்தில ஆரம்பிச்சு குமுதம், குங்குமம்னு லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கோங்க. நம்மளும் அதை படிப்போம், அப்படியே எடைக்கு போட்டுட்டு வெங்காயமும் வாங்கிடுவோம். ரொம்ப அவசியமான பக்கங்களை சேர்த்து வச்சு திரும்பி படிக்கிறதோ இல்ல அதை தேவைப்படும் போது எடுத்து படிக்கிற மாதிரியான வசதியெல்லாம் நம்ம வச்சுக்கிறது இல்ல. நம்ம பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லனா கூட ராமாயணம், மகாபாரதம், பல இதிகாசங்களை பத்திரமா பார்த்து வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு சிலர் வீட்ல தான் இந்த மாதிரியான புத்தகங்களை பார்க்க முடியுது. அந்த காலத்துல எல்லாம் மாத வருமானம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஆனா அதுல இருந்து ஒரு சின்ன பங்கு புத்தகங்களை வாங்க செலவிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு புக்கா வாங்கி சேர்ப்பாங்க. அதுவே கொஞ்ச நாள்ல ஒரு குட்டி நூலகமா மாறிடும். ஆனா இன்னைக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் கூட நம்மகிட்ட இல்ல. கேட்டா வேலைக்கு போயிட்டு வரவே கடினமா இருக்கு, இதுல எங்க இருந்து புக்ஸ் படிக்கிறது? இன்னும் சிலர் மாசம் வீட்டு செலவுக்கே சம்பாதிக்கிற பணம் போயிடுது. அப்படியே புத்தகங்கள் படிக்கிறவங்க இ-புக் படிக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல காரணத்துக்காக புத்தகங்கள் வாங்குற எண்ணிக்கையும் கம்மியாயிடுச்சு. வீட்டுல சிறு நூலகம் இருக்கிறது போயே போச்சு. ஆனா நான் இன்னைக்கு சொல்ல போற பெண்மணி நூலகங்கிறது ஆடம்பரம் இல்ல, வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள்ல ஒண்ணுன்னு நினைக்கிறவங்க. அவங்கதான் முனைவர் ஆர் சம்யுக்தா, முதன்மை நூலகர், புதுவை பல்கலைக்கழகம். சம்யுக்தாவோட குடும்ப பின்னணி, நூலகத்துறைக்கு எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு விவரமா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சம்யுக்தாவோட அப்பா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ்ல சீஃப் இன்ஜினியர். ஆந்திரா, மேற்கு வங்காளம், வடகிழக்கு இந்தியாவில ரொம்ப உள்ளடங்கின ஒரு காட்டு பகுதியில ஆதி பழங்குடியினர் வாழ்ற இடத்துல இருந்தாரு. அந்த பகுதியில சம்யுக்தா வளர்ந்தா நல்ல படிப்பு கிடைக்காதுன்னு சென்னையில இருக்கிற அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல விட்டாரு. அங்கதான் சம்யுக்தா வளர்ந்தாங்க. கோடம்பாக்கத்துல இருக்கிற ஃபாத்திமா கான்வென்ட்ல படிச்சாங்க. அப்பா ரயில்வேல இருந்தனால டிக்கெட்டுக்கு பிரச்சனையே இல்லைங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரயில்ல போக பாஸ் கிடைக்குமாம். அப்போலாம் தவறாம அப்பாவை போய் பாப்பாங்களாம். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது புது மனுஷங்க, புது இடம், வாரத்துக்கு ஒரு முறை கூடுற சந்தை, புது கலாச்சாரம்னு பலதையும் பார்க்க முடிஞ்சது சம்யுக்தாவால. அப்பாவை பார்க்க போன பயணங்கள் எல்லாமே சம்யுக்தாக்கு பல அனுபவங்களையும் எதையும் பக்குவத்தோட பாக்குற அணுகுமுறையும் கொடுத்திருக்கு. இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குங்க. அடிக்கடி இந்த மாதிரி பயணம் செஞ்சதால நிறைய மொழிகள்ல பேச கத்துக்கிட்டாங்க சம்யுக்தா. அவங்க தலைமுறையிலேயே முதல் முறையா அதிகம் படிச்ச குடும்பம் அவங்க அப்பாது தானாம். அவரு இன்ஜினியர். அவரோட அக்கா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியர். அப்பாவுக்கு பூர்வீகம் ஊட்டி, அம்மா தெலுங்கு. அதனாலேயே சம்யுக்தாவுக்கு தமிழ், தெலுங்குன்னு ரெண்டுமே நல்லா பேச வருமாம். கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர் கேரளாங்கிறதால மலையாளமும் கத்துக்கிட்டாங்க. இது தவிர ஹிந்தி, பெங்காலி, கன்னடா, இங்கிலீஷ்னு மொத்தம் 7 மொழி தெரியுமாங்க. சொபா, எனக்கு இப்ப இத சொல்றதுக்கே கண்ணை கட்டுது. இவங்கள ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க லிங்குவிஸ்ட்னு கூப்பிடுவாங்களாம். சம்யுக்தா எதேச்சியாதான் நூலகத்துறைக்கு வந்தாங்களாம். பியூசி முடிச்சதுக்கு அப்புறம் WCCல பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் சேர்ந்தாங்க. 1977ல பிஎஸ்சி முடிச்சதும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போதான் திடீர்னு அவங்க ஃப்ரெண்டு போன் பண்ணாங்களாம். சும்மா அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கப்ப பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு, அதுக்கு விண்ணப்பிக்க நாளையோட கடைசி நாள்னு சொன்னாங்களாம். சம்யுக்தாவுக்கு சம்பந்தம் இல்லாத துறைன்னு தெரிஞ்சே விளையாட்டு போக்கா விண்ணப்பத்தை அனுப்பினாங்க. வெறும் 45 சீட்டுக்கு சுமார் 900 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்களாம். இதுல எல்லாம் எங்க இடம் கிடைக்க போகுதுன்னு சும்மா அப்படியே நினைச்சு விண்ணப்பித்ததோட அதை விட்டுட்டாங்களாம். ஆனா அதிர்ஷ்டவசமா சம்யுக்தாவுக்கு அந்த கோர்ஸ்ல சேர இடம் கிடைச்சிருச்சு. சரி, என்னதான் அந்த கோர்ஸ்ல சொல்லி தராங்கன்னு பாப்போமேன்னு அப்படியே சேர்ந்தாங்களாம். கொஞ்ச நாள்ல படிக்க அந்த துறையில ஆர்வம் அதிகமாயிடுச்சு சம்யுக்தாவுக்கு. இளங்கலை படிப்போட நிறுத்திடாம
மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸையும் படிச்சாங்க. 21 வயசுல காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. 1981ல முதுகலை படிப்பை முடிச்சாங்க. ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே சம்யுக்தா கையில வேலை ரெடியா இருந்தது. முதல் வேலையே சும்மா சூப்பரான காலேஜ்லங்க, சென்னை மீனாட்சி மகளிர் கல்லூரியில நூலகர். அதான் நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு அத்தோட நம்ம சம்யுக்தா நிறுத்தல. அங்க நூலகரா வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சாங்க. 1989ல முனைவர் பட்டத்துக்கான ஆய்வை தொடங்கினாங்க. நூலகங்களை 3 வகையா பிரிக்கலாம்ங்க. 1 பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களுக்கான அகாடமி லைப்ரரி. 2வது பல்வேறு விதமான ஆய்வுகளுக்கு உதவும் ஸ்பெஷல் லைப்ரரி. 3வது பொது நூலகங்கள். நூலகங்களுக்கான முக்கியத்துவம் அத்தியாவசியமான ஒண்ணு. ஆனாலும் இத பத்தி நம்ம பலருக்கு தெரியறதில்ல. சம்யுக்தா அவங்களோட ஆய்வுல டாக்டர், இன்ஜினியர், பேராசிரியர்னு பல துறைகளை சார்ந்து 14 பேரோட பட்டியலை பொதுமக்கள் கிட்ட கொடுத்து பார்த்தாங்க. அதுல நூலகருக்கு 12 அல்லது 13வது இடம் தான் கிடைச்சுதான். சம்யுக்தாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு காரணம் சினிமா ஊடகம் தானாங்க. பொதுவா எந்த சினிமாவில பார்த்தாலும் லைப்ரரியன்னா பெருசா கண்ணாடி போட்டுட்டு இறுக்கமான முகத்தோட முகத்துல ஒரு சிரிப்பு கூட தெரியாத மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த தாக்கம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறத சம்யுக்தா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஆராய்ச்சி பணிகளுக்கு நூலகர் ரொம்பவே அவசியம்ங்க. ஆவணங்களை வாங்கி கொடுக்கறது, அதை தொகுக்கிறதுன்னு பல முக்கியமான பணிகள் நூலகர்களுக்கு இருக்கு. இதே பல்கலைக்கழக அளவுல பார்த்தோம்னா ஒரு லைப்ரரியனுக்கு மதிப்பு ரொம்பவே ஜாஸ்திங்க. காலங்காலமா ஒரு நூலகர்னா புத்தகம் கொடுக்கறது, வாங்கறது, கேக்குறவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது தான் வேலைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி இல்லைங்க. அதே மாதிரி நூலகம் சார்ந்த படிப்புகளை இந்த காலத்துல பலரும் படிக்கிறது இல்ல. அதெல்லாம் படிச்சா வேலை கிடைக்காதுன்னு நம்மளே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த படிப்புக்கும் இடம் கிடைக்கலனா கடைசியா நூலகம் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுப்பாங்க சில பேர். இன்னும் சில பேர் இத படிக்காமையே இருந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நம்மளா நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்க தோற்றம். உண்மையில பாத்தீங்கன்னா நூலகம் சார்ந்த படிப்புகளை படிச்சவங்களுக்கு மற்ற துறைகளையும் வெவ்வேறு பேர்ல வேலை கிடைக்குது. கார்ப்பரேட் கம்பெனில டெக்னிக்கல் எடிட்டர், வெப்மாஸ்டர் இப்படி எல்லாம் பதவிகளும் இருக்கு. சம்யுக்தா முனைவர் பட்ட ஆய்வை 1995ல முடிச்சாங்க. 1997ல திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல நூலகர் வேலை கிடைச்சுதான். ஆனா அங்க போய் சேர ரொம்ப யோசனையா இருந்துதான். பழகின சென்னையை விட்டுட்டு போக மனசே வரல. அப்போதான் சம்யுக்தாவோட மகன் 10வது படிச்சுக்கிட்டு இருந்தாராம். இவ்ளோ குழப்பத்துல உடனே ஏன் முடிவெடுக்க வேணும்னு தள்ளி போட்டுட்டாங்க. அப்போதான் சென்னை பல்கலைக்கழகத்தோட தரமணி கேம்பஸ்ல டெபுட்டி லைப்ரரியன் வேலை கிடைச்சுது. உடனே போய் சேர்ந்துட்டாங்களாம் சம்யுக்தா. 4 வருஷம் அங்கேயே வேலை பார்த்தாங்களாம். பல நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி லைப்ரரிய ஆட்டோமேஷன் பண்ணினாங்களாம். இவங்களோட இந்த வேலையும் உழைப்பையும் பார்த்துட்டு 2001ல கிண்டி கேம்பஸ்ல லைப்ரரிக்கு ஹெட்டா மாத்தினாங்க. அங்க இருந்த நூலகத்தையும் கணினிமயமாக்கினாங்களாம் சம்யுக்தா. ஆன்லைன்லயே எல்லா தகவல்களையும் கிடைக்கிற மாதிரி அப்டேட் பண்ணினாங்களாம். புத்தகங்கள், பத்திரிகைகள்னு எல்லாத்தையுமே இணையதளத்துல படிக்கிற மாதிரியான வசதிகளையும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி லைப்ரரினா போருங்கிற கான்செப்ட மாத்திருக்காங்க சம்யுக்தா. லைப்ரரிக்கு ஒரு புது தோற்றத்தையும் அதோட செயல்பாட்டையும் புதுமையாவும் சுலபமாவும் மாத்திருக்காங்க. லைப்ரரியோட இந்த புது தோற்றம் மாணவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததாம். பல பேர் ஆன்லைன் மூலமா பல புக்ஸ படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால மாணவர்களோட படிக்கிற பழக்கம் ரொம்பவே அதிகமாச்சாம். 2008ல சென்னை பல்கலைக்கழகத்தோட சேப்பாக் கேம்பஸ்ல லைப்ரரி இன்சார்ஜ் வேலை கிடைச்சது. அங்க 7 மாசம் தான் வேலை பார்த்தாங்களாம். அதுக்குள்ள புதுவை பல்கலைக்கழகத்துல லைப்ரரியன் வேலைக்கான வாய்ப்பு வந்துதாம். அப்போ சம்யுக்தாக்கு 50 வயசாம். சென்னையை விட்டுட்டு போகணுமான்னு இருந்துச்சாம். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புதுவை பல்கலைக்கழகம் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லைப்ரரி, வேலை பாக்குறது ரொம்ப சவாலானதா இருக்கும், நீ திருப்தியா வேலை செய்யலாம்னு சொன்னாங்களாம். அப்பயும் சம்யுக்தாவுக்கு சென்னை விட்டுட்டு போக முழு மனசு வரல. சரி, சென்னையில இருந்து புதுச்சேரி 2.5 மணி நேரம் தானே, பயணத்தை பாத்துக்கலாம்னு விண்ணப்பம் செஞ்சாங்க. 15 பேர் கலந்துகிட்ட நேர்முக தேர்வுல மெரிட்ல செலக்ட் ஆனாங்க சம்யுக்தா. அப்போ புதுவை பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தராய் இருந்தவரு பேராசிரியர் தரீன். இவரோட அயராத உழைப்பாலையும் இவருடைய ஊக்கப்படுத்துற மனசும் 5-6 வருஷத்துக்குள்ளேயே புதுவை பல்கலைக்கழகத்தை பிரம்மாண்டமாக்கி மேலான நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. இந்தியாவிலேயே உலக தரத்துல செயல்படுற பல்கலைக்கழகம்னு பேர் வாங்கி கொடுக்க காரணமாக இருந்தவங்கள இவரும் ஒருவர். சம்யுக்தா அங்க வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே அவங்களுக்கு போன் வந்தது.
லைப்ரரி ஆட்டோமேஷன் தொடர்பா ஒரு சர்வதேச மாநாடு 6 மாசத்துல நடக்க போகுது. நீங்க தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொன்னாராம். சம்யுக்தாவுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கோம், நம்மள பத்தி பெருசா எதுவுமே தெரியாது, ஆனா இவ்வளவு பெரிய வேலையை கையில கொடுக்கறாருன்னு திகைச்சு போய் நின்னாங்களாம். ஆனா அவருடைய நம்பிக்கையான வார்த்தைகள் சம்யுக்தா மனசுல தைரியத்தை விதைச்சுது. உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யறோம்னு அவர் சொன்னதை கேட்ட உடனே நிச்சயமா என்னால இதை செய்ய முடியும்னு சம்யுக்தா மனசுல தோணுச்சான். முழு வீச்சுல வேலையில இறங்கினாங்களாம் சம்யுக்தா. 25 வருஷம் பழமையான நூலக கட்டிடத்தை புதுப்பிக்கிற பணி 6 மாசத்துக்குள்ள கண்ணாடி மாளிகை மாதிரி மாத்திட்டாங்களாம். துணைவேந்தர் எப்பவுமே சொல்றது, நூலகம்னா உலகத்தரத்துல இருக்கணும், உள்ள வரவங்களுக்கு திரும்பி வெளியே போகணும்னே தோணக்கூடாதுன்னு. செம்ம போரிங்கா தெரிஞ்ச லைப்ரரி 6 மாசத்துல பல மாணவர்களோட பிடிச்ச இடமா மாறிடுச்சு. இவங்க பில்டிங்க மட்டும் மாத்தலங்க, பல புது புது முறைகளையும் அறிமுகப்படுத்தினாங்க. புதுவை பல்கலைக்கழக நூலகத்துக்கான வெப்சைட்குள்ள போனா என்ன புத்தகங்கள் இருக்கு, என்னென்ன பத்திரிகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியான வசதிகளையும் செஞ்சிருக்காங்களாம். எலக்ட்ரானிக் ரிசோர்ஸ்னு சொல்லப்படுற இ புக், இ ஜர்னல், இ டேட்டாபேஸ்னு எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஆராய்ச்சிக்கு உதவுற எல்லா தகவல்களும் டேட்டாபேஸ்ல இருக்காம். முன்னாடி எல்லாம் பல தகவல்களுக்கு வெளிநாட்டு இணையதளங்கள் பல்கலைக்கழகங்களையும் கேட்க வேண்டியிருந்ததாம். ஆனா இப்போ இவங்க கிட்டயே போதுமான அளவுக்கு டேட்டாபேஸ் இருக்காம். பல்கலைக்கழக பணியாளர்கள் வீட்டுல இருந்தபடியே நூலகத்தை தொடர்பு கொள்ள முடியுமாம். தேவையான எல்லாத்தையும் படிக்கவும் முடியுமாம். ரிமோட் லாக்இன்னு ஒரு வசதியும் ஏற்படுத்தியிருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்துல பணிபுரியறவங்களுக்கு நூலகத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப நல்லா உணர வச்சிருக்காங்க. மாசத்துக்கு ஒரு முறை மீட்டிங் போடுவாங்களாம். அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரியா பேசுவாங்களாம். இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒர்க் ஷாப், கருத்தரங்குகள், மாநாடுகள்னு பலதையும் நடத்தியிருக்காங்க சம்யுக்தா. புதுவை பல்கலைக்கழகத்தோட நூலகம் ஒரு முன்மாதிரி நூலகம்னு ஆனதுக்கு சம்யுக்தாவும் ஒரு முக்கியமான காரணம்ங்க. ஒரு நூலகத்துல என்னெல்லாம் புதுசா கொண்டு வர முடியுங்கிறதுக்கு புதுவை பல்கலைக்கழகத்துல சம்யுக்தா செஞ்சதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கம்ப்யூட்டர் மூலமா படிக்க இவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அவங்க இங்க படிக்க எந்த கட்டணமும் கட்ட தேவையில்லையாம். 24 மணி நேரமும் மாணவர்கள் நூலகத்துல படிக்க ஹால், மினி ஆடிட்டோரியம், கெஃபெட்டேரியான்னு பல வசதிகளும் இருக்காம். இங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிபிகேஷன் ஃபெசிலிட்டின்னு ஒரு வசதியும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யாராவது சீல் வைக்காம புத்தகம் எடுத்துட்டு போனா கேட்ல அதை கண்டுபிடிச்சு அலாரம் அடிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. கியோஸ்க் ஈஸியா புத்தகம் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு வசதி, இப்படி ஏராளமான விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க சம்யுக்தா. இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கியிருக்காங்க சம்யுக்தா. சம்யுக்தாவை பொறுத்த வரைக்கும் நூலகர் பணியை தேர்ந்தெடுக்கிறதும் அதுல முன்னுக்கு வர்றதும் அவங்க அங்க திறமைய பொறுத்த விஷயம். நூலகத்தை கையாளும் திறமைய வளர்த்துக்கிட்டாதான் இந்த துறையில ஜொலிக்க முடியும்ன்றாங்க. நல்ல பேச்சு திறமையும் ரொம்பவே அவசியம். சாதாரண லைப்ரரிக்கும் பிரிட்டிஷ் லைப்ரரிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்காங்க. அதனால நாம எங்க வேலை பாக்குறோம், அதுக்கு என்ன தேவைங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரியான லைப்ரரியா இருந்தாலும் சரளமா பேசுற பழக்கம் அவசியமான தேவை. பிற மொழிகள் தெரிஞ்சுக்கிறது இந்த துறையில இருக்கவங்களுக்கு கூடுதல் பலம். முனைவர் பட்ட ஆய்வு செய்யற அளவுக்கு ஆர்வம் இருந்தா மேல மேல போய்கிட்டே இருக்கலாம். எத்தனை பேர் டாக்டர் படிப்பு படிச்சுட்டு சும்மா இருக்காங்க? அது மாதிரிதான் நூலகர் வேலையும். திறமையை வளர்த்துக்கிட்டா பொருத்தமான வேலை நிச்சயமா கிடைக்கும்னு சக்சஸ் டிப்ஸ் சொன்ன நம்ம சம்யுக்தா சாத்கால் பெண் நூலகர் விருது உள்ளிட்ட 2 தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சமீபத்துல சென்னை புத்தக கண்காட்சியில பபாசி சிறந்த நூலகர் விருதும் வாங்கியிருக்காங்க. நமக்கெல்லாம் முன்னுதாரண மனுஷியா இருக்காங்க சம்யுக்தா. புத்தகங்களோட வாழறதை விட பெரிய பாக்கியம் வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர்.
வணக்கம் நேயர்களே, இது திரைக்கடலோடி. உங்க விஐடி பண்பலை 90.8 திரைக்கடலோடி நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடல்களை தாண்டி இருக்கக்கூடிய நாடுகளை நம்ம கண்ணு முன்னாடி, மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த திரைக்கடலோடி. சரி, இன்னைக்கு எந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு யோசிச்சோம்னா, இன்ப சுற்றுலா அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர ஒரு நாடுங்க. வங்கிக்கு ரொம்ப பெயர் போன ஒரு நாடு. என்னங்க கண்டுபிடிச்சிட்டீங்க போல? சுவிட்சர்லாந்து. ஆமாங்க, சுவிட்சர்லாண்டை பத்தி தான் இன்னைக்கு கேட்க போறோம். இந்த சுவிட்சர்லாந்து மத்திய ஐரோப்பிய நாடுகள்ல ஒண்ணு. ஆல்ப்ஸ் மலைத்தொடராலையும் பிற நாடுகளாலையும் சூழப்பட்ட இந்த நாடு ஆல்ப்ஸ் ஃபோல்ட் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கிய காரணத்துக்காகவே ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லணும். ஜெர்மனிய வடக்குலையும், பிரான்ஸை மேற்குலையும், இட்டாலிய தெற்குலையும், ஆஸ்திரியா அப்புறம் லிக்ஸ்டன்டைனை கிழக்குலையும் கொண்ட இந்த நாடு தன்னுடைய சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் கூட ஒரு சுமூக உறவை கொண்டு இருக்குன்னு சொல்லணும். 41,285 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட இந்த நாடு 7.7 மில்லியன் மக்கள் தொகையை கொண்டது. இந்த கணக்கெடுப்பு 2009 நடத்தப்பட்டதுங்க. இதுல நீர்ப்பரப்புன்னு சொன்னோம்னா 4.2% நீர்ப்பரப்பால சூழப்பட்டிருக்கு. இந்த சுவிட்சர்லாந்துல நீர் ஒரு முக்கிய ஆதாரமா இருக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த சுவிட்சர்லாந்து மண்டலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுப்பு முறையில பிரிக்கப்பட்டிருக்கு. 26 மண்டலங்களை கொண்ட இந்த நாடு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை தாண்டி மண்டலங்கள் அப்படின்ற ஒரு நிலையில அமைஞ்சிருக்கிற ஒரு கூட்டாட்சி குடியரசு நாடு. கூட்டாட்சி குடியரசுனா என்னன்னு தானே கேக்குறீங்க? அதாவது இப்ப மண்டலங்கள்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த 26 மண்டலங்களும் தனித்தனியா தன்னுடைய ஆட்சிக்கு கீழே அந்தந்த இடங்களை கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம மற்ற மண்டலங்கள் கூட சேர்ந்து ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தி மக்களுடைய ஆட்சி முறைக்கு கீழே இருக்கிறது தான் கூட்டாட்சி குடியரசு நாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 26 மண்டலங்களுடைய கூட்டமைப்பு அதிகார தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெர்ன் நகரம். அதாவது சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய பெர்ன் நகரத்துல தான் இந்த கூட்டாட்சி குடியமைப்போட மொத்த அதிகாரமும் அடங்கி இருக்குன்னு சொல்லணும். பொருளாதார மையங்களாக ஜெனீவா, யூரிச் இந்த 2 இடமும் ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்கிட்டு இருக்கு. சுவிட்சர்லாண்டோடைய தனி நபருக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி படி பணக்கார நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பணக்கார நாடு தனி நபர்களுடைய வருமானத்தோட அடிப்படையில தான் கருதப்படுது. அதுபடி சுவிட்சர்லாந்து ரொம்ப பணக்கார நாடுன்னு தான் இந்த உலக அளவுல தெரியப்படுது. சரிங்க, அப்படி என்ன அந்த தனிநபருக்கான வருமான வரம்பு உச்சமா இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க? அதாவது சராசரியா ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானம் எப்படி இருக்குன்னா $67.384, அதாவது யுஎஸ் டாலருடைய மதிப்புப்படி $67.384 அவங்களுக்கு இருக்கு. இத ஆங்கிலத்துல ஆவரேஜ் இண்டிவிஜுவல் ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜிடிபி மூலமா தான் ஒரு நாட்டுடைய நிலையான பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுது. அப்படி உயர்ந்த பணக்கார நிலையில இருக்கக்கூடிய இந்த சுவிட்சர்லாண்டோடைய 2 நகரங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. எதுக்கு பிரசித்தி பெற்றதுன்னு தானே கேக்குறீங்க? அதாவது இந்த உலகத்திலேயே உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட நகரங்கள் அப்படின்னு ஒரு 2 நகரத்தை 2வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் சொல்றாங்க. 2வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா யூரிச். சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய யூரிச்சை தான் இந்த உலகத்திலேயே வாழ்க்கை தரம் மேம்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது இடம் ஜெனீவாக்கு கொடுத்திருக்காங்க. சுவிட்சர்லாந்துல 2வது இடம், 3வது இடம் 2மே அவங்களுக்கே கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா அவங்க கருதுறாங்க. இதுதாங்க சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிலை. சரி, ரொம்ப நேரமா சுவிட்சர்லாண்டோட இப்ப இருக்க நிலைமையை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். அதோடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறீங்க. இப்ப உங்களுக்கு சொல்றேன், அதோடைய வரலாறு எப்படி மேம்பட்ட ஒரு வரலாறு அப்படின்றது உங்களுக்கு புரியும். சுவிட்சர்லாந்து ஒரு நடுநிலையான நாடு அப்படின்னுட்டு ஒரு பெயர் பெற்றிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1815வது ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு போர்லயுமே அது பங்கேற்கல அப்படின்றது ஒரு சிறப்பான நடுநிலையான ஒரு விஷயம். உலக செஞ்சிலுவை சங்கம் அங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க. உலக வர்த்தக அமைப்பும் அங்கதான் இருக்கு. ஐநாவுடைய 2 ஐரோப்பிய அலுவலகங்கள் கொண்ட நாடு சுவிட்சர்லாந்து. பல பன்னாட்டு நிறுவனங்கள்
சுவிட்சர்லாந்துல தங்களுடைய தலைமையகத்தை வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டு இன்னைக்கு அந்த இடத்துல தங்களுடைய தலைமையகத்தை அமைச்சு ரொம்ப பெருமையா அவங்க தங்களுடைய நிறுவனங்களை நிறுவிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வரலாறு அடிப்படையில ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான். சரி, அப்போ வரலாறு அடிப்படையில வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குங்க. அதாவது ஐநா அலுவலகம் அங்கேயே இருந்தாலும் கூட 2002 வரைக்கும் அதுல இணைந்திடாத ஒரு தேசிய நல்லிணக்க உறுப்பு நாடாவே சுவிட்சர்லாந்து அமைஞ்சிருக்கு. அதாவது ஐநாவுல பங்கேற்கலானாலும் கூட தன்னுடைய நல்லிணக்கத்தை அந்த ஐநா சபைக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு நாடா சுவிட்சர்லாந்து நடந்துட்டு இருந்துச்சு. 2002 தான் அது ஐநாவுல பங்கேற்கிற ஒரு நாடா மாறினது. 1990 ஐரோப்பிய யூனியனுடைய இணையணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்துக்காக மக்கள் கிட்ட வாக்கெடுப்பு நடத்தினாங்க. ஆனா அந்த வாக்கெடுப்பு முற்றிலும் ஒரு தோல்வியை தழுவுனுச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு வணிக ஒப்பந்தங்கள்ல முக்கியமான ஒரு ஒப்பந்தமான ஸ்டேஜன் ஒப்பந்தத்துல அங்கம் வகிக்கிற ஒரு நாடா சுவிட்சர்லாந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்பவும் தொன்மையான மக்களாட்சி கொண்ட நாடுகள் ரொம்ப கொஞ்சம் தாங்க. அதுல சுவிட்சர்லாண்டும் ஒண்ணு. ஜெர்மன் மொழி, பிரெஞ்சு மொழி, இட்டாலியன் மொழி, உரோமாஞ்சி மொழி, இப்படி 4 விதமான மொழிகளை தன்னுடைய தேசிய மொழிகளா கொண்ட ஒரு நாடு சுவிட்சர்லாந்து. 1291 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 தேதி மரபு ரீதியான சுவிட்சர்லாந்து நிறுவப்பட்டது. இந்த நாளை தான் இன்னைக்கு வரைக்கும் தேசிய நாளா சுவிட்சர்லாந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு. வரலாற்றுல விடுதலைய பதிவு செய்த நாடுகள்ல சுவிட்சர்லாண்டும் ஒண்ணு. இந்த தினத்தை விடுமுறை தினமாவும் அவங்க கொண்டாடுறாங்க. 1291 சுதந்திரம் அடைஞ்சாலும் 1499 செப்டம்பர் 22 வரைக்கும் மற்ற கட்டமைப்பு கூட்டமைப்பு ஆட்சிகளுக்கு கீழே தான் அது இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா 1648 அக்டோபர் 24 அப்ப அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்துவ கூட்டாட்சி நாடா இது மாறுனுச்சு. சமஷ்டி கட்டமைப்பு 1848 செப்டம்பர் 12 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் சுவிட்சர்லாந்துல ஒரு சிறப்பான ஆட்சி முறையா அமைஞ்சிருக்கு. இது இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கிறது ஒரு பெருமையான விஷயமா அவங்க நினைக்கிறாங்க. நிலங்களை மீட்கப்பட்டு பரந்த நாடா 1848 நவீன சுவிட்சர்லாந்து உருவானுச்சு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த சுவிட்சர்லாந்து 1848 உருவாக்கப்பட்டது. தங்களை சுத்தி இருக்கக்கூடிய தங்களால விட்டு கொடுக்கப்பட்ட ஒரு சில இடங்களை அவங்க மீட்டெடுத்தாங்க. அப்படி மீட்டெடுக்கப்பட்ட அந்த நிலங்களையும் தங்களுடைய நாடுகளுக்குள்ள சேர்த்து அதை ஒரு சிறப்பான சமஷ்டி கட்டமைப்பு நாடா சுவிட்சர்லாந்து மாத்தினாங்க. இந்த ஆண்டு 1848. சரிங்க, வரலாறு அப்படின்றத பத்தி பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா நவீன வரலாறை பத்தி பேசிட்டோம். இப்போ தொன்மையான வரலாறை பத்தி கொஞ்சம் பேசலாம். 150,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் சுவிட்சர்லாந்துல காணப்படுது. அது மட்டும் இல்லாம கிமு 5300 விவசாய குடியிருப்புகள் கட்டி மக்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்களும் அங்கு கிடைக்கப்படுது. தொன்மையான வரலாறுன்னு அப்படி ஆரம்பிச்ச இந்த சுவிட்சர்லாந்துடைய வரலாறு ரோம பேரரசுக்கு கீழே இருந்த ஆட்சி முறை, அல்மானியர்களுடைய ஆட்சி, பழைய சுவிட்சர்லாந்துடைய கூட்டமைப்பு ஆட்சி, நெப்போலியனுடைய காலகட்டத்துல இந்த சுவிட்சர்லாந்து அவருக்கு கீழே இருந்த ஒரு நிலை, கூட்டாட்சி மாகாண அமைப்பு, 1ஆம் உலகப்போர் நடந்த காலத்துல லெனினுக்கு பாதுகாப்பு தந்த ஒரு புகலிடமா இருந்த சுவிட்சர்லாந்து நடுநிலைமையில ஒரு சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தின ஒரு காலம், 2ஆம் உலகப்போர்ல ஜெர்மனி குறி வச்ச ஒரு நாடு ஆனாலும் அது தாக்கப்படல அப்படின்ற ஒரு நிலை, இது மாதிரி பல நிலைகள்ல இந்த சுவிட்சர்லாந்துடைய வரலாறு சொல்லப்படுது. சுவிட்சர்லாந்துடைய பழைய ஆட்சி முறையில கூட்டாட்சி மட்டத்துல 3 பிரதான ஆட்சி ஆணையங்கள் அமைக்கப்பட்டது. இப்படி அமைக்கப்பட்ட அந்த ஆணையங்களுக்கு அடுத்து நாடாளுமன்றத்துல 2 அவைகள் இருந்தது. இந்த 2 அவைகளை தாண்டி கூட்டமைப்பு ஆட்சி குழுக்கள் இருந்தது. இந்த குழுக்களையும் அடுத்து கூட்டமைப்பு நீதிமன்றங்கள் அப்படின்ற ஒரு கூட்டாட்சி தத்துவத்தோடைய மொத்த வடிவமா சுவிட்சர்லாந்துடைய இந்த கூட்டாட்சி தத்துவம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். இப்படிப்பட்ட கூட்டாட்சி தத்துவத்துக்கு கீழே பொது வாக்கெடுப்பு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமும் அங்க இருக்குங்க. அதாவது பொது வாக்கெடுப்பு மூலமா சட்ட திருத்தங்களையுமே கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு நாடா சுவிட்சர்லாந்து இருக்கு. அதாவது மொத்தமா தங்களுடைய சட்டங்களை தாங்களே வரையறுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில சுவிட்சர்லாந்து மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சில வரைவுகள் இருக்கு. அந்த வரைவுகளை பத்தி பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆட்சிகள், பதவிகள்
எல்லாமே சுழற்சி முறையில தான் இயங்கிட்டு இருக்கு. கூட்டமைப்புடைய தலைவர் பதவியும் கூட 2 ஆண்டுகள் சுழற்சி முறையில மாற்றம் பெற்றே வருகிறது. 1959 முதல் 2002 வரை 4 முக்கிய கட்சிகள் மட்டுமே இந்த ஆட்சியில கூட்டமைப்புல இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது கூட்டாட்சி அப்படின்றது தனித்துவம் பெற்ற மண்டலங்களையும் தாண்டி தங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஒரு சூத்திரத்தை பயன்படுத்துறாங்க. இந்த சூத்திரத்தை மாய சூத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு ஆட்சி நடத்துற ஒரு முறை. 2007 தேர்தல் படி 2 சமுதாய ஜனநாயக கட்சிகள், 2 சுதந்திர ஜனநாயக கட்சிகள், 2 சுவிஸ் மக்கள் கட்சிகள், ஒரு கிறிஸ்துவ ஜனநாயக கட்சி சேர்ந்து இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்திலையுமே மொத்தமா ஒரு கூட்டு முறையில பங்கேற்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் ரொம்ப சுமூகமா தீர்க்கப்படுது. மண்டலங்கள் அல்லது கூட்டமைப்பு நீதிமன்றங்களுக்கு எதிரான முறையீடுகளை கையாள்வதற்கு ஒரு கூட்டமைப்பு உச்ச நீதிமன்றம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகளா சுழற்சி முறையில மாறி வருது. 1848ஆம் ஆண்டுல இருந்து நேரடியான மக்களாட்சி முறை அங்க அமல்ல இருக்கு. அது என்ன நேரடியான மக்களாட்சி முறை அப்படின்னு கேட்டீங்களா? அதாவது இந்த மண்டலங்களை தாண்டின கூட்டாட்சி முறை தத்துவத்துல மக்கள் தங்களுடைய உரிமைகளை தாங்களே கேட்டு பெற்றிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நேரடி மக்களாட்சி முறை கொடுக்குது. அதுதாங்க பொது வாக்கெடுப்பு முறை. இந்த பொது வாக்கெடுப்பு முறையை பத்தி விரிவா பேசலாம்னு சொல்லியிருந்தேன்ல, இப்ப சொல்ற கேட்டுக்கலாம். அதாவது பொது வாக்கெடுப்பு அப்படின்னா உரிமைகள் அதிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய அரசியல் அமைப்பு தொடக்க திட்டம் சமர்ப்பித்தல். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. நமக்கு என்ன சட்டம் வேணும் அப்படின்றத நம்மளுடைய உரிமையின் அடிப்படையில நாமளே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஓட்டுகளை நாமளே செஞ்சு அதுல இருந்து ஒரு சட்டத்தை வரையறுக்கிறது தான். இதோடைய முடிவுகள் தோற்கடிக்கப்படலாம். அப்படி தோற்கடிக்கப்பட்டுச்சுன்னா திரும்பவும் அது மேல இன்னொரு வாக்கெடுப்பு நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு குழு அறிவிக்கிற ஒரு பொது வாக்கெடுப்புல 100 நாட்களுக்குள்ள 50,000 கையொப்பங்கள் இருக்கணும். இப்படி 50,000 கையொப்பங்கள் மக்கள்கிட்டேந்து வாங்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பொது வாக்கெடுப்பு நேரடியான அமலுக்கு வரும். அப்ப பொது வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய நாள், என்னத்துக்காக, எப்படிப்பட்ட கேள்விகள் அந்த வாக்கெடுப்புல கேட்கணும், இப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் இந்த தேர்தலை நடத்தும். இது இல்லாம தேசிய வாக்கெடுப்பு நடத்துறதுக்கான மொத்த அதிகாரமும் அந்த 50,000 கையொப்பங்கள் பெற்ற பிறகுதான் உருவாக்கப்படும். 18 மாதங்களுக்குள்ள இந்த தேர்தல் நடத்தப்படணும். முன்மொழியப்பட்ட சட்ட திருத்தமும் முழுமையா நிறைவேற்றப்படணும். இதுக்கு தேவையான வாக்குகள் பாத்தீங்கன்னா 1,00,000 வாக்குகள். திருத்தத்துல மேலும் திருத்தங்கள் செய்யறதுக்கும் இதுல வாய்ப்புகள் இருக்கு. தேசிய மற்றும் மண்டல நிலைகள்ல முன்மொழியப்பட்ட ஒரு சில வாக்கெடுப்புகள் அதிகமா இருந்துச்சுன்னா அத இரட்டை பெரும்பான்மை அப்படின்னு சொல்றாங்க. மண்டல முன்னுரிமை வாக்குகளுக்கு கட்டாய சீர்திருத்தம் அவசியமா இருக்குது. சுவிட்சர்லாண்டுடைய வரலாற்றிலையும் ஆட்சியிலையும் எப்படி ஒரு சிறப்பான நிலை இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி விஐடி பண்பலை 90.8ல திரைக்கடலோடி நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. விஐடி 90.8. Ladies and gentlemen, you're listening to Vit Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். உங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான கதையை சொல்லி கொண்டாடலான்னு இருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மழை காலத்துல ஒரு அம்மா தன்னோட குழந்தைய பெத்தெடுத்தாங்க. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தது. அந்த அம்மா மயக்கத்துல இருந்தப்போ
டாக்டர் அவங்களுக்கு ரத்தம் கிடைக்கலனா இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தையோட அப்பா எங்கெங்கேயோ தேடி பார்த்தாரு, ரத்தம் கிடைக்கல. அவர் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வரத்துக்குள்ள யாருன்னே தெரியாத ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு ரத்தம் கொடுத்திருந்தாரு. அவங்க உயிரை காப்பாத்தி இருந்தாரு. இத ஞாபகத்துல வச்சிருந்த அந்த அப்பாவும் அம்மாவும் 18 வருஷம் கழிச்சு அந்த பையனோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ரத்த தானம் செய்யணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், நான் ரத்த தானம் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இனிப்பான கதை ஒன்று சொல்லியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஒரு சந்தோஷமான கதையை சொல்லுங்க. ரத்த தானம் செய்யுங்க, உயிர்களை காப்பாத்துங்க. VIT 90.8 FM. உள்ளம் கொள்ளை போகுமே VITயின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள். நிகழ்ச்சிகள் ஆயிரம், தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். VITயின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. நேர்களே, இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேர்களே, திரைக்கடலோடி நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில சுவிட்சர்லாந்து பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். திரைக்கடலோடி நிகழ்ச்சியில சுவிட்சர்லாண்டை பத்தி இன்னும் பல தகவல்களை இப்ப தெரிஞ்சுக்கலாம். சுவிட்சர்லாந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் ராணுவம், அரசியல், நேரடி பொருளாதார செயல்பாடுகளை பழங்காலத்திலிருந்து தவிர்த்துக்கிட்டு வராங்க. அதாவது ராணுவத்திலிருந்து செய்யப்படக்கூடிய எந்த ஒரு அதிரடி தாக்குதல்கள், போர், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செய்யறது கிடையாது. அதுவும் இல்லாம அரசியல் சார்ந்த நெருக்கடிகளை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கறது கிடையாது. அதுவும் இல்லாம நேரடியான பொருளாதார செயல்பாடுகள், வேற ஒரு நாட்டிலேருந்து வந்து நடத்தப்படக்கூடிய வணிக ரீதியான விஷயங்களுக்கு கூட அவங்க பலவிதமா தடைகளை பழங்காலத்திலிருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. 1515 ஆண்டு நவீன சுவிட்சர்லாண்டுடைய விரிவாக்கத்துக்கு அப்புறமா நடுநிலைமை காக்கப்பட்டு வருது. இரு நாடுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இடையீட்டாளரா நின்று தீர்த்து வைக்கிறதுக்காக சுவிட்சர்லாந்து செயல்படுது. 1990 இருந்து ஐரோப்பிய யூனியன்ல சேர்றதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் உண்டான போதும் மக்களுடைய எதிர்ப்பாலையும் மக்களுடைய வாக்கெடுப்புல இருந்த ஒரு தோல்வி காரணத்தினாலையும் இது ஐரோப்பிய யூனியனை முற்றிலுமா தவிர்த்து வருது. சர்வதேச பனி ஹாக்கி ஒன்றியம், பன்னாட்டு ஒலிம்பிக் குழு, ஃபிஃபா சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு ஒன்றியம், UEFA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பு ஒன்றியம்னு பல விதமான ஒன்றியங்களை தன்னுடைய நாட்டில் அமையப்பெற்ற ஒரு சிறப்பான நாடு சுவிட்சர்லாந்து. உலக பொருளாதார மன்றத்துடைய துவக்கம் ஜெனீவால தான் நடந்தது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் பல அரசியல் தலைவர்கள் ஒன்று கூடி சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் விவாதங்களை நடத்துறதுக்கு டோவோசி நகரம் முதன்மையா இருக்கு. டோவோசி நகரத்துல தான் ஒவ்வொரு ஆண்டும் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய விவாதங்கள் ரொம்ப அதிகப்படியா நடத்தப்படுது. இந்த ஒரு சுற்றுச்சூழல் விவாதத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் பங்கெடுக்குது. அரசியல் தலைவர்களும் பங்கெடுக்கிறாங்க. இது ஒரு சிறப்பான விஷயம். ராணுவத்தை பத்தி சொல்லும் போது தரைப்படை, விமானப்படை, ஆயுதப்படை, இப்படி 3 நிலைகள்ல ராணுவம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. கட்டாயமான ராணுவ சேர்க்கையும் இதுல இருக்கு. அதாவது தொழில்முறை வீரர்கள் ரொம்ப கம்மிங்க. 5% தான் தொழில்முறை வீரர்களா ராணுவங்கள்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20 to 34 வயதுக்குள்ள தான் ராணுவத்துல அவங்க பங்கேற்கிறாங்க. ராணுவ அடிப்படையில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கப்பற்படை இவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா சுத்திலும் நிலங்களால சூழப்பட்ட இந்த நாட்டுக்கு கப்பல் படை அவசியம் இல்லைன்னு அவங்க கருதுறாங்க. அதுவும் இல்லாம கட்டாய ராணுவ சேர்க்கையில பெண்களும் பங்கேற்கிறதுக்கு இங்க வசதி செஞ்சு கொடுத்திருக்காங்க. பிற நாட்டினர் இவங்களுடைய ராணுவத்துல சேரவே முடியாதுங்க. ஆனா வேட்டிக்கனுடைய சுவிஸ் காவலர்களுக்கு இதுல இருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுது. 20,000 பேருக்கு 18 முதல் 21 வாரங்கள் ராணுவ பயிற்சி அளிக்கப்படுது. இது கட்டாய ராணுவ பயிற்சியா அமைஞ்சிருக்கு. சுவிட்சர்லாந்துல 3 படைத்திறச்சிகள் இருக்கு.
அதாவது 1870-71 பிராங்கோ பிரெஞ்சு போர்ல உருவாக்கப்பட்ட ஒரு படைத்திரட்சி. 1914 முதலாம் உலக போர் அப்போ உருவாக்கப்பட்ட ஒரு படைத்திரட்சி. 1931 போலாந்து மேல ஜெர்மனி தாக்குதல் நடத்தினப்ப உருவாக்கப்பட்ட ஒரு படைத்திரட்சி. இந்த படைத்திரட்சிகள் பனிப்போருடைய இறுதியில மொத்தமா அழிக்கப்படணும், அதாவது ஆயுதங்களை எல்லாமே நீர்க்க செய்யணும் அப்படின்ற ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அது முற்றிலுமா தோல்வியை தழுவினுச்சு. அதனால அந்த படைத்திரட்சிகள் ஆயுதங்கள் கொண்ட குழுவா இன்னமும் இயங்கிட்டு இருக்கு. ராணுவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன? கல்வி தானே. 12 பல்கலைக்கழகங்கள் சுவிட்சர்லாந்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம மண்டல பள்ளி கல்வி, சராசரியான ஒரு பள்ளி கல்வி முறைய வழங்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான சராசரி ஆயுள் காலம் ஆண்களுக்கு 79ஆவும் பெண்களுக்கு 84ஆவும் இருக்கு. இந்த கணக்கெடுப்பு 2006 எடுக்கப்பட்டுச்சு. அதாவது ரொம்பவும் நல்ல நிலையில மக்கள் வாழறதுக்கான ஒரு சிறந்த இடமா சுவிட்சர்லாந்து நாடு அமைஞ்சிருக்கு. கட்டாய மருத்துவ காப்பீடு திட்டமும் இங்க இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், ஒரு சில நேரங்கள்ல தன்னுடைய மருத்துவ செலவுகளுக்கு தானே அதை சரி செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்காக கட்டாய மருத்துவ காப்பீடு இங்க அமல்ல இருக்கு. அதனால மக்கள் எந்த ஒரு மருத்துவ தேவைகளுக்கும் ரொம்பவும் பிரச்சனைகளுக்குரிய காலகட்டங்களையும் அரசாங்கத்தை போய் நாடணும் அப்படின்ற ஒரு நிலைமை இல்லை. அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நகரமயமாக்கல் இந்த சுவிட்சர்லாந்துல ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கு. அதாவது தன்னுடைய மக்கள் தொகையில 2 முதல் 4 பங்கு மக்கள் தொகையினர் நகர பகுதிகளில் தான் வசிக்கிறாங்க. 70 ஆண்டுகளுக்குள்ள பீடபூமியா இருந்த இந்த நிலங்கள், மலைகள், நிலங்களை தாண்டின ஒரு சில இடங்கள், இது எல்லாமே நகரங்களா மாற்றப்பட்டிருக்கு. இந்த நகரமயமாக்கல் சுவிட்சர்லாந்துல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு சில நிலைகள்ல இது பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களா இருக்கு. அதாவது 4.2% தான் அவங்களுடைய நீர்ப்பரப்பு அந்த நாடு முழுக்க இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த நீர்ப்பரப்பு இன்னமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றது இந்த அர்பனைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துடைய மோசமான முகமா இருக்கு. இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மள்கிட்ட இருக்கு. அதாவது நிலாவுக்கு முதல்ல காலடி எடுத்து வச்ச அமெரிக்காவுக்கே தங்களுடைய கை கடிகார தொழில்நுட்பத்தை பரிசா தந்தது சுவிட்சர்லாந்து. அப்பல்லோ மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பலவிதமான விண்வெளி பயணங்கள்ல தங்களுடைய விண்வெளி வீரர்கள் கையில கட்டுறதுக்கு ஸ்பீட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்சை வடிவமைச்சு தந்தது சுவிட்சர்லாந்து. இது அமெரிக்காவுக்கு மட்டும் பொருந்தாதுங்க, USSRக்கும் பொருந்தும். அதாவது விண்வெளி பயணங்கள் அப்படின்னு முடிவு செஞ்சாலே அப்ப தங்களுடைய கைகள்ல கட்டுறதுக்கு ஸ்பீட் மாஸ்டர் வாட்சை தான் எல்லாருமே தேடுவாங்க. எல்லா ஆஸ்ட்ரோநாட்ஸும் ஸ்பீட் மாஸ்டர் வாட்சை கட்டிக்கிட்டு தான் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஸ்பீட் மாஸ்டர் வாட்சை உருவாக்குனது சுவிட்சர்லாந்து. உலக அளவுல 50% கை கடிகார உற்பத்தியை சுவிட்சர்லாந்து கை கொண்டிருக்கு. தேசிய மதம் அப்படின்ற ஒண்ணு சுவிட்சர்லாந்துல கிடையவே கிடையாது. 2005 கணக்கெடுப்பு படி 48 பேரு இறை நம்பிக்கை கொண்டவர்களாகவும் 39 பேரு மெய்ப்பொருள் வாழ்வு சக்தியை கொள்கையா கொண்டவங்களாகவும் 9% இறை மறுப்பாளர்களாகவும் 4% அரிய ஒண்ணாவாதிகள், அதாவது தான் என்ன பண்றோம் அப்படின்றதே தெரியாத ஒரு நிலையில இருக்கிறதாவும் சொல்லப்படுது. 1980 சமயம் சார்ந்த அரசு பொது வாக்கெடுப்புல முற்றிலுமா தோல்வி அடைஞ்சது. பிரெஞ்சு நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை தங்களுடைய செயல்பாடுகள்ல பலவிதமா சுவிட்சர்லாந்து மக்கள் வெளிப்படுத்துறாங்க. அதுவும் இல்லாம தங்களுடைய மக்கள் மனித நேயத்தின் அடிப்படையில செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறது சுவிட்சர்லாந்து மக்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. இலக்கியம், உணவு, விளையாட்டுன்னு பல நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்த சுவிட்சர்லாந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சுவிட்சர்லாண்டை பத்தின பல தகவல்களை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது மாதிரி இன்னும் ஒரு சிறந்த நாடோடைய சிறப்பான தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இது VIT பண்பலை 90.8 திரைக்கடலோடி நிகழ்ச்சியில உங்க KP ஆனந்த் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். Circuit house.
Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know? He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Is the doctor there? Sir? I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். செல்வம் என்றாலே பணம் தான்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க மட்டுமா? பொதுவாக எல்லாருமே அப்படிதான் நினைப்போம் இல்லையா? கொஞ்சம் ஆழமா நினைப்பவங்க பொன், வெள்ளி, சொத்து இவை எல்லாத்தையும் செல்வம்னு சொல்வாங்க. ஒரு வகையில பணம், சொத்து இவற்றை செல்வம்னு சொல்றது பொருத்தமானதுதான். இவற்றை உடையவர்கள் தம் வாழ்க்கைக்கு வேண்டியவற்றை வேண்டும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. செல்வம் உடையவர்கள் நல்லவர்களாக இருப்பின்
பிறருக்கு கொடுக்கலாம். பிறருக்கு வரும் துன்பங்களை தீர்க்கலாம். அவர்களையும் மகிழ்ச்சியுடன் வாழ செய்யலாம். அரசியல்களை செய்யலாம். அதன் மூலம் புகழ் பெறலாம். இதே செல்வம் தீயவர்களிடமிருந்தால் என்ன செய்யும்? அதனால் எத்தனையோ அழிவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் இந்த செல்வமானது நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். செல்வம் சென்று விடக்கூடியது. அதனாலேயே இதற்கு செல்வம் என்று நம் முன்னோர்கள் பெயரிட்டு உள்ளனர் போலும். கவிஞர் ஒருவர் உருண்டு ஓடிடும் பணம் காசு எனும் உருவமான பொருளே என்று பாடியதன் கருத்து மிகவும் பொருத்தமானதே. செல்வத்தின் பயன் ஈதலே. செல்வத்தை அடையும் பயன் என்ன? வறியவருக்கு கொடுப்பதே. அப்படி செய்வதில் ஓர் இன்பம் உண்டு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன பையன் கடவுளை பார்க்க வீட்டிலிருந்து கிளம்பினான். அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் என்று தின்பண்டங்களையும் மதிய உணவையும் பையில் வைத்துக் கொண்டான். காலையில் இருந்து நடக்க ஆரம்பித்தவன் சிறிது ஓய்வு எடுக்கலாம் என்று அருகிலுள்ள பூங்காவிற்குள் நுழைந்தான். அங்கு வயதான பெண்மணி ஒருவர் புறாக்கள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருந்தார். நடந்து வந்த களைப்பில் தாகம் எடுக்கவே தண்ணீர் பாட்டிலை திறந்து தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தான். அந்த பாட்டி அவனையே பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை பாட்டிக்கு தாகமாக இருக்குமோ என்று எண்ணி தண்ணீர் பாட்டிலை நீட்டினான். பாட்டியும் அவனை பார்த்து அழகாக புன்னகைத்துவிட்டு தண்ணீரை வாங்கி குடித்தார். அந்த சிறுவன் இதுவரை அவ்வளவு அழகான புன்னகையை பார்த்ததில்லை. அதனால் திரும்பவும் அவர்கள் புன்னகையை பார்க்க தான் கொண்டு வந்த உணவை பிரித்து கொடுத்தான். அந்த பாட்டியும் மீண்டும் அவனை பார்க்க புன்னகைத்துவிட்டு அவன் கொடுத்த உணவை சாப்பிட ஆரம்பித்தார். 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அடிக்கடி ஒருவரை பார்த்து ஒருவர் புன்னகைத்து கொண்டே இருந்தனர். நேரம் ஆக ஆக அம்மா ஞாபகம் வந்தது சிறுவனுக்கு. அதனால் எழுந்து வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் நடந்தவன் சட்டென திரும்பி குடுகுடுவென்று ஓடி சென்று பாட்டியை கட்டி அணைத்து கொண்டான். பாட்டி அவன் செயலை பார்த்ததுமே மிகவும் பிரகாசமாக சிரித்தார். சிறுவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவன் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதை பார்த்த அவன் அம்மா என்ன நடந்தது என்று கேட்டார். நான் மதியம் கடவுளுடன் சாப்பிட்டேன் என்றான். கடவுளின் புன்னகை மாதிரி நான் இதுவரை எங்கும் பார்த்ததில்லை என்றான். கடவுளை வேறெங்கும் தேடாதீர். அறிமுகம் இல்லாதவர்களிடம் ஒரு சின்ன புன்னகை, சின்ன உதவி செய்து பாருங்கள். சர்க்கரையை சுவைத்து பழகியவர்களுக்குத்தான் அதன் இன்பச் சுவை தெரியும். அதை பற்றி அறியாதவர்கள், அதை சுவைத்தறியாதவன் அதன் சுவையை அறிவானா? அவ்வாறே பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து அதனால் பெறும் இன்பத்தை அறியாதவர்களாக நம்மில் பல பேர் இருக்கின்றோம். இதையே வள்ளுவர் செல்வம் அழியும் தன்மையுடையது என்கிறார். நீங்கள் கேட்கலாம், செல்வமே நமக்கு வேண்டாமா என்று. கண்டிப்பாக வேண்டும். செல்வம் இல்லாவிடில் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. செல்வம் உலக வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. செல்வம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் செல்வமே வாழ்க்கை என்று. அதனால் செல்வத்தை தேடுவதும் அதை சேர்த்து வைப்பதுமே வாழ்க்கை என இருக்கக்கூடாது. செல்வத்தை பெற்று வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கையை வாழ்வது என்றால் தன் பசியை தனித்துக் கொள்வது, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது மட்டுமே ஆகாது. அதனாலேயே வள்ளுவர் போன்ற பெரியோர்கள் பொருட்செல்வம் மட்டும் குறிப்பிடாமல் வேறு பல செல்வங்களை பற்றியும் கூறியுள்ளனர். வாழ்க்கையை வாழ விரும்புபவன் பொருள் செல்வத்தை மட்டும் பெற்றவனாக இருத்தல் மட்டும் போதாது, வேறு பல செல்வங்களையும் உடையவனாக இருக்க வேண்டும். செல்வத்தை பொருள், உடைமை, ஆக்கம் என்று பல சொற்களால் குறிப்பிடுகின்றார். வாழ்க்கைக்கு வேண்டிய செல்வங்கள் 13 என்று சொல்லலாம். பொருள், கல்வி, கேள்வி, அடக்கம், அருள், அறிவு, அன்பு, ஆழ்வினை அதாவது முயற்சி, ஊக்கம், ஒழுக்கம், நான் அதாவது நாணம், பண்பு, பொறுமை. 13 செல்வங்களும் வாழ்க்கைக்கு தேவையானவை ஆகும். இவை அனைத்தையும் உடையவனே வாழ்க்கையை வாழ்பவன் ஆவான். வாழ்க்கை என்றால் அதற்கு பொருள் மட்டும் போதாது. 13 செல்வங்களும் சேர்ந்ததே செல்வங்களாகும். இதையே வள்ளுவர் ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் என்கிறார். இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தான் பயனுடையவனாக இருப்பதே வாழ்க்கை. தன்னால் ஆன சிறு செயல்களை செய்து பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். செல்வத்தை தேடுவதும் அதை காப்பதையுமே கடமையாக கொள்ளக்கூடாது. பிறருக்கு பயன்படுவதே உண்மையான செல்வமாக கருத வேண்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VIT பண்பலை 90.8. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா.
பெருக்குக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஆடி பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம். தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது, தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏரல் முளைச்சு வித வரும், வித முளைச்சு நாத்தாகும், நாத்து வந்தா கருது வரும், கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சு குழுங்கும். கரு கருவா கைய வெட்டும், வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும், சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம். இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம். காடு கடனி களத்து மேடே கடைசி வரைக்கும் காத்து இருப்போம். துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு பாட்டுதான். இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான், இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான். ஆடி பெருக்குக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம். தை மகள கும்பிட்டு தவற வைப்போம். பச்சரிசி அச்சு வெள்ளம் பொங்க அரிசி நன்றையெல்லாம் கண்ணி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும். மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க குலவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு. கும்மி கொட்டி ஆடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். 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 இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. நீராய் நோக்கம்
வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறையும் ஒரு வல்லுனர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வல்லுனர் பார்வையில நம்ம கூட பேச இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பேராசிரியர் திருமால் குமார், எஸ்பிஎஸ்டி விஐடியில் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு உங்களோட அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி சார். உங்களை பற்றிய மேலும் அறிமுகம் நேயர்களுக்கு கொடுக்க முடியும்? வணக்கம் நேயர்களே, என் பேர் திருமால் குமார். நான் விஐடி பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸராக இருக்கேன். நான் என்னோட எம்எஸ்சியை விஐடியில் முடிச்சிருக்கேன், பயோடெக் ஃபீல்டில். இப்போது பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா பூமின்னு சொல்லும்போது இப்போ பல பேர் ரொம்ப கேர் எடுத்துக்கிறது இல்லை. நம்ம பூமியை பற்றி பல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது அதற்கு பல எதிர்வினைகள் வருது. இப்போ நம்ம சரியாக ஒரு எலக்ட்ரானிக் பொருட்களோ இல்லை பிளாஸ்டிக் யூசேஜோ இல்லை வாட்டரை சரிவர பயன்படுத்தாததோ பல வினைகள் நம்ம செய்யும்போது அதுக்கான எதிர்வினைகள் வருது. வாட்டர் ஸ்கேர்சிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை மரங்களை சரியாக பாதுகாக்காமல் இருந்தால், மரம் நடுறதில்லை, மரங்களை மட்டுமே வெட்டிகிட்டு இருக்கோம்னா மழை கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் வெப்பமாகுது. ரொம்ப பல விஷயங்களால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சஃபர் ஆகிட்டு தான் இருக்கோம். இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அவேர்னஸ் வேணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வாட்டர் ஸ்கேர்சிட்டின்றது ஒரு பெரிய ஒரு பூதாகாரமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து? இன்றைக்கி நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மக்களிடையே இயலாமை, அதாவது நெக்லிஜென்ஸ் சொல்கிற மாதிரி. இப்போ நம்ம பூமியை தாயாக மதிக்கணும். ஃபஸ்ட்டு பூமி நம்மளுக்கு தினம் தினம் நம்மளுக்கு காலையில் எழுந்திலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தேவையான ஒவ்வொரு பொருளையும் நம்மளுக்கு கொடுக்குது. அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பொருளாகவும் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத பொருளாகவும் இருக்கலாம். நம்ம உயிர் வாழ தேவையான இந்த பூமிக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. அது ஃபஸ்ட்டு நம்ம மதிக்க கற்றுக்கணும். அதை நம்ம மதித்தோன்னா உலகம், அந்த பூமி நம்மளுக்கு திருப்பி மதிக்கும், நம்மளுக்கு தேவையானது கொடுக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே பேசக்கூடிய ஒரு இன்னைக்கு முக்கியமாக இருக்க ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் தண்ணி பிரச்சனை, ஒரு நாட்டுக்கும் தண்ணி பிரச்சனை. அதாவது இப்போது தெருவடி குழா சண்டை அப்படின்றதே ஒரு கொலைக்கல் இருக்குது. ஏன்னா அங்கே தெருவுலேருந்து ஒரு நாடுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது தண்ணி. அந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தான் ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களோட நெக்லிஜென்ஸ், அவங்களுக்கு ஒரு அறியாமை. எல்லாருமே சின்ன வயசில் படிச்சிருப்போம். இப்போது வாட்டர்னால் என்ன பண்ணணும்னா ஒரு ரீயூஸ், ரீசைக்கிள், அப்புறம் ரெடியூஸ் அப்படின்ட்டு ஒரு 3 R பேசியிருப்போம். பட் இதுக்கு மேலே ஒரு R இருக்குது. அது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு தனி மனிதனும் தண்ணியை எப்படி சேமிக்கணும். நம்ம 1000 பேர் நம்ம குறை சொல்ல முடியும், அவனால் தான் எனக்கு தண்ணி இல்லை, இவனால் தான் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு இண்டிவிஜுவலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த பூமி மாதா எனக்கு கொடுக்குற தண்ணியை நான் ஒழுங்காக வச்சுக்கிறேன்னா அப்படின்றது. அதேமாதிரி தண்ணியை பற்றி சொல்லணும்னா, இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குற வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கண்டு தெரியாத எல்லா இடத்துலையும் இருக்க ஒரு பொருளை சொல்லுங்கள் அப்படின்னும் போது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் காற்று. ஆனால் காற்றுக்கு அடுத்தபடியாக எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு பொருள் தண்ணி. அதாவது எப்படின்றீங்கன்னா, இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் இங்கே, என்கிட்ட இப்போது இந்த நிமிஷத்தில் ஒரு 20,000 லிட்டர் தண்ணி இருக்குது. 1 லிட்டர் 2 லிட்டர் கிடையாது, 20,000 லிட்டர் தண்ணி இருக்குது. அதாவது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போட்டிருக்க ஷர்ட், இந்த ஷர்ட் பருத்தியில் செஞ்சுருக்கு. ஸோ இந்த பருத்தியை விளைவிக்கிறது, அது வளர்க்குறது, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு இடத்துல, அப்புறம் அது டை போடுறது, ஃபேப்ரிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தண்ணி தேவைப்படுது. இப்போ ஒரு ஜீன்ஸ் பேண்ட் பார்த்தோன்னா அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள், அதுக்கு செய்யக்கூடிய எல்லா இடத்துலையும் பல ஆயிரம் லிட்டர் ஆஃப் தண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ஒரு பேசிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு ஷர்ட் செய்யறதுக்கு ஒரு 2000 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னா, இப்போ 2வது ஷர்ட் நான் வாங்குறேன் அப்படின்னும் போது நான் யோசிக்கணும், நான் வாங்க போகிறது வெறும் ஒரு காசு கொடுத்து ஒரு பொருளாக வாங்கலை, நான் ஒரு 2000 லிட்டர் தண்ணியை வாங்குறேன். ஸோ அந்த நான் பண்ணும்போது எனக்கு அந்த ஷர்ட் தேவையா, எனக்கு இருக்க இந்த ஷர்ட் போதுமா, அடுத்த ஷர்ட் தேவையா. இப்போ ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட லெதரில் பண்ணுறது. இப்போ லெதர்னு சொல்லும் போது அது ஒரு உயிரை கொன்று அதோட தோல்லேருந்து எடுக்கிறது. ஸோ இப்போ அந்த உயிரை பார்க்கும்போது அந்த குட்டியாக இருந்து அது வளர்ந்து அது இறந்து அதோட தோலை எடுத்து அதை நம்ம வேறு ஃபார்ம்லேருந்து ஒரு லெதர் கொண்டு வரும். அதாவது இந்த ஒரு 2 வருஷம் குறைஞ்சது ஒரு உயிரினத்தோட 2 வருஷம் லைஃப்பில் அது எவ்வளோ தண்ணி கன்சியூம் பண்ணியிருக்கும். அதேமாதிரி இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ கன்சியூம் பண்ணிருப்பாங்க. அது ஒரு ஷூவாவோ ஒரு பெல்ட்டாவோ ஒரு பர்ஸாவோ மாறுது. அப்போ மக்கள் ஒரு ஷூ தானே, அது கிழிஞ்சா என்ன, நான் இந்த ஷர்ட்டுக்கு மேட்ச் தான் ஒரு ஷூ போடுவேன், இந்த ஷர்ட்டுக்கு மேட்ச் தான் பெல்ட் கட்டுவேன் அப்படின்னும் போது ஒரு தேவையே இல்லாமல், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் என்கிட்ட பணம் இருக்குன்ற ஒரு அலட்சியத்தில் இந்த பூமி மாதா கொடுத்த எல்லாம் தண்ணியை வேஸ்ட் பண்ணி வர ஒரு பொருளை நம்ம ஈஸியாக ஒரு பணம் கொடுத்து, பணம் தான் போதும், பணம் இருந்தால் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போகும்போது இந்த தண்ணி ஒரு கமாடிட்டியாக மாறிடுது. இது கமாடிட்டி கிடையாது. தண்ணின்றது ஒரு
மனிதனுடைய அடிப்படை தேவை. இது கமாடிட்டியாக வந்து நம்ம இன்டெரக்டாக மாறுறதே நம்ம தெரியாமல் நம்மளே வந்து எல்லாரையும் வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி நிலமையில். நீ எனக்கு வந்து இப்போது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்தியாவில் வந்து அதிகமாக விளையிறது வந்து அரிசி, கோதுமை. ஒரு அரிசியோ இல்லை கோதுமையோ விளை வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தண்ணி, நிலப்பரப்பில் வந்து தண்ணி அதிகமாக தேவை. ஸோ இங்கே நிலத்தடி நீரை நான் என்ன பண்ணுறேன், உறிஞ்சி வெளிநாட்டுக்கு ஈஸியாக ஏற்றுமதி பண்ணிடுறேன் பணத்துக்காக. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வர மாட்டோம். இதை நம்ம வந்து மாற்றிக்கணும். அதே மாதிரி வந்து வீட்டில் அடுத்து வந்து யூஸ் பண்ணுற தண்ணி, இதை நான் இப்போ பேசுனது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு தண்ணியை பற்றி பேசிட்டு இருந்தேன். அப்புறம் யூஸ் பண்ணுற தண்ணி அதுலேயும் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம வெளியே போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஈவன் தோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ சில்வர் பாட்டில், இல்லை ஒரு செம்போ பித்தளையோ அதில் யூஸ் பண்ணலாம் கூட. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ரீயூசபிளாக மேபி டப்பர் வேர் அந்த மாதிரியான ரீயூசபிள் பண்ண முடிஞ்ச பாட்டிலை யூஸ் பண்ணலாம். ஏன்னா 1 லிட்டர் பாட்டில் சுத்திகரிக்கப்பட்ட நீரை செய்யறதுக்கு 6 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அடுத்து நம்ம வந்து பார்க்க போது வெளிநாட்டு சாப்பாடுகள், அதாவது வந்து நூடுல்ஸாக இருக்கட்டும், ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் வந்து உணவு பழக்கம் கொண்டு வரும்போது நம்மளுக்கு டேரெக்டாவோ இன்டெரக்டாவோ வந்து ஒரு குளிர்பானம் தான் நல்லா இருக்குமே, இந்த குளிர்பானம் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது. அங்கே என்ன ஒரு பெரிய நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் குளிர்பானம் வாங்குறீங்கன்னா அதில் 1/2 லிட்டர் கிடையாது, அதில் இருக்கிறது வந்து 56 லிட்டர் தண்ணி. என்ன நடக்குதுன்னா, அந்த தண்ணியை வந்து எடுக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுது, அதுக்கு வந்து சுவை ஊட்டுறதுக்கு தண்ணி தேவைப்படுது, அப்புறம் அந்த மிஷின்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்படுது. அதுலேருந்து வர கழிவு நீர் வந்து திருப்பி நிலத்தடி நீரில் கலக்குது. அந்த நிலத்தடி நீர் வந்து அதாவது 7 லிட்டர் தண்ணி வந்து நிலத்தடியில் கலக்கும் போது நிலத்தடியில் இருக்க 8 லிட்டர் தண்ணி, ஸோ 7 × 8 56 லிட்டர் தண்ணியை வந்து மாசுபடுத்துது. தண்ணி வந்து இருக்க உலகத்தில் வந்து 3 ஃபார்ம் தான். ஒன்று வந்து ப்ளூ வாட்டர்னுவாங்க, இளநீர். அடுத்து வந்து பச்சை வாட்டர், க்ரீன் வாட்டர். தேர்டு வந்து கிரே வாட்டர், சாம்பல் நேரத்தில். ப்ளூ வாட்டர்ன்றது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஆறு, குளம், குட்டை, இதெல்லாம் வந்து ப்ளூ வாட்டர். இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இருக்கிறது வந்து க்ரீன் வாட்டர். க்ரீன் வாட்டர்ன்றது வந்து டைரெக்டாக மழை பெஞ்சு அந்த மழை வந்து சாயிலில் போய் இறங்கி அதை வந்து மரங்கள் எடுத்துக்கும். ஏன்னா மரங்களுக்கு வந்து வாட்டர் தான் இருக்க ஒரே பெரிய ரிசோர்ஸ். ஸோ அது வந்து வேறு ப்ராடக்ட்டில் நம்மளுக்கு வந்து மரம் கொடுக்குது. அது வந்து டேபிளாவோ இல்லை சேராவோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இருக்கிற கடைசியாக இருக்கிறது கிரே வாட்டர். கிரே வாட்டர்ன்றது தான் இன்னைக்கு ஒரு அபாயகரமான நிலையில் போயிட்டு இருக்கு. கிரே வாட்டர்ன்றது நாம் சுத்திகரிக்கப்படாத மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ண தண்ணீரை வந்து கலப்படம் பண்ணிட்டோம். அதாவது வந்து அதை யூஸ் பண்ண முடியாத ஒரு ஃபார்முக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டோம். அந்த தண்ணியோட நிலைமை வந்து இன்னைக்கு அதிகமாக ஆகிட்டே இருக்கு. இந்த தண்ணி வந்து கடல் நீரோட சேரும் போது கடல் நீரும் வந்து உயர்ந்து அழிய ஆரம்பிக்குது. பல விஷயங்கள் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு குளிர்பானம் தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர்னா அதுக்கு பின்னாடி பல லிட்டர் தண்ணிகள் வந்து வேஸ்ட் ஆகிறதோ இல்லை அதுக்கு பயன்படுத்தியோ ஏதோ ஒரு காரணம் இருக்குது. பல லட்சம் லிட்டர்கள் தண்ணி வந்து செலவழிச்சாதான் வந்து ஒரு 1/2 லிட்டரோ நிறையா குளிர்பானங்கள்லாம் தயாரிக்க முடியுது. இப்போ ஒரு கான்செப்ட், இந்த விர்ச்சுவல் வாட்டர் பற்றி கொஞ்சம் மேலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? இப்போ ஒரு பல பேருக்கு தெரியாது அந்த விர்ச்சுவல் வாட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு 90s வந்து ஒரு கான்செப்ட். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு மிடில் ஈஸ்ட் அப்படின்ற அந்த சவுதி அரேபியா, ஈராக், ஈரான், இஸ்ரேல் அந்த இடத்துல வந்து ஆரம்பித்த ஒரு கான்செப்ட். என்ன ஆக்சுவலாக அவங்க யோசிச்சாங்கன்னா, அவங்ககிட்ட கோதுமை நல்லா விளையுது, அந்த கோதுமை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே தண்ணி கம்மியாக இருக்குது, ஏன்னா பெட்ரோல் விலை தான் அதிகம், தண்ணி கம்மியாக இருக்குது. ஒரு கோதுமையை வந்து நம்ம விவசாயம் பண்ணும்போது நிறைய தண்ணி செலவாகுது. அது இன்டெரக்டாக வந்து நம்ம மற்ற நாட்டுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணும்போது நம்ம நாட்டுக்கு வந்து தண்ணி இன்னும் வந்து டிமாண்ட் அதிகமாகிடும். ஸோ எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, 3வது உலகப் போர் வந்தால் தண்ணிக்காக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இஸ்ரேலும் அந்த சவுதி அரேபியாவோ அந்த ஈராக்கோ இதை உணர்ந்துட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ 3வது உலகப் போர் வந்து இன்றைக்கி நான் அடித்து சொல்ல முடியும். அதேமாதிரி மேலே சில ஆலன் அப்படின்ற கோட்பாடெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோட்பாடு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யாரெல்லாம் இந்த விர்ச்சுவல் வாட்டர் கான்செப்டை வந்து கரெக்டாக புரிஞ்சிட்ட கண்ட்ரி இருக்கோ அவங்க வந்து இந்த 3வது உலகப் போரில் வந்து தலையிட மாட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா திருப்பூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து இன்றைக்கும் நம்ம வந்து காட்டன் அப்படின்றத வந்து பனியனாவோ செஞ்சு வெளிநாட்டுக்கு வித்துட்டு இருக்கோம், அதிகமாக லாபத்தை ஈட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கம் சொல்லிட்டு நம்ம பெருமையாக இருக்கும். பட் என்ன ஒரு இதில் ஒரு பிளாக் ட்ரூத் அப்படின்னு சொல்லும் போது, ஒவ்வொரு காட்டன் விளைவிக்கும் போது அதிகப்படியான தண்ணி தேவை. இது வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு மற்ற செடிகளை காட்டிலும் இந்த காட்டனுக்கு வந்து அதிகமான தண்ணி தேவை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்க அவனோட மிஷினரிஸ் கொடுத்துட்றாங்க, அவனோட ட்ரெயினர் பீப்புள் கொடுத்துட்றான், அவன் கிட்ட எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்ம கிட்ட கொடுத்துட்றாங்க. நம்ம கிட்ட இருந்து அவன் என்ன வாங்கிக்கிறான்னா, இந்த ரிஃபைன்டு ப்ராடக்ட். நான் வந்து ஒரு செடியை வளர்த்து செடியிலேருந்து ஒரு பனினை செஞ்சு அவன் கிட்ட கொடுத்துருவேன். மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், டை போட்டு கலர் பண்ணி அவன் பிராண்டு போட்டு எனக்கு வித்துடுறான். இப்போ லாபம் வந்து நம்மளுக்கு நினைக்கிறது என்னன்னா, நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், நான் பணம் சம்பாதிக்கிறேன்றது. பட் அதில் இருக்க ஒரு அந்த பேட் ட்ரூத் அப்படின்னு பார்க்கும்போது, தண்ணி
அதிகமான தண்ணி உறிஞ்சக்கூடிய ஒரு செடியை நான் இங்க உற்பத்தி பண்ணி என் மக்களுக்கு கொடுக்க முடியாம நான் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். இது வந்து இந்தியான்னு சொல்ல முடியாது. எங்கெல்லாம் வந்து இந்த மூன்றாவது நாடுகள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு இருக்க எல்லா கண்ட்ரிலுமே இந்த மாதிரியான சில ப்ராப்ளம் இருக்கு. இது திருப்பூர் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பண்ணோம். இதுமாதிரி நாமக்கல்ல நம்ம முட்டையில நம்பர் 1 இருக்கும். ஸோ முட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டைக்குள்ள வந்து 140 லிட்டர் தண்ணி இருக்கு. அதாவது வந்து ஒரு கோழி வந்து சின்னதுலேருந்து வளர்ந்து அது உணவு கொடுக்கறது, அந்த முட்டை அப்படின்னு அப்புறம் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு முட்டையில் வந்து 140 லிட்டர் தண்ணி இருக்கு. நான் ஆக்சுவலாக இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. எதெல்லாம் வந்து ரொம்ப தேவையோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஆடம்பரத்துக்காக நான் சிலது எக்ஸ்போர்ட் பண்றேன், நான் பணத்துக்காக மட்டும் எக்ஸ்போர்ட் பண்றேன், இங்க நடுவில் இருக்க மீடியேட்டர்ஸ்க்கு வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்றது இல்லாம என் நாட்டுக்கு வந்து இது இருக்கு, ஓகே சஃபிஷியன்ட். நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி சவுதி அரேபியாக்காரன் வந்து ஒரு காலத்தில் கோதுமையை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தான். இன்னைக்கே வந்து அந்த கோதுமையை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன காரணம்னா, ஓகே தண்ணி சேமிச்சா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பணமா மாத்துற தண்ணிக்கு நாளைக்கு அதே பணத்தை கொடுத்து நம்ம தண்ணியை மட்டும் தான் வாங்க போறோம். இதை வந்து நம்ம கரெக்டாக கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமான விஷயம், பல பேருக்கு தெரியாத விஷயத்த இப்போ ஷேர் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து புவி வெப்பமடையறதுனால வந்து பல பனிக்கட்டி பாறைகள் அண்டார்டிகாவில் வந்து உருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து கடல் தண்ணீர் வந்து உயர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் பல பின்விளைவுகள் வரும். இப்போ யாரும் உணர்றது கிடையாது. இப்போ தானே அது பாட்டு அங்கே உருகிட்டு இருக்குன்னு ஒரு நியூஸாக படிச்சுக்கலாம். இந்த சீ வாட்டரை வந்து குடிநீராக்கிறதுக்கு பல ரிசர்ச் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட பார்வையில் அதை பற்றி சொல்ல முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி சார். ஆக்சுவலாக ஏன்னா எல்லாருமே அதாவது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உலகம் ஃபுல்லாக கடல் இருக்கு, அந்த தண்ணியை நம்ம வந்து ரியூஸ் பண்ண முடியாதா? ஏன்னா எங்கே பார்த்தாலும் கடல். 75% ஆஃப் த எர்த் இஸ் கவர்டு வாட்டர் அப்படின்னும் போது சரி அதை நம்ம ஒரு மறுசுழற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கோட்பாடுகள் இருக்கு. இப்போ என்னன்னா 75% வந்து கடல் நீராக இருக்கு. மீதி இருக்க 35% வந்து 34% மேலே தண்ணி வந்து கிளேசியஸ், நீங்கள் சொன்ன பனிக்கட்டிகளாக இருக்கு. மீதி இருக்க அந்த ஒரு 1% இல்லை 0.5% தான் நம்மளுக்கு குடிநீராக எனக்கு இருக்கு. ஸோ இது குடிநீரோட அளவை ஏற்றணும், நான் வந்து கடல் நீரை வந்து சுத்திகரிக்கப்படுறேன் அப்படின்னும் போது இன்னைக்கு எக்கச்சக்கமான டெக்னாலஜி வந்திருக்கு. அது வந்து மாற்று கருத்து என்கிட்ட இல்லை. பட் என்ன ஒரு மறுபடியும் அதில் ஒரு விஷயம் என்னன்னா, நான் மறுபடியும் சொன்ன அந்த விர்ச்சுவல் வாட்டர் அந்த சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து 1 லிட்டர் கடல் நீரை வந்து குடிநீராக மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு 1 லிட்டர் வந்து 1/2 லிட்டர் குடிநீராக வரும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 100 லிட்டர் கடல் நீர் எடுக்கிறீங்கன்னா 50 லிட்டர் குடிநீர் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கான மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணுற மிஷின்ஸ், அதுக்காக நீங்கள் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய, அப்புறம் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு லேபர் ஒர்க் பண்ணுறோன்னா அவன் கன்சியூம் பண்ணுற தண்ணி, ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்குறீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு செவுறு கட்டணும்னா கூட அதில் தண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தண்ணியோட அளவு மறுபடியும் நம்ம ஒரு இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் கன்சப்ஷனு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம தேடுறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறத எப்படி சேமிக்கிறது, எப்படி அதை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஒரு துணி துவைக்கும் போது அதில் சோப்பு தண்ணி வருது. நீங்கள் அந்த சோப்பு தண்ணியை வந்து உங்கள் கார் துடைக்கிறதுக்கோ இல்லை வந்து உங்கள் பைக் துடைக்க யூஸ் பண்ணலாமே. அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க செடிக்கு வந்து தண்ணி அதை விடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் வர அந்த சோப்பு தண்ணியிலிருந்து ரோட்டில் விட்டுறது, இல்லை வந்து யூஸ் பண்ணாமல் அதை வந்து வேஸ்ட் பண்ணுறது, அப்படி மறுசுழற்சியே நம்ம எதுவுமே பண்ணல, நம்ம வந்து ரீயூஸே பண்ணல எதுவுமே அப்படின்னும் போது கன்சப்ஷன் ரேட் அதிகமாகிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன தான் ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வர முடிஞ்சாலும் சயின்ஸை வச்சு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அகைன் இங்கே வந்து மணியாக இருக்க போகிறது, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வாட்டராக தான் இருக்க போகுது. நம்ம கிட்ட இருக்க இந்த 1% ஆஃப் வாட்டரை வந்து நம்ம எப்படி சேமிக்கிறதுன்னு பார்க்கணுமே தவிர, அடுத்த ஆல்டர்னேட்டிவ் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த 1% நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டு அதை கம்மி பண்ணால் அதில் வேலைக்கு ஆகாது. ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு நீர் தேவை இருக்கும்போது 1% இருக்குன்னா அதுக்கு வர வைக்கிறதுக்காக பின்னாடி பல விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ நீராதாரம் பார்த்திங்கன்னா முன்னாடியும் சரி, பூமி தொடங்குறதுலேருந்தே சரி, நீராதாரம் பார்த்திங்கன்னா வந்து மழை தான் நம்மளுக்கு ஒரே ஒரு நீர் ஆதாரம். அதன் மூலிமா தான் வந்து நிலத்தடி நீர் நம்மளுக்கு வந்து கிடைச்சிது. அது மூலிமா தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு குளமோ ஒரு குட்டையோ இல்லை கிணறோ வந்து மழை நீரால் நிறைஞ்சதுன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்து முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிறைய அவேர்னஸ் வந்தது, நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் செய்யறதுனால ஃப்யூச்சரில் நம்ம சந்திக்க போகிற வாட்டர் ஸ்கேர்சிட்டியை ஃபேஸ் பண்ண முடியுமா? இது கண்டிப்பாக முடியும் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து நமக்கு இருக்க ஒரே ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரெயின் தான். ஏன்னா ரெயினை தவிர வேறு எந்த இதுவும் ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. இப்போ நீங்கள் லேக்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு பாண்ட் எது எடுத்தாலும் அது வந்து மாசுபடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வரப்போகிற மழை நீர் வந்து ஒரு சுத்தமான நீர். ஆனால் அந்த நீரை வந்து ஏன் இன்னைக்கு வந்து பாதுகாக்க வந்து மக்கள் தவறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அது வந்து மக்கள் மேலே இருக்க ஒரு கூட பேராசை, அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நான் வந்து மழை நீரை சேகரிக்க அந்த வழி இல்லை. அதாவது வந்து ஒரு லேக்கோ இல்லை பாண்டோ அந்த இடத்துல வந்து ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிற மக்கள் தொகை
மக்கள் பெருக்கம் அவங்க வந்து அந்த இடத்துல வீடு கட்டும் போதோ இல்ல வந்து ஒரு நதிகள் ஓடக்கூடிய பாதையில வந்து ஒரு வீடு கட்டும் போதோ இல்ல மக்கள் வந்து ஒரு ஆக்கிரமிக்கும் போதோ மழைநீர் சேகரிப்பான வழியே இருக்க மாட்டேங்குது. சரி இது வந்து வீட்டில் சேமிக்கலாம் அப்படின்றது கொண்டு வரும்போது இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி போயிட்டோம். நம்மளுக்கு வந்து எங்க பார்த்தாலும் மண் இருந்தா பிடிக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு வந்து அதுல ஒரு சிமெண்டாவோ இல்ல ஒரு தாராவோ இருந்தா என் வீடு அழுக்காகாது அப்படின்ற ஒரு மக்கள் வந்து ஒரு மாயத் தோற்றத்தை விரும்புறாங்க. மக்கள் வந்து இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அது போதும் அப்படின்றாங்க. அவங்க வந்து ஒரு மழைநீர் சேகரிச்சா அட்லீஸ்ட் என் வீட்டு கிணத்துலயா தண்ணி வருமே, என் வீட்டில் இருக்க போர்லயா தண்ணி வருமே, அப்படி வந்தா என் பையன் நல்லா இருப்பானே, என் பேரன் நல்லா இருப்பானே அப்படின்ற ஒரு ப்ராட் மைண்ட்ல வந்து மக்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மழைநீர் சேகரிப்பை வந்து அரசாங்கமோ இல்லை யாரோ வந்து கம்பல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் வீட்டில் சேமிப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு எங்குமே வீட்டில் சேமிக்க முடியல அப்படின்னா மேபி முனிசிபாலிட்டி இல்லை கார்பரேஷன் அவங்க என்ன பண்ணலாம்னா இது ஒரு பைப் சர்வீஸ் கொண்டு வரலாம். பைப் சர்வீஸ் கொண்டு வந்து அந்த நீரை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ இல்லை ஒவ்வொரு தாலுக்காலையோ ஒரு ஆறோ இல்லை ஒரு குளமோ இருக்க இடத்துல வந்து அதை லிங்க் பண்ணி விட்டுறலாம் தண்ணியை. இது வந்து நீங்கள் வீட்டில் தான் பண்ணணும் மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு கிடையாது. நீங்கள் வீட்டில் வர தண்ணியை வந்து ஆறுலையும் சேமிக்கலாம், குளத்தையும் சேமிக்கலாம். பட் இது என்னன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து என் வீட்டில் இருந்தால் இது நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். அந்த மைண்ட் செட் வரலன்னா இது மாற்ற முடியாது. ஸோ நிகழ்ச்சியில் முன்னாடியே நீங்கள் சொன்னீங்க, அதாவது பல அறிஞர்களும் பல சயின்டிஸ்ட் அந்த மாதிரியான ஆய்வாளர்களும் சொல்கிற ஒரு விஷயம் 3ஆம் உலகப்போர் வருவது கண்டிப்பாக வந்து தண்ணிக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பல நாடுகள் அதை வந்து உணர்ந்து அவங்களுக்கான ஃப்யூச்சருக்கு என்னென்ன தேவைன்ற விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய நாட்டில் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. நம்ம இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சதவீதம் தான் வந்து நிலத்தடி நீர் இன்னும் இருக்குது. அதுவும் கொஞ்ச நாளில் கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனையில் அது கொண்டு போய் முடியும். ஸோ அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்ன்ற விஷயத்தை ஆக்சுவலாக எல்லாரும் சொல்கிறது 3ஆம் உலகப் போர் வந்து வரப்போகுதுன்னு அப்படின்னு சொல்கிறோம் தண்ணிக்காக. பட் ஏற்கனவே வந்து ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கிற அதிகப்படியான நீர்நிலைகள் எல்லாமே வந்து ஒரு போலீஸ் கண்ட்ரோல்லையோ இல்லை அங்கே இருக்க டிஃபென்ஸ் கண்ட்ரோல்லையோ அது வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் வந்து ஒரு வேதனைப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கி இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து வரப்போகுதுன்னு வந்து ஏதோ ஒரு 50 வருஷம் கழிச்சு இல்லை 100 வருஷம் கழிச்சு வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அது கிடையாது. ஏற்கனவே வந்துடுச்சு. அது நமக்கு அண்டை நாட்டிலே இருக்கட்டும். அவங்க வந்து ஒரு தண்ணியை வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து இதுதான் வந்து உலகப்போர்ன்றது நம்ம வந்து யாரும் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டோம் அப்படி இருக்க போகிறதில்ல. உள்ள ஒரு வெஞ்சன்ஸ் அப்படின்றதே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இது காரணம் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு. அதுக்கப்புறம் வந்து இந்த நிலத்தடி நீரில் வந்து முக்கியமான விஷயம் நம்ம வந்து இந்தியாவில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆஃப்ரிக்காவில் ஏற்கனவே நிலத்தடி நீர் ஆல்மோஸ்ட் 0 லெவல் தொட்டுச்சு. கேப்டவுன் அப்படின்ற ஒரு நகர் வந்து 0% தொட்டுட்டு திருப்பி அது வந்து ரிசோர்ஸ் வந்து ரீகெயின் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து இன்னும் சாத்தியமாக இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளால் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. இந்த லெவல் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு. என்ன ஒரு நடந்த ஒரு பிரச்சனை அங்கன்னா அங்கே ஒரு பணத்தட்டுப்பாடு. மறுபடியும் அவங்க வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கிட்ட இருந்த பணத்தை வச்சு அதை வந்து தண்ணியை என்ன பண்ணிருக்கலாம், நீர்நிலை எப்படி சேமிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் இப்போ நான் இன்றைக்கும் இந்தியாவில் சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி நம்ம அந்த வழித்தடங்கள் ஒவ்வொரு நீர்நிலை ஒரு ஆறு ஒரு வழித்தடம் கரெக்டாக போகுதுன்னா அந்த நீர்நிலை எப்படி பாதுகாக்கிறது, அந்த நீர்நிலைன்றதோட அந்த வழித்தடம், அதாவது வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இப்போ டெல்டாஸ் ரீஜனில் வந்து தண்ணி இப்படி தான் போகணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை போக விடணும். தண்ணின்றது வந்து உங்கள் வீட்டு வேலைக்காரனோ இல்லை வந்து உங்களுக்கு அடிமையோ கிடையாது. அது வந்து ஒரு இயற்கை. அது வந்து உங்களுக்கு தந்திருக்க ஒரு வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதம் வந்து அதோட விருப்பத்தை நம்ம விடுறது கிடையாது. ஒரு நீர் வந்து ஒரு நிலையில் ஒரு அப்பர் டு லோயர் ரீஜன் மூவ் ஆகிற தண்ணியை வந்து நீ இப்படி போகாத, நீ இப்படி தான் போகணும்னு கால்வா வெட்டுறது. அப்புறம் வந்து அந்த ரீஜனில் வந்து அவங்களுக்கு போகக்கூடாது, நீ வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணும்போது அந்த நீரோட ப்ராப்பர்ட்டிஸ், அந்த நீரோட தன்மைகள் எல்லாமே மாறும்போது அந்த நீருக்கான ஒரு அதுக்கான வாழ்வதற்கு ஒரு வழியெல்லாம் போடுது. இப்போ ஒரு தனி மனிதனாக இப்போ நீங்கள் ஒரு லாஸ்ட்டு ஒரு 10 இயராக இந்த உங்களோட ரிசர்ச் ஃபீல்டோ இல்லை உங்களோட படிப்பு சம்மந்தமாக பல விஷயம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறாங்களா? ஓகே, வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரப்போகுது, நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் எந்த அளவில் அவேர்னஸாக இருக்காங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ் வந்து நான் அவங்க குறை சொல்லணும்னு விரும்பல. ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா அவங்க வந்து ஒரு அறியாமையில் வந்து அவங்க மூழ்கி இருக்காங்க அப்படின்ற. இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே நம்மக்கிட்ட இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப் இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பெருமை நினைக்கிறாங்க. பட் என்னென்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள வந்து ஒரு 10,000 லிட்டர் தண்ணி இருக்குது. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5,000 ரூபாய் நினைக்கிறாங்க. அது 5,000 ரூபாய் கிடையாது, அதுக்குள்ளே ஒரு 10,000 லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்றத உணர்றது கிடையாது. அதேமாதிரி வந்து ஒரு ஃபேன்சி மாட், அதாவது வந்து நான் வெளியே போனால் தண்ணி எடுத்துன்னு போனால் எனக்கு ஒரு அசிங்கம், அதை வந்து கையில் தூக்கின்னு போனால் எனக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்குது, நாங்கள் போனால் வாங்கிக்கலாம்
அதே மாதிரி வந்து நான் வெளியே போனால் வந்து ஒரு குளிர்பானம் தான் குடிப்பேன், நான் வந்து இளநீரோ இல்லை பதநீரோ இல்லை நுங்கோ அது சாப்பிட்டா வந்து எனக்கு வந்து கௌரவ குறைச்சலாக இருக்குது அப்படின்ற இது ஒரு மாயத்தோற்றம். நான் இது மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு குளிர்பானம்ன்றது வந்து உங்கள் நாக்கை மட்டும்தான் குளிர் ஊட்டும் தவிர உங்கள் உடலை குளிர ஊட்டாது என்றைக்குமே. உங்களுக்கு வந்து இளநீரோ ஒரு பதநீரோ நுங்கோ இந்த மாதிரியான நம்மளோட இயற்கை உணவுகள் அது சாப்பிடும் போது உங்களுக்கு உடம்பும் வந்து குளிராகும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சொசைட்டிக்கு நல்லது பண்ணுறீங்க. அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த குளிர்பானத்தினால 56 லிட்டர் தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணுறதை விட இளநீரை வந்து எதுவும் பண்ண போகிறது இல்லை. இது வந்து தேங்கான்றது வந்து தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலான் அப்படின்ற ஒரு இதுதான் தென்னை மரம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதேமாரி நான் முக்கியமாக சொல்ல மறந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அரிசியை பற்றி பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா அரிசி தான் நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னு சொல்கிற உணவு பழக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது கிடையாது. ஒரு 300 வருஷம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா நம்மளோட உணவு வகையில் வந்து வரகு சாமை அப்படின்ற சில சிறுதானியங்களாக இருந்தது. இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது அதுக்கான செலவிடப்படும் தண்ணீர் அளவு அதை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கம்மி. ஆனால் அரிசியை வந்து நம்ம விவசாயம் பண்ணும்போது தண்ணி அதிகமாக செலவு பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்டைரக்டாக ஆர் டைரக்ட்லி வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு அதர் கண்ட்ரிஸ். அதாவது வந்து ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம மைண்டில் ஒரு மாய ஒலையை உருவாக்குறோம். அதாவது என்னென்னா அரிசி சாப்பிட்டா தான் உணர்வு, அரிசி தான் உனக்கு வந்து எனர்ஜி தரும், அரிசின்றது வெறும் ஒரு குளுக்கோஸ் ஒரு கார்போஹைட்ரேட் ஃபுட். அதை தாண்டி நம்மளுக்கு தேவை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது, அது எதுவுமே நம்மளுக்கு வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாய விலை கொண்டு வந்து நம்மளை கல்டிவேட் பண்ண வச்சு, அதாவது கல்டிவேட் பண்ணுறது காரணம் என்ன, நம்ம கிட்ட தண்ணி வந்து அபண்டண்டாக இருக்குது, நம்மளுக்கு அதிக அளவில் தண்ணி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை கல்டிவேட் பண்ணி நம்மளும் சாப்பிட்றோம், அவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் அதை மீறி நீங்கள் வந்து சிறுதானிய உணவுகளை வந்து விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஏற்படும் தண்ணியோட அளவும் கம்மி. இட் இஸ் ஹைலி ப்ரோட்டீனஸ். இன்றைக்கி வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டயபெட்டிஸ் லெவல் சர்க்கரை நீரல் அப்படின்ற சர்க்கரை நோயில் இருக்கும் அனைவருக்கும் வந்து நிறைய கஷ்டப்படுறதுக்கு காரணம் வந்து உங்களை அரிசி உணவு. இந்த அரிசி உணவுக்கு நான் தண்ணியும் அதிகமாக செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் பண்ணி எனக்கு ஒரு வியாதியும் வச்சுக்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு மாற்று உணவு முறை அப்படின்றது போகும்போது நீங்கள் தண்ணியும் சேமிக்க முடியும், உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் சேமிக்க முடியும். ஆனால் இளைஞர்களுக்கு மத்தியில் வந்து இது நீங்கள் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றது வந்து இன்றைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அடுத்ததான் சார், நீங்கள் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சொன்னீங்க நீங்கள் வந்து லண்டன் ராயல் சொசைட்டியில் ஒரு மெம்பராக இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக இது வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் பயாலஜி அப்படின்ற வந்து ஒரு இயக்கம் பேர். இது ஒரு ஆர்கனைசேஷன், சொசைட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் பயாலஜிஸ்ட். ராயல் சொசைட்டின்றது வந்து ஒரு 1700ஸ்லேயே வந்து லண்டனில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெரிய சொசைட்டி. இப்போ நம்ம சார்லஸ் டார்வின் கேள்விப்பட்டிருப்பீங்க, எவல்யூஷன் பரிமாணம் வளர்த்தவர். அவர்லேருந்து எல்லாமே அங்கே ஒரு மெம்பராக இருந்தவங்க. அங்கேருந்து அவங்க தான் வந்து ஒரு நோபல் ப்ரைஸ்லாம் நோபல் லாரெட்ஸ் அப்படின்றவங்களை வந்து நாமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வல்லுநர்கள் அங்கே இருக்காங்க. அந்த இடத்துல வந்து என்னையே ஒரு மெம்பராக ஒரு உறுப்பினராக வந்து சேர்த்துருக்கிறதுக்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதேமாதிரி விஐடியிலேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து போக வழி வகுத்த வேந்தர் ஐயாவிலேருந்து என் ஆசிரியர் எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி கடன் தெரிவிச்சுக்கிறேன். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருடமும் பூமி நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு அவேர்னஸ், ஒரு கருப்பொருள் இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். இந்த வருஷம் ஒரு கருப்பொருள் இருக்குது, அதாவது பிளாஸ்டிக்கை வந்து யூசேஜை கம்மி என் பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களோட ஃபைனல் கருத்தாக மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? எந்த மாதிரியான விஷயம், ஒரு பிளாஸ்டிக்கை தடை பண்ணுறதோ இல்லை பிளாஸ்டிக் யூசேஜ் ரீயூசபிள் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், மரம் நடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து தண்ணீரை எப்படி சரியான வகையில் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸோ எல்லா வகையிலும் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம பூமியை காப்பாற்ற முடியும். நீங்கள் பிகினிங்கில் சொன்ன மாதிரி நம்ம அது எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டான இதை மறுபடியும் நம்ம திருப்பி கொடுக்கும்போது வந்து அந்த பூமி வந்து நம்மளை நல்லா வச்சுருக்கோம். ஸோ உங்களோட ஃபைனலாக நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இயற்கை சார்ந்த விஷயங்களோடு நம்ம வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். ஸோ என்ன கருத்தை நீங்கள் பகிர்ந்துக்க விரும்புகிறீங்க நேயர்கள்? அதாவது வந்து பூமியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு கேலிக்கான விஷயம். நம்ம வந்து பூமியை காப்பாற்றி தான் பூமி வந்து வாழப்போகுதுன்னு கிடையாது. நம்ம அல்டிமேட்டாக இங்கே என்ன போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு, நம்மளோட தலைமுறையை காப்பாற்றுறதுக்கு மனித இனம் அப்படின்ற ஒன்று வந்து அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 1000-2000 வருஷங்கள் தாண்டி வாழணும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். பட் போராடுற அதே காலத்தில் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வர முடியும், இல்லை வந்து நம்ம முன்னேற முடியும் அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து பூமியை முன்னேற்றத்தை பற்றி தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சொசைட்டி. நம்ம இப்போ வந்து சொசைட்டின்ற போது என்னென்னா ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும் போது எல்லாமே ஒருங்கிணைந்தவர்கள். இப்போ வந்து ஒரு பட்டாம்பூச்சியோட நிறம் மாறத்துக்குமே சுனாமி வரத்துக்கு கூட சம்மந்தம் இருக்குது. அதுதான் கேஎஸ் தியரியில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இன்டர்லிங்க்டாக இருக்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான், அந்த அறியாமை தான் இன்றைக்கி பிரச்சனைக்கு காரணம். இப்போ நீங்கள் பிளாஸ்டிக்கை பற்றி சொல்கிறீங்க. இந்த பிளாஸ்டிக்கை வந்து நான் ஒருத்தர் வந்து ஒரு கவர் வாங்க போகிறாரு வச்சுங்க, ஒரு பால் பேக்கெட் வாங்க போனால் கூட
ஒரு மஞ்சப்பை தூக்கி போனால் அவருக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்குது. நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, ஒரு தனி மனிதனா நான் எப்படி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்கணுமே தவிர, நான் வந்து மற்றவங்க மேலேயே குறை சொல்லிட்டு இருக்கேன், நான் மற்றவங்களுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற வந்து ஒரு தப்பான கோட்பாடு ஆகிடும். இப்போ நான் ஒரு பால் பாக்கெட் வாங்க போனேன்னா நான் ஒரு மஞ்சப்பை எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஒரு பால் பாக்கெட்டுன்ற போது என்னால் மஞ்சப்பை எடுத்துகிட்டு போக முடியலன்னா வெறும் கையில் வாங்கிட்டு வரலாம். பட் அது வந்து ஒரு கவர் தாங்க, தேவையில்லை. ஒரு பேனா 5 ரூபா பேனா வாங்கும்போது ஒரு பிளாஸ்டிக் கவர் தாங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் கவராக தான் தெரியுமே தவிர, நாளைக்கு நம்ம பண்ணுற பூமிக்கு பண்ணுற ஒரு அநீதியாக தெரிய மாட்டேங்குது. அது எல்லாமே நமக்கு திருப்பி நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி நமக்குள்ளே வந்து we need a change from inside. சேஞ்சுன்றது நம்ம வந்து வெளியே பண்ணுறதோ இல்லை வந்து நான் பூமியை வந்து ஒரு 100 பிளான்ட் நட்டு வச்சு உடனே நான் மாற்றிடுறேன் அப்படின்றது கிடையாது. நீ 100 பிளான்ட் நடலாம், பட் 100 பிளான்ட் தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து முடியுமா? அது 100 பிளான்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான மனசு இருக்குது அவங்ககிட்ட அப்படின்றது எல்லாமே நீங்கள் ரியலைஸ் பண்ணி நீங்கள் எர்த்தை வந்து பூமி மாதாவை மதிக்கணும். மாதான்றது தாய். பூமி தாயை வந்து எப்படி ஒரு அம்மா வந்து ஒரு பையனை வளர்த்ததுக்கப்புறம் அந்த பையன் வந்து அம்மாவுக்கு செய்கிறானோ அந்த மாதிரி பூமி நம்மளுக்கு கொடுத்துருக்கு, திருப்பி இந்த பூமிக்கு நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு வரும்போது எல்லாமே மாறும். ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரியாத விஷயங்களை வந்து வாட்டரை எப்படி நம்ம வந்து கன்சர்வ் பண்ணோம், வாட்டரை ஒரு பொருள் செய்யும்போது எவ்வளோ வாட்டர் வந்து அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அப்புறம் ரிச்சுவல் வாட்டர், அப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். தேங்க்யூ. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண்குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன்.
கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி. இளையராஜா. விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். விஐடி பண்பலை 90.8 மற்றும் ப்ராஜெக்ட் அக்ஷயா இணைந்து வழங்கும் காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு மருத்துவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார் கூட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஏ. பிரபாகர், நெஞ்சக நோய் பிரிவு, வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அடுக்கம்பாறை. அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம், ரொம்ப நன்றி. வேலூர் விஐடி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். நன்றி சார். அதாவது சார், இப்போ வந்து காசநோய் டிபின்ற ஒரு நோய் பத்தி மக்களுக்கு எந்த அளவு அவேர்னஸ் இருக்கு, அதை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்க முடியுமா சார்? சார், அவேர்னஸ் இன் சென்ஸ் மீன்ஸ் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஜனங்களுக்கு இன்னும் டிபின்ற அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து ரொம்ப இல்லைன்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அது ஏன்னா மற்ற நோய்க்கு டெங்கு, மலேரியா இந்த மாதிரி ஜுரத்துக்கு கொடுக்குற ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட டிபி பற்றி ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கு என்ன ரீசன் சொன்னால், இது ரொம்ப பழைய காலத்து நோய் தான். இப்போலேருந்து இன்னும் தொண்டு தொட்டு வந்துட்டு தான் இருக்குது. இது இன்னும் முழுமையாக யாருக்கும் மக்கள்கிட்ட ரீச் ஆகல. இதை பற்றி நோய் என்ன, தன்மை என்ன, இது இன்னும் ஒரு தீண்டத்தகாத வியாதி மாதிரி தான் இன்னும் ஜனங்களோட பார்வை இருக்கு. இதுக்கு சரியான புரிதல் இல்லாதனால தான் காரணம். அந்த புரிதல் ஜனங்கள்கிட்ட கொண்டு ரீச் ஆகிட்டா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் இல்லாமல் பண்ண முடியும். சரி சார், இந்த காச நோயின்றது எப்படி வந்து மக்களுக்கு பரவுது, எப்படி வருது சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஸோ காச நோய்ங்கிறது அது டிபி, அதாவது இது வந்து ஒரு பாக்டீரியானால வர்றது. ஸோ மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னு ஒரு பாக்டீரியா கிருமினால இது வந்து ஒரு நோய் வந்து வருது அது ஜனங்களுக்கு. அது எப்படி நம்ம முதல்ல வந்து நுரையீரலை தான் பாதிக்கும். இது வந்து நுரையிலிருந்து மற்ற இடத்துக்கும் பரவும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெகம், முடியை தவிர உங்கள் உடம்புல எந்த பாட்டை வேணால் இந்த நோய் பாதிக்கும். ஆனால் இதுக்கு பரிபூர்ண ஒரு இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும், தடுக்கவும் முடியும், அதே நேரம் ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும் இந்த வியாதியை. இதனால் எந்த ஒரு பயமோ அச்சமோ தேவையில்லை. இதுக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. இதுக்கு வந்து எப்படி வந்து பரவுதுன்னு கேட்குறீங்க. இது வந்து மெயினாக வந்து காற்று மூலியமாக தான். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நுரையீரல பாதிச்சவங்க, நுரையீரல் டிபியால நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டவங்க, அவங்க இருமும் போதோ இல்லை தும்மும் போதோ இல்லை எச்சு தடிக்க பேசும்போதோ ஏத்துல இருக்கவங்களுக்கு அது வந்து சுவாசிக்கும் போது அவங்களுக்கு டிபி தொற்று ஏற்படும். அதே வந்து மற்ற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் கட்டியா இருக்கு, இல்ல மூளையில டிபி பரவ இருக்கு, இல்ல முதுகு தண்டோட இருக்குன்னா அவங்க மூலியமா பரவாது. நுரையீரல் தொற்று இருக்கவங்க மட்டும்தான் அவங்க இருமும் போதோ தும்மும் போதோ இல்ல சளி துப்பும் போதோ மற்றவங்க பக்கத்துல இருக்கும் போது அவங்களுக்கு அந்த காற்று மூலியம் பரவுறது தான் இது டிபி. முக்கியமா வந்து இது காற்று மூலியமா பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. நீங்க கண்டிப்பா இது 100% இது காற்று மூலியம் மட்டும் தான் பரவுது. சரி சார், இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து காச நோய் வந்திருக்கு, அவர் எப்படி வந்து அந்த அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறது, தனக்கு இருக்கிறதுன்னு எப்படி அவர் தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஸோ இது காச நோய் பற்றி அறிகுறிகள் என்னன்னா, இது வந்து நான் இப்ப பேச போது நுரையீரல் சம்பந்தப்பட்டது. நுரையீரல் டிபி வந்தா என்னென்ன அறிகுறிகள் இருக்கு, நுரையீரல் தாண்டி வேற மற்ற ஒரு ஃபார்ம் ஆஃப் டிபி எக்ஸ்ட்ரா பல்மனரி சொல்லுவாங்க. நுரையீரல் மட்டும் பாதிச்சுன்னா அது பேர் பல்மனரி டிபி. நுரையீரல் தாண்டி எங்கே பாதிச்சிருந்தாலும் அது பேர் எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபின்னு சொல்லுவாங்க. அது நுரையீரல் டிபியினால வந்தவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, தொடர் இருமல், அது 2 வாரங்களுக்கு மேல் தொடர் இருமல், சளியோ சேர்ந்தோ சளி இல்லாமலோ வரலாம், பிளஸ் அவங்களுக்கு வந்து சளியோட ரத்தம் கலந்து வரலாம், பிளஸ் மாலை நேர ஜுரம், ஈவினிங் டெம்பரேச்சர், அப்புறம் அதிகப்படியான வியர்த்தல், ஈவினிங்ல வியர்த்தல் வருது, அதுக்கப்புறம் பசியின்மை, தூக்கமின்மை, உடல் எடை குறைதல், இது மாதிரி சில சிம்டம்ஸ், மூச்சு இறைத்தல், இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் வந்துன்னா ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்குன்னா இந்த சிம்டம்ஸ் வச்சுட்டு டிபிஆ இருக்க டவுட் பண்ணினா உடனே கவர்மெண்ட் எனி அரசு மருத்துவமனைக்கு போனாலும் அதுக்கு உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்து. ஆமா சார், பல பேருக்கு வந்து இப்போ ஒரு சின்ன ஜுரம்னாலும் ஒரு 2 நாள் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஜுரம் தான் வந்திருக்கு, இல்ல ஒரு வாரம் கண்டினியூஸா இருமலா வந்தா ஒன்னு சூடா இருக்கலாம், இல்ல வந்து ஏதாவது நான் வந்து குளுமையான பொருள் சாப்பிட்டுட்டேன் அதனால தான் எனக்கு வந்திருக்கும்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்க மக்கள் வந்து.
ஸோ இப்போ வந்து இந்த டிபி வராமல் இருக்க எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறது? நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. அதாவது வருவதற்கு முன்னாடியே பாதுகாக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபி நோய் வராம இருக்க நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும்? முதலாவது நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கணும். நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை முதல்ல ஏற்படுத்திக்கணும். 3 வேளை சாப்பாடு நேரம் தவறாமல் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றது நல்ல ஆரோக்கியமான உணவு. அதில் சாப்பிட்றது நல்ல டைம் சாப்பிட்றதோட நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். நம்ம இம்யூனிட்டி பவர், எதிர்ப்பு சக்தி எப்பயுமே நல்லா வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே போல் ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு பஸ்லையோ இல்லை கூட்ட நெரிசல்லையோ இல்லை எங்கே பார்க்கு பீச் இந்த மாதிரி எங்கே போனாலும் அங்கே வந்து இரும்புறாங்கன்னா கொஞ்சம் அவங்கள வந்து வாயில் துணி வச்சு இரும்ப சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அது மூலியமாக டிபி ஸ்ப்ரெட் ஆகுது நம்மளை தடுக்க முடியும். ஸோ நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல நேரத்துக்கு சாப்பாடு, நம்ம ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகள் நல்லா சாப்பிட்டுக்கணும். நம்ம எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே டைமில் காசநோய் இருக்கு டவுட் பண்ணுறோம், அவங்க வந்து இருமும் போது வாயில துணி வச்சு இரும்ப சொல்லலாம். இது மூலியமாக நம்மளுக்கு டிவி வராமல் தடுக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பா நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா. சரி சார், இப்போ வந்து காசநோய் வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து காசநோயால அஃபெக்ட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எந்த மாதிரியான மருத்துவ உதவிகள் அவருக்கு தேவை, எந்த மாதிரியான நடவடிக்கை அவர் எடுத்துக்கணும்? தனக்கு வந்து காசநோய் ரொம்ப நேரம் இரும்பிட்டு இருக்காரு, போய் செக் பண்றாரு, தனக்கு வந்து டிபி இருக்கிறதா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை அவர் எடுக்கணும்? முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சில என்னென்ன சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கு தென்படுதுன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனை, அது பிஎஸ்சி பிரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கட்டும், இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், இல்லை மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி எல்லா அரசு சார்ந்த மருத்துவமனை அனைத்துலையுமே இந்த இலவச சளி டெஸ்ட் எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கப்படும். அவங்க முதல்ல அங்கே போய் மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய என்னென்ன உங்களுக்கு தொந்தரவு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க உடனே சளி டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அது சளி டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும். சளி டெஸ்ட் வந்து பண்ணால் நல்ல இருமிச்சு அவங்களுக்கு நுரையீரல் டிபி இருக்குன்னா கண்டிப்பாக சளி டெஸ்ட் மூலியமா பரிசோதனை அங்கேயும் இலவசமாக செய்து தரப்படும். சளி டெஸ்ட் 2 நாள் சளி டெஸ்ட் கொடுக்கும். இப்போ காலைல ஒரு 10 மணிக்கு போறீங்க, டாக்டர் பாக்குறீங்கன்னா அப்போ ஒரு சளி டெஸ்ட் கொடுக்கணும். மறுநாள் ஒரு டப்பா கொடுப்பாங்க. அதுல வந்து காலையில வந்து சளி டெஸ்ட் வெறும் வயிற்றுல எடுத்து நல்ல இரும்பி நல்லா சளி மொத்தமா எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுக்கும் அடுத்த நாள் 2 சளி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிபி கிருமி இருக்கு அதுலயே தெரிஞ்சிடும். இருந்ததுன்னா அடுத்தது என்னென்ன தேவையான பரிசோதனை, எக்ஸ்ரேல இருந்து உங்களுக்கு மற்ற இதர ரத்த டெஸ்ட்டுகள், சர்க்கரை இருக்கா, மற்றது வந்து மற்ற வியாதிகளா இருக்கா, அந்த டெஸ்ட்ல பார்த்துட்டு உங்களுக்கு மருந்து மாத்திரைகளை ஆரம்பிச்சிடுவோம். சரி சார், இப்போ காசநோயை தடுக்க தேவையான மருந்துகளை பயன்படுத்துகிறோம். அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா, இல்லை ஒரு நார்மலான ரீசனபிள் மருந்துகளா? அதனுடைய செலவு எப்படி ஆகும்? ஸோ இது வந்து பொதுமக்கள் இந்த மருத்துவ செலவு, இதுக்கு மருந்து செலவாகும் அப்படின்ற ஒரு அச்சமே தேவையில்லை, ஒரு பயமும் தேவையில்லை. அனைத்து மருந்து மாத்திரைகளும் எவ்வளோ காஸ்ட்லேருந்து அது அத்தனையும் கவர்மெண்ட் இலவசமாக தரப்படுகிறது. ஸோ சாதாரண டிபிலேருந்து முத்தின டிபி அதுக்குன்னு எல்லா வகையான மருந்து மாத்திரைகளும் கவர்மெண்ட்ல இலவசமாக தரப்படுகிறது. 6 மாசம், சில முத்தின டிபி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 2 வருட காலங்கள்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அத்தனை ட்ரீட்மெண்ட்டையும் கவர்மெண்ட் சொல்ல ஏற்று எல்லா விதமான மருந்துகளும் இலவசமாக தரப்படுகிறது. ஸோ அந்த 6 மாசம் வைத்தீங்கன்னா 6 மாசம் நாங்கள் சொல்ற மாதிரி சாப்பிட்டா போதும், நீங்க ஒன்றும் வேண்டாம். அதுவும் உங்களுக்கு வந்து வீடு தேடி வரப்படும் உங்களுக்கு மருந்து. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் இங்கே வரணும், ஜிஹெச். மித்தபடி வீட்டில் வந்து உங்களுக்கு வீட்டில் வேற எந்த வியாதிக்கும் தராத ஒரு முக்கியத்துவத்தை கவர்மெண்ட் இதில் ஒரு தருது. எதுக்குன்னா இதுக்குன்னு சில பணியாளர்கள் இருக்காங்க. உங்க வீட்டுக்கே வந்து அந்த மாத்திரைகள் நீங்க சாப்பிட்றீங்களான்னு செக் பண்ணுவாங்க. எத்தனை வேளை சாப்பிடணும், எப்படி சொல்லணும், உங்களுக்கு கவுன்சிலிங்ல இருந்து எத்தனை வேளை சாப்பிடணும், எல்லா விஷயமும் இதுல இருக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்க அந்த மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கணும், அது மட்டும் தான். மித்தபடி அனைத்தும் இலவசம் தான். அதுவும் இதுல முக்கியமான விஷயம்னா உழவர் பாதுகாப்பு திட்டம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு திட்டம் இருக்கு. உழவர் சார்ந்த தொழில் வச்சிருக்கவங்க அவங்க வந்து உழவர் பாதுகாப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு இந்த டிபி இருக்கிறவங்க மாசம் 1000 ரூபாய் உதவி பணம் தரப்படுகிறது. டிபி இருக்கவங்களுக்கு அது மக்கள் பயன்படுத்த. டிபி இருக்கவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் பணம் உதவி கிடைக்குது. இது ஒரு பல பேருக்கு தெரியாத விஷயத்த ஒன்று சொல்லியிருக்கீங்க. இப்போ நார்மலாக வேலை செய்கிறவங்க வந்து வேலைக்கு போகலாம், சில உழவர்களுக்கு வந்து வேலை செய்ய முடியாத காரணங்களால ஒரு உதவித்தொகை அந்த திட்ட கார்டு இருக்கணும். உழவர் பாதுகாப்பு திட்ட கார்டு இருந்து அரசு மருத்துவர் தெரிவிச்சிங்கன்னா அது வந்து உங்களை வீடு தேடி வர்ற பணியாளர் தெரிவிச்சிங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு வந்து அரசு மருத்துவர் மூலியமா கையெழுத்து போட்டு உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் பண உதவி தரப்படும். அடுத்ததா ஒரு கேள்வி சார், அதாவது காச நோயாளிகள் வந்து குறிப்பிட்ட ஏதாவது ஒரு டூரேஷன் இருக்கா? இவ்வளோ நாள் இந்த காச நோய் இருக்கும், ஒரு 6 மந்த் தான் இருக்கும், 2 months தான் இருக்கும். ஸோ ஏதாவது கால நிர்ணயம் இதுக்கு இருக்கா? இந்த நோய்களுக்கு ஏதாவது இருக்கு இல்லை ரொம்ப வருட காலமாக வந்து இருக்கும், மருந்துகள் சரியாமல் எடுக்காமல் இருக்கலாம், சில பேர் கண்டினியூவாக சாப்பிடலாம், சில பேர் பாதியிலே நிறுத்தி, அது டூரேஷன் ஏதாவது இருக்கா சார்? அதாவது எப்படின்னா இந்த டிபின்னு வந்துட்டா இது வந்து கிருமி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மருந்துக்கு வேலை இது கட்டுப்படுறது கொஞ்சம் சிரமம். அதுக்காக தான் மற்ற மருந்து ஜுரத்தோட இந்த மருந்து இந்த வியாதிக்கு வந்து 6 மாதம் வைத்து எனக்கு சொல்கிறோம்.
குறைஞ்சபட்சம் 6 மாசம். முன்னெல்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷம்லாம் பழைய காலத்துல இருந்தது. ஸோ 2005க்கு அப்புறம் இது வந்து முழுசா வந்து 6 மாசம் டாட்ஸ் தெரப்பின்ற ஒரு தெரப்பி வந்துருச்சு. ஸோ திருத்தி அமைக்கப்பட்ட காசநோய் தடுப்பு திட்டத்தில் மூலியமா இது வந்து 6 மாசம் வைத்தியம்னு சொல்லி வந்துருச்சு. அதுல என்னன்னா வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டா கூட போதும், அவ்வளவுதான். இந்த திட்டத்து மூலியமா வாரத்துக்கு 3 நாள், ஒரு அட்டையில இத்தனை மாதம் கணக்கு இருக்கும். அது வந்து ஒரு வாரத்தில் 3 நாள் இந்த அட்டை சாப்பிட்டா போதும். ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு தான். இது சாதாரண டிபி, இந்த மருந்து கட்டுப்புற டிபி இருந்தால் கண்டிப்பா 6 மாசத்துல போதும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மருந்து சரியா எடுக்காம விடுறவங்க, பாதிலேயே விட்டுறவங்க, நல்லா ஆச்சுன்னு நினைச்சிட்டு இந்த ஆக்சுவலா இந்த மருந்து இல்லைனா என்னன்னா 2 மாசத்துலேயே சில ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் இருமல் குறைய ஆரம்பிச்சிடும், ஜுரம் குறைய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 1 மாசத்துல 2 மாசத்துல அவங்க நல்லா ஆச்சுன்னு நினைச்சுப்பாங்க. ஒரு மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் அவங்களே சொந்தமா நிறுத்திடுவாங்க. நான் வேலைக்கு போகணும், அங்க போகணும், எங்க போயிட்டேன் அப்படி ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி, பல காரணங்கள் சொல்லி, குடும்ப கஷ்டம், வேலைக்கு போகணும், அந்த சில காரணங்கள் பாதிலே மாத்திரை நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டா என்ன ஆகுதுன்னா அந்த கிருமி மறுபடியும் வீரியம் அடைஞ்சு அது வேற சாதாரண மருந்து கட்டுப்படாத டிபியா மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்ப என்ன ஆகுதுன்னா மறுபடியும் திருப்பி டெஸ்ட் பண்ண போகும்போது அது வேற மாதிரி டிபியா மாறி இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். அப்போ வந்து என்னன்னா சம்டைம்ஸ் 8 மாசம், சில டைம் என்ன ஆகுதுன்னா இது வந்து சாதாரண மருந்து கட்டுப்பட டிபியா மாறதுக்கு வாய்ப்பு. அது பேர் எம்டிஆர் டிபி சொல்லுவாங்க, மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி. அந்த மாதிரி வந்ததுன்னா குறைஞ்சபட்சம் 24 மாசம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டிபி. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகாம இருக்கணும்னா டாக்டர் பரிந்துரைப்படி உங்களுக்கு அந்த 6 மாசம்னா 6 மாசம் கரெக்டா வைத்தியம் பண்ணி சளி டெஸ்ட் 2 மாசத்துக்கு ஒரு தாட்டியோ இல்ல 4 மாசம் நாங்க சொல்ற டைம்ல வந்து சளி டெஸ்ட் கொடுத்து எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து அந்த கரெக்டான ஃபாலோ அப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுல முற்றிலும் சுகம் அடையும். சரி சார், அடுத்ததா ஒரு கேள்வி. அதாவது நீங்க சொன்னீங்க, அதாவது கொஞ்சம் நம்ம சரியாயிட்டாலே நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து அவங்களே ஃபீல் பண்ணிக்கிறது நம்மளுக்கு குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதாவது அடுத்ததா உணவு பழக்க வழக்கங்கள், ஏதாவது நம்மளுக்கு டிபி இருக்கு, ஸோ இந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும், நம்ம ஒரு மாத்திரை எடுத்துட்டு இருக்கோம், ஸோ அதனால வந்து ஏதாவது கட்டுப்பாடுகள் ஏதாவது இருக்கா சார்? இந்த மற்ற வியாதிக்கு இந்த வியாதிக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இந்த வியாதியில் மட்டும் எந்த உணவு கட்டுப்பாடும் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நல்ல சத்துள்ள உணவு, இல்லை புரோட்டீன் சத்துள்ள உணவு நீங்க நிறைய கொண்டக்கடலை, சோயாபீன்ஸ், பாசிப்பயிறு, இந்த மாதிரி நல்ல கீரை, காய்கறி, நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடலாம், முட்டை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக டெய்லியும் 2 முட்டை சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஸோ எல்லா வகையான உணவும் சாப்பிடலாம். ஒன்று என்ன விஷயம்னா இந்த காரம் கொஞ்சம் இந்த மசாலா ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிட்டா போதும். ஏன்னா அது மாத்திரனால சில டைம் சில பேருக்கு வந்து என்ன ஃபீல் பண்றாங்க, என்னோட பேஷண்ட் எங்களோட ஜிஹெச்ல பொதுவாக எங்களுக்கு மருத்துவர்கிட்ட இந்த மாத்திரை சாப்பிட்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னா சில பேர் அந்த வயிறு எரிச்சல் ஏதாவது வரலான்னு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை. அதனால இந்த வந்து ஒரு அல்சர் மாதிரி வரக்கூடாதுன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த காரமான உணவுகள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டா போதும். மித்தபடி எல்லாமே நீங்க வந்து மாத்திரை மட்டும் கரெக்டா உட்கொண்டா எல்லாமே நல்லா இருக்கும். கூட வந்து இந்த சத்துள்ள ஆகாரங்கள் அனைத்தும் சாப்பிடலாம், எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது, எல்லா வகை உணவும் நீங்க சாப்பிடலாம். டிபி பாதிச்சவர் வந்து மருந்துகள் எடுப்பதன் மூலமா அவருக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? ஸோ இந்த மாதா சொன்ன மாதிரி அந்த வயிறு எரிச்சல் இது வரலாம். சில பேர் அந்த ஒரு இனிஷியல் ஆரம்ப காலத்து ஸ்டேஜில் தான் இது ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 நாளையில் சில பேருக்கு புதுசாக மாத்திரை போடுறவங்களுக்கு சூற கொமட்டுற மாதிரியோ இல்லை ஒரு வயிறு எரிச்சல் வர்ற மாதிரியோ, சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு அசதியாக இருக்க மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் நோயின் தன்மை தான். அது வந்து அதுக்காக தான் அந்த டைம் சாப்பிடாம இத்தனை நாள் ஒன்றும் சாப்பிடாம இருந்து இப்போ கொஞ்சம் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு அந்த மாதிரி வயிறு எரிச்சல் இது மாதிரி வரலாம். அதை தடுக்கும் முறைகள் தான் நீங்கள் வந்து இந்த அது மாதிரி இருக்காமல் அந்த மாத்திரான எக்காரணத்து கூட டிபி மாத்திரமே நிப்பாட்டிவே கூடாது. அது பெரிய தவறாயிரும், அது நம்மளுக்கு வினையாக மாறிடும். ஸோ அதுக்கு அந்த டிபி மாத்திரை நிப்பாட்டாமல் அது சாப்பிட்டுட்டே இருக்கணும். கூட வந்து இந்த வயிறு எரிச்சல் இருக்குது, ஏதாச்சும் இந்த மாதிரி தொந்தரவு சைடு எஃபெக்ட் இருக்குன்னா நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து உங்களுக்கு என்ன ஒரு இது மாதிரி இருக்கோ, இது மாதிரி வயிறு எரிச்சல் இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, எனக்கு அசதியாக இருக்குது, ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இருக்குன்னா நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி உங்களுக்கு என்ன தொந்தரவோ அதுக்கான மருந்து மாத்திரை, அதுவும் வந்து அரசு மருத்துவம் இலவசமாக தரப்படுகிறது, அதை மக்கள் பயன்படுத்திக்கணும். நாம் ஏதாச்சும் தொந்தரவு இருக்குன்னு சொல்லிட்டு நாமளே மருந்து மாத்திரை நிப்பாட்டிட்டு இப்போ ஒரு அங்கே லோக்கலில் ஒரு டாக்டர் பார்த்தேன், அங்கேப்பா இந்த மாத்திரை நிப்பாட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி ஜனங்க வந்து வழி தவறி போயிடக்கூடாது. அந்த மருந்து மாத்திரையில் கரெக்டாக 6 மாதம் சாப்பிடணும். சாப்பிட்டா கண்டிப்பா இந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராமல் பார்த்து. அடுத்ததா அதான் நீங்க இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோர்ஸ், அதாவது 6 மந்த்னா கண்டிப்பா அதை தொடர்ந்து எடுக்கிறதுனால வந்து பூர்ணமா குணமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை கண்டிப்பா மக்கள் வாய்ப்புகளோட கண்டிப்பா சுகம் உண்டு. வாய்ப்புகளோட இது கண்டிப்பா 100% கியூரபிள் அண்ட் பிரிவென்டபிள் டிசீஸ். தடுக்கும், நல்லா வராம தடுக்கவும் முடியும், வந்த நோயை முழுசா குணப்படுத்த முடியும். இதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. ஓகே சார், அடுத்ததா ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா வந்து அரசு மருத்துவமனையை வந்து எப்படி வந்து இந்த காசநோய் நோயாளிகள் வந்து எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம், எந்த வகையில பயன்படுத்திக் கொள்ளலாம் அரசு மருத்துவமனை? அதாவது நான் எப்படி சொன்ன மாதிரி அந்த ஒரு டிபிக்கான அறிகுறிகள், டிபி அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி இருமல், 2 வாரத்துக்கு தொடர் இருமல், சளி, ரத்தம் கலந்து வருதல், மூச்சிரைத்தல், மாலை நேர காய்ச்சல், ஒரு பசியின்மை, ஒரு உடல் இளைத்தல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் நேராக நீங்கள் அரசு மருத்துவம் நாடலாம். அங்கே அரசு மருத்துவமனைக்கு போனீங்கனாவே இந்த மாதிரி சிம்டம்ஸ் சொன்னீங்கனாவே உடனே நாங்கள் வந்து சளி பரிசோதனை செஞ்சு பார்ப்போம்.
தேவைப்பட்ட எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். ஸோ இது 2% பண்ணாவே உங்களுக்கு டிவி இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரிய வரும். ஸோ டிவி இருக்குன்னா மேற்கொண்டு என்னென்ன பரிசோதனை செய்யுமோ செஞ்சு உங்களுக்கு இலவசமாக அத்தனை மாத்திரம் எங்களுக்கு என்னென்ன தரணுமோ தந்துருவோம். பல விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில வந்து, அதாவது காசநோய் எப்படி வராமல் தடுக்கிறது, எப்படி எந்த மாதிரியான உணவு வகைகள் எடுக்கணும், பல விஷயம் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான். எப்பவும் வீட்டுக்கு போறப்பெல்லாம் கடையே வாங்கிட்டு போவியே, இந்த தடவை எப்படி? இந்த தடவை தான் அம்மாவுக்கு புடவை, தம்பிங்களுக்கு Dress, அப்பாவுக்கு வேட்டி சட்டை, ஒஸ்தியான சுருட்டு, பாட்டிக்கு வெத்தலை பாக்கு, வாசனை சுண்ணாம்புன்னு புகையில கூட வாங்கிட்டு போறேன். அட பாவி, ஏண்டா உன் குடும்பம் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தது மட்டும் போதுமா உனக்கு? ஏன்டா இப்படி கேக்குற? ஆமா, உங்க அப்பா கேட்டாருன்னு சுருட்டு வாங்கிட்டு போற, அது அவரு வீட்டுல தான் பிடிப்பாரு. அவரோட உடல் நல்லா பாதிக்கும், வீட்டுல நல்ல காத்தே இருக்காது, பசங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளருவாங்க? அது மட்டும் இல்லாம பாட்டிய கூட நீ விட்டு வைக்க மாட்டேன்ற, அவங்களுக்கும் கூட புயலை வாங்கிட்டு போற, அது உயிரை கெடுக்கிறது இல்லையா? உங்க பாட்டி பசங்களை எடுத்து கொஞ்சும் போது அவங்க வாயில இருந்து தொற்று நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் பசங்களுக்கு போய் தோல் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, நீ செய்யறது சரிதானா? எப்பவோ ஒரு தடவை தான் வாங்கிட்டு போறேன், இதுக்கெல்லாமா நோய் வரும்? விளையாட்டு வினையாகும். நம் சந்ததியை காக்க வேண்டிய நாமே அதை அழிவுக்கு உட்படுத்தலாமா? புகையிலையை தடுப்போம், புத்துயிர் பெறுவோம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கள் தாங்க. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். VIT பண்பலை 90.8 மற்றும் ப்ராஜெக்ட் அக்ஷயா இணைந்து வழங்கும் காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் A பிரபாகர், நெஞ்சக நோய் பிரிவு, வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அடுக்கம்பாறை, அங்கிருந்து வந்திருக்காங்க. காசநோய் பற்றிய பல முக்கியமான விஷயங்கள், அதாவது தெரியாத விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார், அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து டிபி அட்டாக் ஆயிருக்குன்னா அவரை வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. ரொம்ப ஒரு பெரிய நோய் மாதிரியும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உண்மை. எந்த வகையில வந்து அவரை ட்ரீட் பண்ணா நோயும் குணமாவும் அவரை ஒதுக்கி வைக்கிறது தவறு இல்லையா? கண்டிப்பா அதை வந்து மக்கள் இன்னும் அது அறியாமையினால தான் அந்த தவறு இன்னும் தொடர்ந்து செய்துட்டே இருக்கு. டிபி பற்றி சரியான புரிதல் இல்லாதனால தான். டிபின்றது ஒன்றும் இல்லை, இது வந்து நுரையீரலில் பாதிச்சா மட்டும்தான் மற்றவங்களுக்கு பரவும். ஸோ நுரையீரலில் பாதிச்சா அதுவும் அவங்க எப்பயும் மாஸ்க் போடுறது நல்லது. ஸோ வாய் கவர் பண்ணுற மாதிரி ஒரு மாஸ்க், இல்லை இருமும் போது வாயில் கர்ச்சீஃப் வச்சிரும்போது, இல்லை சளி துப்புறதுக்குன்னு தனியாக ஒரு குடுவை மாதிரியோ ஒரு டப்பாலையோ மண்ணு கொட்டி சளி துப்பி அது கொண்டு குழி தோண்டி புதைச்சிடணும். ஸோ கண்ட இடத்துல எச்சு துப்புறதோ இருக்கக்கூடாது. வாயில் கர்ச்சீஃபோ துணியோ மாஸ்கோ இல்லாமல் இரும்புறது தவறு.
ஸோ இந்த பழக்கத்தை வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றனாலையோ அவங்க கூட ஒன்றா உணவு இருந்தனா ஒன்றா ஒரே ரூமில் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டிபி வந்தவங்க கொஞ்சம் அவேர்னஸோட இருந்துக்கிட்டாங்கன்னா இதை வந்து ஒரு ஒதுக்கி வைக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க வந்து நார்மலாக எப்பயும் போல் நம்ம மாதிரியே நம்ம கூட இருக்கலாம். இது மற்ற வியாதி மாதிரியும் மற்ற ஒரு இந்த தீண்டத்தகாத வேறு மாதிரி யாரும் பார்க்க வேண்டாம். இது வந்து அவங்களுக்கான மாத்திரைகள் ஒழுங்காக எடுத்துக்கணும், உணவு பழக்கம் நல்ல முறையாக செஞ்சுக்கணும். அவங்கள ஒதுக்கி வச்சு அவங்க மன அழுத்தத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அதே அவங்களுக்கு பெரிய ஒரு டிராபேக்காக அமைஞ்சிடும். ஸோ அவங்கள வந்து அதே வந்து அவங்களுக்கு சரியாக சாப்பிடாம ஒரு டிப்ரெஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்கள வந்து முறையாக கவனிச்சிக்கணும். நம்ம கூட சகஜமாக பழக வைக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று இருமல் சளி இருக்கவங்க வாயில் துணி வச்சிரும்புறது ஒரு நல்ல ஒரு பழக்கம். அது நோய் வந்தது அவரோட போய் சரியாயிடணும். அது மற்றவங்களுக்கு பரப்பி மற்றவங்களும் வராமல் பார்த்து. ஸோ அதனால் ஒரு வீட்டில் ஒன்றா இருக்கிறனால தப்பு கிடையாது. ஆனால் இருமும் போது மட்டும் வாயில் துணி வச்சுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும். இதுதான் அவங்களோட பண்ண வேண்டியது. சரி சார், அடுத்ததான் வந்து இப்போ ஒருத்தவருக்கு வந்து டிபி பாதிச்சிருச்சு, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? கண்டிப்பாக இது நல்ல ஒரு கேள்வி. இது வந்து என்னன்னா, ஒருத்தர் டிபி அஃபெக்டாக இருக்கு, நுரையீரலில் பாதிச்சிருக்கு, அவருக்கு சளியில் கிருமி இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா குடும்பத்தில் எத்தனை இருக்காங்களோ அத்தனை பேரும் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. எந்த அரசு மருத்துவமனைக்கு போனாலும் இந்த மாதிரி வந்து டிபி இருக்குன்னு சொன்னால் அவங்களே அவங்களை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்கணுன்றத விட அவங்களே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்பாங்க. அப்படியே அவங்க கேட்க மறந்துருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிபி இருக்கு, நாங்கள் எல்லாருக்கும் டவுட்டாக இருக்குது, எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா இது காற்றுல பரவுற வியாதி தானே. அதனால வந்து நீங்கள் வந்து முறையான ஒரு சில பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு டிபி இருக்கா இல்லையா, அதாவது கிருமி தொற்று வேற, அதனால டிசீஸ் வேற, அதாவது இன்ஃபெக்ஷன் வேற, டிசீஸ் வேற, தொற்று வேற, நோய் வேற. ஸோ தொற்று இருக்கும் அத்தனை பேரும் மாத்திரை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அதே வேளை நோய் வந்து அத்தனை பேர் மாஸ்க் சாப்பிடுறது அவசியம். ஸோ தொற்று டிசீஸ் என்ன இருக்குன்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அதுக்கு வந்து மேண்டோ டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. தோல்ல ஒரு மருந்து செலுத்தி அது 2 நாளிலோ இல்லை 3 நாளிலையோ 48 72 மணி நேரத்துக்குள்ள அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் இது உங்களுக்கு தொற்று இருக்கா இல்லையான்னு. ஸோ இன்னொரு விஷயம், உங்களுக்கு இருமல் இருக்கு, சளி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேவையான சளி பரிசோதனையும் எக்ஸ்ரே பரிசோதனையும் அடுத்து கவர்மெண்ட் மருத்துவமனையில் உங்களுக்கு செய்து தரப்படும், இலவசமாக செய்து தரப்படும். அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அதில் வந்து யாருக்காச்சும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தை 6 வயசு கீழே இருக்க குழந்தைங்க வீட்டில் டிபி இருக்கவங்களுக்கு 6 வயசுக்குள்ள எந்த குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு பார்த்து நோய் இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா நாம் வந்து தடுப்பு நோய் இல்லை ஆனால் தொற்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் 6 வயசுல இருக்க குழந்தைங்க. அதனால அவங்களுக்கு 6 மாதத்துக்கு ஐஎன்ஹெச்னு ஒரு மாத்திரை இருக்குது, ஐசோனேசன் மாத்திரை வந்து அவங்க டெய்லி தரணும் ஒரு 6 மாதத்துக்கு. அது வந்து 6 வயசு கீழே இருக்க குழந்தை கம்பல்சரி தந்தாலும் வீட்டில் யாருக்க டிவி இருந்தாலும். நோய் இருந்ததுன்னா முறையான சிகிச்சை, அதே 6 மாத சிகிச்சை, அது வேற மாதிரி. இப்போ இவங்களுக்கு எல்லாம் டிவி வந்தவங்க எல்லாம் என்ன மருந்து தருமோ அது தருவோம். இது தடுப்பு மாத்திரை வேற, நோய்க்கான மாத்திரை வேற. சரி சார், அடுத்ததாக வந்து பெண்கள், அதாவது இப்போ ஒருத்தவருக்கு வந்து டிபியில் அஃபெக்ட் ஆகிட்டாங்க, அதாவது கர்ப்பமாக இருக்காங்க அவங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்துடுது, இந்த பால் கொடுக்குற நேரமாக இருக்கலாம், அவங்க வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த டிபி மருந்துகள் எடுப்பதன் மூலமாக ஏதாவது பின்விளைவுகள் குழந்தைகள் சந்திக்க நேரிடுமா, இல்லை வந்து கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தைகளை அதை அஃபெக்ட், பல சந்தேகங்கள் வந்து பெண்களுக்கு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது நல்ல கேள்வி. இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். இது இன்னமும் ஸ்டில் வந்து நிறைய படித்தவர்கள் மத்தியிலும் சரி, படிக்காத எல்லாருக்கும் இருக்கிற மெயினான டவுட்டு. ஏன்னா சின்ன மாத்திரை கூட மாசமாக இருக்கும் போதோ இல்லை குழந்தைக்கு பால் கொடுக்கும் போதோ தரலாமான்னு 1000 தாட்டி யோசிப்பாங்க. எத்தனை தான் மருத்துவம் சொன்னாலும் ஜனங்களுக்கு அந்த அவேர்னஸ் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. அது எல்லா படித்தவர்கள் மத்தியும் படிக்காம எல்லாருக்குமே. அது முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரெக்னென்சி டைமில் ஒரு டிபி ஒருத்தங்க அஃபெக்ட் ஆகுதுன்னா தாராளமாக மருந்து சாப்பிட்லாம். அது வந்து குழந்தைக்கு போகாமல் தடுக்க முடியும். அந்த நாங்கள் தர்ற மருந்து கவர்மெண்ட்லேயோ இந்த டிபிக்கான மருந்து வந்து அந்த ஒரு ஊசி தவிர்த்து மித்தபடி மாத்திரைக்கு நாங்கள் தர்ற மாத்திரை சரியான முறையில் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு பரவுகிற வாய்ப்பே இல்லை. மாசமாக இருக்க தாய்மார்களும் சரி, குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்களும் சரி, இந்த மாத்திரை தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து இதனால குழந்தைக்கு பாதிப்போ இல்லை தாய்மாருக்கு அவங்களுக்கு பாதிப்போ ஒன்றுமே கிடையாது. இதனால 2 பேருக்குமே நல்ல சுகம் கிடைக்கும், குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கும். ஸோ எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், தாராளமாக நீங்கள் நாங்கள் தர்ற மருந்து கரெக்டாக எடுத்துக்கலாம், டாட்ஸ் மருந்து. ஓகே, அப்போ ஒரு சந்தேகமே வேண்டாம் இனிமேல் வந்து நம்ம வந்து கர்ப்பமாக இருக்குமோ இல்லை வந்து குழந்தை பிறந்துருச்சு இப்போ நம்ம மருந்து சாப்பிடலாமான்ற சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பாக. அடுத்ததா சார், உங்களோட பணியில் நீங்கள் பல நோயாளிக்கு வந்து சிகிச்சை அளிச்சிருப்பீங்க. உங்களோட பேஷண்ட்ஸ் யாராவது பூர்ணமாக வந்து டிபியிலேருந்து குணமடைஞ்சு இன்னைக்கு நார்மலான லைஃப்பில் வாழ்கிறாங்களா, எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும் சார்? இதில் வந்து என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ப்ரிவென்டபிள் அண்ட் ட்ரீட்டபிள். அதாவது இதில் என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக இதை வந்து தடுக்க முடியும், வந்த நோயை முழுசாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து எல்லாருக்குமே குணம் உண்டு. இது சரியாக மருந்து மாத்திரை எடுக்காமல் போனவங்க
இல்லை ஒரு சாதாரண மருந்து கட்டுப்படா டிபி வந்தவங்களால தான் நாள்பட்ட தொந்தரவுல இருந்து அதுவும் விடுபடுறாங்க. இதில் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரீட்டபிள் டிசீஸ்னால இது வந்து ஃபுல்லாக குணப்படுத்தவங்களால கண்டிப்பாக எல்லாம் நல்லா இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க, ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நேரில் சொல்லிட்டு போவாங்க, அவங்க யாருக்காவது பக்கத்தில் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் எத்தனையோ லட்சம் பேர் வந்து இதனால வந்து இதனால பயனடைஞ்சிருக்காங்க. இந்த டாட்ஸ் இந்த தெரப்பினால இது 6 மாதம் வைத்தியத்தினால பல பேர் பரிபூர்ணமாக சிரமம் அடைஞ்சிருவாங்க. இதில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து தொழில்நுட்பங்கள் நிறைய வளர்ந்துருச்சு சார். ஸோ இப்போ இந்த டிபி சிகிச்சைக்காக ஏதாவது புதிய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கா? ரொம்ப எளிமையான விஷயங்கள், பரிசோதனை முறைகள் ஏதாவது வந்திருக்கா சார் இப்போ காலகட்டம்? உண்மை, இது வந்து இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் தான் அது. இது எப்படின்னா, இப்போ வந்து ஜீன் எக்ஸ்பர்ட்னு ஒரு சளி பரிசோதனை டெஸ்ட் உண்டு. இப்போ ஜீன் எக்ஸ்பர்ட் தான் CBNAT சொல்லுவாங்க, CBNAAT இந்த ஒரு டெஸ்ட் இருக்குது. இது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இருக்குது. இப்போ இது ஒன்றும் இல்லை. இது வந்து என்னென்னா, இப்போ சளி டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து 2 மணி நேரத்துலேயே உங்களுக்கு சாதாரண டிபி இருக்கா இல்லை முத்திரை டிபியானது உடனே தெரிஞ்சிடும். சாதாரண மருந்து கட்டுப்படுற டிபியா இல்லை கட்டுப்படாத டிபியான்னு உடனே கண்டுபிடிச்சிட முடியும். இது பேர் வந்து ஜீன் எக்ஸ்பர்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இப்போ இது வந்து இப்போ எல்லா அரசு மருத்துவமனையிலும் அரசு வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பரிசோதனை முறை கண்டிப்பாக ஜனங்க அனைவரும் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக இதனால் வந்து அது ஏர்லியராகவே முன்னாடியே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து சாதாரண டிபியா இல்லை மருந்து கட்டுப்படக்கூடிய டிபியா இல்லை கட்டுப்படாத டிபியா கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு சிகிச்சை முறையில் மாறுபடும். கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு இது என்ன சொல்ல ரெவலேஷன் சொல்லுவேன் நான். மருத்துவத்துறையில் இங்கே டிபி சம்மந்தப்பட்ட இந்த மருத்துவத்துறையில் கண்டிப்பாக இது ஜனங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த டெஸ்ட். அடுத்தது என்ன விஷயம் என்னென்னா, இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ஆல்ரெடி வந்து ஹெச்ஐவி அதாவது எய்ட்ஸ் வித் டிபி ரெண்டுமே சேர்ந்து இருக்கவங்களுக்கு இப்போ மற்றவங்களுக்குலாம் வந்து வாரத்தில் 3 அட்டை சாப்பிட்டா போதுன்னு இருக்கு. பட் இந்த ஹெச்ஐவி டிவி பாதிச்சவங்களுக்கு மட்டும் இப்போ தினந்தோறும் மருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் FDCன்னு சொல்லிட்டு ஒரு ATT. ஸோ இந்த டிபி மாத்திரை தினமும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. இதே தான் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ரீசெண்டாக இன்னும் கொஞ்ச நாளிலேயே வந்து அந்த மற்ற சாதாரண டிபிக்கும் டெய்லி சாப்பிட்ற மாதிரி வரப்போகுது. அதுக்கான பரிசோதனை முயற்சியை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாதிரி இன்னும் கொஞ்ச நாளையில் அது வந்து இப்போ அந்த வாரத்தில் 3 அட்டை சாப்பிட்றதும் வந்து டெய்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி சாப்பிடும் போது இன்னும் சைட் எஃபெக்ட்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஜனங்க வந்து அதை இன்னும் அதை பயன்படுத்தி இன்னும் சீக்கிரம் நல்லா சுகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி சார், அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே வந்து வேர்ல்டு டிபி டே செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க March 24. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு கருப்பொருள் இருக்கும், அதாவது தீம் இருக்கும். இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு சார்? ஸோ யுனைட் டு ஹை அண்ட் டிபின்றது இந்த வருஷத்தை கருப்பொருள். அதாவது நம்ம அனைவரும் சேர்ந்து டிபி ஒழிப்போம் தான். ஸோ இது கண்டிப்பாக இது நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒரு மருத்துவர்னாலேயோ ஒரு செவிலியர்னாலேயோ இது வந்து இந்த டிவி முழுசுமாக இல்லாமல் பண்ண முடியாது. ஒவ்வொரு குடிமக்களும் வந்து இதை வந்து இதனுடைய டிவியினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சு அதை வந்து அதுக்கான சிகிச்சை முறைகளை உங்களுக்கு வந்தாலோ இல்லை உங்களுக்கு சுற்றி இருக்கிற வந்தாலோ அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சு இது இப்படி சாப்பிட்டா சரியாயிரும், இது ப்ரிவென்டபிள் அண்ட் க்யூரபிள் டிசீஸ்ன்ற திருப்பி அதை அழுத்தமாக சொல்கிறேன். அந்த ட்ரீட்டபிள் அண்ட் ப்ரிவென்டபிள் டிசீஸ் தெரிஞ்சதுனால இது கண்டிப்பாக சுகப்படுத்த முடியும் போது எதுக்கு தாமதிக்கிறீங்க? உங்களுக்கு இருமல் இருக்குது, சளி இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில அந்த தொந்தரவுகள் இருக்குது. அந்த இருமல், சளி, ஜுரம், பசி இல்லை, வெயிட் குறையுது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குன்னா உடனே அரசு மருத்துவமனைகளை தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சிகிச்சை முழுசும் இலவசமாக தரப்படுது. இதில் வந்து உங்களுக்கான எந்த செலவுமே கிடையாது. இது வந்து அனைத்து முற்றிலும் இலவசமாக தரப்படுறதுனால ஜனங்க வந்து இதை பயன்படுத்திக்கிறதுனால பல நன்மை இருக்காது. அதனால உங்களுக்கு வர நோய் உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் பாதிக்காது. நீங்களுமே சீக்கிரம் குணமடைஞ்சு நீங்கள் உங்களுடைய அன்றாட பணிகளை செய்ய முடியும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்புனால தான் செய்ய முடியுது. ஸோ ஜனங்க வந்து கண்டிப்பாக இது பயன்படுது. ஓகே சார், இன்றைக்கி மருத்துவ நேர நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது காசு நோய் ஒருத்தவருக்கு வந்துருச்சுன்னா எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான ப்ரிவென்ஷன் பண்ணணும், அதாவது ஒருத்தவருக்கு நோய் வந்துருச்சுன்னா அவருக்கு மருந்து மட்டும் இல்லை, ஒரு அன்பும் ரொம்ப முக்கியம். அந்த ஃபேமிலியில் அவரை ஒதுக்கி வைக்காம கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது 6 மாதன்றது 5 மாதத்தில் கூட குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தவர் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபேமிலியில் சப்போர்ட் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது சீக்கிரமாக ஒரு நோய் குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸாக வந்து மற்றவங்களுக்கு பரவாமல் இன்கேஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, ஸோ நம்ம இருமும்போது வந்து வாயில் துணி வச்சு இருமணும், மற்றவங்களுக்கு பரவ விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான அவேர்னஸ்கள் செய்யும்போது வந்து இது பரவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் மக்களுக்காக சொன்னீங்க. அது பயனுள்ள விஷயமா இருந்தது. நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். VIT பண்பலை 90.8 மற்றும் ப்ராஜெக்ட் அக்ஷயா இணைந்து வழங்கிய காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி.
நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம தினத்தந்தி நாளிதழும் விஐடி பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில இருக்கிறோம். இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில பங்கேற்ற நிறைய மாணவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஹாய், ஹலோ, ஐம் சுதா. ஐம் கமிங் ஃப்ரம் ராணிபேட். இங்கே வெற்றி நிச்சயம் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நிறைய விஷயங்கள் 10th 12th முடிச்சவங்களுக்கு என்ன செய்யலாம், இல்லை என்ன நெக்ஸ்ட் படிக்கலாம் கோர்ஸ் அப்படின்றத மார்னிங் செக்ஷனில் சொன்னாங்க. அடுத்து இப்போ ஆஃப்டர்நூன் செக்ஷனில் வந்து நெக்ஸ்ட் முடிச்சுட்டு கோர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு அடுத்த வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா போயிட்டுருக்கு. நிறைய நம்ம என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தேவை, இல்லை என்ன செய்யலாம் அப்படின்றத இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க, இப்போ மேற்கொண்டு நீங்க என்ன படிக்க போறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் பிசிஏ பண்ணிட்டு இருக்கேன். 3rd இயர் இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் லைனில் என்ன செய்யலாம் அப்படின்றது இப்போ சாஃப்ட்வேர் லைனில் பார்க்கலான்னு இருக்கேன். சாஃப்ட்வேர் லைனில் பார்க்கலான்னு இருக்கிறீங்க. இந்த வெற்றி நிச்சயம் ப்ரோக்ராம் உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி உதவுச்சு, அதை பற்றி சொல்லுங்க. இப்போ ஒரு லைன் இருக்குன்னா வெறும் அதை மட்டும் கோர்ஸ் மட்டும் பண்ணிட்டு அதை மட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ப்ரோக்ராமில் அந்த லைன் மட்டும் இல்லை, நம்மளுடைய புது ஐடியாஸ் கூட அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செய்யலான்னு இருக்கேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. விஐடி பல்கலைக்கழகம் மற்றும் தினத்தந்தி நாளிதழ் இணைந்து நடத்தும் வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில பங்கேற்ற நிறைய மாணவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் சூர்யா, நான் சேவூர்ல இருந்து வரேன். நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் +2 முடிச்சிருக்கேன். இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி தந்திருக்காங்க, என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. நம்ம 12th முடிச்சுட்டு என்ன படிக்கணும் அப்படின்றது, இந்தந்த கோர்ஸ் படிச்சாக்கா இந்தந்த இது ஜாப் இருக்கு, அதை சம்பந்தமா சொல்லுங்க. நீங்க மேற்கொண்டு நீங்க என்ன படிக்க போறீங்க, 12th முடிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் கேட்டரிங் படிக்க போறேன். எதனால கேட்டரிங் படிக்க போறீங்க? எங்க அண்ணா ஒருத்தர் கேட்டரிங் படிச்சிருக்காரு. அவரு சொல்றாரு கேட்டரிங் படிச்ச நல்ல வேல்யூ ஃபியூச்சர்ல, அதனால கேட்டரிங் படிக்க போறீங்க. கேட்டரிங் படிக்க போறதா வந்து சொல்லிருக்கீங்க. இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில இந்த கேட்டரிங் படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் நிறைய சொல்லிருப்பாங்க, அதை பத்தி சொல்லுங்க. கேட்டரிங்கே வந்து நிறைய 4 டிபார்ட்மெண்டா இருக்கு. அதுல இருந்து ஃபுட் ப்ரிசர்வேஷனு, இன்னும் நிறைய இது இருக்கு, ஹவுஸ் கீப்பிங், அந்த மாதிரி. நான் வந்து இது ப்ரிசர்வேட்டிவ் பார்ப்பேன்.
இது மாதிரி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருக்குது அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்கவுங்க பசங்க என்ன இது கோர்ஸ் படிக்கிறாங்களோ அந்த சம்மந்தமாக அதெல்லாம் நிறைய சொல்கிறேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில பங்கேற்ற நிறைய மாணவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஸ்வேதன். இங்கே காந்தி நகரில் காட்பாடியிலேருந்து வந்திருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் வந்து இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன். இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில என்னென்னலாம் சொல்லி தந்திருக்கிறாங்க, அது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி இது வரைக்கும் நான் போனதில்லை எங்கேயுமே. இதில் எனக்கு இந்த 12th முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணனால நிறைய ஐடியா கிடைச்சிது, நிறைய கோர்சஸ்லாம் தெரிய வந்துச்சு. அதனால யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப. நீங்க என்ன 12th முடிச்சிருக்கிறீங்க, நீங்க மேற்கொண்டு என்ன படிக்கலான் இருக்கிறீங்க? இந்த வெற்றி நிச்சயம்ல மேற்கொண்டு உங்களை என்ன படிக்கலான்றது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி உதவி இருக்குது அதை பத்தி சொல்லுங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணலான் இருக்கேன். ஆனால் இப்போ அதான் என் பிளானாக இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே கெரியர் கைடன்ஸ் வந்தப்போ ஒருத்தர் வந்து இந்த மாரியப்பன் அவர் வந்து சொன்னது வந்து எப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்லாம் இது முன்னாடி தான் இருந்துச்சு, இப்போ எதுவும் இல்லை. அதனால இப்போ வந்து ஹார்ட்வேர் அக்ரிகல்ச்சர் படிக்க சொன்னார். அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. இப்போலாம் அக்ரிகல்ச்சர் வச்சு தான் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணுறாங்க வெளிநாட்டில். அது ரொம்ப ஸ்கோப் இருக்குது, படிக்கலாம்னு சொன்னார். அதனால எனக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு, ஹெல்ப் கிடைச்சிருக்கு. நீங்க சொல்ல விரும்புறீங்க இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடத்தணுமா வெளியில, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா நடத்தணும். ஏன்னா யாருக்கும் எதுவுமே தெரியாம தான் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு இது மாதிரி ஐடியாவே இல்லை இதெல்லாம் இருக்குமான்னு. சாதாரணமா ஒன்றுல மெடிக்கலே பார்த்தீங்கன்னா நீட் பேஸ் பண்ணி 5 தான் வந்திருக்கு. நீட் இல்லாமல் 75 கோர்சஸ் இருக்கு. அதனால இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மாதிரி வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா தேவை. கண்டிப்பா தேவைதான், ரொம்ப தேவை. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. விஐடி பல்கலைக்கழகம் மற்றும் தினத்தந்தி நாளிதழ் இணைந்து நடத்தும் வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில இருக்கிறோம். இன்னைக்கு இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில பங்கேற்ற நிறைய மாணவர்கள் நம்ம கூட பேச இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் மோகன். நான் வித்யாநிகேதன்ல வரேன். என்ன படிச்சிருக்கீங்க? 12th முடிச்சிருக்கேன். இப்போ 12th முடிச்சிருக்கீங்க. மேற்கொண்டு நீங்க என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் நீட் இது ட்ரை பண்ணுகிறேன். அதான் இது பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு இங்க சொன்னதுல நல்லா தான் இருக்குது. இங்க 2 செக்ஷன் எடுத்திருக்காங்க. மார்னிங் ஒரு செஷன் முடிச்சிருக்காங்க, ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் முடிச்சிருக்காங்க. இந்த 2 செஷன்ல என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க, என்னென்னலாம் உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு தெளிவான ஒரு விடை கிடைச்சிருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. மார்னிங் நீட்லாம் எப்படி எழுதலாம், சிஏ அக்ரி அதை பத்திலாம் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து மெடிக்கல்னால நீட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதை பத்தி இந்த நீட் எக்ஸாமுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் நீட்ல எல்லாம் என்சிஆர்டி புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொன்னாங்க. இங்க சிபிஎஸ்சி எங்க புக்ஸே 60% இதுன்னு சொன்னாங்க. இது மாதிரி நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு மேன்மேலும் தேவையா? அது மாதிரி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றதன் மூலம் உங்களுக்கான தெளிவு எப்படி உங்களுக்கு வந்திருக்குது, நெக்ஸ்ட் என்ன படிக்கலான்றத ரொம்ப தெளிவா நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் இந்த இது மூலம் நிறைய இன்னும் வேற ஏதாவது படிக்கலாம் கூட சாய்ஸ் இருக்குது. நிறையா வேற ஏதாவது நீட் தவிர இன்னும் நிறைய படிக்கலாம்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம விஐடி பல்கலைக்கழகம் மற்றும் தினத்தந்தி நாளிதழ் இணைந்து நடத்தும் வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில இருக்கிறோம். இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில பங்கேற்ற நிறைய மாணவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் கணேஷ். நான் டிஏவி ஸ்கூல்ல இருந்து வரேன். 12th படிக்கிறேன். இந்த வெற்றி நிச்சயம் செக்ஷன்ல 2 செக்ஷன் எடுத்திருப்பாங்க, காலையில மதியானம்ட்டு. இதுல என்னென்னலாம் வந்து சொல்லி தந்திருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் மெயினாக வந்தது சிஏக்காக தான் வந்தேன். சிஏ எப்படி பண்ணுறது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. 2 பேர் தான் சொன்னாங்க, சிபிடியும் பண்ணலாம், நீங்கள் ஃபவுண்டேஷன் பண்ணலாம். சரி, நான் ஃபவுண்டேஷன் எடுக்கலான்னு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்த பிறகு பிகாம் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ நான் இந்த தடவை பிகாம் எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். இந்த தடவை பிகாம் எடுத்து பண்ணலான் இருக்கீங்க. இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, எப்படி நீங்க பாக்குறீங்க? இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மேன்மேலும் தேவையா, அதை பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும், ஃபியூச்சர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நிறைய பேரோட ஃபியூச்சருக்கு தான். நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? இது மாதிரி இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க, ஒரு பெற்றோரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அவங்களுக்கு வந்து எந்த குரூப் எடுத்தா என்ன போகணுன்ற ஒரு கன்ஃபியூஸ்லயே இருப்பாங்க. இப்போ இங்க வந்து அட்டென்ட் பண்றதுனால கண்டிப்பா ஒரு டிசிஷனோட தான் இப்ப வெளியே வருவாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மென்மேலும் தொடரணும் என்னோட ஆசை. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. தினத்தந்தி நாளிதழ் மற்றும் விஐடி பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில இருக்கிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற நிறைய மாணவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் லோகிதா. நான் விஜய் ஆக்சிலியம் ஸ்கூல்ல இருந்து வரேன். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கோர்ஸ் பத்தின்ட்டு கொஞ்சம் கிளியரான டீடைல்ஸ் கிடைக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன கோர்ஸ் நீங்க எடுக்கலாம்னு இருக்கீங்க? இப்ப 12th முடிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அக்ரிகல்ச்சர் இருக்கு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், நிறைய ஐடியாஸ் இருக்கு. இங்க இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணதுனால நல்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அக்ரி எடுக்கலாம்
எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எதனால நீங்க அக்ரி எடுக்கலாம்னு இருக்கீங்க? இங்க வந்தோடனே தான் நீங்க அக்ரி எடுக்கணும்னு டிசைட் பண்ணிருக்கீங்களா, இல்ல முன்னாடியே வந்து அக்ரி தான் நம்ம எடுக்கணும்ன்றது மாதிரி நீங்க டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லை அப்படின்னு இல்லை, ஃபர்ஸ்ட் நான் நீட் முடிச்சு MBBS பண்ணணுன்னு தான் ஐடியா இருந்துச்சு. இப்போ இங்கே வந்ததுனால அக்ரி பற்றி அவங்க நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்றதுனால அக்ரி எடுக்கலான்ட்டு ஒரு பிளானிங்ல இருக்கேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில பங்கேற்ற நிறைய மாணவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் சந்தியா, பாரதி நகர். என்ன படிச்சிருக்கீங்க? எந்த ஸ்கூல்ல இருந்து வரீங்க? என்ன முடிச்சிருக்கீங்க? அதை பத்தி சொல்லுங்க. பெல் ராமகிருஷ்ணால படிச்சிருக்கேன். +2 காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். அதில் வந்து சிஏ மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் நிறைய டிப்ளமோ கோர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க எல்லாரும் வெளியே. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, அது வந்து ஈஸி தான். அது வந்து 4 பேப்பர் இருக்குது, இன்னும் 4 பேப்பர் இருக்குது. அதில் வந்து ஒரு பாட்டில் 2 பாட்டில் வந்து 1 மார்க் மாதிரி சூஸ் பண்ணுறது இருக்குது. இன்னொன்று வந்து 20 மார்க்கு. அதில் வந்து பேராகிராஃப் மாதிரி எழுதுகிற மாதிரி 2 இருக்குது. அதான் தெளிவாக சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுங்களா? மேன்மேலும் இது மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தணுமா? மாணவர்கள் இதன் மூலமா வந்து எப்படி தெளிவான ஒரு படிப்பை எப்படி தேர்ந்தெடுக்க முடியுது, அதை பத்தி சொல்லுங்க. நல்லா இருக்கு. கரெக்டா சூஸ் பண்ற மாதிரி சொன்னாங்க. எது இது படிக்கலாமா அதை படிக்கலாமான்னு சொல்லாம தெளிவா இந்த கோர்ஸ்னா இது படிக்கணும் அப்படி சொல்லிட்டு அதுல நான் இருக்கு அப்படின்னு நல்லா தெளிவா சொன்னாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. விஐடி பல்கலைக்கழகம் மற்றும் தினத்தந்தி நாளிதழ் இணைந்து நடத்தும் வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில இருக்கிறோம். இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில பங்கேற்ற நிறைய மாணவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் தீபிகா, நான் கலைவில இருந்து வரேன். எந்த ஸ்கூல்ல இருந்து வரீங்க, அதை பத்தி சொல்லுங்க. திமிரி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து வரேன். 12th முடிச்சிட்டேன். மேற்கொண்டு நீங்க என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி ஒரு உறுதுணையா இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸா தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்து கொஞ்சம் என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது ஐடியா வந்திருக்கு. நீங்க என்ன மேற்கொண்டு நீங்க என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? இதுக்கப்புறம் ஏரோஸ்டர் ஆகலாம்னு எனக்கு ஒரு ஆசை. படிக்கணும் அப்படின்ற மாதிரி, ஏரோஸ்டர்ஸ் படிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. அதுக்கு இந்த வெற்றி நிச்சயம் எப்படி ஒரு உறுதுணையா இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அம்மா அந்த கோர்ஸ் இதுன்னு சொன்னாங்க, எது யூஸ்ஃபுல்னே தெரியல. அப்புறமா இங்க வந்து பாத்துறதுக்கு தான் இதுக்கு எடுத்தா இந்த யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. எந்தெந்த காலேஜ்ல ஏரோஸ்டர்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்களா, அதை பத்தி சொல்லுங்க. ஏரோஸ்டர் வந்து இந்த சைடு வந்து பார்த்தா விஐடி இருக்கு, அப்புறம் அப்துல் ரஹீம்ல இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அவ்வளவுதான், இந்த சைடுல இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமா நீங்க எப்படி பயன்படுறீங்க இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சிகள் மூலமா, அதை பத்தி சொல்லுங்க. அதான் யாரும் தெரியாம தப்பா கோர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. நான் வந்து யூஸ்ஃபுல்லா இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க சொன்னது ரொம்ப இதுவா இருக்கு, யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில பங்கேற்ற நிறைய மாணவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. சொல்லுங்க, இந்த வெற்றி நிச்சயம்ல என்னென்னலாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன சொன்னாங்க, அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்க பேர் என்ன, நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. என்னோட பேர் வந்து யாமினி. நான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து முடிச்சிருக்கேன் +2ல. ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிக்கிறவங்களுக்கு வந்து சயின்ஸ் ரிலேட்டடா இல்லாம லா பண்ணலாம், சேரிட்டி அக்கௌண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அது ரிலேட்டடா இல்லாம மத்த எல்லாமே சொன்னாங்க. எந்த ஸ்கூல் படிச்சிருக்கீங்க? நான் வந்து டாக்டர் நடராஜன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன். இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உறுதுணையா இருந்துச்சுங்களா ஒரு மேற்படிப்பை படிக்கிறதுக்காக? எந்த வகையில உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. அதே சொன்னேன், ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அந்த குரூப் எடுத்தவங்க சயின்ஸ் ரிலேட்டடா மட்டும் போகணும் அப்படின்னு இல்ல, மத்த சப்ஜெக்ட் மத்த கோர்ஸ் ஹையர் கோர்ஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. மேன்மேலும் இது மாதிரி நிகழ்ச்சிகள் தேவையா? இதன் மூலமா மாணவர்கள் எவ்வாறு பயன்பெறாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூட சொல்லியிருப்பாங்க, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நிறைய பேர் அட்டென்ட் இந்த மாதிரி கவுன்சிலிங் வந்து ஃப்ரீ கவுன்சிலிங், அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் அட்டென்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கோர்ஸ். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் கீர்த்தனா. நான் வந்து ஒழையாத்தூர்ல இருந்து வரேன். ஸ்ருஷ்டி மெட்ரிக்ல 12th ஸ்டாண்டர்ட் இப்ப கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எந்தெந்த கோர்ஸ் எடுத்தா எது என்னென்ன ஜாப் கிடைக்கும், நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நல்லா பண்ணாங்க எல்லாரும். நீங்க 12th முடிச்சிருக்கீங்க. மேற்கொண்டு நீங்க என்ன உயர்கல்வி படிக்கலாம்னு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து பிகாம் படிக்கலாம்னு இருக்கேன். அது முடிச்சிட்டு சிஏ பண்ணலாம்னு இருக்கேன். இந்த வெற்றி நிகழ்ச்சியில இந்த உயர்கல்வி நீங்க பண்ண போறீங்க, பிகாம் சிஏ பண்ண போறீங்க. இதுக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னலாம் தந்திருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. எந்தெந்த காலேஜ் படிக்கலாம் இது பத்தி சுத்தமா எதுவுமே தெரியாம இருந்தது. அவங்க வந்து இந்த மாதிரி 3 years பிகாம் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிட்டு
பண்ணால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை படித்தா எப்படி எங்கே படிக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து மாணவர்கள் கிட்ட எப்படி உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்குது? இது மாதிரி நிகழ்ச்சிகள் மேன்மேலும் நடத்தணுமா? அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக நடத்தணும். அப்பதான் வந்து எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும் நிச்சயமா. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து சொல்றதுக்கு அம்மா அப்பா வந்து கம்மியாக தான் படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்தா 4 பேர் தெரிஞ்சது நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கிறோம். அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சார் நீங்க சொல்லுங்க சார், ஒரு பெற்றோரா இந்த நிகழ்ச்சி வந்து நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க? இது மாதிரி நிகழ்ச்சிகள் மேன்மேலும் தேவையா? அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து ஒழையாத்தூர் கிராமம், பிரபு என் பேரு. நான் வந்து ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஆசிரியருங்களை கேட்டுருந்தேன், எங்க படிக்கலாம்னு ஒரு 6 மாசமா கேட்டுருந்தேன். இங்க வந்து டோட்டலாவே எல்லா பேராசிரியர் வந்து இதை படிக்கணும் நல்லது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 100% ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா ஒரு வீட்டுல ஆசிரியர் போய் கேட்கறத விட இங்க வந்தோம்னா மொத்தமே தெரிஞ்சுக்கணும். இப்போ இனிமேல் இந்த குழப்பன்றதுக்கு சான்ஸ் இல்லை சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில பங்கேற்ற நிறைய மாணவிகள் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் தீபிகா. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்சிருக்கேன் இப்பதான். எந்த ஸ்கூல் படிச்சிருக்கீங்க? LFC ராணிப்பேட். இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி ஒரு பயனுள்ளதா இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லாம இருந்தோம். இங்க வந்த பிறகு நிறைய சொன்னாங்க, ஒரு எந்தெந்த குரூப் எடுத்தா எது படிக்கலாம், அது என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நிறைய சொன்னாங்க. நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம், அது நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்க கான்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க, ஜாயின் பண்ணதா தான் ஜாயின் பண்ணலாம் சொல்லி. இது நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ மேற்கொண்டு நீங்க இப்பதான் 11th படிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு 12வது முடிச்சிட்டு நீங்க என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து கேட்டரிங் படிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கேட்டரிங் பத்தி நிறைய சொன்னாங்க. நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கான்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் நிறைய இருக்கு, அவங்க கிட்ட கேட்கணும். இது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து பயனுள்ளதா இருக்குதுங்களா மாணவர்களுக்கு? எப்படி பயனுள்ளதாக இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து நிறைய பயனுள்ளதா இருக்குது. எதுவுமே தெரியாத புது விஷயத்தை இங்க கத்துக்கிறோம். அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க, எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ். இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில பங்கேற்ற நிறைய மாணவிகள் நம்ம கூட பேச இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் கோமதி. நான் வந்து LFC ராணிப்பேட்ல இருந்து வரேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் எதுக்கு வந்தேன்னா, என் பேரண்ட்ஸ் ஒன்று சொல்றாங்க, ஆனா நான் எய்ம் பண்ணிருக்கிறது வரேன். என் பேரண்ட்ஸ் சொல்றாங்க BSc நர்சிங் எடுத்தா நல்ல யூஸ்னு. ஆனா என்னை பொறுத்தவரை IPS எடுக்கிறது தான் என்னுடைய எய்மு. இப்போ இதுல வந்ததுல வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பேரண்ட்ஸ் சொல்றது, இப்ப நான் இது பண்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தீர்வுக்கு வந்துட்டேன். நான் எடுக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க IPS ஆவறதுக்கு என்னன்னு. அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் போய் எங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்வேன். நாங்க கூட வில்லேஜ்ல இருந்து தான் வரோம். நிறைய பேர் அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் நான் சொல்லுவேன், அவங்க பாப்பாங்க என்ன போயிட்டு வந்தீங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு. நான் அவங்க கிட்டலாம் சொல்லி அவங்க பசங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேன். இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி கண்டிப்பா ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இருந்துச்சா? கண்டிப்பா பயனுள்ளதா இருந்துச்சு. எத்தனை பேருக்கு யூஸ்ன்னு தெரியல, ஆனா எங்களை பொறுத்தவரையிலும் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். இன்னைக்கு இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில பங்கேற்ற நிறைய மாணவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஹர்ஷவர்த்தினி. வித்யானிகேதன் ஸ்கூல்ல இருந்து வந்து. உங்களுக்கு எப்படி இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி ஒரு பயனுள்ளதா இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. நெக்ஸ்ட் 11th இருந்து என்ன கோர்ஸ் எடுத்து எந்த இதுல எடுத்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது சொன்னாங்க. ஸோ ஜாப் வந்து ஈஸி, எப்படிலாம் அந்த ஜாப் எப்படி இருக்கு, அந்த கோர்ஸ் எப்படி இருக்குன்றதுலாம் சொல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க ஃபியூச்சர்ல நீங்க என்ன ஆக போறீங்க, அதுக்காக வந்து என்ன உங்களுடைய விஷனா இருக்குது, இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில என்ன அந்த கோர்ஸ் பத்தி எல்லாம் சொன்னாங்க, அதை பத்தி சொல்லுங்க. நிறைய கோர்ஸ் பத்தி சொன்னாங்க. CA, MBBS நிறைய கோர்ஸ் பத்தி சொன்னாங்க. என்னோட எய்ம் வந்து MBBS அனஸ்தீசிஸ் ஆகணும்னு இருந்துச்சு. இப்போ சொன்னது பார்த்தா நிறைய மோஸ்ட்லி நிறைய கிடைச்சிச்சு. ட்ரை பண்றேன், எல்லாம் வந்துச்சுன்னா ட்ரை பண்றேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. 9th தான் முடிச்சிருக்கீங்க, இருந்தாலும் வந்து இப்போதுல இருந்தே ஒரு ஃபியூச்சர் பிளான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய விஐடி கம்யூனிட்டி ரேடியோவோட வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். நீங்க சொல்லுங்க சார், ஒரு பெற்றோரா நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி பயனுள்ளதா இருந்துச்சுங்களா? பயனுள்ள நிகழ்ச்சி இது, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல். நம்ம மாவட்டத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுல விஐடி வந்து ரொம்ப நிறைய எஜுகேஷனுக்காக நிறைய பண்றாங்க. இதுவே ஒரு பெரிய சாதனை தான். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில பங்கேற்ற மாணவர் நம்ம கூட இருக்கிறாங்க. ஒருத்தர் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பாலகிருஷ்ணன். நான் அரக்கோணத்துல இருந்து வரேன். எந்த ஸ்கூல் படிச்சீங்க, என்ன முடிச்சிருக்கீங்க? +2 முடிச்சிருக்கேன். விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சிருக்கேன்.
அரக்கோணத்திலே தான். இப்போ நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு எங்க கவுன்சிலிங் தரதா சொன்னாங்க. இது இப்போ பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்து. நீங்க பிளஸ் டூ முடிச்சு என்ன படிக்கலாம்னு இருக்கிறீங்க? இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு பயனுள்ளதா இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரே ஐடியா மட்டும் தான் வச்சிருந்தேன். பட் இங்க வந்து இவங்க சொல்றத பார்த்தா இன்னும் 4-5 கோர்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம், பெட்டர் ஐடியா நெக்ஸ்ட் இன்னும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வெயிட்டிங்ல இருக்கேன். இன்னும் இன்ஜினியரிங் பத்தி எதுவும் சொல்லல. இன்ஜினியரிங் பத்தி சொல்லிட்டு ஒரு குட் டிசிஷன் எடுக்கலாம்னு. நீங்க ஃபியூச்சர்ல என்னவா ஆகணும்னு உங்களுக்கு ஆசை, அதை பத்தி சொல்லுங்க. நான் பிடெக் ஐடி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எதனால ஐடி பண்ணணும்னு ஆசை? எனக்கு வந்து அதிகமா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தி கத்துக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுல இருந்து இருக்கு. அதனாலதான் இது மாதிரி நிகழ்ச்சிகள் மாணவர்களின் அறிவுத்திறன் எப்படி அதிகமாகுது, அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு கன்ஃபியூஸா இருப்பாங்க, 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல நானே அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல தான் பேரண்ட்ஸ் கைடோட தான் வந்தேன். பட் இங்க வந்து இவங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் வச்சு நம்ம நல்ல ஒரு குட் டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இப்பதான் வந்திருக்கு. மேபி இப்போ நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி மெடிக்கல்ல நிறைய கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் பயோ மேக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ மெடிக்கல்லையும் ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இது மாதிரி நிகழ்ச்சிகள் மேன்மேலும் உங்களுக்கு தேவையா, அதை பத்தி சொல்லுங்க. இது மாதிரி வச்சா நல்லா தான் இருக்கும் சார். நிறைய வச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து கவனிச்சு இவங்களோட இன்னும் நான் இவங்க சொல்லாத 4-5 பாயிண்ட்ஸ் கூட வேற இடத்துல சொல்லுவாங்க. ஸோ அதை நான் ட்ரை பண்ணுவேன் இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். இன்னைக்கு இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில பங்கேற்ற நிறைய மாணவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் பாலகுமார். +1 எழுதியிருக்கேன். நான் வந்து அரக்கோணத்துல விமன் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். இந்த ஸ்பீச் பார்ட்டிசிபேட் பண்ணதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதை பத்தி உங்களை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில உங்களுக்கு என்னென்னலாம் வந்து பயனுள்ள ஒரு தகவலா இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற எக்ஸாம்ஸ் பத்தி ஒரு தெளிவான எண்ணம் எங்களுக்கு கிடைச்சது. அது முக்கியமா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல 8 டிபார்ட்மெண்ட் பத்தி தெளிவா சொன்னாங்க. எனக்கு அதுல நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தப்புறம் ஒரு தெளிவான நோக்கம் கிடைச்சது எனக்கு. நீங்க மேற்கொண்டு நீங்க என்ன படிக்க போறீங்க, அதுக்கு இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி எப்படி பயனுள்ளதா இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. இங்க நேவல் டிஃபென்ஸ் அகாடமி தான் எனக்கு ஒரு ஆம்பிஷனா இருந்தது. அது எல்லாமே +2 படிச்சதுக்கு அப்புறம் எனி ஒன் டிகிரி தானே இப்போ எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனால பிசிஏ பண்ணலான்னு இருக்கேன். நான் பிசிஏக்கும் சம்மந்தம் நினைக்கலாம். ஆனா பிசிஏ படிச்சாலும் ஒரு ஸ்கோப் எனக்கு ஒரு ஆம்பிஷன் மாதிரி எதுவும் அது உனக்கு கொஞ்சம் ஐடியாவா இருக்கு. அவ்வளவுதான். இது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து இந்த வெற்றி நிச்சயம் இது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து மேன்மேலும் உங்களுக்கு தேவையா? இதன் மூலமா மாணவர்கள் எப்படி தெளிவு பெறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் நிலையில இருக்க அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். இது மாதிரி ஒரு அவேர்னஸ், சில பேர் அவங்க பேரண்ட்ஸ் கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க, இந்த படி அது படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது திணிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி வர்றது பேரண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல இதுவா இருக்கும். பேரண்ட்ஸ் அவங்களோட மகன்கிட்ட டாட்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி பண்ணா நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம நிறைய சீஃப் கெஸ்ட் வந்து கொஞ்சம் நல்ல தெளிவான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நிச்சயம் நிகழ்ச்சியில பங்கேற்ற நிறைய மாணவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. My name is Lekha Sri. I'm coming from Arakonam. எந்த ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, என்ன முடிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. 12th முடிச்சிருக்கேன். டாக்டர் விஜி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருத்தணி. இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இங்க வந்து எப்படி பயனுள்ளதா இருந்துச்சு அந்த நிகழ்ச்சி, அதை பத்தி சொல்லுங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தது, எந்த சப்ஜெக்ட் எந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. நீட் மட்டுமே பேஸ் பண்ணி வந்தோம் நாங்க. ஆனா இங்க வந்து அதோட 76 கோர்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சது. எப்படி இந்த நிகழ்ச்சி வந்து பயனுள்ளதா இருந்துச்சுங்களா? இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மேன்மேலும் உங்களுக்கு தேவையா, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா தேவை எல்லாருக்குமே. ஏன்னா வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் இது நல்லா ஒரு யூஸா இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க சார், ஒரு பெற்றோரா இந்த நிகழ்ச்சி நீங்க வந்து கூட்டு வந்திருக்கீங்க உங்களுடைய பெண்ணை வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக. இந்த நிகழ்ச்சி எப்படி ஒரு பயனுள்ளதா இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க சார். இல்ல சார், நம்மளுக்கு வந்து என்ன இதுக்கு மேல் கொண்டு படிக்க வைக்கிறது என்னன்ற அந்த மாதிரி ஒரு குழப்பமாவே இருந்தது. இங்க வந்தவொடனே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு தெரியுது. சரி, இது படிக்க வைக்கலாம், இந்த மாதிரிலாம் அவங்க கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியுது. நீங்க என்ன மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கலான்னு இருக்கிறீங்க உங்க பசங்களை, அதை பத்தி சொல்லுங்க சார். அவங்களுக்கு +2 அந்த ரிசல்ட் வந்ததை பொறுத்து அதை பார்த்து அது மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி அவங்க அறிவுறுத்தின மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன எடுத்தா நல்லா இருக்குமோ அதை அந்த மாதிரி எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, மிக்க நன்றி. விஐடி மற்றும் தினத்தந்தி நாளிதழ் இணைந்து நடத்தும் வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில பங்கேற்ற நிறைய மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நேயர்கள்
நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. ஆடி வாடி 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 என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல. உடம்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல. மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு. இலக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு. வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. அடிகண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு. சங்கு கழுத்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு. அடிச்சிட்ட நாங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி பூட்டி. வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பத்தரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு. என் அத்த பத்தரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு. உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள. கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள. இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு. இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ. வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி
இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் காங்கேயநல்லூர் திருமுருக கிருபானந்த வாரியார் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக திருக்குறளை கூற வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர் வெங்கடேசன். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தில்லையாடி வள்ளியம்மை பற்றிய உரையாடலை கூற வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர் கௌதம். விடுதலை வீரர்கள் பலர், ஆணைக்கு நிகழ்ப்பெண், அதில் ஒருவர் தில்லையாடி வள்ளியம்மை. பெற்றோரும் பிறப்பும் நெசவு தொழில் பாதுகாப்பால் வறுமை வாரிய முனுசாமி தன் மனைவியுடன் வேலை தேடி தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் என்னும் நகரத்தில் சிறிய அளவில் காய்கறி கடை நடத்தினார். இந்நிலையில் 1898ஆம் ஆண்டு முனுசாமி மங்களம் இணையருக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அக்குழந்தையோ வீரமங்கை வள்ளியம்மை ஆவார். அதற்கு இந்தியர்கள் தமது உரிமையை மீட்க அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தின் போது காந்தியடிகள் திகழ்த்திய வீரம் சிறுமி வள்ளியம்மை மனதில் ஆழமாக பதிந்தது. காந்தியடிகள் உரிமை நோக்கத்தினால் கவரப்பட்ட வள்ளியம்மை அறப்போராட்டத்தில் முன்புடன் பங்கேற்றார். சிறை வாழ்க்கை, சிறையில் வள்ளியம்மைக்கு கல்லும் மண்ணும் கலந்த உணவு தரப்பட்டது. இதனால் அவர் உடல்நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டார். கடுமையான காய்ச்சல் காட்டட அவருக்கு மருத்துவம் அளிக்கப்படவில்லை. சிறையில் உயிருக்கு போராடிய நிலையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். வள்ளியம்மை 1917ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாளன்று தனது 16ஆம் வயதில் மரணமடைந்தார். நன்றி. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதிதாசன் பாடலை பாட வருகிறார்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் ஹஜானந்த், சாகர், நடராஜன். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை பாட வருகிறார் 6ஆம் வகுப்பு மாணவர் தனுஷ். வந்து சென்ற கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விடியிருந்து வானவரை அழுப்ப கமனசுத்த வந்து வந்து காயச்சுத்து விடப்ப தேனொரு வீட்டு எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரன் பழுக்காலும் தேக்காலும் வழுகும் கூடலிடம் பிறை முடித்த வேணியலங்காரோ கூட்டான திருக்கூட மலையுங்கள் மலையே மலையுங்கள் மலையே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
சுதந்திரமே பெற்ற சுதந்திரமே ஆசரை கூடியும் பாயிரம் பாடியும் ஒரு தந்த பலமுகமே தந்த பலமுகமே ஆற்றில் தீர்ந்து காரணம் புரிந்து கரை கண்ட சுதந்திரமே விண்ணாகம் சேர வீர முழக்கம் சூழ் கொண்ட போர் பலமே சூழ்ச்சிகள் பல கண்டு அந்த தீவினில் சிறை தின்று வெண்ணிற உடை பூண்டு அமைதி போரினை கை கொண்டு வீரம் தாங்கி வாள்கள் ஏந்தி நேர் நின்ற இளப்படையே தாகம் தேக்கி தேசம் நோக்கி நடை கொண்ட நண்பிடையே உயிர் பெற்ற சுதந்திரமே ஒரு தந்த பலமுகமே உயிர் பெற்ற சுதந்திரமே ஒரு தந்த பலமுகமே. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை பாட வருகிறார் 6ஆம் வகுப்பு மாணவர் வித்யாசாகர். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிதை கூற வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவர் லோகநாதன். சிலையாய் நம்மை செதுக்கும் நல்ல கலையாய் நம்மை ஆக்கும் சிலையாய் நம்மை செதுக்கும் நல்ல கலையாய் நம்மை ஆக்கும் கேள்வி கேட்கும் ஞானம் அங்கு பதிலை கொடுக்க தோன்றும் கேள்வி கேட்கும் ஞானம் அங்கு பதிலை கொடுக்க தோன்றும் வேற்றுமை அகற்றும் பந்தம் நம் ஒற்றுமை ஒன்றே சொந்தம் வேற்றுமை அகற்றும் பந்தம் நம் ஒற்றுமை ஒன்றே சொந்தம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விவேகானந்தரை பற்றிய உரையாடலை நிகழ்த்த வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர் விக்னேஷ். விவேகானந்தர் இந்திய மக்களுக்கு அச்சமின்மையும் ஆன்மீகத்தையும் வீரத்தையும் ஓங்கி முழங்கிய வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் ஆவர். இவர் 1863ஆம் ஆண்டு கல்கத்தாவில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் விஸ்வநாத தத்த, தாயார் புவனேஸ்வரி அம்மையார் என்பவர் ஆவர். தனது தாயார் இவருக்கு சிறு வயதிலேயே நரேந்திரன் என்று சூட்டிய பெயர். நரேந்திரன் சிறு வயதிலேயே அறிவும் ஆற்றலும் துணிவும் கொண்டு விளங்கினார். தனது 18வது வயதில் நரேந்திரன் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்தார். பின் அவரை தன் குருவாகவும் ஏற்றுக்கொண்டார். சிகாகோ மாநாட்டில் சகோதர சகோதரர்களை என்று உரையாற்ற தொடங்கினார். பின் இந்திய மக்களுக்கு அப்போதுதான் ஒரு உணர்வு எழுந்தது. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டவர் அவர். 1902ஆம் ஆண்டு உலக வாழ்வு நிற்பார். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக காமராஜர் பற்றிய உரையை நிகழ்த்த வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர் பிரசாந்த். இப்போது நான் காமராஜரை பற்றி பேசப் போகிறேன். மனித குலத்திற்கும் நாட்டுக்கும் மருந்துண்டாக்கி பாரத மக்களின் உள்ளங்களில் நிலையான இடத்தை பெற்றவர் காமராஜர் ஆவார். சிறு வயதிலிருந்து இவர் நாட்டு சேவைகளை தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார். தொண்டு அன்பருக்கு உருவா வழங்கியவர் இவர். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி அன்று விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி ஆகிய இளைஞருக்கு பிறந்தார். சிறு வயதிலிருந்து தேசிய விடுதலை போராட்டத்தில் தம்மை ஈடுபடுத்தி வந்தார். காந்தியடிகளின் தலைமையின் கீழ் நடந்த போராட்டங்களில் இவர் கலந்து கொண்டார். அதனால் பல முறை இவர் சிறைக்கு சென்றார். இவருடைய தியாக உணர்வும் நாட்டு பற்றும் என் மனதை கவர்ந்தன. நாட்டு விடுதலை போராட்டத்தில் சாதாரண தொண்டனாக சேர்ந்து உழைப்பால் உயர்ந்தவர். இவர் ஏழை மக்களை கண்டு மனம் இறங்கியவர். அதனால்தான் 1954ஆம் ஆண்டு முதலமைச்சர் பதவியை பெறும் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்னும் பாரதியின் வாழ்க்கையினர் வீதிதோறும் 2 பள்ளி என்றும் கூறும் அளவிற்கு பள்ளிகளுக்கு அங்கு அனைவருக்கும் இலவச கல்வியை கற்றுத் தந்தார். கல்வி கற்க வறுமை புரிகிறதனை கண்ட காமராஜர் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களின் தொகை அதிகரித்தது. தங்களை காமராஜர் பேச்சை குறை சேவை அதிகமாக்கு என்னும் தத்துவத்தை கடைபிடிப்பவர். இவர் அரசியல் மேதையாகவும் திகழ்ந்தார். பாரத நாட்டின் பண்பாட்டினை இவர் எண்ணிலையிலும் விளைந்தவர். பெருந்தன்மை, எளிமை, வஞ்சனையற்ற உள்ளம், அஞ்சாமல் ஆகிய பண்புகளின் உறைவிடம் பதவிக்கு இவரை எந்நாளிடம் ஆட்கொண்டதில்லை. விடுதலை போராட்டத்தில் கொடிபிடிக்கும் சாதாரண தொண்டனாக சேர்ந்த இவர் கொடிகட்டி ஆளும் உலக அமைச்சர் ஆவார். ஏழை பங்காளர் கர்மவீரன் காமராஜர் என் இதயத்தில் வீட்டிற்கும் ஒரு தலைவரானார். தங்கள் காரணங்களாலே இவர்
பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காந்தி பற்றிய உரையாடலை நிகழ்த்த வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவர் ராகுல். கேட்ட பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரையாடல் நிகழ்த்த வருகிறார்கள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் விக்னேஷ், பிரசாந்த், சரத். மட்டுமே உயிர்கள் வாழ இயலுமாதலால் அதனை உயிர்கோளம் என வழங்குகிறோம். அகரறிவு பெற்ற மனிதன் ஊரிடக்குன்றின் மணிமுடி அகழ்விட்டிருக்கின்றான். உயிர்கோளம் தன்னகத்தை பல இயற்கை காட்சிகளை கொண்டுள்ளது. உயிர்களின் வாழ்க்கை இயற்கை சூழ்நிலைகளாகிய நீரையும் காற்றையும் கொண்டு நடைபெற்று வருகிறது. நிலத்தின் மேற்பரப்பில் 3/4 கடல்ல சூழ்ந்துள்ளது. மனிதனுக்கு தேவையான உப்பு, தாது பொருள் முதலியவற்றை கிடைக்கின்றன. முத்து, பவளம், கிளிஞ்சல், கடற்பஞ்சி, சங்கு முதலிய பொருள்களையும் அளிக்கின்றது. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அதியமான் ஔவையார் உரையாடலை நிகழ்த்த வருகிறார்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் ஹரிகிருஷ்ணன் மற்றும் பிரகாஷ். அன்னையே, நினையே தொழுதேன், தங்கள் வரவு நல்வரவாகுக, இருக்கையில் உட்காருங்கள். ஹரே
மகிழ்ச்சி மகிழ்ச்சி நிலா உலகம் போற்றும் நீடு புகழ் அடியா உன் தொற்றம் வாழ்க உன் புகழ் ஓங்குக. தங்கள் புகழுரைக்கு சிறன் தாழ்ந்து பணிகின்றேன். அன்னையே அரிதினும் அரிதான ஒரு பொருளை உங்களுக்கு அளித்து அழியா புகழ் பெற விரும்புகின்றேன். அரிதினும் அரிதான பொருளா அஃது என அதனை அறிய நான் மிகவும் ஆவலுடன் உள்ளேன். அவ்வையே இதோ அந்த அரிய பொருள் எடுத்து உண்ணுங்கள். என்ன இது? நெல்லிக்கனியா? ஆம் அவ்வையே, இந்நெல்லிக்கனியை எளிதாக எண்ணிவிடாதீர்கள், சுவைத்து பாருங்கள். வாயிலிட்டு சுவைக்கின்றார். என்ன சுவை என்ன சுவை! இதனை நான் அமிர்தம் என்கிறார்களோ? இக்கனியின் இனிய சுவை என்றும் என் நினைவில் நிலைத்திருக்கும். இவ்வளவு சுவையான கனியை நீ உண்ணாமல் எனக்கு அளித்தது ஏன்? சொல்கிறேன் அவ்வையே, இந்நெல்லிக்கனியை உண்டவர் நெடுங்காலம் நீடுயிர் வாழ்ந்திருப்பர். அப்படியென்றால் நீ அல்லவா இக்கனியை உண்டிருந்தல் வேண்டும். மக்கள் குறிப்பறிந்து நிறைவேற்றுகின்ற நீ அல்லவா நெடுகாலம் வாழ்தல் வேண்டும். நரை மூதாட்டி ஆகிய எனக்களித்தேன். அன்னையே, அரசாட்சி செய்கின்ற என்னை விட அமுத தமிழில் அழகிய பாடல்களை என்னாலும் இயன்றும் நீங்கள் தான் இக்கனியை உண்பதற்கு தகுதியானவர். அதனால் நீங்கள் வாழும் நாள் வரை தமிழும் வாழ்ந்திருக்கும் அல்லவா? அதியா, உன் செயல் கண்டு நான் பெருமை அடைகின்றேன். தமிழ் மீது நீ கொண்ட பற்று என்னை பெருமை கொள்ள செய்கிறது. தரணி மீது தமிழ் உள்ளவரை நின் பெருமை நிலைத்திருக்கும். ஓங்குக நின் தாய்மொழி பற்று. மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை தங்களை பணிந்து வணங்குகின்றேன். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடகத்தை வழங்க இருக்கிறார்கள் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தீபன், சந்திரசேகர், தருண்குமார், ஜெய், சந்தோஷ், கணேஷ். இன்னும் என்ன பழக்கம்? விரைந்து செலுத்தி யானையை தொலைந்து போகட்டும் என் எதிரி மலையமானின் பிள்ளைகள். உத்தரவடியாகட்டும் அண்ணா. இப்பொழுது அந்த மலையமானின் பிள்ளைகளை வைத்து வருகிறேன். அண்ணா அண்ணா, அங்கே பார், எவ்வளவு பெரிய யானை! அந்த யானையை எனக்கு அச்சமாக உள்ளது அண்ணா. தம்பி அஞ்சாதே, அது பட்டத்து யானை, நம்மை ஒன்றும் செய்யாது. அப்படி என்றால் நம்மை நோக்கி ஏன் விரைந்து வருகிறது அண்ணா? ஆமாம் தம்பி, அதைத்தான் எனக்கும் விரைந்தவில்லை. அருகில் விளக்கு கட்டுப்பாடு. நிறுத்தி யாரது? கோவுக்கு வர வாருங்கள் போரே. எதற்காக நிறுத்த சொல்லுகிறீர்கள் யானே? அண்ணா, இது உண்மைது. ஒன்றும் ஒரு பச்சிலும் மருந்துகளை கொள்ள எவ்வாறு துணிந்தாய்? போரே, என்ன சொல்லுகிறீர்கள்? பகைவர்களின் பிள்ளைகளும் பகைவர்கள். அவர்களை அழிப்பதுதான் முறை. அவர்கள் வளர்ந்தால் எதிர்காலத்தில் என் இனத்தையே அழித்து விடுவார்கள் அல்லவா? இலைக்காக முன்மரம் கொள்கை என உன் போன்ற புலவர் பாடியதனை நீவீர் அறிந்திருப்பீரே. அண்ணா, உன்னை மாபெரும் வீரன் என்று நினைத்தேன். ஆனால் மாபெரும் கோழையாக அளவா இருக்கிறான். அந்த குழந்தைகளை மீட்டப்பார். அவர்களின் பகையாளிகள் தம்மை யானை கொள்ள வருகிறார்கள் கூட அறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார், புலவரே, பாம்பு குட்டிகள் தம் என்றாலும் அதன் பற்களில் நஞ்சு இருக்கிறதா என்ன? இல்லை, புறாவுக்கும் பசுவுக்கும் மற்ற பெயர்களை போக்கிய சோழமர்கள் பிறந்தவன் நீ. இப்பிள்ளைகளை வந்தோர்க்கு வாரி வழங்கும் வல்லமர்கள் பிறந்தார்கள். இப்பிள்ளைகளை வளர்த்து அழியாத கலையை ஏற்படுத்திக் கொள்ளாது. அவ்வாறு செய்தால் நாளைய வரலாறு உன்னை போற்றும். நான் சொல்ல நினைத்ததை சொல்லிவிட்டேன். பிறகு உன் விருப்பம். பெருமானே, பெரும்பிழை செய்யவிருந்தேன். நல்ல நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றினீர்கள். இப்போது அந்த பிள்ளைகளை விடுவிக்கிறேன். கமழ்ச்சி மன்னா, நீ வாயானின் போற்றம் வாழ்க. நேயர்கள் இதுவரை கேட்டது காங்கேயநல்லூர் திருமுருக கிருபானந்த வாரியார் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. It's story time. In Vit Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, Vit University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums.
while her hands were busy rearranging the contents in the pawn box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s.
Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. This song is presented by Spark X Music Band.
அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்க. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒளித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே. கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. नमस्कार और हालो दोस्तों। हालो का मतलब जर्मन में हेलो। सो नमस्कार एंड हालो दोस्तों, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन। तो अभी आज मेरे दोस्त ने बताया है कि लर्निंग जर्मन हमारा शो है और मैं हूँ आपकी होस्ट श्राव्या और हालो एवरीबॉडी। तो हालो का मतलब है हेलो। और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। तो आज हम जानते हैं कि प्रीपोजिशंस को किस तरह से जर्मन में बोला जाता है। पर हमने स्टार्टिंग में एक शब्द बोला है हालो। तो हालो का मतलब श्राव्या हेलो। हेलो। सो आज से अब हम बोलेंगे हालो एवरीबॉडी। तो हालो एवरीबॉडी। एवरीबॉडी का वर्ड आपको बाद में बताएंगे जर्मन में।
धीरे धीरे सीखिए। हाँ, हम लोग तो वैसे धीरे धीरे सीखने वाले हैं। सारी चीजें एक बार सीखने से वर्क लोड तो बहुत बढ़ जाएगा। सही सही कहा तुमने। तभी तो कहते हैं कि ये जो क्रैश कोर्स कराते हैं 30 घंटे में जर्मन सीखो, 40 घंटे में जर्मन सीखो, तो बहुत इतना ओवरलोड हो जाता है कि कुछ नहीं सीख पाते। वो बंदा पैसा कमा लेता है और तुम देखते रह जाते हो। अरे नहीं नहीं, सीखते हैं बट 2 दिन के लिए सीखते हैं, तीसरे दिन भूल जाते हैं सब कुछ। हाँ सही बोले, एकदम 2 दिन के लिए सीखते हैं, तीसरे दिन भूल जाते हैं। तो चलिए आज सबसे पहला हमारा प्रीपोजिशन वाला वर्ड है आउस। आउस मतलब फ्रॉम, बाय मतलब इन, और ये बी वाई बाय नहीं है, ये बी ई आई बाय है। सो इन ये कंपनी के लिए यूज होता है। जैसे मैं बोलूं, रुको मैं तुम्हें एक एग्जांपल देती हूँ। अभी इसको बोलो कि आई गो टू गूगल, तो तुम कैसे बोलोगे? अच्छा तुम टू वाला पूछ रही हो मुझसे। टू को बोलते हैं नाक। तो नाक यानी प्लेस के लिए। अब गूगल क्या है? एक प्लेस है। तो इश गेहे नाक गूगल। ओके, सो इह गेहे नाक गूगल मतलब आई गो टू गूगल। तो अगर क्या कि आई एम इन गूगल, आई एम इन गूगल। हाँ, इश बिन इन गूगल, इश बिन इन गूगल। सो यहाँ पे ध्यान रखिएगा, हमने इंग्लिश वाले इन प्रपोजिशन को जर्मन वाले इन से रिप्लेस किया है। हाँ, तो ये बहुत अच्छी चीज है कि अगर तुम इन प्लेस की बात कर रही हो तो इंग्लिश में भी वही इन है और जर्मन में भी वही इन है। पर एक चीज जो इम्पोर्टेंट थी इसमें, मैंने बोला था इश बिन यानी आई एम। तो हमने जो लेसन 2 में सीखा था, कुछ शब्द सीखे थे फॉर द फर्स्ट सिंगुलर, सेकंड सिंगुलर, थर्ड सिंगुलर, फर्स्ट प्लूरल, सेकंड प्लूरल एंड थर्ड प्लूरल पर्सन। तो ये 2 एक्सेप्शन आज हम वो भी जानेंगे, जो कि है सीन। सीन मतलब टू बी। अगर आपको बोलना है आई एम, वी आर, यू आर, वी ऑल, तो अब कैसे यूज करेंगे इसे। और फिर हम जानेंगे हैव को लेकर, जैसे कि आई हैव, वी हैव, यू हैव, वी ऑल हैव, यू ऑल हैव। तो किससे स्टार्ट करें पहले, हैव से या सीन से? इससे पहले मैं अपने सारे लिसनर्स को याद दिला दूं कि हमने पिछले सेशन में किया था प्रोनाउंस। तो मैं एक और बार आपको याद दिला देती हूँ कि कौन सा प्रोनाउंस किसके लिए यूज करते हैं। बहुत बढ़िया श्राव्या। हाँ, तो फर्स्ट पर्सन सिंगुलर यानी कि आई, तो हम आई के लिए जर्मन में यूज करते हैं इश। और यू दैट इज सेकंड पर्सन सिंगुलर, हम उसके लिए यूज करते हैं दू। और थर्ड पर्सन सिंगुलर यानी वो, सो हम उसके लिए यूज करते हैं ही, शी, इट। तो वो इन जर्मन इट बिकम्स एर, सी और एस। लाइक ही के लिए एर, शी के लिए जी एंड इट के लिए एस, राइट। तो अभी हम आएंगे प्लूरल टर्म्स में। तो फर्स्ट पर्सन प्लूरल बनेगा वी ऑल यानी हम सब, तो वो हम यूज करेंगे वियर। समझे हिमांशु या सो गए? नहीं नहीं, इतना जल्दी कैसे सो सकते हैं। वेयर मतलब वी ऑल। हाँ। और अब सेकंड, चलो मैं बोलता हूँ, सेकंड पर्सन प्लूरल, तो उस केस में इहर, आई एच आर। और थर्ड पर्सन प्लूरल, उस केस में सी, जी, इट्स नॉट सी, या जी। हाँ, और दोस्तों उसको हम लिखते हैं SIE, तो वी डू नॉट प्रोनाउंस इट एज साई, बट वो सी है, जी है, जी सिनेमा वाला जी है। हाँ। ओके, सो चलो श्राव्या, मुझे ये सिखा दो, तुम सीन टू बी को किस तरह से बोलेंगे। मतलब आई एम को क्या बोलते हैं, वी आर को क्या बोलते हैं, यू आर को क्या बोलते हैं? सबसे पहले तो आई एम को हम बोलते हैं इश बिन, और यू आर को बोलते हैं दू बिस्ट। मैंने आपको अभी अभी बोला था कि आई को हम जर्मन में इफ प्रोनाउंस करते हैं और यू को दू। तो यहाँ पे थोड़े बहुत कंडीशंस हैं जिसको हमें फॉलो करना पड़ता है आज हमसे कि ग्रामर के रूल्स। तो उसके हिसाब से आई एम बनता है इश बिन और यू आर बनता है दू बिस्ट। तो अभी वी आर कहाँ से बनता है? वी आर बनेगा, उसमें भी कुछ थोड़े से चेंजेस हैं। ये कुछ 2 ऐसे केसेस हैं जिसमें जो अपन ने पहले सीखा वो उसके चलते ये एक एक्सेप्शन है। एक नहीं, 2 एक्सेप्शन है। काफी एक्सेप्शन है जर्मन लैंग्वेज में। जर्मन लैंग्वेज में काफी एक्सेप्शन है, और कोई सी भी लैंग्वेज ले लो, रूल्स एक बेसिकली तुम्हें पर्टिकुलर नंबर ऑफ जो सेंटेंसेस बनेंगे उस बेस पे बनेंगे। पर कुछ ऐसे सेंटेंसेस होंगे जो उस रूल को फॉलो नहीं करते, और वो होता है क्योंकि जिस तरह से एवोल्यूशन हो रहा है लैंग्वेज का, थोड़े चेंजेस आने लग जाते हैं, तो जिसके चलते वो रूल्स थोड़े हट जाते हैं। तो अभी श्राव्या ने मुझसे पूछा वी आर को क्या बोलेंगे, तो वी तो हम जानते हैं विर, और आर को बोलेंगे सिंध। उसी तरह से अगर आपको जानना हो कि दे आर को क्या बोलेंगे, दे को भी हमने पहले आपको बता चुके हैं, जी यानी कि थर्ड पर्सन प्लूरल, तो इसके साथ भी कोई छेड़खानी नहीं, यानी कि सिंध, तो जी सिंध। सो वी आर विर सिंध, दे आर जी सिंध। तो आपको यहाँ पे एक डाउट आया होगा कि हम यू आर को दू बिस क्यों कह रहे हैं। ये एक एक्सेप्शन है जिसको हमें नोट करना है। हम यूजुअली आर के टर्म में सिंध यूज करते हैं, बट सिर्फ यू आर के लिए दू बिस यूज करते हैं।
और अगर यही सेकंड पर्सन प्लूरल हो, जैसे कि यू ऑल आर या यू आर ऑल, तो उसके लिए हम बोलेंगे इहर सीद। अब तुम्हें आप सभी को पता है इहर तो हम पहले भी यूज कर चुके हैं, तो नया वर्ड क्या है? सिद। तो बेसिकली 6 वर्ड जो नए हैं। हाँ, एक शब्द और भूल गए हम। और क्या भूल गए? इस्ट। तुम बताओ हाँ, क्या है ये इस्ट? इस्ट का मतलब है इज। सपोज अगर मैं बोलूंगी कि माई नेम इज श्राव्या, तो मैं ऐसे बोलूंगी, माई को हम क्या बोलते हैं? माइन। माइन वर्नामा इस्ट श्राव्या। या माइन वर्नामा इष्ट श्राव्या। राइट। वर्नामे मींस फर्स्ट नेम। फर्स्ट नेम और नाक नामा मींस लास्ट नेम। वो हम आपको बाकी के क्लासेस में बता देंगे। जरूर 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 बात बताएंगे आप लोगों को। तो एक चीज ये भी है, अगर आपको ही इज बोलना है, शी इज बोलना है, इट इज बोलना है, तो इर जी इस के साथ आप क्या लगाएंगे? इस्ट। इस्ट। वेरी नाइस। आशा है आप भी अच्छी तरह से समझ रहे होंगे। तो इस केस में हमने जाने 6 नए शब्द। सबसे पहला था बिन, सिंध, बिस्ट, सीद, इस्ट एंड सिंध। तो एक और बार रिवीजन कर दिया जाए? या जरूर जरूर, रिवीजन बहुत जरूरी है। तो हमने आपको शब्द तो हम पहले ही बता चुके हैं, तो हम कोई आपको फर्स्ट पर्सन सेकंड पर्सन ये नहीं बोलेंगे, सीधा हम बोलेंगे। पक चुके हैं फर्स्ट पर्सन सेकंड पर्सन सुन के। सही है। तो हम बस सीधा बोलेंगे इश बिन विर सिंध, क्योंकि ये ऐसे सेंटेंसेस जो आप हमेशा उनके जुगलबंदी रहेगी उन शब्दों की, तो क्यों ना उसी से ही प्रैक्टिस करा जाए। और ये ऐसी भी बात है, मुझे अभी याद आ गई, बहुत सारे लोगों को जब हम नई भाषा सीखते हैं तो हमारे हिसाब से स्टार्टिंग ट्रबल होती है। तो अभी ये जो सेंटेंसेस हम आपको पढ़ा रहे हैं, ये एक सेंटेंस की शुरुआत के लिए बहुत यूजफुल है। ज़रूर ज़रूर। हो सकता है आपको पहले थोड़ी स्ट्रगल करनी पड़े, बट सच्ची में आपको हम इतना सिखा देंगे कि ये जो कॉमन सेंटेंसेस हैं और ये जो जुगलबंदी वाले शब्द हैं, उनमें आप अपना कमांड अच्छी तरह से कर लेंगे। अब यहाँ कमांड को कमांडो मूवी से तो कुछ नहीं जोड़ोगी ना तुम? नहीं। ठीक है, चलो फिर तो हम स्टार्ट करते हैं हमारी एक पोइट्री, समझ लो, क्योंकि हम जुगलबंदी कर रहे हैं। एक शब्द मैं बोलूँगा, दो शब्द मैं बोलूँगा, 2 शब्द श्राव्या बोलेगी, और फिर हम उसका मीनिंग भी बता देंगे। ठीक है, तो मैं शुरू करती हूँ। इह बिन, आई एम। राइट। वी आर का मतलब क्या है? Wir sind. Exactly. Du bist is you are. Ihr seid. Ihr is we, right? No, you all in the plural form. You are all. So you all are. You all are. Es ist. S माने third person singular, that is it. So it is. Sai sind. C, it's not Sai. Oh my God, मैं इतना Sai बोलता हूँ, I don't know कि मैं खुद भी जी बोलना चाह रहा हूँ, पर मेरे मुंह से Sai क्यों निकल रहा है। ठीक है, हो जाता है। बहुत इंग्लिश पढ़ ली तुमने, अभी थोड़े जर्मन भी पढ़ लो हिमांशु। हाँ, वो तो कितने टाइम से कर रहे हैं। हाँ, तुम्हारा क्वेश्चन था जी जिंद। सी का मतलब है थर्ड पर्सन प्लूरल, यानी दे, जिंद इज आर, सो इट्स दे आर। ओके, तो अब मेरा टर्न। तुम मेरे को इंग्लिश में बोलो आई एम, मैं बताऊंगा उसका वर्ड। तुम मुझे इंग्लिश में बोलो वी आर, मैं उसका बताऊंगा जर्मन ट्रांसलेशन पूरा। ठीक है, चलो अभी तुम्हारी टेस्ट ली जाए। ये आई डोंट गेट चांसेस लाइक दिस। प्लीज लिसनर्स मत हंसिएगा, हम भी सीख रहे हैं। तो अब ये बताओ यू आर को क्या बोल? एक कंटिन्यूशन में चलें, आई एम, ताकि मतलब एक कंफ्यूजन ना हो, फिर बीच बीच में से। अच्छा ठीक है, तो वापस से पहले से शुरू कर। आई एम को क्या बोलते हैं? इश बिन। इट्स वेरी कॉमन वर्ड, इश बिन। ओह, यू आर? डू बेस्ट। वी आर? वी आर मींस वेर सीद। वियर सिंध। वेर सिंध, ओके। हम WIR उसको हम विर भी बोलते हैं, वियर भी बोलते हैं, तो वो प्रोनाउंसिएशंस हम एक क्लास स्पेशली प्रोनाउंसिएशंस के लिए लेंगे, ठीक है? क्योंकि हमें भी काफी सारे डाउट्स हैं, हम लोग यहाँ पे प्रोफेसर्स तो बैठे नहीं हैं, तो हम लोग भी आपके साथ हमेशा बोलते हैं कि हम लोग प्रोफेसर तो बैठे नहीं हैं, हम भी स्टूडेंट्स हैं, हम भी सीख रहे हैं। आपको सिखाने के लिए हम थोड़ी और ज्यादा सीख रहे हैं। हाँ, और दूसरी बात यह है कि अगर हम प्रोफेसर बन जाएंगे तो आप इतने बोर हो जाएंगे कि आप अपना रेडियो बंद कर सीधा सोने लगेंगे या फिर कोई मूवी देखने लगेंगे। मैं खुद बोलते बोलते सो जाऊंगी। हाँ, सही बोली तुम श्राव्या। तो चलो वील कैरी ऑन। ईयर सिंध इंग्लिश में बोलो, जर्मन मैं बोलूंगा। हाँ, ईयर सिंध का क्या मतलब है? ईयर सिंध मतलब दे ऑल आर, राइट। तो अभी अगर मैं बोलना चाहूँ ही इज, तो एस इस्ट, एर इस्ट, एर इस्ट, क्योंकि एस हम थिंग्स के लिए यूज करते हैं। इट इज, तब वो मैंने बोला ही इज, तो एर इस्ट, ऐसा। एंड सीजन इज फॉर, अभी मैंने बोला था सिंध और सी सिंध, अरे दे ऑल आर। हाँ यार, बादाम खाया करो यार, बहुत भूल जाते हो तुम। अच्छा, तुम कितना बादाम खाती हो? मेरे तो मैं हूँ इंटेलिजेंट। ओहो,
देखो एटीट्यूड तो देखो, इतना एटीट्यूड। हाँ, पॉजिटिव एटीट्यूड होना चाहिए इंसान में। ओके ओके ओके, तो चलो ठीक है। मैंने भी कल्पना में बादाम खाए हैं, अब देखता हूँ कि कितना याद आ रहा है। अभी एक खाया है मैंने, चलो ठीक है खा लिया। चलो देखता हूँ अब कितना याद रहता है मुझे। वापस से मेरा एग्जाम लो। वापस से आपका एग्जाम। तो अभी मैं इंग्लिश में पूछूं कि जर्मन में पूछूं? इंग्लिश 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 में पूछती हूँ। तो अब ये एग्जाम की तरह लूं? लिटरली जरूर जरूर। तो ये बताओ कि यू ऑल आर। यू आर दू बेस्ट, यू ऑल आर इहर सीध। ईयर सीट, राइट भाई, बादाम ने अपना जादू कर दिया। और अभी शी इज जीइस्ट और दे ऑल आर। बाप रे, ये श्राव्य तो दे ऑल आर ही पूछेगी हमेशा। हाँ। इतनी 3 बार पूछ चुकी है। तो बताओ भी जवाब। अरे बता रहा हूँ। सिंध रहता है, ठीक है ना, लास्ट में तो सिंध रहता है। और स्टार्टिंग में इसके क्या रहेगा मैं खुद बताऊंगा, रुको याद करने दो। पहले के लिए था इश, फिर उसके लिए था सेकंड के लिए वीर, और फिर था दू नहीं हो सकता, और एक और हमने पढ़ा इहर, वो भी नहीं है। फिर एक हमने पढ़ा इर इस जी, वो भी नहीं। हाँ जी तो जी सिंध। इतने में तुम्हारा बादाम हजम भी हो गया। हजम क्या हो गया, पूरा मैंने बोल दिया देखो। जी सिंध। चलो तो अभी हम इसके आगे क्या पढ़ने वाले हैं हिमांशु? नहीं, अब मैं तुमसे भी पूछूंगा, लोगों को पता पूछ होना लो चाहिए। भाई। I am ich bin we are wir sind you are मतलब you are कि you all are? You is du bist, you all are ihr sind seed, he is he मतलब so ist, they all are sie sind। तुम्हें पूछ के मुझे वो याद हो गया। ऐसा ही होता है दोस्तों। आप भी अपने लोगों से, अपने जो आपके करीब लोग हैं उनसे बात करिए जर्मन में, क्योंकि आप पक्का जर्मन सीख सकते हैं। और इसके लिए 3 चीज़ें जो हम बोलते आए हैं, पहला वोकैबुलरी, सेकंड ग्रामर, और थर्ड प्रैक्टिस। और प्रैक्टिस तभी होगी जब आप अपने दोस्तों से थोड़ा जर्मन में बोलना सीखेंगे। और लिटरली जर्मन इतनी लैंग्वेज सीखना इतना क्रिएटिव है कि आप कभी बोर नहीं होंगे लैंग्वेज सीखने में। इवन आपको थोड़ा फन भी आएगा, और इवन टोटल आपका इंफोटेनमेंट होगा, वो इंफॉर्मेशन प्लस एज वेल एज एन एंटरटेनमेंट। तो होता क्या है, जब हम एक नई भाषा सीखते हैं तो हम एक छोटी सी मिस्टेक कर देते हैं, जिसकी वजह से सेंटेंस बदल जाता है और वो एक बहुत हंसी मजाक बन जाता है। सही बोली तुम, हंसी मजाक बन जाता है। तो सबसे बेहतर पार्ट ये है कि जब हम सब दोस्त एक साथ बैठ के जब ये लैंग्वेज प्रैक्टिस करते हैं, हम सीखते के साथ इतनी मस्ती करते हैं, हम इतने मजेदार पल बना देते हैं जैसे कि हम मस्ती कर रहे हैं। हाँ। और आशा है कि आप भी वहाँ मस्ती कर रहे होंगे, कुछ सीख रहे होंगे, कुछ समझ रहे होंगे, कुछ लोग अपना रहे होंगे, तो कुछ लोग उसे अभी हमारे साथ भी बोल रहे होंगे। तो अब हमने वो तो देख लिया कि नॉर्मल जो था साइन यानी टू बी। अब देखेंगे कि हैवन का मतलब क्या होता है। हैव। तो ये 2 केसेस थे, हमने एक केस तो कवर कर लिया है, तो अब ये केस कवर करेंगे। तो स्टार्ट हो जाइए श्रव्या। तो सबसे पहले आई हैव अ बुक। सो अगर मेरा एग्जाम्पल मैं बोलूं तो ich habe को क्या बोलते हैं? वो हम बाद में पढ़ाएंगे। वो हम बाद में पढ़ लेते हैं। आईने होता है उस केस में, हम वो बाद में पढ़ाएंगे। अभी हमारा कंसिडरेशन सिर्फ आप लोगों को ये पहले 2 शब्द सिखाना है कि I have, you have, they all have, we all have, we have, it has, या he has, she has, और it has, और they all have। तो सबसे पहले हम स्टार्ट करते हैं। I have बनेगा ich habe, और you have, du hast, and then he has बनेगा he, she या it, यानी cs के लिए हम ये यूज करेंगे कि hat, hat, टोपी वाला हैट नहीं। हैट है या हेस्ट है? हैट है, हेस्ट नहीं। हैट ही होगा। हाँ, तो he, she, it, so hat, z has, s hat, ऐसा। और फिर wear haben, यहाँ पे हमने पिछले क्लास में पढ़ा था ना कि नो मोर जुगलबंदी कुछ नहीं करेंगे और उसको छेड़खानी भी नहीं करेंगे। किसको? यूनिटी को। यूनिटी को। तो वियर यानी कि हम सब, तो इसलिए वियर हैवन बनेगा। ईयर हैव और जी हैवन। वापस से जी इज 3rd पर्सन प्लूरल यानी कि दे ऑल। तो दे ऑल, बाप रे बहुत सारे लोग हैं भाई, तो नो छेड़खानी, तो वो बनेगा जी हैवन। थैंक यू श्राव्या, थैंक यू श्राव्या, बहुत अच्छा समझाया। और अब मेरी टर्न है। अब मैं एक बार वापस से आपको समझाऊंगा इस बारे में।
तो सबसे पहले आई हैव, इश हाबे। आई हैव मतलब इश हाबे, और वी हैव मतलब विर हाबेन, विर हाबेन। यू हैव, दू हास्ट, दू हास्ट। यू ऑल हैव, इहर हाप्ट, इहर हाप्ट। ही हैज, इर हैट। दे ऑल हैव, जी हैवन। जी सिनेमा, जी टीवी कर लो, स्मरण कर लो जी 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 चेन का, तब तो थोड़ा बहुत जी जी बोल दोगे तुम। अरे यार कब से इतना जी जी बोले जा रहा हूँ, पर सीसीसी में ही अटका हुआ हूँ। आशा है कि अब जी जी बोलूंगा और सीसीसी छोड़ूंगा। ठीक है, साई से सी तक आ गए हो, साई सी से अभी जी भी आ जाओगे। आऊंगा जरूर आऊंगा। बी पॉजिटिव, किसी मान की बी पॉजिटिव, सो आई विल बी पॉजिटिव। और लिटरली मेरा ब्लड ग्रुप भी बी पॉजिटिव ही है। तुम्हारा क्या है? मेरा तो शायद मेरा भी बी पॉजिटिव है। शायद? हाँ। यू शुड बी पॉजिटिव कि तुम्हारा बी पॉजिटिव है। ठीक है, तो मैं बहुत पॉजिटिव हूँ अभी, तो चलो आगे बढ़ते हैं शो में। हाँ चलो आगे बढ़ते हैं, एक बार वापस से हो जाए। अब मैं तुमसे पूछता हूँ। आई हैव, इश हैव, वी हैव। वी यानी कि वियर। वी इज बहुत सारे लोग हैं तो हमें नौटंकी नहीं करनी चाहिए वहाँ पे, तो वियर हैवन। गुड। और यू हैव, डू हैस्ट। मेरे साथ 3 बार बोलो। डू हैस्ट, डू हैस्ट, डू हैस्ट। अब 3 बार बोलते हैं, हाँ ठीक है ना, हर चीज को। अब बोलते हैं you all have, ear happed, 1 2 3 go, ear happed, ear happed, ear happed. He has, he is air, so air hat, air hat, air hat, air hat. Z hat, z hat, z is the female, like she, not the plural वाला z. अब फिर it has, S hat, S hat, S hat, S hat, और they all have. हाँ, that is Z haben. Z haben, no more छेड़खानी. ओके, तो अब हम आपको एक लिटरली एक अच्छा सा क्रंची चीज बताने जा रहे हैं। तो हम सबसे पहले स्टार्ट करेंगे, क्रंची पूरा स्टार्ट करेंगे। हमने जो अभी सीखा है सीन टू बी, हम क्या करेंगे कि हम एक बार आई एम बोलेंगे, फिर एक बार इशबिन बोलेंगे, फिर दूसरी बार वापस आई एम बोलेंगे, और तीसरी बार इशबिन बोलेंगे। यानी कि 2 बार रिपीट करेंगे, और नो मोर पागलपंती एट ऑल। हम सीधा वही बताएंगे जो आप सुनना चाहते हैं, वो नहीं बताएंगे जिससे आप पक जाते। स्टार्ट करते हैं। तो सबसे पहले आई एम, इशबिन 2 बार बोलेंगे। ठीक है। इशबिन आई एम, इशबिन आई एम। Wir sind we are, Wir sind we are, Wir sind we are. Du bist you are, du bist you are. Ihr seid you all are. He is यानी कि er ist, er ist. Er ist. और she is, sie ist, sie ist. It is, es ist, ist, es ist. और फिर बाद में हम यूज करेंगे अभी haben, that is to have, कुछ होना। to होना मतलब कुछ है। to होना नहीं। I have, मेरे पास ये पर no more पागलपंती श्राव्या। Okay, forgot. Ich habe, I have. Ich habe, I have. Ich habe, I have. Du hast, you have. You have, du hast. Du hast, you have. Du hast, you have. Er hat, he has. Er hat, he has. Er hat, he has. He has. तो Z hat, she has. Z hat, she has. Z hat, she has. Z hat, she has. S hat, it has. S hat, it has. S hat, it has. Wir haben, we have. 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 Ihr habt, they all have. Ihr habt, they all have. Ihr habt, they have. Ihr habt, they have. Ihr habt, they have. Ihr habt, they have. Hier habt, they have. Sie haben, Sie haben, they all have. they all have. ठीक है, Sie haben, they all have. Sie haben, they all have. Sie haben, they all have. तो बहुत अच्छा सेशन था ये। तो इस केस में हमने 2 चीज़ें जानी, हैव के बारे में जाना, और दूसरा हमने आई एम और इन बारे में जाना कि साइन को क्या बोलते हैं, टू बी जो है उसका इंग्लिश में मतलब। प्रीपोजिशंस जाने 4, और वो प्रीपोजिशंस थे ऑस यानी कि फ्रॉम, बाय यानी कि इन विद रिस्पेक्ट टू कंपनीज, जू यानी कि टू, और नाक माने कि टू। हम नाक ऐसे यूज करते हैं जैसे अभी मैं आपको एक एग्जांपल दूं तो मैं घर जा रही हूँ, सो ich nacht, लाइक अभी घर जा रही हूँ को क्या बोलूं भाई। मैं हेल्प करता हूँ तुम्हारी, मैं घर जा रही हूँ, तो I am going home. I am going home. तो ich bin
ठीक है, घर के बदले Ich में bin gehe, घर की I am going, just say I am going. ओके, ich bin gehe। अगर मैं बोलूँ I am going to, सपोज मैं तो काकीनाडा से हूँ भाई, सो ich bin gehen nach काकीनाडा। Ich bin gehe nach काकीनाडा। काकीनाडा। हाँ। तो जल्दी से इस प्रपोजिशंस को भी खत्म करते हैं। मैं बोलता हूँ जर्मन में, तुम बोलो इसको इंग्लिश में। Aus इज फ्रॉम, by, in कंपनी के लिए है, कंपनी के लिए in भी in ही है, वो प्लेस के लिए है, और नाक टू प्लेस के लिए, और जू इंस्टीट्यूशंस के लिए टू, यानी कि कंपनी और इन सब के लिए। तो ऑस मतलब फ्रॉम, बाय मतलब इन फॉर कंपनी, इन मतलब इन फॉर प्लेस, नाक मतलब टू फॉर प्लेस, और जू मतलब टू फॉर कंपनी। तो ठीक है, आज के लिए इतना ही था। तो हम कल के सेशन में क्या सुनने वाले हैं हिमांशु? इसको सस्पेंस ही रहने दो। अच्छा ठीक है, सस्पेंस में तो मतलब लोग ज्यादा क्योंकि सुनेंगे, क्योंकि ये क्वेश्चन मार्क ही रहने दो। अब लोगों को समझना चाहिए कि हम क्या सीखेंगे। क्वेश्चन मार्क से रिलेटेड कुछ सीखेंगे, क्वेश्चन मार्क ही रहने दो। यानी कि तुम समझ सकती हो। अगर मैं तो नहीं समझाना चाहता, तुम्हारी इच्छा हो तो तुम समझा दो लिसनर्स को। समझ गई भाई, मैं समझ गई। हमारा तो बस ये एक ही फंडा है, हम थोड़ा बहुत सस्पेंस रखेंगे तो आप वापस भी कल आके हमें सुनेंगे। सही है। अब बस हमने बोल दिया कि क्वेश्चन मार्क से रिलेटेड है और इतने तो समझदार हो। बट हम तो अगले सेशन में बहुत इंटरेस्टिंग चीजें लेने वाले हैं, तो आपकी मर्जी भाई, सुनना तो पड़ेगा ही। हाँ, तो चलिए श्राव्या, आप खत्म करते हैं शो को। अपनी वही रूटीन वाली लाइन बोल दीजिए, अपना नाम, फिर अपने शो का नाम, और मैं बोल दूंगा रेडियो का नाम। स्टार्ट हो जाएगी। ठीक है भाई। मैं थी श्राव्या, आपकी होस्ट, और आप सुन रहे थे हमारी फेवरेट शो दैट इज लर्निंग जर्मन। और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। And keep listening to VIT Community Radio 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। यार ये क्या हो रहा है? हम लोग यहाँ पे जर्मन सीखने आ रहे हैं और हम क्या नॉर्मल भाषा में बात कर रहे हैं। तो ठीक है, चलो मैं शुरू करती हूँ। Ich bin श्राव्या। ओह, तुमने अगर जर्मन में खुद को इंट्रोड्यूस किया है तो मैं भी अपने आप को जर्मन में इंट्रोड्यूस करता हूँ। Ich bin हिमांशु मंघानी और मैं हूँ हिमांशु मंघानी। तो श्राव्या, आज हम क्या करने वाले हैं? भाई हमने तो लास्ट शो में बोला था कि हम बहुत सस्पेंस लाने वाले हैं, तो इस शो तो बहुत थ्रिलिंग होने वाला है। तो आई गेस हम सीधा जाएंगे WH सेंटेंसेस पर। WH क्वेश्चन में ऐसा क्या थ्रिल है? अरे तुम्हें कुछ पूछना है किसी से या कुछ बताना है तो तुम कैसे बताओगे? WH बिना यूज करके बताओ मुझे। WH बिना यूज करे कौन बता सकता है श्राव्या, बट इसमें ऐसा थ्रिलिंग क्या है? अरे कुछ सीखना सीखने को मिलेगा, वही थ्रिल है। ओके, हम अप्रिशिएट करते हैं श्राव्या की पॉजिटिविटी को। लगता है लिसनर्स भी अच्छी तरह से इसको सुनेंगे, समझेंगे। और हमारा ये एपिसोड 4 जो कि क्वेश्चन टैग के ऊपर है, तो शुरू करते हैं। सबसे पहले हम छोटे छोटे शब्द, छोटे छोटे वर्ड्स आपको जर्मन में बोलना सिखाएंगे, जैसे कि वेयर, फ्रॉम वेयर, टू वेयर, वाई और ऑल, ये सारी चीजें। तो सबसे पहले वेयर को क्या बोलते हैं श्राव्या? वेयर को बोलते हैं वो, WO, वो राइट। सो वेयर को बोलते हैं वो, और फ्रॉम वेयर को वेयर या कमिंग फ्रॉम, मतलब उसको हम बोलते हैं वोर, WOHRE, वोर। और टू वेयर को वोहिन। अच्छा, ये थोड़ा मतलब पोएटिक टाइप है। वो जैसे वोयर था, फ्रॉम वेयर यानी वो हर, वो ही है, पर उसमें हमने हर और जोड़ दिया।
It's WOHER. HRE हिमांशु, HRE. HRE. अच्छा, तो मैंने वो गलत लिख रखी बनेगा है वोहर स्पेलिंग। नहीं, वोहर। वोहर है, ओके, मैंने स्पेलिंग गलत लिख रखी है, कोई बात चूक नहीं, हो गलतियां जाती हो है। जाती हैं। सही है। और जैसा कि हम हमेशा बोलते हैं कि आप अगर बोलेंगे गलतियां करेंगे, बट गलतियों से ही आप सीखेंगे, और सच्ची जो गलती करके सीखता है इंसान, उसको जल्दी से जल्दी वो चीज ज्यादा समझ आती है और याद भी अच्छी तरह रहती है। हाँ, जैसे कि हम बोल रहे हैं, हमें याद हो रही है कि मैंने जैसे गलती अभी वो हर बोला, वो हर मतलब कुछ नहीं होता, वो हर, यही अब सही बोला मैं? हाँ, सही बोला। ओके, तो इसका और जैसे मतलब है कि- फ्रॉम वेयर। हाँ, और देखिए गलती से मुझे याद आ गया हिमांशु का साई सी वाला मिस्टेक, मुझे अभी हाँ, तक याद सही है। सही है, सही है। साई और सी, जी है वो, नाइस साई है। हाँ, जी, ना ही साई है ना ही सी है, वो जी है। जी है। बढ़िया, काफी अच्छा चल रहा है, गुड गुड। तो चलिए अभी वेयर टू को हम वोहिन बोलते। वेयर टू को वो है, जैसे कि ये पूरा पीरियोडिक है, वेयर यानी वो, फ्रॉम वेयर वो हर, वोहर। और वेयर इन टू वेयर। राइट। ओके, कूल, 3 शब्द सीख गए, बढ़िया। अरे यार 3 से क्या, हम काफी नहीं है, और बहुत कुछ सीखना है हमें। हाँ हाँ, जरूर जरूर जरूर। चलो, अब वॉट को क्या बोलते हैं श्राव्या? वॉट को बोलते हैं वॉस। अरे ये तो WAS। बहुत इजी है, बस थोड़ा वॉट है और ये वॉज है। वॉज भी इंग्लिश वर्ड है, ऐसा ये सोच लो, इंग्लिश में जो वॉज है वो जर्मन का वॉट है। बट भाई हम लोग ना इंग्लिश और जर्मन को कंपेयर ना करें, वही बेहतर है, क्योंकि हम बहुत कंफ्यूज हो जाएंगे। सही है, बहुत कंफ्यूज हो जाएंगे, क्योंकि लैंग्वेज बहुत कंफ्यूजिंग होती है अगर तुम उसे एज इट इज रिलेट करोगे। इससे बेहतर है कि हम कुछ रियल लाइफ का कुछ एक्सपीरियंस लें और उससे रिलेट कर लें, तब हमारी काम बहुत आसान हो जाएगा। ओके, तो अगर मेरे को बोलना हो कि व्हाट आर यू डूइंग, उसको कैसे बोलेंगे? मैं बोलूंगी व्हाट मतलब वॉस, आर इज जिन, बिस्ट बिस्ट, ओके, बिस्ट दू, व्हाट वॉस बिस्ट दू। तो ich bin, I am, ich bin। रिकॉर्डिंग ही बोल दो भाई, रिकॉर्डिंग बाद में सीखेंगे इसका जर्मन वर्ड क्या है। रिकॉर्डिंग, रेडियो, रेडियो तो रेडियो ही रहेगा जर्मन में। हाँ, सही है। क्योंकि जर्मन में एक ऐसा क्लॉज है कि जैसे कि रेडियो, होटल, पार्क और कैमरा, ऐसे जो सारे इंग्लिश वर्ब्स हैं वो ऐसे ही उन्होंने अडेप्ट कर लिया, ताकि हमें अभी देखिए संस्कृत से हमने हिंदी में बहुत सारे शब्द अडेप्ट किए हैं, ऐसे ही जर्मन में उसने इंग्लिश के वर्ड्स अडेप्ट कर लिए। एडॉप्शन चलता रहता है जिंदगी में, हाँ। चाहे वो वर्ड्स का हो या किसी और चीज का। ओके। ओके, तो फिर एक चलो रेडियो बताया, तो रेडियो एक न्यूट्रल वर्ड है, जैसे कि हमने हमारे पहले एपिसोड में भी बताया था कि हाँ। न्यूट्रल वर्ड्स के लिए हम देर दी दास में से क्या यूज करेंगे? दास यूज करेंगे। दास। तो हमारा सबसे मेन चीज क्या है? रेडियो। तो हम इसको क्या बोलेंगे? दास रेडियो, द रेडियो, द VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। तो इसको बोलेंगे दास VIT कम्युनिटी रेडियो 90.8 FM, जो कि आपका चहीता रेडियो स्टेशन है। ठीक है, तो चलो अभी मैं तुम्हें पूछूं कि हिमांशु वेयर आर यू, तो तुम क्या बोलोगे? वेयर आर यू। ओके, वेयर मतलब वो, और वो बिस्ट दू। राइट। अभी जो तुमने मुझे सिखाया तुमने भी सीख लिया, अच्छा है। हाँ हाँ, सही है सही है। एक दूसरे को ही सिखाएंगे तभी सीखेंगे, और तभी समझ पाएंगे, और तभी इम्प्लीमेंट कर पाएंगे। एग्जैक्टली। और अभी मैं तुम्हें पूछूं कि व्हाट आर यू डूइंग। व्हाट आर यू डूइंग, ये मैं तुमसे शायद पूछ चुका हूँ, तो इसलिए व्हाट आर यू डूइंग। व्हाट मतलब वॉज, आर मतलब बिस्ट, यू मतलब डू, वॉज बिस्ट डू। एग्जैक्टली, राइट। तो So- ठीक है, अभी हम थोड़े और नए वर्ड सीखते हैं, यानी कि WH में हमने एक छोड़ दिया था, वो कि when। अभी बहुत सारे छूटे हुए हैं, पर हाँ, when, ओके ठीक है, तो when when बोलेंगे को हम वॉन, वॉन बोल। WANN, when मतलब वॉन। वाई को क्या बोलेंगे? वाई को वॉरम। ओके। स्पीक श्राव्य, 2 बार बोल। वाई को हम बोलते हैं वॉरन। वॉरम। वॉरम, ओके। वाई को मतलब वॉरम। वाई इज वॉरम। वाई इज वॉरम, ओके। और विच को विच को बोलते हैं वेल्शे। वो क्या था? वेल्शे। वेल्शे। WELSCHE। ओके, तो विच बन गया वेल्शे। या विच वेल्शे, थोड़ा सा उससे मिलता जुलता है, जैसे विच का वेल्शे। हालांकि बहुत इमेजिनेशन करना मुश्किल है, अगर मैं बोलूँ बिल्कुल इंग्लिश से सेम है, पर थोड़ा कुछ आप प्रेडिक्ट कर सकते हो कि विच मतलब वेल्शे। यार इस सबसे बढ़िया तकनीक है इसको याद करने का, दोस्तों के साथ सीखो। हाँ, जैसा कि मैं और श्राव्य इस समय कर रहे हैं, हम आपस में बोल रहे हैं, बातचीत कर रहे हैं, और जितना हो सके हम इन वर्ड्स को यूज कर रहे हैं। तो आशा जब आप सुन रहे होंगे तो आप भी अपने दोस्तों के साथ थोड़ा फन लीजिए, थोड़ा मजा कीजिए, क्योंकि लैंग्वेज एक मजा करने का भी जरिया बन सकता है अगर उसको सीखे सही तरीके से, क्योंकि कुछ कुछ ऐसी गलतियां हो जाती है। हम तो पहले दिन से बोल रहे हैं कि भाई मजे करो, दोस्तों के साथ सीखो। हाँ, क्योंकि क्लास में तो समझ आने वाला है नहीं, वही बोरिंग लेक्चर्स होंगे, तो क्यों ना साथ में सीख लो।
लेक्चर्स होते ही बोरिंग है, बट इट डिपेंड्स अपॉन यू कि तुम उसको कितना इंटरेस्टिंग बनाते हो. हाँ, जैसे कि हम अभी लेक्चर्स ही ले रहे हैं बट थोड़ा इंटरेस्टिंग ले रहे हैं. ये लेक्चर नहीं है, मैं इसको लेक्चर नहीं बोलूंगी. ओके, चलो तुम्हारी जो डेफिनेशन श्राव्या, चलो वापस से मैं तुम्हारा रिवीजन कराता हूँ और हो सकता है शायद लिसनर्स जो सुन रहे हो वो भी रिवीजन करें. तो वॉरम मतलब क्या था? वॉरम मतलब कि वाई. गुड. वेल्शे? वेल्शे इज विच. वो इज वेयर. वोहर? Vohra is where from. Wohin? Wohin. It's not Wohin, it's Wohin. Okay, Wohin. Wohin is where to. Was? Was मतलब what. और ये मैंने अभी शब्द नहीं बताया है. वी को क्या बोलेंगे? WIE. WI को हाउ बोलेंगे. मतलब हाउ का मतलब हो गया वी. WIE वी. इसका एक नॉर्मल सेंटेंस भी है. मैं अभी बोलूंगी हाउ आर यू. हाँ, वी गेट्स. ये एक मतलब टैगलाइन समझ लीजिए. अब मैं अगर अपने रिस्पेक्टफुल पर्सन से बात करूंगा जो मुझसे बड़ा है तो आई विल नॉट यूज वी गेट्स. मैं नॉर्मली यूज करूंगा कुछ दूसरा शब्द. उसके लिए हम नेक्स्ट एपिसोड में देखेंगे. बट आज के लिए अगर आपको अपने दोस्तों से या आपके जो नॉर्मल एज वाले, आपके जो एज वाले ग्रुप हैं उनसे बात करोगे तो आप क्या बोलोगे हाउ आर यू को श्राव्या? वी गेट्स. तो अभी वी गेट्स. अच्छा, मैंने तुमसे क्वेश्चन पूछा. वी गेट्स. आई एम फाइन. तो इश बिन गुड. ओके, आई एम गुड. आई एम फाइन के लिए तभी हमें वर्ब नहीं पता तो हम आई एम गुड बोलेंगे. तो इश बिन गुड. ओके, मैं और श्राव्या भी व्हाट्सएप पे बात कर रहे थे तो फाइन का मतलब ही नहीं होता है बट उसकी स्पेलिंग में थोड़ा डिफरेंस है. FIEN, राइट? या ग्रेट गुड श्राव्या. अरे नहीं, मैं कल जर्मन ऐसे कुछ वर्ड सीखने की कोशिश कर रही थी तो मुझे ये सेंटेंस आ गया कि वी हाइस्ट डू. सो हाउ आर यू कॉल्ड. सही है बोला मैं? हाउ आर यू कॉल्ड. That's nothing but what's your name? What's your name in short? But हाइजन का एग्जैक्ट मतलब होता है call. How you called means एक तरह से हाइजन. बट अभी अपन मतलब बेसिक जर्मन सीख रहे हैं तो अपन इतना टिपिकल नहीं जाएंगे तो हम बोलते हैं वी हेज डू मीन्स हाउ आर यू कॉल्ड. तो इश बिन हिमांशु. आई एम हिमांशु. और अगर आपको बिल्कुल उसकी टोन में रखना है जिस तरह से आप क्वेश्चन पूछा गया है तो आप बोलेंगे आई हेज ए हिमांशु. सॉरी इश हेजे हिमांशु. ओके, जैसे कि श्राव्या भी बोल चुकी है एक मूवी से आता है इश सॉन्ग बट इतना मूवी नहीं जाना है क्योंकि इट्स बेसिकली कम्युनिटी रेडियो. सो नेक्स्ट हम एक और शब्द है हु को क्या बोलेंगे? हु को हम बोलते हैं वेर. WER. वेर या वर? वेर. पक्का? हाँ. लॉक कर दिया जाए. हाँ. फ्रीज कर दिया जाए. कर दो. अभी तुमने बोला कि हम कम्युनिटी रेडियो में हैं तो केबीसी क्यों ला रहे हो बीच में? केबीसी अब क्या करे, लोग तभी जुड़ पाएंगे जब उनको उनसे जुड़ी चीज के बारे में थोड़ा बताएंगे और केबीसी भी उनसे जुड़ी हुई चीज है. तो फ्रीज, लॉक्ड ऐसे शब्द है जो वो कुछ ज्यादा जल्दी सुन पाएंगे, समझ पाएंगे और हमें भी अप्रिशिएट करेंगे. आई बिलीव. कंग्रेचुलेशंस, आपने 1 करोड़ जीत लिया. आय हाय छोड़ो ये इंजीनियरिंग, कौन करे अब ये इंजीनियरिंग. 1 करोड़ आ गया, बस छोड़ो इंजीनियरिंग. हाँ, मैं बस फैक्ट्री सेट कर लूंगा. अब क्या, फिर कोई जर्मन सीख रहे हैं, जर्मन कंपनी में ही चले जाएंगे. बस मुझे पार्टनर बनाना मत भूलना. जरूर यार, तुमसे ही तो मैं ज्यादा सीख पाया था जर्मन. चलो ठीक है, वापस आते हैं काम पे. चलो अब तुम मुझसे क्वेश्चन पूछो. ये कुछ शायद 9 वर्ड्स सीखे हैं अपन ने, तुम मुझसे पूछो क्या बोलते हैं उनको जर्मन में. अच्छा हिमांशु, अब ये बताओ कि वो को क्या बोलते हैं? वो को इंग्लिश में हम क्या बोलते हैं? वेयर. ओके. फ्रॉम वेयर? वोर. वोर. ओके. टू वेयर? वोइन. वोहिन, राइट. अभी व्हाट? वॉस. राइट. हु मींस वर. WER. फाइन. इट्स वो वर नहीं, इट्स वेयर. वेर. राइट. वेर. राइट. हाउ? वी गेट्स. ये कैसे भूल सकते हैं, ये तो टैगलाइन है. हाउ आर यू? वी गेट्स. और वाई? वाई मींस वॉरम तो व्हेन होता है. वाई मैं भूल गया यार, वापस बताओ. नहीं, वॉरम वाई ही होता है. और वॉन व्हेन होता है. अच्छा, तो इसको ऐसे कर सकते हैं, व्हेन पहले W और N है तो वॉन में भी W और N है लास्ट में, तो इसलिए वॉन इक्वल टू व्हेन. और वॉरम मींस वाई. अब ये बोल दो कि विच का क्या है? वेल्शे. वेरी गुड. वेल्शे. ये कैसे याद रख सकते हैं इसको? वेल्शे. विच पता नहीं यार, बहुत बार देख लिया तो याद है. तुम बताओ कोई ट्रिक हो तो. ठीक है, अब तक तो कोई ट्रिक याद नहीं है. अगर कुछ याद आ जाएगा तो अगले शो में बता दूंगी. जरूर. तो चलो अब थोड़े सेंटेंस से पूछ लेते हैं. मैं तुमसे कुछ क्वेश्चन पूछता हूँ और तुम बताओ इसका इंग्लिश में क्या मीनिंग है. ठीक है, स्टार्ट करें. हाँ. वी हेस्ट डू. वी हेस्ट डू. वी का मतलब है हाउ. गेस. सो इट्स नथिंग बट हाउ आर यू. नो. तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड. अच्छा हाँ, सॉरी भूल गई. हाउ आर यू इज वी गेस. या. सो हमने यू ऐड कर दिया तो वी हेस्ट डू. हाउ आर यू कॉल्ड.
हाउ आर यू मतलब वी गेट्स, स्पेलिंग इसमें GEHTS है, पर मैंने तुम्हें बोला वी हेस्ट डू। हेस्ट मैंने यूज किया है इस केस में, यानी HEI और फिर डबल S और फिर T। अरे वो हेस्ट नहीं है, वो हाइस्ट है। ओके, तो वी हाइस्ट डू। ओके, सो इट्स वी हाइस्ट डू, माय बैड। योर बैड। और तुम मुझे अभी डांट रहे थे। मैं डांट नहीं रहा था यार, मैं तुम्हें समझा रहा था यार, डांटना अलग होता है। मुझे बहुत सुबह डांट पिटी थी। ओ क्यों? पता नहीं, लेट हो गया था, टीचर ने बाहर निकाल दिया और फिर बाद में मेरे को बस हर रोज की कहानी है भाई, हर रोज की कहानी हो तो वी हेज डू, इसको मैं चाहूंगा तुम जर्मन में बोलो। ओके, मतलब इसका आंसर जर्मन में बोलो। वी हाइज डू मतलब हाउ आर यू कॉल्ड। तो आई एम कॉल्ड श्राव्या, सो माय नेम इज श्राव्या, तो इश बिन श्राव्या, या फिर इश हाइजे श्राव्या। इश हाइजे श्राव्या। वो वुंस डू, वो वुंस डू इज वो मतलब वेयर, सो वेयर आर यू वर्किंग, क्योंकि वोन का मतलब है काम करना। नो, अरबाइटे इज वर्क करना। हाँ, वोन्स मतलब स्टे, वेयर यू स्टे। हाँ, भूल गई। जल्दी बताओ श्राव्या, तुम रहती कहाँ, लिसनर्स जानना चाहते हैं। इश वोना इन हैदराबाद। इश वोना इन हैदराबाद। हाँ। अभी तो तुम वेलोर में हो तो ठीक है भाई, मुझे घर जाने का मन कर रहा था, हैदराबाद बोल दिया। ओके, तो इश वोना इन हैदराबाद। हाँ। अभी मैं पूछती हूँ, रुको। चलो पूछ लो यार, तुम भी क्या याद रखोगी। वॉन कॉम्स डू, वॉन कॉम्स डू, व्हेन यू केम या व्हेन यू आर कमिंग। ओके, ठीक है। तो इश कॉमे बाल्ड, बाल्ड मीन्स सून, तो आई कम सून। ओके, आई कम सून, क्योंकि अभी हम प्रेजेंट टेंस ही बात कर रहे हैं। यहाँ पे लिसनर्स को मैं 2 शब्द और बता दूं। बाल्ड का मतलब है सून, नॉट टकला, सून जल्दी आना। और स्पार्ट का मतलब है लेट। स्पार्ट का मतलब है लेट। स्पेलिंग बोलो। SPA उमलाउट T। उमलाउट क्या होता है? उमलाउट ऐसे होता है कि हम अगर जर्मन में किसी लेटर पे स्ट्रेस करना चाहते हैं तो हम उमलाउट यूज करते। तो वो अभी हम आपको सुनाई में तो एक्सप्लेन नहीं कर सकते, तो आप इसको ऑनलाइन में देख सकते हैं, शायद आपकी कुछ मदद मिल जाए उमलाउट के बारे में। और जैसे कि अगर हेस्ट जो हमने बोला था उसमें डबल S को अपन उमलाउट से रिप्लेस करेंगे तो एक बीटा साइन होता है और उसके ऊपर 2 डॉट्स होते हैं, तो डबल S को रिप्लेस कर लेते हैं बीटा और डबल डॉट से जर्मन में। तो तुम चाहो तो HEI डबल ST बोलो या HEI बीटा T बोलो, इट्स द सेम थिंग। हाँ, एग्जैक्टली। तो अभी चलो हम काम पे आते हैं। अब मैं पूछता हूँ, अरबाइटिस डू। अरबाइटिस डू, अरबाइट का मतलब है काम करना, सो डू यू वर्क। तो अभी मैं बोलूंगी इश अरबाइट रेडियो जॉकी। ओके, आई वर्क रेडियो जॉकी। हालांकि थोड़ा टूटा फूटा है, हमें बोलना चाहिए कि आई वर्क एज रेडियो जॉकी। अभी एस को जर्मन में क्या बोलोगे? अब इतना रहने दो टाइम के हिसाब से, बस तुम, क्योंकि हम पहले स्टार्टिंग से शो में बोलते हैं कि हम आपको पूरा तो नहीं सिखा पाएंगे, पर इतना सिखा पाएंगे कि अगर आपको कोई जर्मन बंदा आपसे कुछ आगे चल के बात करना चाहता है तो आप फिगर आउट कर लोगे कि वो क्या बोलना चाहता है, या वो फिगर आउट कर लेगा कि आप क्या बताना चाहते हो। अगर आपसे बोले कि इश अरबाइते रेडियो जॉकी, तो वो सामने वाला समझ जाएगा, ठीक है, मतलब आप रेडियो जॉकी की जैसे काम करते हैं। तो अभी मैं पूछूं कि वास मार्क्स डू, तो मतलब व्हाट यू डू। अब इसका मतलब हुआ व्हाट डू यू डू, क्योंकि मार्क्स तो माखन अपने देखा है कि वो बटर वाला माखन नहीं, माखन जो एग्जैक्ट है, मतलब कि मेक, आप क्या बना रहे हैं या क्या काम कर रहे हैं, मेक या फिर डू, मार्क्स का मतलब होता है। व्हाट डू यू मेक और व्हाट डू यू डू। ओके, तो मैं बोलूंगा इश हो रे म्यूजिक, सो आई एम मेकिंग म्यूजिक। हो रे नहीं, तुमने मेरे को गलत को सही कैसे बोल दिया श्राव्या तुमने? हो रे का मतलब ये नहीं होता। हो रे का मतलब है टू लिसन। या गुड, आई एम लिसनिंग टू म्यूजिक, इश हो रे म्यूजिक। तो आगे बढ़ते हैं। तो अच्छा चलो, इतने क्वेश्चन पूछ लिए तो मैं तुम श्राव्या एक पर्सनल क्वेश्चन पूछूंगा, बिस्ट दू ग्लूकिश। यस, उसका मतलब तो ये है कि आर यू हैप्पी। सोचा है कि हमारे लिसनर्स भी ग्लूकिश होंगे, यानी कि हैप्पी फील कर रहे होंगे, तो अपन लिसनर से बहुत फोर्सफुली पूछते हैं, ठीक है ना, अच्छी तरह से पूछते हैं, दोनों साथ में बोलेंगे 1 2 3 गो, बिस्ट दू ग्लूकिश। तो मैं तो यही जवाब सुना चाहती हूँ कि या इश बिन ग्लूकले। ओके, तो आई एम गुड मीन्स यस आई एम गुड। हमने यस और नो अगर आपको आंसर बोलना हो तो यस के लिए बोलते हैं जा नहीं, जा मतलब तो इसकी स्पेलिंग होती है JA, बट हम बोलते हैं या मीन्स यहाँ से गले से निकलना चाहिए, एपिग्लॉटिस या। और तो या इश बिन ग्लूकिश मीन्स आई एम हैप्पी। और नो को हम बोलते हैं 9। थोड़ा ध्यान रखिए, 9 इंग्लिश में है नंबर 9 हिंदी का,
नंबर 9 को बोलेंगे जर्मन में 9, पर वही अगर आपको नहीं बोलना है तो जर्मन हम में 9, इंग्लिश वाला 9। चलो वापस से रिवीजन करवाते हैं। वी हिस दू, इसको पहले इंग्लिश में बताओ क्या है इसका मतलब। वी हिस दू, इट्स नॉट हिस हिमांशु, तो वापस बोल रही हूँ हाइस दू। ओके, सो व्हाट आर यू कॉल्ड, सो इश हाउ आर यू कॉल्ड, सॉरी हाउ आर यू कॉल्ड और व्हाट आर यू कॉल्ड, तुम्हारा जवाब तो एक ही होगा कि तुम्हारा नाम क्या है। पर हम जर्मन स्पीकिंग सीख रहे हैं, यहाँ पे ट्रांसलेशन बहुत मायने रखता है। अगर तुमने ठीक बोला है है भाई, वी ठीक है। हिस दू, तो वी का मतलब यहाँ हाउ होगा। अगर तुम बोलना चाहती हो कि व्हाट आर यू कॉल्ड, तो इसके लिए व्हाट के लिए यूज करेंगे वॉज, तो वॉज हिस दू, पर ठीक हम है बोलेंगे वी हिस दू। मान ली हार, मैंने मान ली। Ich bin glücklich, I'm happy। तो ठीक है, तुम्हारा जवाब मैं दे देती हूँ। इश हाइसर श्राव्या, Ich heiße Shravya, danke Shravya। बाइटर हिमांशु। Okay, so wo wohnst du? वो wants do, where do you live, Where do you stay or where do you where do you live? live, तो इश wohne in हैदराबाद। Okay, wann kommst du? When are you coming, right? और तो- when you come? और when do you, हमने आपको पहले ही बोल दिया हम प्रेजेंट टेंस पे रह रहे हैं, तो हम प्रेजेंट या प्रेजेंट कंटिन्यू सिंपल प्रेजेंट में हम कंसिडर करेंगे एज ऑफ नाउ। तो अभी मेरा जवाब होना चाहिए इश कॉमा स्पार्ट, स्पार्ट इज लेट, या इश कॉमा बाल, बाल मतलब सून। ऐसे सुनाई देता है कि इश्क में बाल, मतलब मैं कुछ बाल दूं मैं। ओ नहीं नहीं नहीं, अपनी सोच अपने पास रखो। ओके, इश्क में बाल। एक और मैं बात बताना चाहूँगा लिसनर्स को कि मैं और श्राव्या कल डिस्कस कर रहे थे, जैसे कि व्हाट्सएप जो कि बहुत चीप तरीका है, मतलब अफोर्डेबल तरीका है, तो इसलिए उसने मेरे को बोला, मैंने इसको बोला कि तुम्हें कल आना है रिकॉर्डिंग पे लिए, जो भी रिकॉर्डिंग का टाइम था हमारा, तो श्राव्या मैडम हमको बोली बिस बाल, मतलब सी यू सून, सी यू सून। तो क्यों ना हम अपनी कभी भी अगर बंद करेंगे शो तो ऐसे बोलते हैं, ऐसे बोलेंगे बिस बाल लिसनर्स। हालांकि जर्मन वर्ड नहीं रहेगा, पर तो भी हम बोलेंगे ताकि आपको मेन वो 2 शब्द याद रखें जो हम आपको याद करवाना चाहते हैं। और वो कौन से शब्द हैं? बिस्बाल, बिस्बाल, ये भी पोएटिक है थोड़ा। सी यू सून, जर्मन ही पूरा पोएटिक है। एवरी लैंग्वेज इज पोएटिक। रागिनी में घुल जाओ यार। नहीं, ऐसे भी तो सोच सकते हो, या फिर ऐसे भी सोच सकते हो, जो तुम्हें समझ में नहीं आती वो भी पोएट्री है। हाँ। जो तुम्हें समझ नहीं आती वो भी पोएट्री है। या मींस JA या। Ich bin glücklich, I am happy कि हम मजा कर रहे हैं। तो चलो नेक्स्ट क्वेश्चन। Bist du glücklich? Ja, ich bin glücklich. Was magst du? Ich höre Musik. मतलब? What's magst du? तुम अभी क्या कर रही हो? तो ich höre Musik. I'm listening to music. Arbeitest du? Arbeitest du? Do you work? You work? Okay, you work. So, nein, ich arbeite nicht. Means? No, I don't work. Okay, तो अब अगर आप सिर्फ no बोलते हैं तो आप बोलेंगे nein. पर अगर आप don't बोलते हैं तो nicht. हाँ, nicht का मतलब है no. It is a form of अभी हम जैसे बोलेंगे कि मैंने अभी एक यहीं पे एग्जांपल लिया कि डू यू वर्क, तो नो आई डोंट वर्क, तो हम डोंट के बजाय हम डोंट के प्लेस में निश्ट यूज करते हैं। ठीक है, तो बहुत अच्छी बात है। ये नॉर्मली लोग आपसे पूछेंगे अर्बाइतेस डू मींस यू वर्क क्वेश्चन मार्क, तो बोलेंगे आप इस तरह से बोलेंगे नाइन इश अर्बाइते निश्ट मींस आई डोंट वर्क। तो बेसिकली अब ये सेंटेंस हमने बोल दिए हैं। अगर आपको कुछ समझ नहीं आता तो लिसनर से कुछ आप और जानना चाहते हैं तो आप ऑनलाइन देख सकते हैं ये सारी चीज़ें। पर आशा करते हैं कि आपने जो अभी सीखा होगा, जो सुना होगा, उससे कुछ ना कुछ तो इतना सीखा होगा कि अगर आप ऑनलाइन जाना चाहें तो आप फिगर आउट कर सकेंगे कि हमने क्या सीखा आज। या फिर आप हमारा रिपीट टेलीकास्ट भी सुन सकते हैं। हाँ, रिपीट टेलीकास्ट भी होता है। तो पर सबसे पहले क्विक रिविजन, 9 शब्द हमने सीखे आज। कौन से? WH वाले और एक हाउ वाला। तो उसको क्या जर्मन में बोलते हैं, तो उसको 2 तरीके से हम अभी रिवीजन कराएंगे। श्राव्या पहले ऐसे करेंगे कि तुम मुझसे क्वेश्चन पूछो, मैं 2 बार उसको जर्मन में बोलूंगा और फिर मैं आपको वही शब्द जर्मन में बोलूंगा और आपको उसका हिंदी मतलब बताना है 2 बार। ठीक है, या फिर इंग्लिश में। स्टार्ट करो। तो वेयर को क्या बोलते हैं? वेयर, वो। वेयर फ्रॉम, वोवर। वेयर टू, वोरन। ओके। और हु? वर। इट्स नॉट वर, इट्स वेयर। वेयर। और व्हाट? वॉज। ठीक है। व्हेन? वॉन। वॉन। व्हाई? वॉरम। हाउ? वी। हमने कुछ और छोड़ दिया। विच। हाँ, विच इज वेल्शर। वेल्शर। वेल्शे। तो अब मैं तुमसे पूछता हूँ, वेयर। वो। वोअर। वॉर। वेयर फ्रॉम। वोएन। वेयर टू। वॉज। व्हाट यानी क्या।
वॉन वॉन यानी कि व्हेन कब, वी यानी कि हाउ कैसे, वेयर यानी कि हु कौन, वॉरम यानी कि वाई क्यों, वेल्शे यानी कि विच कौन सा। ठीक है भाई, Ich आपको bin सिखा glücklich. I'm good कि तुम्हें कुछ तो समझ आया श्राव्या। कुछ तो नहीं, बहुत कुछ समझ आया। हाँ ये तो पक्का हो गया क्योंकि मैं इतने आंसर्स नहीं दे पाया जितने तुम आंट वॉटन कर सकी। आंट वॉटन मतलब आंसर दे सकी। Ich bin glücklich। गुड। तो चलिए एक बार वापस से हो जाए, अब तो मैं सही तरह से बोल के बताऊंगा। ठीक है, तो शुरू। तुम मुझे ऐसे बोलो, तुम मुझे जर्मन में बोलो, मैं उसका इंग्लिश बोलूंगा क्योंकि जर्मन से इंग्लिश इज वेरी इजी। ओके, तो इस बात का बताओ, वेल्शे, विच, वॉरम, व्हेन, वाई, वाई। वापस से दोहराती हूँ, वॉरम, वाई, वॉरम वाई, वॉरम वाई, वॉरम वाई। वाई आर फॉरगेटिंग हिमांशु? Ich bin, I am sad। सैड का वो हम नेक्स्ट क्लास में बताएंगे। तो अभी वो, where, वोहर, from where, वोहिन, to where, वॉन, when, वेयर, who, was, what, और क्या बच गया, वी। how, we get, how are you? ठीक है, आशा करते हैं कि आप सबने भी WH क्वेश्चन सीख लिए हैं। और ठीक है, दिस इश बिन श्राव्या एंड इश बिन हिमांशु मंघानी, और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी, और आप सुन रहे थे हमारा ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। और प्लीज 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 सुनते रहिए VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों और कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने दो किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा ना जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विधु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाए, बट बाद में समझ आता है कि ये एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है, थोता चना बाजे घना।
बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक श्रुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों, दो बहनें। दो बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन दो बहनों को ऐसे दो राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत एक प्रमुख पात्र के सामने दो रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ హోస్ట్ కల్కీని. ఇవాళ మీ ముందుకు నేను ఒక కొత్త షోతో వచ్చేసానండి. ఇంతకీ ఏంటా షో అని ఆలోచిస్తున్నారా? సరే, సరదాగా కాసేపు మాట్లాడుకుందాం మనం. అసలు పూర్వకాలంలో డబ్బు అనే మాటే లేదు. నిజమండి, మన పూర్వీకులంతా డబ్బు అనే మీడియం ఆఫ్ ఎక్స్చేంజ్ లేకుండానే బతికేశారంట. ఎలాగంటారా? బార్టర్ సిస్టమ్ అనే ప్రాసెస్తో. ఏంటి బార్టర్ సిస్టమ్ అంటే, ఇప్పుడు ఫర్ ఎగ్జాంపుల్ నాకు ఒక పొలం ఉంది, నేను ఆ పొలానికి ఓనర్ని. నేనేం చేశానంటే నా పొలంలో గోధుమలు పండించుకున్నాను. నాకు తెలిసిన నా ఫ్రెండ్ ఒక ఆయన ఉన్నాడు, ఆయనేమో ధాన్యం పండించాడు. సో నేను ఆయన దగ్గరికి వెళ్ళి, ఇలా నా దగ్గర కొంచెం గోధుమలు ఉన్నాయి, మరి మీ దగ్గర ఉన్న ధాన్యం ఇస్తారా నాకు? నేను నా దగ్గర ఉన్న గోధుమలు మీకిస్తాను అని అలా అడిగి, అలా ఒక్కొక్కరు వాళ్ళ దగ్గర ఉన్న వస్తువుల్ని అలా మార్చుకునేవాళ్ళు. ఇలా ఈ ఎక్స్చేంజ్ ప్రాసెస్ని బార్టర్ సిస్టమ్ అనేవాళ్ళు. తర్వాత కొంతకాలానికి డబ్బు అనే ఒక మార్పిడి మాధ్యమాన్ని కనిపెట్టారు. మరి ఈ కాలంలో మీకు ఏమైనా వస్తువు అవసరమైతే ఏం చేస్తారండి? అలా డైరెక్ట్గా ఒక షాప్కి వెళ్ళిపోయి మీకు ఏం కావాలంటే దాని ధర అడిగి తర్వాత డబ్బులు ఇచ్చేసి అది సరాసరి మీ ఇంటికి తెచ్చేసుకుంటారు. అంతే కదా, ఎంత సింపుల్ అయిపోయిందో ప్రాసెస్. అసలు ఏంటి అమ్మాయి, ఏంటి గోలా, డబ్బులు అంటుంది, బార్టర్ సిస్టమ్ అంటుంది, ఏంటేంటో మాట్లాడేస్తుంది, ఏంటి కొత్త షో అనుకుంటున్నారా? సరే, ఓకే 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 ఇక లేటే చేయనండి, నాంచకుండా మ్యాటర్లోకి వచ్చేస్తాను. ఇప్పటికే మీకు ఈ షో గురించి కొంచెం ఐడియా వచ్చేసిందనే అనుకుంటున్నాను. ఇక మీ గెస్ వర్క్ని పక్కన పెట్టేయండి. సరే, పొద్దున లేచినప్పటి నుంచి రాత్రి పడుకునే లోపు ఏదో ఒకసారి ఏదో ఒక సమయంలో ఈ మాట మీరు వినే ఉంటారండి. ఏమనుకుంటున్నారంటే, పొద్దున లేచినప్పటి నుంచి పడుకునే లోపు ఏదో ఒక సమయంలో ఏదో ఒక టైంలో మీరు ఈ మాట వినే ఉంటారండి. ఇంతకీ ఏంటనుకుంటున్నారంటే, అదేనండి వ్యాపారం, వాణిజ్యం. అయ్యో, ఇంకా అర్థం కాలేదా? ప్రస్తుత కాలంలో బిజినెస్ 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 అని అందరూ తలలు కొట్టేసుకుంటున్నారు కదా, అదేనండి ఆ బిజినెస్ గురించే చెప్తున్నాను నేను. ప్రస్తుత యువత ఈ వ్యాపార రంగం వైపు చాలా ఎక్కువ మక్కువ చూపిస్తుందండి. సో నేను మీ ముందుకు ఈ కొత్త షో రిస్కీ బిజినెస్ తో వచ్చేసాను. ఈ షో అంతా ప్రెజెంట్ బిజినెస్ వరల్డ్ గురించే.
ప్రెసెంట్ యూత్ ని మీ ఫ్యూచర్ ప్లాన్స్ ఏంటి అని అడిగితే ఐ వాంట్ బి ఆంటర్‌ప్రెన్యూర్ అని చెప్తున్నారు. అసలు ఏంటి ఆంటర్‌ప్రెన్యూర్? అసలు ఆంటర్‌ప్రెన్యూర్‌షిప్ అంటే ఏంటి? అసలు ఏంటి బిజినెస్? ఈ బిజినెస్ గోల్ ఏంటి? సో డిఫరెంట్ బిజినెస్ ప్లాన్స్, బ్రాండ్స్, గ్రేట్ ఆంటర్‌ప్రెన్యూర్స్, వాళ్ళ లైఫ్ స్టోరీస్, ఇంకా ఎన్నో బిజినెస్ టాక్స్ ఈ షో ద్వారా మీరు తెలుసుకోవచ్చు. స్టూడెంట్స్, ఎస్పెషల్లీ మీకు మీ బ్రైట్ ఫ్యూచర్ కి ఎంతో ఉపయోగకరమైన షో ఇది. సో లేట్ ఎందుకు, వెంటనే 90.8 ట్యూన్ చేసేయండి. సరే, మరి ఇవాల్టి షోలో మనం ఏం మాట్లాడుకుందాము? ఈ కామర్స్, ఈ మాట వినే ఉంటారు కదండి. ప్రస్తుత కాలంలో ఎక్కడ పడితే అక్కడ ఈ మాట మీకు తరచూ వినిపిస్తూనే ఉంటుంది. ఇంతకీ ఏంటి ఈ కామర్స్? ఎలక్ట్రానిక్ కామర్స్ అని ఆన్సర్ చెప్దాం అనుకుంటున్నారా? అయ్యో, అది కాదండి. అసలు ఎలక్ట్రానిక్ కామర్స్ అంటే ఏంటంటే మనము కంప్యూటర్ నెట్వర్క్స్ ని, ప్రధానంగా ఇంటర్నెట్ ని యూజ్ చేసి చేసే వ్యాపారమే ఈ కామర్స్. సో ప్రస్తుత కాలంలో ఈ కామర్స్ రంగం చాలా అభివృద్ధి చెందుతుందండి. ఎక్కడ చూసినా తరచుగా మీరు ఈ కామర్స్ అనే మాటనే ఉంటారండి. సరే, ఇంతకీ మీరు ఈ కామర్స్ లో చాలా ఇంకా వినే ఉంటారండి. ఫర్ ఎగ్జాంపుల్ ఈ బ్యాంకింగ్, ఈ టికెటింగ్, ఇంకా చాలా వినే ఉంటారు. ఇంకా ప్రధానంగా చెప్పుకోవాల్సింది ఆన్లైన్ షాపింగ్ అండి. ఇవాల్టి రేపటి కాలంలో ఆన్లైన్ షాపింగ్ చేయని వాళ్ళు ఎవరో చెప్పండి. ఇంకా విఐటి స్టూడెంట్స్ గురించి చెప్పనే అక్కర్లేదు. సరే, కానీ అసలు ఏంటి ఈ బ్యాంకింగ్ ఏంటి, ఈ టికెటింగ్ ఏంటి? మీకు తెలిసే ఉంటుందండి. నాకు తెలుసు మీకు తెలుసని, కానీ నేను ఒక లైట్గా కొంచెం చెప్తాను. ఇంతకీ ఈ బ్యాంకింగ్, ఈ టికెటింగ్ ఏంటో మీకు తెలిసే ఉంటుంది. ఏం లేదండి, అసలు పూర్వకాలం అని చెప్పక్కర్లేదులే, కానీ ఇంతకుముందు మన అమ్మ నాన్న టైంలో మనం ఏదైనా టికెట్ కావాలి, మనం ఎక్కడికైనా వెళ్ళాలి అనుకుంటే అలా రైల్వే స్టేషన్కి వెళ్ళి క్యూలో నిల్చుని టికెట్స్ కొనేసి తీసుకురావాల్సి వచ్చేది. ఇప్పుడంతా సిస్టమ్ చాలా ఈజీగా అయిపోయిందండి. మీకు ఒక ల్యాప్టాప్ కానీ, కంప్యూటర్ కానీ, లేకపోతే నెట్ కనెక్షన్ ఉంటే చాలండి, టక మీరు ఎక్కడున్నారో అదే ప్లేస్లో కూర్చుని మీరు ఎక్కడికి వెళ్ళాలనుకుంటున్నారో అక్కడికి అలా టికెట్ బుక్ చేసేసుకోవచ్చు. మన ఇండియన్ రైల్వేస్ వాళ్ళు కూడా IRCTC వెబ్సైట్ క్రియేట్ చేశారు కదా. ఏముంది, అలా మీరు ఆ వెబ్సైట్లో లాగిన్ అయ్యి మీకు ఎక్కడికి వెళ్ళాలంటే అక్కడికి, ఏ టైంలో కావాలన్నా, ఏ రోజు కావాలన్నా, ఏ బోగి కావాలన్నా, ఆఖరికి ఏ సీటు కావాలన్నా కూడా మీరు సెలెక్ట్ చేసుకోవచ్చండి. అంత ఈజీగా అయిపోయింది టికెటింగ్. ఇంకా చెప్పాలంటే బ్యాంకింగ్ పని. అసలు ఈ బ్యాంకుకి వెళ్ళడం అంటేనే చాలా మందికి చిరాకండి. బారులుగా క్యూస్ ఉంటాయి, ఒక్కరు సరిగా రెస్పాన్స్ ఇవ్వరు, చిరాకు వచ్చేస్తుంది కదా. పొద్దునెప్పుడో వెళ్తే మధ్యాహ్నానికి కానీ మన పని అవ్వదు. కానీ ఈ బ్యాంకింగ్ ద్వారా మన పనులన్నీ చాలా సులభంగా అయిపోతున్నాయి. ఈజీగా మనీ ట్రాన్స్ఫర్ చేసుకోవచ్చు, మన అకౌంట్లో ఎంత బ్యాలెన్స్ ఉందో చూసుకోవచ్చు, ఎప్పటికప్పుడు మన అకౌంట్ అప్డేట్స్ అన్నీ మనము జస్ట్ ఒక క్లిక్తో తెలిసేసుకోవచ్చండి. అంత ఈజీ అయిపోయింది. చూసారా ఈ కామర్స్ రంగం వల్ల మన పనులు ఎంత ఈజీ అయిపోతున్నాయో. సరే, కానీ తర్వాత వచ్చే విషయం ఏంటంటే ఆన్లైన్ షాపింగ్ అండి. ఇవాళ మనం ఆన్లైన్ షాపింగ్ గురించి ముచ్చటిద్దామా? సరే, అసలు ఏంటి ఆన్లైన్ షాపింగ్, ఎవరు కనిపెట్టారు అని ఎప్పుడైనా మీరు ఆలోచించారా? సరే, నేనే చెప్పేస్తున్నానండి. ఆన్లైన్ షాపింగ్ ని మొట్టమొదటిగా మైకెల్ ఆల్రిచ్ అనే వ్యక్తి 1979లో కనుగొన్నాడండి. ఆయన యూకేకి చెందిన వ్యక్తి. ఒక ఐటీ రంగంలో పనిచేశారండి, చాలా ఏళ్ళు పనిచేశారు. తర్వాత ఈ ఆన్లైన్ షాపింగ్ ని కనుగొన్నారు. సో ఆయనకు ఒక థ్యాంక్స్ చెప్పేసుకుందామండి, మన పనులని ఎంతో ఈజీ చేసేసారు కదా. సరే, ఇంతకీ ఆన్లైన్ షాపింగ్ గురించి మాట్లాడుకుందాము. అందులో ఇంతకీ ఈ ఆన్లైన్ షాపింగ్లో దేని గురించి మాట్లాడుకుందాం అనుకుంటున్నారా? సరే, ఎప్పుడు ఈ మాట వింటూనే ఉంటారండి, రోజు. అసలు మరి విఐటీలో అయితే ప్రతిరోజు ఈ మాట వినకుండా ఉండరు మీరు. అదేనండి ఫ్లిప్కార్ట్. ఏంటి ఫ్లిప్కార్ట్? ఆన్లైన్ షాపింగ్ వెబ్సైటే అనుకుంటున్నారా? సరే, అసలు ఈ ఫ్లిప్కార్ట్ ఎప్పుడు స్టార్ట్ అయింది, ఎలా స్టార్ట్ అయింది, ఎవరు ఈ ఫ్లిప్కార్ట్ వెనుకున్నారు, అసలు ఏంటి దీని స్టోరీ తెలుసుకోవాలనుకుంటున్నారా? సరే, అయితే సరదాగా వినేసేయండి. మన ఫ్లిప్కార్ట్ ఓనర్స్ వచ్చేసి సచిన్ బన్సల్ అండ్ బిన్నీ బన్సల్ అండి. వీళ్ళిద్దరూ IIT ఢిల్లీలో చదువుకున్నారండి. తర్వాత అమెజాన్లో కొన్నాళ్ళు వర్క్ చేశారండి. అక్టోబర్ 2007 ఫ్లిప్కార్ట్ ఆన్లైన్ సర్వీసెస్ ప్రైవేట్ లిమిటెడ్ అని మొదటిగా లాంచ్ చేశారండి. వీళ్ళు ఇద్దరూ కలిసి సింగపూర్లో కంపెనీని రిజిస్టర్ చేయించి తర్వాత దాని హెడ్ క్వార్టర్స్ ని మన బెంగళూరులో స్థాపించారండి.
తర్వాత ఇంక చెప్పాల్సిన అవసరమే లేదు. అలా 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 మన ఫ్లిప్కార్ట్ అభివృద్ధి ఇప్పటికీ మన కళ్ళెదురుగా తెలుస్తూనే ఉందండి. ప్రస్తుతం ఫ్లిప్కార్ట్లో 3,000 మంది పనిచేస్తున్నారంటే మీకే అర్థమవుతుంది. ఒక 8 ఏళ్ల టైంలో ఇంతగా అభివృద్ధి చెందిన ఒక సంస్థ అంటూ ఏమీ ఉండదండి. నాకు తెలిసి హ్యాట్స్ ఆఫ్ చెప్పేయచ్చు ఫ్లిప్కార్ట్కి. అంతగా అభివృద్ధి చెందింది జస్ట్ ఒక 8 ఇయర్స్ టైంలో. ఫ్లిప్కార్ట్ వాళ్ళు ఫస్ట్గా ఏం అమ్మారో తెలుసా? వాళ్ళ వెబ్సైట్తో ఫస్ట్గా బుక్స్నే అమ్మారట అండి. ఇనీషియల్గా సచిన్ బన్సల్ మరియు బిన్నీ బన్సల్ ఇద్దరు కలిసి ఒక 4 lakhs స్పెండ్ చేసి వాళ్ళ వెబ్సైట్ని క్రియేట్ చేశారంట. తర్వాత వెంచర్ క్యాపిటల్స్ ద్వారా వాళ్ళ ఫండ్స్ని రైజ్ చేసుకున్నారు. ఏంటి వెంచర్ క్యాపిటల్స్ అనుకుంటున్నారా? ఏం లేదండి, వెంచర్ క్యాపిటల్ అంటే కొంతమంది ఇన్వెస్టర్స్ ఉంటారు. వాళ్ళు ఇలాంటి రిస్కీ టైప్ ఆఫ్ బిజినెస్ కి ఇంకా ఇన్నోవేటివ్ ఐడియాస్ కి వాళ్ళ సైడ్ నుంచి ఇన్వెస్ట్మెంట్ ఇస్తారు. వాళ్ళకు ఒక కాన్ఫిడెన్స్ ఉంటుంది, డెఫినెట్ గా ఇది లాంగ్ టర్మ్ లో వాళ్ళకు ఉపయోగకరం అవుతుంది అని. సో ఇట్లాంటి సంస్థలకు వాళ్ళు ఇన్వెస్ట్మెంట్ చేస్తారండి. వాళ్ళనే మనం వెంచర్ క్యాపిటల్స్ అంటాం. మన ఫ్లిప్కార్ట్ కి యాక్సెల్ ఇండియా అనే వెంచర్ క్యాపిటల్ ద్వారా $1 million ని 2009లో ఇన్వెస్ట్ చేశారండి. అట్లాగా అలాగా వాళ్ళ ఇన్వెస్ట్మెంట్స్ పెరుగుతూనే వచ్చాయండి. ఇంకా చాలా మంది వెంచర్ క్యాపిటల్స్ వాళ్ళ ఇన్వెస్ట్మెంట్స్ చేశారు. తర్వాత 2013లో $200 million ని వెంచర్ క్యాపిటల్స్ ద్వారా మన ఫ్లిప్కార్ట్ వాళ్ళు ఫండ్స్ రైజ్ చేశారు. ఇంకా సేల్స్ గురించి చెప్పనే అక్కర్లేదండి. 2008-9 సంవత్సరానికి 40 million సేల్స్ చూపించారండి. తర్వాత 2009-10కి ఆ 40 million కాస్త 200 million అయ్యింది. ఇక వాళ్ళ టార్గెట్ 2015కి దాదాపు 50 billion సేల్స్ చేయాలి అని అనుకుంటున్నారు. ఇంకా నేను మీకు ఈజీగా సింపుల్గా చెప్పాలి అంటే ఫ్లిప్కార్ట్లో ఒక్క నిమిషానికి యావరేజ్గా 10 ప్రోడక్ట్స్ సోల్డ్ అవుతాయండి. అది ఫ్లిప్కార్ట్ ఘనత. సో దీన్ని బట్టే అర్థమవుతుంది ఎంత క్రేజ్ ఉందో మనుషుల్లో ఫ్లిప్కార్ట్కి. దీని తర్వాత ఫ్లిప్కార్ట్ వచ్చేసి లాస్ట్ ఇయర్ 6 అక్టోబర్ బిగ్ బిలియన్ డేగా ముందుకొచ్చేసిందండి. ఆ ఒక్క రోజే దాదాపు 650 కోట్ల విలువ చేసే ప్రోడక్ట్స్ కేవలం 10 గంటల టైంలో అమ్మేశారండి ఫ్లిప్కార్ట్ వాళ్ళు. ఇంత భారీ మొత్తంలో మన ఫ్లిప్కార్ట్ వాళ్ళు వ్యాపారాన్ని జరిపారండి జస్ట్ 10 గంటల టైంలో. సో ఆ డే చాలా స్పెషల్ డే అయిపోయింది. తర్వాత మన ఫ్లిప్కార్ట్ కంపెనీ వాళ్ళు మోటరోలా కంపెనీతో టైఅప్ చేసుకొని మోటో జీ, మోటో ఎక్స్, మోటో ఈ లాంటి ఎన్నో మొబైల్స్ రిలీజ్ చేశారండి. ఇంకా మోటో జీ, మోటో ఈ, మోటో ఎక్స్ మొబైల్స్ గురించి చెప్పనే అవసరం లేదు. అలా ఫ్లిప్కార్ట్ వెబ్సైట్లో పెట్టిన వెంటనే 20,000 యూనిట్స్ సేల్ అయిపోయాయండి. అంత హాట్ డిమాండ్ వచ్చేసింది మోటో జీ మొబైల్స్కి. సో ఫ్లిప్కార్ట్ మోటరోలా ఈ టైఅప్ నిజంగా చాలా సక్సెస్ అయిందండి. తర్వాత చెప్పుకోవాల్సింది ఏంటంటే మన సచిన్ బన్సల్ గారికి ఆంట్రప్రూనర్ ఆఫ్ ద ఇయర్ అవార్డ్ వచ్చిందండి 2012-13 సంవత్సరానికి. ఎకనామిక్ టైమ్స్ వాళ్ళు ఇచ్చేశారు. ఇంకేం చెప్పాలి, ఏ బిజినెస్లో అయినా ఎంత ప్రాఫిట్ ఉన్నా అంతకంత లాస్ ఉండడం సహజమే అండి. ఇలాగే ఎన్నో ప్రాఫిట్స్ని ఎన్నో లాసెస్ని బేర్ చేసి ఫ్లిప్కార్ట్ ఇంకా ముందుకు వెళ్తూనే ఉందండి. తర్వాత లాస్ట్ ఇయర్ అదే అండి 2014లో ఫ్లిప్కార్ట్ Myntra.com అనే వెబ్సైట్, అది కూడా ఒక ఆన్లైన్ షాపింగ్ వెబ్సైటే అండి, దాంతో కలిసి మర్జ్ అయిపోయిందండి. కరెక్ట్గా ఎంతకి కొన్నారో మింత్రాని తెలియదు కానీ అప్రాక్సిమేట్గా 2,000 కోట్ల డీల్ ఇది అని అందరూ అనుకుంటున్నారు. అప్రాక్సిమేట్ రేట్ అయితే ఎవరికీ తెలియదండి. సో చూసారా అంతగా అభివృద్ధి చెందింది ఫ్లిప్కార్ట్. అయ్యో మీతో మాట్లాడుతూ ఉంటే టైమే తెలియలేదండి. ఇంకా చాలా మాట్లాడుకోవచ్చు ఫ్లిప్కార్ట్ గురించి, కానీ మనకు టైం సరిపోదండి. సో ఇక బాయ్ చెప్పాల్సిన టైం రానే వచ్చేసింది. మళ్ళీ నెక్స్ట్ ఎపిసోడ్లో ఇంకా ఎన్నో బిజినెస్ టాపిక్స్ మాట్లాడుకుందాం. అంతవరకు స్టే ట్యూన్డ్. సైనింగ్ ఆఫ్ మీ హోస్ట్ కల్కి అండ్ Crispy Business. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening.
வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை வரமாய் வந்த தெய்வம் நீ தவமாய் கிடைத்த செல்வம் நீ என்னென்னம் நீ வந்தம் நீ என்ன தந்தை நீ தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும்
கரம் பிடித்து நடைபயின்றேன். நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய். நீ ஒளி கொடுத்தாய் நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தேனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என்னென்னம் நீ வண்ணம் நீ எந்தன் தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன் காத்திருந்தேன். கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய். வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. வரம் ஒன்று கேட்கிறேன் அதை தருவாய். தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ. என்னென்னம் நீ வண்ணம் நீ எந்தன் தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். நம்ம இன்னைக்கு டிகேஎம் காலேஜ்ல இருக்கிறோம். நம்ம முன்னாடி ஒரு மாணவி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பத்தி பேச போறோம்னா, மழை நீரை எப்படி நம்ம சேமிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், செந்தமிழ் செல்வி. என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர் தமிழ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். ஓகே, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. எப்படி மழை நீரை சேமிக்கலான்ட்டு உங்களுடைய கருத்து என்னவோ அது சொல்லுங்க. மழை பெய்யும் போது வீட்டில் தண்ணீர், அதான் மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு தொட்டி கட்டிட்டு அது மூலிமா மழை பெய்யும் போது அந்த தண்ணீராக சேவ் பண்ணலாம். ஓகே, தண்ணீராக சேவ் பண்ணலாம். இப்போ வாட்டரோடைய ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லைங்களா? இப்போ பியூர் வாட்டர் 3% தான் இருக்குது. அதே மாதிரி மிச்சம் எல்லாமே சால்ட் வாட்டராக இருக்குது. எப்படி நம்ம பியூர் வாட்டரை சேவ் பண்ணலாம்? இப்போ சேமிச்சு வச்சிருக்க மழை நீரை மறுசுழற்சி பண்ணி நம்ம மழை நீரை குடிநீராக மாற்றிக்கலாம். மழை நீரை குடிநீராக ஆக்கலாம்னு எங்களுடைய கருத்தை சொல்றீங்க. சரி, இப்போ வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உங்களுடைய முயற்சி என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. மாணவர்களிடையே போய் ஒரு விழிப்புணர்வு நடத்தலாம். நம்ம தண்ணியெல்லாம் எப்படிலாம் சேவ் பண்ணலாம், மழை பெஞ்ச தண்ணீர் எல்லாம் எப்படி அதிகப்படுத்தி நம்ம மக்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற பள்ளிக்கும் கல்லூரி இடையில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். அதில் நம்ம வீட்டிலேயே நம்மளே மறுசுழற்சி பண்ணி வீட்டில் பயன்படுத்தலாம். ஓகே, தேங்க்யூ. நன்றி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். நம்ம முன்னாடி இன்னொரு மாணவி இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கலாம். மழை நீரை எப்படி சேமிக்கிறதுன்ட்டு. உங்க பேர் சொல்லுங்க. ரோசி. ரோசி, என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பிஏ ஹிஸ்டரி படிக்கிறீங்க. ஓகே, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. மழை நீரை எப்படி சேமிக்கலாம்? மழை நீர் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதாச்சும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற தண்ணி பூச்செடிங்களுக்கு, அதான் மரம் செடியெல்லாம் பின்னாடி நட்டு வச்சிருக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணனா அது மூலம் நம்மளுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அதனால மழை தண்ணி அவ்வளோ வேஸ்ட் ஆகாது. வீட்டுக்கு செலவு பண்ணுற தண்ணி மிச்சமாகும். அதாச்சும் காரு, அதுக்கப்புறம் வண்டி அதெல்லாம் கழுவுறோம்ல, அந்த தண்ணியெல்லாம் பூச்செடிக்கு விட்டோன்னா அது மூலம் மரங்கள்லாம் வளருது இல்லை, அதனால மழையும் நம்மளுக்கு கிடைக்கும். அது மரத்துல இருந்து வர காய்கனிகளும்
நம்மளுக்கு பயன்படும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்ம தேவையில்லாத தண்ணியை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தலாம், மரங்களுக்கோ இல்லை காருக்கோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க இப்போ மழை காலமா இருக்குது, தண்ணி நம்ம வந்து எப்படி வந்து அதிகரிக்கலாம்? இது வந்து சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்ச ஒரு விஷயம்தான். ஒரு பள்ளம் நோண்டி அதுல வந்து கற்கள்லாம் போட்டு தண்ணி வந்து சேகரிச்சு வைக்கலான்னு. அது மூலம் வந்து நம்ம போர் போட்டோம்னா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கலாம். வெள்ளோடைய தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க உங்களுடைய முயற்சி என்ன பண்ணுவீங்க? தண்ணியோடைய லெவல் அதிகமாகிறதுக்காக உங்களுடைய முயற்சி என்னன்னு சொல்லுங்க. அப்படின்னு பார்த்தா இந்த ஜென்ரேஷன்ல வந்து அளவுக்கு அதிகமா வந்து பேப்பர்லாம் யூஸ் பண்றல, நம்ம பாலித்தீன் பேப்பர். அதனால வந்து அந்த பாலித்தீன் பேப்பர் வந்து மண்ணு மேல விழுந்துச்சுன்னா மழை தண்ணி வந்து உள்ள போகாம தடுக்குது. அதனால வந்து நீர்மட்டம் வந்து அதிகரிக்காம, அதான் மழை தண்ணி உள்ள போகாம தண்ணி வராம இருக்கு. அதனால நிறைய விஷயம், அதான் தண்ணி வந்து சேகரிக்க முடியாம போயிடுது. அது வந்து இந்த ஜென்ரேஷன்ல வந்து அளவுக்கு அதிகமா அந்த பேப்பரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் மூலம் வந்து ஒரு விழிப்புணர்வு. அது முதல்ல லேடிஸ் நம்ம தான் இது பண்ணணும். ஏன்னா அளவுக்கு அதிகமா நிறைய விஷயத்துக்கு லேடிஸ் வந்து யூஸ் பண்றது வந்து அந்த பேப்பர் தான். காய்கறியை வாங்கறதா இருக்கட்டும், பூ வாங்கறதா இருக்கட்டும், நிறைய விஷயத்துக்கு ஆஸ் யூஷுவலா லேடிஸ் தான் யூஸ் பண்றோம். நம்ம முதல்ல குறைக்கணும், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்ல முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். நம்ம முன்னாடி இன்னொரு மாணவி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீமதி தர்ஷினி, 3rd BSc நியூட்ரிஷன் டிகேஎம் காலேஜில் படிக்கிறேன். சரி, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இப்போ நிறைய தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு போறது இல்லைங்களா? இப்போ அந்த வேலி முள்களை வந்து எடுக்க சொல்லி கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல செயலுக்காக தான் அதை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா ஒரு நாள் கூட கொஞ்ச நேரம் கூட தண்ணி இல்லாம நம்மளால இருக்க முடியாது. நம்ம வீட்டுல நம்ம வந்து அதிகமா பயன்படுத்துற இடம் பாத்தீங்கன்னா சமையலறை. அந்த இடத்துல நம்ம வந்து சாப்பாடு, அப்புறம் இந்த காய்கறிகள் கழுவுறதுக்கு, அதுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து 3-4 வாட்டி கூட யூஸ் பண்ணிட்டு வேஸ்டா கீழே ஊத்துவாங்க. அப்படிலாம் இல்லாம நம்ம அந்த வேஸ்டா இருக்கிற தண்ணியை நம்ம பூச்செடிங்களுக்குலாம் ஊத்துனா அந்த செடியும் நல்லா வளரும். அது மூலமா நம்மளுக்கு மழை தண்ணியும் கிடைக்கும். அந்த தண்ணியும் நம்ம சேமிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் ரீசைக்கிள் பண்ணி வேற எதுக்குன்னா வேஸ்டேஜ், இப்போ வாஷ் பண்றதுக்கு, சைக்கிள் வாஷ் பண்றதுக்கு, அது மாதிரி கூட நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ வந்து உங்களுடைய முயற்சி என்ன? தண்ணி வந்து எப்படி நம்ம சேமிக்கலாம்னு சொல்லுங்க. இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் டாப்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நம்ம இல்லாமல் தண்ணியை வந்து ஒரு வாளியில் பிடிச்சி வச்சு நம்ம யூஸ் பண்ணனா தண்ணியோட சேமிப்பும் அதிகமாக இருக்கும். அப்புறமா வந்து குறைவாக நம்ம செலவு பண்ணலாம். அது மாதிரி நம்ம நிறைய விஷயத்தில் செய்யலாம். நிலத்தடி நீரை எப்படி வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லுங்க கொஞ்சம். நிறைய பேர் வீட்டிலலாம் இப்போ வந்து நிறைய போர்லாம் போட்டுடுறாங்க. போர்லாம் போட்டு நிலத்தடி நீரை வந்து எடுத்துக்கிறாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வர தண்ணியே நம்ம மிச்சம் படுத்தி வச்சு யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய நாளைக்கு வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு மட்டும் நிறைய கிடச்சிடும், மற்றவங்களுக்கும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதனால இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விவசாயிங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி இல்லாமல் நிறைய பேர் நிறைய விஷயத்தினால பாதிக்கப்படுறாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னா தண்ணி வந்து சிக்கனமா சேமிக்குங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்றைய நிகழ்ச்சி கருத்துக்களம். நான் உங்க அன்பு தோழியுமா. இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரை நம்ம எப்படி சேமிக்கின்றத பத்தி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்மளோட ஒரு மாணவி இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேரு? ஹேமலதா. நிலத்தடி நீர் வந்து நம்ம சேமிக்கணும். எப்படி சேமிக்கணும்னா, நம்ம நிலத்தடி நீரை வந்து நிறைய இழுக்கிறது வந்து கருவேல மரம் தான். கருவேல மரத்தை நம்ம அழிச்சாலே நிலத்தடி நீர்ல நம்ம சேமிக்கலாம். ஏன்னா கருவேல மரம் வந்து நிறைய தண்ணீரை இழுக்கும், ஆனா அது வேஸ்ட். அந்த மரம் இருக்கிறது வேஸ்ட், ஆனா அந்த தண்ணி மொத்தத்தையும் அது உறிஞ்சிரும். அது இல்லாம பண்ணா நம்மளுக்கு நிலத்தடி நீர் நிறைய கிடைக்கும். அதனால நம்ம விவசாயம் அதெல்லாம் நிறையவே பண்ணலாம். தண்ணீரை நிறைய சேமிக்கலாம். அதை வச்சு தண்ணீரை நல்லா யூஸ் பண்ணலாம். நீங்க சொல்றீங்க நிலத்தடி நீரை சேமிக்கணும்னா கருவேல மரம் அகற்றணும்னு சொல்றீங்க. அதுக்காக நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? மை ட்ரீம் வெள்ளூர் கிளப்ல அந்த கருவேல மரத்தை நாங்கெல்லாம் போய் அகற்றி இருக்கோம். ரொம்ப நன்றி. உங்களோட கருத்தை போயிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்றைய நிகழ்ச்சி கருத்துக்களம். நான் உங்க அன்பு தோழியுமா. இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரை எப்படி சேமிக்கின்றதை பத்தி தான் தலைப்பு. நம்மளோட ஒரு மாணவி இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேரு?
என் பேர் வி கார்த்திகா. நான் பிபிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன் ஃப்ரம் டிகேஎம் காலேஜ். நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு, வள்ளுவர் பெருந்தகை. இந்த வள்ளுவர் குரலுக்கு ஏற்ற மாதிரி இப்ப எத்தனை பேர் நம்ம வந்து நீரை பாதுகாத்துட்டு இருக்கோம். என் அன்பு தோடி சொன்ன மாதிரி சீமை கருவேல மரங்கள் அது வந்து இருக்கிறதுனால நிலத்தோட நீர் மட்டம் குறையிறது மட்டும் இல்லாம ஒரு குருவி கூட கூடு கட்ட முடியாத நிலைமை. சுத்தி இருக்கிறவங்களுடைய வந்து உடம்புல இருக்கிற நீர் பசையும் எண்ணெய் பசையும் அது வந்து உறிஞ்சிடுது. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு இடத்துல சீமை கருவேல மரம் இருந்ததுன்னா அதை சுத்தி ஒரு மாடு கட்டினாலோ எதுவா ஏதாவது மனுஷன் நின்னா கூட அவன் உடம்புல இருக்கிற எண்ணெய் பசையும் நீர் சத்தும் போயிடுது. அது மட்டும் இல்லாம ஒரு மாடை கட்டினா அந்த மாடு வந்து கருத்தரிக்கிறதே கிடையாது. அப்படியும் அதை மீறி கருத்தரிச்சா பிறக்கிற அந்த சிசு வந்து ஊனமுற்றதா பிறக்குது. இவ்வளவு பிரச்சனை இருக்கிற அந்த சீமை கருவேல மரத்தை வந்து நம்ம எல்லாம் ஒழிக்கணும். அது எப்படி ஒழிக்கலாம்? இப்ப நம்ம கிட்ட வந்து எல்லார்கிட்டயுமே ஒரு லேண்ட் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சீமை கருவேல மரங்கள் அழிச்சாலே போதும். ஒருத்தர் வந்து 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் கூட இருக்காங்க. அவங்க அதை வந்து நம்ம வந்து சரியா பாதுகாக்கிறது கிடையாது. நம்ம இடத்துல இருந்துட்டு போட்டோம், அது ஏதோ ஒரு யூஸுக்கு நினைச்சிருக்கோம். அது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இந்தியாக்குள்ள வந்தது? அந்நிய நாடுகள் வந்து நம்ம இந்தியா விட்டு போகும்போது மழை வரக்கூடாது, நாட்டோட வளம் கெடணும்ன்றதுக்காக யூஸ் பண்ண விதை தான் அதெல்லாம். அதை நம்ம வந்து அழிக்கணும். அதை சீரான முறையில நம்ம பாதுகாத்தாலே முதல்ல பெரிய மழை நீர் சிக்கனத்தை வந்து நம்ம வந்து ஏற்படுத்துற மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற மழை நீரை வந்து அந்த இடத்துல அந்த முள் மரம் இருந்ததுன்னா இருக்கிற சுத்தி இருக்கிற ஃபுல்லா நீரையும் உறிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எப்படி நம்ம எவ்வளவுதான் வாட்டர் சேவ் பண்ணாலும் இவங்க சொல்ற மாதிரி என் தோழிகள்லாம் சொன்ன மாதிரி டேப்பை மூடி வச்சாலும் சரி எது பண்ணாலும் ஒரு இடத்துல வந்து இப்ப நான் வரும்போது வெள்ளூர் வரும்போதே நான் ஆர்னில இருந்து வரேன். வெள்ளூர் வரும்போதே நான் ஒரு 100கணக்கான மரம் பார்த்திருப்பேன். அப்ப அந்த இடத்துல இருக்கிற மரம் அந்த சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் எங்க போகுது? அப்ப எப்படி நம்ம வெள்ளூர்ல தண்ணி பஞ்சத்துக்கு தீக்கிறது? முதல்ல கருவேலை மரங்களை அழிக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த கருவேலை மரத்தால் மனிதனுக்கும் பாதிப்பு இருக்கு, அதை தவிர விலங்குகளுக்கும் பாதிப்பு இருக்குன்னு சொன்னா அதை அகத்தினாலே போதும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுக்கான உங்களோட ஸ்டெப் ஏதாச்சும் இருக்கா? எங்க ஊர்ல நான் வந்து அவேர்னஸ் ஏற்படுத்திருக்கேன். எங்க பட்டா இருக்கிறவங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த சீம கருவேல மரங்களை அழிக்க சொல்லியும் பாலித்தீன் அந்த இதுவை யூஸ் பண்ண வேணாவும் துணிப்பை மோஸ்ட்லா ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். மற்றவங்க பார்த்து துணிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து கடை வச்சுட்டு இருக்கோம். எங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க கடையில வந்து பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்றது இல்லை. இதுக்குன்னு சொல்லிட்டு காசு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு துணிப்பைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். துணிப்பை நம்ம கொடுக்கும்போது அது பாக்குறதுக்கு அட்ராக்ஷனாகவும் இருக்கும். ஏதோ ஒரு புது மாடலா நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த பேக்கை நீங்க கொண்டு வாங்க, இதையே நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இதை கொண்டு வந்தீங்கன்னா நான் ₹1 கம்மியா தரேன். அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது எல்லா இடமும் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நான் நம்புறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. முதல்ல நம்ம மாறணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை மாற்றணும் அப்படின்ற மாதிரி. இந்த உங்களோட கருத்தை பகிர்ந்துட்டு நன்றி. தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இது நான் உங்க ஸ்ரீமதி. நம்ம இன்னைக்கு எதை பத்தி அலச போறோம்னா நீரை எப்படி சேமிக்கலாம், தண்ணீரை பாதுகாக்கலாம், அதை பத்தி நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட டிகேஎம் கல்லூரியிலிருந்து ஒரு மாணவி இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்கலாம். ஹேமிஷாலினி. என்ன படிக்கிறீங்க? நான் பிகாம் படிக்கிறேன். நீங்க தண்ணீர் எப்படி எப்படிலாம் சேமிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல எப்படி எப்படிலாம் பாதுகாக்கலாம், எந்த முறையெல்லாம் முதல்ல நம்ம வீட்டில் கடைபிடிக்கணும்? டேப் தண்ணி வந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் லிமிட்டாக நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு லிமிட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா வெளியில் டேப் தண்ணி போச்சுன்னா நம்ம கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். அப்படி நம்மளால முடியலன்னா யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் சொன்னால் அவங்க நிச்சயமாக அவங்க ஸ்டெப் எடுத்து செய்வாங்க. வீட்டில் வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. அந்த பிளான்ட் எல்லாம் நம்ம நட்டு வச்சாங்கன்னா நிச்சயமா நம்ம சேமிக்கலாம். நிலத்தடி நீரை எப்படி எல்லாம் நம்ம அதிகரிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? எந்தெந்த வழிமுறையெல்லாம் பின்பற்றலாம்? முதல்ல நம்ம மண்ணெல்லாம் எதுவுமே எடுத்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. லேண்டை வந்து வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மண்ணெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணினால தண்ணியெல்லாம் ரொம்ப டிஸ்ட்ராய் ஆகுது. ஸோ இதனால ட்ரைனேஜ் வாட்ரு அப்புறம் நிறைய கவர்மெண்ட்ஸ் எல்லாம் கார்பரேஷனில் பார்த்துருக்கீங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் நம்ம நிச்சயம் இது பண்ணலாம். நீங்கள் எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுக்காக எடுத்திருக்கீங்க, இல்லை யார்கிட்ட இது மாதிரி சொல்லியிருக்கீங்களா இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கேன்? நான் வந்து தண்ணீர் சேமிக்கணும்னு நான் மந்த்லி ஒரு பிளான்ட் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கார்டனில் நட்டு வைப்பேன். அது என்னுடைய ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் எடுத்திருக்கேன் இந்த இயர்லேருந்து. அது அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு செஞ்சேன்னா நிச்சயம் அதை பார்த்து மற்றவங்க செய்வாங்க. இதனால நம்ம நிச்சயமாக மழை நீர் சேமிக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் நேயர்களுக்கு என்ன தெரிவிக்கிறீங்க? எப்படி எப்படிலாம் தண்ணீரை சேமிக்கணும், என்னென்ன முறையெல்லாம் பின்பற்றலாம், வருங்காலத்தில் எப்படி சங்கதிங்களா தண்ணியை அதிகரிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? நீங்கள் முதல்ல நம்ம மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது. அது வந்து இப்போன்னு இல்லை, எப்போவுமே அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ அதனால் அதை டிஸ்ட்ராய் பண்ணாமல் இருந்தாலே நிச்சயம் நம்ம தண்ணி இது பண்ணலாம். அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. உங்கள் கருத்துக்கு நன்றி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும்,
உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும். உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Hey Mintu, do you know anything about waste sorting? No, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! வணக்கம் நேயர்களே, VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இது நான் உங்க ஸ்ரீமதி. இன்னைக்கு நம்ம நீரை எப்படியெல்லாம் சேமிக்கலாம், அதை பத்தி வழிமுறைகளை தான் பத்தி பேச போறோம். இன்னைக்கு நம்ம நேயர்கள் DKM கல்லூரியில இருந்து அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் உதயகுமாரி. DKM கல்லூரியில BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. நீரை எப்படி சேமிக்கலாம், எந்தெந்த வழிமுறை எல்லாம் பின்பற்றலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த கருத்தை சொல்றதுக்கு நான் நிஜமாவே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வேலூர்னாவே வெயில்னு சொல்லிட்டு இருப்போம். அது வெயில் மட்டுமே அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லாத்துக்குமே ஃபேமஸ்னு சொல்றதை விட தண்ணி பஞ்சம் நிறையவே இருந்துட்டு இருக்கு. முக்கியமான இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, தனிப்பட்ட மனிதனா வீட்டுல எல்லாருமே நேரம் இருக்கிறது கிடையாது. நேரம்னா வாளியில புடிச்சு தண்ணியை யூஸ் பண்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட இடங்களை நம்ம என்ன பண்ணலாம்? டாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஷவர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷவரோட அந்த அளவு குறைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கரெக்ட் டைமுக்கு குளிச்சுட்டு வெளியில வரதுக்கு கரெக்டா இருக்கும். தண்ணி வீணாவது தடுக்கலாம். அது மட்டும் இல்லாம தானியங்கி குழாய்களை யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால இப்போ ஒரு 500 ml தண்ணி நம்ம பயன்படுத்துறோம் நார்மலா கை கழுவும் போது அப்படின்னா, தானியங்கி குழாய்களை பயன்படுத்தும் போது 80 ml தான் வீணாவது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம சமையல் அறையில நிறைய தண்ணி பயன்படுத்துறோம், முக்கியமா இந்த வாஷ் பேஷன்ல. அப்புறமா காய்கறி கட் பண்ணும்போது நிறைய தண்ணி யூஸ் பண்றோம். அந்த மாதிரியான தண்ணிகளை கண்டிப்பா குடிக்க திரும்ப பயன்படுத்த முடியாது. அந்த தண்ணியை நேரா எங்க அனுப்பலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செடிகளுக்கு அனுப்பலாம். இப்ப எல்லாருக்குமே செடிகளுக்கு தண்ணி ஊத்தணும், வீணாவாம இருந்தா நிலத்தடி நீர் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா தண்ணி ஊத்துறதுக்கும் சில நேரங்கள் இருக்கு. எப்படின்னா, வெயில் காலங்கள்ல தண்ணி ஊத்தும் போது அந்த நீர் எல்லாமே ஆவியாய் வேஸ்டா போயிடுது. சோ நிலத்தடி நீரை சேமிக்க முடியாது. குளிர்ச்சியான நிலை இருக்கும் போது, தட்பவெப்ப நிலை இருக்கும் போது, அந்த மாதிரி நேரங்கள்ல செடிகளுக்கு தண்ணி ஊத்தும் போதோ தண்ணி நிலத்தடியில பாதுகாக்கப்படுது. சோ இதுதான் என்னோட கருத்து. உலக தண்ணீர் தினம் கொண்டாடணும், ஆனா அந்த அளவுக்கு நாம தண்ணீரை சேமிச்சு வச்சிருக்குமான்னு தெரியல. அதனால ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்களால முடிஞ்ச கடமைகளை செய்யணும் அப்படின்றதான் என்னோட கருத்து. நன்றி. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, எவ்வளோ மழை நீர் பெய்தாலும் நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்க மாட்டிருக்கு. என்ன காரணம் நம்ம இன்னைக்கு பேச போகலாம். இன்னைக்கு நம்ம DKM மகளிர் கல்லூரியில் இருக்கோம். நம்மளோட ஒரு மாணவி இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம், என்னோட பேர் ஜெனிட்டா. நான் செகண்ட் BSc ஜுவாலஜி படிக்கிறேன். எவ்வளோ மழை நீர் பெய்தாலும் நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்க மாட்டேங்குது, என்ன காரணம்? ஏரி குளங்களெல்லாம் நம்ம ஒழுங்கான முறையில் பாதுகாத்தோம் அப்படின்னாலே அது நிறைய தண்ணி சேகரிக்கிறதுக்கு வரி வருது. ஏரியிலேருந்து அதிக அளவு மணல் அள்ளுறது மூலமாக அது அதிக அளவு பள்ளமாகுது. அது ஒருவாக தூர்வார முடியறது இல்லை. அதனால இந்த காரணங்களால தண்ணி அதிக அளவு ஏரி குளங்களில் தேங்கிறது கிடையாது. இதனாலவே ஆக்சுவலி நிறைய தண்ணி வீணாகுது. அதனாலவே பாதுகாக்க முடியறது கிடையாது. ஏரி குளம் பாதுகாத்தா நிலத்தடி நீர் அதிகரிக்கும்னு சொல்றீங்க, கரெக்ட் தான். இப்போ நிறைய பில்டிங் எல்லாம் கட்டியிருக்காங்க, அதனால தண்ணி உள்ளே போக மாட்டிருக்கு. ஏன்னா சிமெண்ட் ரோட் தான் போடுறாங்க. சிமெண்ட் ரோட் போடுறதுனால நிலத்தடி நீர் உள்ளே போக மாட்டிருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? ஸ்டெப் எடுக்கிறது மட்டும் என்ன சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சிமெண்ட் ரோட் போடுறதுக்கு பதிலாக நார்மலாக ஒரு ரோட் போடுறோம் அப்படின்னா தண்ணி நிலத்துக்கு போய் அது நிலத்தடி நீராக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மட்டும்தான். அந்த மாதிரி வழி ஏற்படுத்திட்டு அது மாதிரி சிமெண்ட் ரோட் போட்டோம் அப்படின்னா அது நம்ம பாதுகாக்கலாம் நிலத்தடி நீரை.
வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது கருத்துக்களம். நம்ம எங்க இருக்கோம்னா, எவ்வளோ மழைநீர் இருந்தாலும் நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்க மாட்டிருக்கு. என்ன ரீசன் அப்படின்ட்டு ஒரு சில பேரை கேட்க போறோம். வணக்கம், உங்க பேரு? என் பேர் எஸ் சத்யபிரியா. நான் செகண்ட் பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்போ நிலத்தடி நீர் சேமிக்கிறத பற்றி சொல்கிறீங்களே, நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் உருவாக்குறாங்க, அப்புறமா நிறைய தொழிற்சாலைகள்லாம் உருவாக்குறாங்க. அந்த தொழிற்சாலையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த தண்ணி வந்து வேஸ்ட்டாக திரியும் வர தண்ணி வந்து யூஸ் ஆக மாட்டேங்குது. அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணி திரியும் நிலத்தடி நீருக்கு வந்துடுதா. அது வந்து விவசாயம் பண்ண முடியாது போயிடுது. அதனால ரொம்ப கஷ்டமாயிருது, நம்மளுக்கு சாப்பாடுக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிருது. அதனால அந்த மாதிரி தண்ணிலாம் மறுசுழற்சி செஞ்சு வேற எதனா பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய போர் போடுறாங்க, நிறைய வீட்டில் தனக்குன்னு ஒரு 2-3 போர் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது, ஒரு போர் போட்டுக்கலாம். அது வந்து கொஞ்சமான தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோம், வேணான்னு சொல்லலை. ஆற்று சைட்லலாம் மணல் வந்து நிறைய வாடுறாங்க. அந்த மணல் வாரதுனால தண்ணி வந்து சேமிக்க முடியாத போயிடுது. நிறைய பள்ளத்தோட தோண்ட தண்ணி வந்து சேமித்து வைக்க முடியாமல் அளவுக்கு ஆயிடுது. அப்புறமா வந்து செடிங்களாம் நிறைய வளர்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து விவசாயங்கள் அவங்களால நிறைய யூஸ் பண்ண முடியல. இப்போது தண்ணி கம்மியாயிட்டு இருக்கிறதுனால அவங்க எப்படி கட்டுப்பாடோட யூஸ் பண்ணலாம், இந்த செடிக்கு இந்த அளவுக்கு தண்ணியை யூஸ் பண்ணால் போதும், ஏன்னா நிறைய யூஸ் பண்ணுறாங்க அவங்க தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? எங்கள் வீட்டில் விவசாயம் செய்கிறாங்க, நெல் பயிர் செய்வாங்க, அப்புறமா கேழ்வரகு அந்த மாதிரிலாம் செய்வாங்க. கேழ்வரகு வந்து 2 times வந்து தண்ணி பாய் வைப்பாங்க. அது வந்து ஒரு டைம் வந்து தண்ணி பாய் வச்சாவே போதும், அது நல்லா வளர்ந்துடும். அதுக்கு வந்து தண்ணி விடணும்னு ரொம்ப அவசியம் ஒன்றும் கிடையாது. நெல் பயிருக்கு வந்து எப்படின்னா தண்ணி வந்து ஈரம் வந்து காத்துனே இருக்கணும். அப்போ தான் நெல் பயிர்கள் மணி வந்து பெருசாக வரும். அப்போ தான் சாப்பாடு தான் நல்லா இருக்கும். தேங்க்யூ, நல்லா சொன்னீங்க. இவ்வளோ நேரம் நம்ம கூட இருக்கவங்க நல்லா பேசினாங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இன்னைக்கு நம்மளோட ஒரு நேயர்கள் இருக்காங்க. நம்ம என்ன டாபிக்னா, எவ்வளோ மழைநீர் இருந்தாலும் நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்க மாட்டுக்கு, என்ன காரணம்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம கூட இருக்கிறவங்க கூட. வணக்கம். வணக்கம், என் பேர் மோகனப்பிரியா, டிகேஎம் காலேஜில் படிக்கிறேன். மழை நீரை சேகரிக்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறோம். மழை முதல்ல வந்தால் தானே அது வர தண்ணியை நம்ம சேகரிக்க முடியும். முதல்ல வந்து அதுக்கு மரத்தை வெட்டாமல் இருக்கணும். மரத்தை வெட்டாமல் இருந்தால் தான் மழை வரும். அதுக்கப்புறம் தான் அந்த மழையை நம்ம சேமித்து வைக்கணுமா வைக்க வேண்டாமான்ற டாப்பிக்கே நம்ம பேசணும். இங்கே இப்போ வர ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா மரம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு போகுது, அதனால மழைநீரும் ரொம்ப கம்மியாயிட்டு போகுது. ஸோ கண்டிப்பாக சேகரித்து வைக்கிற கட்டாயத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். அதனால தண்ணியை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறோன்னா, இப்போது நம்ம ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுற அந்த வேஸ்ட் வாட்டர்ஸ்லாம் கூட நம்ம செடிக்கெலாம் தோட்டத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக பியூர் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் வந்து சேவ் பண்ணலாம். அப்புறம் இந்த மழைநீர் சேகரிப்பு அந்த திட்டத்தெல்லாம் நம்ம கொண்டு வந்து இன்னும் நல்லா அதை டெவலப் பண்ணி தண்ணியை வந்து நல்லா சேகரிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து குடி தண்ணீரை கூட வாட்டர் பாட்டிலில் நம்ம விற்கிற நிலைமை ஆயிடுச்சு இப்போ இந்த ஜென்ரேஷனில். ஸோ அந்த நிலைமை மாறணும்னா மழைநீரை சேகரிக்கணும். அதுக்கு முன்னாடி மரத்தை வெட்டாமல் இருக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரத்தை நல்லா நட்டு வைங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மரம் நட்டு அந்த மரத்து மூலயமா நம்மளுக்கு மழை நிறைய கிடைக்கும். மழை வந்தால் தண்ணி நம்ம பஞ்சமே கிடையாது, தண்ணிக்கு பஞ்சமே வராது. ஸோ நல்லா மரத்தை நல்லா நட்டு வைக்கலாம். அப்புறம் வாட்டர் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வாட்டர் இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது. தண்ணி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் திங் நம்மளோட இதுல. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோஸ்ட்லி நிறைய தண்ணி தான் இருக்கு. ஆனால் குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் இதுக்கு மட்டும் தண்ணி இருக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு. சுற்றி தண்ணி இருந்தோம், உலகத்தில் சுற்றி தண்ணி இருந்தோம், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை. இதுக்கான ரீசன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மழைநீர் வராமல் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம தண்ணியை வந்து சேவ் பண்ணாமல் இருக்கும். ஸோ தண்ணியை சேவ் பண்ணி மரத்தெல்லாம் நல்லா நட்டு மழைநீர் வர அளவுக்கு நம்ம வந்து நம்ம சூழ்நிலையை நம்ம மாற்றிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். மழையும் நம்மளுக்கு நல்லா வரும், தண்ணியும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். வறட்சின்ற ஒரு இதுவே இருக்காது நம்ம உலகத்துல. ஸோ மழைநீரை வந்து சேகரிக்க என்னோட கருத்து இதுதான். சூப்பராக சொன்னீங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? விழிப்புணர்வு எப்படியெல்லாம் ஏற்படுத்தலாம் மழைநீர் சேகரிப்பை பற்றி? இப்போ வந்து நிறைய ஸ்கூல் காலேஜஸ்லாம் நிறைய அவேர்னஸ் கொண்டு வராங்க. மழைநீரை எப்படி சேகரிக்கணும், அப்புறம் மரம் நடணும் அப்படின்ற நிறைய அவேர்னஸ் கொண்டு வராங்க. ஸோ அதெல்லாம் நல்லது தான். அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும். எல்லா ஸ்கூல்ஸ் எல்லா காலேஜஸும் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சொசைட்டிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா சொன்னீங்க, நல்ல பாயிண்ட் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. மக்கள் இதை பயன்படுத்துவாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.
நன்றி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். வணக்கம். நம்ம எங்க இருக்கிறோம்னா டிகேஏ மகளிர் கல்லூரியில் இருக்கிறோம். நம்மளோட ஒரு மாணவி இருக்காங்க, பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். என் நேம் ஸ்ரீமதி தர்ஷினி, 3rd BSc நியூட்ரிஷன். நான் ராணிப்பேட்டிலேருந்து வரேன். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, காலேஜ் நிறைய இடத்துல வந்து நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட அவேர்னஸ் கொடுக்கலாம். நம்மளால வெளியே போய் மற்றவங்களுக்கு சொல்ல முடியலனாலும் நம்ம வீட்லேயே வந்து சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணியோட இம்பார்ட்டன்ட்னா என்னன்னு தெரியாது. அது நம்ம வருங்காலத்துல கிடைக்குமா அப்படின்னு தெரியாம இதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ணுவோமா இந்த தண்ணி, அது மாதிரிலாம் தெரியாம வீணாக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லலாம், இது மாதிரிலாம் வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சின்ன வயசுல இருந்தே நம்ம வளர்த்தோம்னா அவங்க வந்து பெரிய வயசுல வந்து அவங்க கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம வீட்டு சுற்றுப்புறத்துல இருக்கவங்களுக்கும் நம்மளால முடிஞ்சதை வந்து சொன்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இது மாதிரிலாம் நாட்டுல நடந்துட்டு இருக்கு. வயசான பாட்டி தாத்தா அவங்களுக்குலாம் வந்து தெரியாது இவ்வளவு கஷ்டம்லாம் இங்க நடந்துட்டு இருக்குன்னு. அவங்கள்ட்ட எல்லாம் போய் நம்ம ஒரு கதை சொல்ற மாதிரி, இது மாதிரிலாம் நடக்குது பாட்டி, நீங்க தண்ணியை வந்து வீணாக்காதீங்க, அப்புறம் குழந்தைகிட்ட சின்ன குழந்தைகிட்ட கதை சொல்ற மாதிரிலாம் சொன்னா அவங்க கேட்டுப்பாங்க. நம்ம பெரியவங்க என்ன பண்றோமோ அதுதான் வந்து சின்ன குழந்தைங்களும் திரும்ப பண்ணுவாங்க. அவங்க எதிர்க்க நம்மளும் வந்து தண்ணியை கரெக்டா சேமிச்சோம்னா அவங்களும் அதை புரிஞ்சுட்டு நல்லபடியா யூஸ் பண்ணுவாங்க. நல்லா சொன்னீங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மழைநீர் சேகரிப்பு பத்தி? எப்படியெல்லாம் சேகரிக்கலாம், இந்த மாதிரி சேகரிச்சா நிலத்தடி நீர் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்க என்ன சொல்ல வரீங்க? வீணாக்காம நம்ம சேகரிக்கணும். கிடைக்கிற தண்ணியை வந்து சிக்கனமா பயன்படுத்தணும். அனாவசியமா யூஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். வணக்கம். நம்ம பேச போற டாபிக் வந்து தண்ணீர் சேகரிப்பு. நம்ம கூட ஒரு மாணவி இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். நீங்க எங்கிருந்து வரீங்க? நான் டிகேஏ மகளிர் பெண்கள் கல்லூரி. உங்க பேரு? உமா மகேஸ்வரி. தண்ணீரெல்லாம் எப்படி சேமிக்கலாம், நிலத்தடி நீரெல்லாம் எப்படி சேமிக்கலாம்ன்றத பத்தி கொஞ்சம். முதல்ல வந்து தண்ணியை நிறைய வேஸ்ட் பண்ணாம இருந்தாலே நம்ம நிறைய தண்ணி சேமிக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுங்கிறது கூட தெரியாது. நம்ம யூஸ் பண்ற தண்ணியை மறுசுழற்சி செஞ்சு மறுபடியும் நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா தண்ணி வந்து நம்ம ரொம்ப குறைக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண தண்ணியை ரீசைக்கிள் என்ற ஒரு டாபிக்ல நம்ம மறுபடியும் அதை கிளீன் பண்ணி நாமளே அதை யூஸ் பண்ணோம்னா அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு நம்ம தண்ணி சேமிச்சு வைக்கலாம். அதுவும் இல்லாம அவங்களும் நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்காக கத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ரொம்ப தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த நம்ம நாட்டுல வந்து நிறைய விஷயமே அவங்களுக்கு தெரியாம இது வரைக்கும் இருக்கு. நம்ம இந்த மாதிரி இடத்துல அவேர்னஸ் கிரியேட் பண்ணா அவங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களும் தண்ணி எப்படி சேமிச்சு நம்ம சிக்கனமா எப்படி நம்ம விவசாயம் பண்றதே தெரிஞ்சுப்பாங்க. முதல்ல அவங்க கிட்ட இருந்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு ஆசை. நீங்க அது மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நான் வந்து நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்காக எங்க வீட்டுல ஒரு சின்னதா ஒரு தொட்டி மாதிரி கட்டி வச்சிருப்போம். நான் ஒரு அவேர்னஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்க வீட்டுல சொல்லி அதை வந்து நான் ரெடி பண்ணி கட்டி அந்த மாதிரி தான் நிலத்தடி நீரை சேமிச்சு வச்சுட்டு இருக்கேன். நன்றி. நன்றி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். நான் உங்க அன்பு தோழி கார்த்திகா, டிகேஎம் காலேஜ்ல இருந்து பேசுறேன். நம்ம கூட இப்ப பேசுறதுக்காக மகளிர் கல்லூரியில இருந்து ஒரு மாணவி தயாரா இருக்காங்க. இப்ப நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. யூவி பூவி. நான் 2nd BSc மேக்ஸ் படிக்கிறேன். இப்போ நிலத்தடி நீர் சேகரிப்பு எப்படி அதை நம்ம பாதுகாக்கணும், இது எல்லாத்தையும் விட நிலத்தடி நீர் மட்டத்தை எப்படி அதிகரிக்கலாம், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்போ எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து தண்ணீர் பிரச்சனை இப்போ ரொம்ப வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதனால் வந்து நம்மளோட நாட்டோட நம்ம இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான். விவசாயத்துக்கு அடிப்படையானதே தண்ணீர் தான். இது தண்ணீர் குறைஞ்சி போகிறதுக்கு முக்கியமான காரணம்னா நம்ம நிலத்தடி நீர் குறையிறது சொல்லலாம். இதை நம்ம வந்து பல வழியில் பாதுகாப்பலாம். இப்போ வந்து நம்ம உதாரணமாக எடுத்துனா 2015 வெள்ளம் வந்துச்சு. அப்போ அவ்வளோ தண்ணி வந்து நம்மளால் பாதுகாக்க முடியாமல் தான் போச்சு. ஏன்னா அவ்வளோ தண்ணியை வந்து கடலில் தான் போய் தேவையில்லாமல் கலந்துச்சு. அப்போ நம்ம நினச்சிருந்தா கண்டிப்பாக அதை பாதுகாத்துருக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு எப்போ மழை வருதோ அப்போல்லாம் வந்து அதை ஒழுங்காக ஏரி குளம்லாம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அது சரியான முறையில் அதெல்லாம் தூர்வாரி அதெல்லாம் ஒழுங்காக நிலத்தடி நீர் சேமிச்சா கண்டிப்பாக நம்ம விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மழை வர டைமில் ஒழுங்காக சேமிச்சா அவங்களோட விவசாயமும் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் வராது. நம்ம எல்லாருமே வந்து 3வது உலக போர் வந்து தண்ணீருக்காக தான் வரும் சொல்லிட்டே இருக்குமே தவிர அதற்கான நடவடிக்கை வந்து எதுவுமே எடுக்காம தான் இருக்கும். அதனால இது மாதிரி சின்ன சின்ன ஒரு செயல்களால் கூட கண்டிப்பாக நிலத்தடி நீரை நம்ம பாதுகாக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எவ்வளோ பிரச்சனை விவசாயத்தில் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து எப்படி சீரான முறையில் வந்து நம்ம வந்து விவசாயத்துக்காக நீரை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சில கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்துக்கோங்க.
விவசாயிகளுக்காக நீர் நம்ம தரது பார்த்திங்கன்னா இப்போது அணைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் அணைகள் இருக்குது, அது தண்ணியும் இருக்குது, அது மழை வரப்போ ஒழுங்காக சேமித்து அது விவசாயிகளுக்கு கொடுத்து நம்ம விவசாயத்தை காப்பாற்று. உங்கள் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி நிலத்தடி நீர் சேகரித்துக்கான அவேர்னஸ் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி கிரியேட் பண்ணிட்டு வரீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயம். அதாவது தண்ணி எங்கே வேஸ்ட்டாக போச்சுன்னா அதை பாதுகாக்கிறது, அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறது, இந்த மாதிரி மரம் நடுறது, தண்ணி வந்துச்சுன்னா அதை நாங்கள் ஒழுங்காக சேமித்து எங்கள் வீட்டிலே கிணறு இருக்குது, அது மூலமாக நாங்கள் வந்து அந்த மழை தண்ணி வரும்போது மாடியிலேருந்து வரது வந்து கிணத்துக்குள்ளே விடுறோம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அது மாதிரி பண்ணிட்டு வரோம். நன்றி தோழி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, நிலத்தடி நீரை நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம்னு நம்ம கேட்க போறோம். இன்னைக்கு நம்மளோட ஒரு மாணவி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். உங்க பேர்? மீனா. என்ன படிக்கிறீங்க? டிகேஎம் காலேஜில் தான் ஃபர்ஸ்ட் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். இன்னைக்கு நான் கேட்க போற கேள்வி என்னன்னா, நிலத்தடி நீரை எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத பொறுத்து உங்களோட கருத்து. போர்லாம் போடுறது அதெல்லாம் விட்டுடலாம். நிறைய போர் ஒருத்தரே வந்து தண்ணி வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழத்துல போய் போர் போடுறாங்க. அந்த போர் வருது, அந்த மண்ணெல்லாம் வெளியே வர்றதுனால விவசாயம் பண்ண முடியல. அந்த மண்ணெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அந்த மண்ணில் வந்து எந்த செடியுமே வளரவே வளராது. அதனால வந்து விவசாயம் வந்து அந்த இடத்துல வந்து விவசாயம் செய்ய முடியாது, அவங்களாம் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் சாலை போட்டோன்னா தண்ணி வந்து உள்ள போகும், தண்ணி வந்து அவ்வளோ இழுக்காது. தார் சாலை போட்டோன்னா அது தண்ணி ரொம்ப இழுக்கிறதுனால ரொம்ப தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம யூஸ் பண்ற தண்ணியை விட அது நிறைய தண்ணி வந்து அது இழுத்துக்கும். நீங்க சொன்ன கருத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது மக்களுக்கு போய் சேரும்னு நான் நம்புறேன். நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் விஷன் வித்யாஸ்ரம் வால் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றோம். என் பெயர் பா நிஷாந்தி. என் பெயர் பா ஜோஷிதா. என் பெயர் மா பவ்யஸ்ரீ. நாங்கள் இந்தியாவின் சிறப்பை பற்றி பாட வந்துள்ளோம். லா 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 வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் வெற்றி நமதே வந்தே மாதரம். இந்தியா எனது நாடு, இமயம் சூழ்ந்த நாடு, இன்பமெங்கும் நிறைந்த நாடு, இதுவே என் நாடு, இதுவே என் நாடு. ஆங்கிலேயர் எதிர்த்து தாக்கி பல உயிர்கள் மடிந்து சாய்ந்து பல பேரின் தியாகம்தான் எங்களின் சுதந்திரமே, எங்களின் சுதந்திரமே. இந்தியா எனது நாடு, இமயம் சூழ்ந்த நாடு, இன்பமெங்கும் நிறைந்த நாடு, இதுவே என் நாடு, இதுவே என் நாடு. பல வளங்கள் நிறைந்த நாடு, பல மொழிகள் பேசும் நாடு, பல மதங்கள் இருந்த போதும் ஒற்றுமையான நாடு, ஒற்றுமையான நாடு. இந்தியா எனது நாடு, இமயம் சூழ்ந்த நாடு, இன்பமெங்கும் நிறைந்த நாடு, இதுவே என் நாடு, இதுவே என் நாடு. பண்பாட்டில் சிறந்த நாடு, பாசத்தில் நிறைந்த நாடு, வீரத்தில் சிறந்த நாடு, அதுவே என் தாய் நாடு, அதுவே என் தாய் நாடு. இந்தியா எனது நாடு, இமயம் சூழ்ந்த நாடு, இன்பமெங்கும் நிறைந்த நாடு, இதுவே என் நாடு, இதுவே என் நாடு. லா 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 லா. நன்றி. Hi, I am coming from M. Krishnasamy Mudalya Higher Secondary School. My name is M. Nivedita. I am going to song agriculture song.
பயிர் வளர்த்து வளம் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து வளம் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலக்க வைக்க மண் பரிசோதனை. ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு, ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு. பயிர் வளர்த்து வளம் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் இல்லாத காலத்தில் தான் மண் மாதிரி எடுக்கணும், பத்தி எடுத்து உலர்த்தி துலக்கி வைக்கணும். பயிர் இல்லாத காலத்தில் தான் மண் மாதிரி எடுக்கணும், பத்தி எடுத்து உலர்த்தி துலக்கி வைக்கணும். வி வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகிர்ந்து பிரிக்கணும், வி வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகிர்ந்து பிரிக்கணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும், மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். பயிர் வளர்த்து வளம் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலக்க வைக்க மண் பரிசோதனை. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண்ணை சோதனை செய்யணும், காலங்கமில்ல செம்மையை கண்டு நிறக்கி வைக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண்ணை சோதனை செய்யணும், காலங்கமில்ல செம்மையை கண்டு நிறக்கி வைக்கணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும், சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும், மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். பயிர் வளர்த்து வளம் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து வளம் பெருக்கி புரிய வேணும் சாதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலக்க வைக்க மண் பரிசோதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலக்க வைக்க மண் பரிசோதனை, அந்த நிலத்தின் வளத்தை நிலக்க வைக்க மண் பரிசோதனை. My name is Hor Sahana Priya. I'm studying 9th standard. I'm coming from NKM Higher Secondary School. I'm going to sing agriculture song. நல உழுதி நீர் பாய்ச்சோம் சின்ன தம்பி, இந்த சோலை கோயில் சொல்லுறத கேளு தம்பி. காலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, வயலுக்கு கொலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. காலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, வயலுக்கு கொலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி, கேளு தம்பி. நல உழுதி நீர் பாய்ச்சோம் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி, பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி, நாம பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி, உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி. கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி, நல உழுதி நீர் பாய்ச்சோம் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. இந்த உரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது, பரவலாக நோய் பரவிடக்கூடாது, பரவலாக நோய் பரவிடக்கூடாது. நல்ல விரகமில்லா சொட்டு நீர் பாசனும் இவ்வாறு, நல்ல விரகமில்லா சொட்டு நீர் பாசனும் இவ்வாறு, இவ்வாறு. நல உழுதி நீர் பாய்ச்சோம் சின்ன தம்பி, இந்த சோலை கோயில் சொல்லுறத கேளு தம்பி. வயல்வெளி பாசன முறையால் பயனில்ல, வயல்வெளி பாசன முறையால் பயனில்ல. நல்லா செயல்படணும் சுழற்சி முறையால் மிகையில, நல்லா செயல்படணும் சுழற்சி முறையால் மிகையில. பயிர் வளர தண்ணீர் பாய்ச்சி காலத்திலே, பயிர் வளர தண்ணீர் பாய்ச்சி காலத்திலே. ஒன்ன உயிர்கள் எல்லாம் நம்பி இருக்கு ஞாலத்திலே, ஞாலத்திலே. நல உழுதி நீர் பாய்ச்சோம் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. காலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, வயலுக்கு கொலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. நல உழுதி நீர் பாய்ச்சோம் சின்ன தம்பி, இந்த சோலை கோயில் சொல்லுறத கேளு தம்பி, கேளு தம்பி. வணக்கம்,
வில்லியம்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள். பாடலின் தலைப்பு எனது இந்தியா. அந்த வானமெட்டு சொல்லு வந்தே மாதிரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதிரம், தேசத்தின் முழுக்கம் கேக்குதே வந்தே மாதிரம், திசையெட்டும் திரும்பி பார்க்குதே வந்தே மாதிரம், ஒரு ரௌதிரம் ஒரு சரித்திரம் இரு வார்த்தையில் எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா, ஒரு வண்ணமாக பரவு தூவானமாக பரவு, இது எல்லையில்ல அளவு விண்கோள்களும் நமது, அந்த வானமெட்டு சொல்லு வந்தே மாதிரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதிரம், திசை சிந்திய ரத்தம் எல்லாம் காவியாகி, ஒரு ஆணையில் பூத்த வீரம் மேன்மையாகி, சுதந்திரம் காட்டு தேசம் பசுமையாகி, சிந்திய ரத்தமெல்லாம் காவியாகி, ஒரு ஆணையில் பூத்த வீரம் வேண்மையாகி, சுதந்திர காட்டு தேசம் பசுமையாகி, அசோக சக்கரம் பறக்குதடா அசோக சக்கரம் பறக்குதடா, அதை காணும் கண்களை பறிக்குதடா அதை காணும் கண்களை பறிக்குதடா, அந்த வானமெட்டு சொல்லே வந்தே மாதிரம், பூமி எங்கும் சொல்லே வந்தே மாதிரம், வந்தே மாதிரம். ஜெய்ஹிந்த். My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. For today's episode, we have the books The Adventures of Huckleberry Finn by Mark Twain and The Namesake by Jhumpa Lahiri. Talking more about The Adventures of Huckleberry Finn, The Adventures of Huckleberry Finn opens by familiarizing us with the events of the novel that preceded it, The Adventures of Tom Sawyer. Both novels are set in the town of St. Petersburg, Missouri, which lies on the banks of the Mississippi River. At the end of Tom Sawyer, Huckleberry Finn, a poor boy with a drunken bum for a father, and his friend Tom Sawyer, a middle-class boy with an imagination too active for his own good, found a robber's stash of gold. As a result of his adventure, Huck gained quite a bit of money, which the bank held for him in trust. Huck was adopted by the widow Douglas, a kind but stifling woman who lives with her sister, the self-righteous Miss Watson. As Huckleberry Finn opens, Huck is not too thrilled with his new life of cleanliness, manners, church, and school. However, he sticks it out at the bequest of Tom Sawyer, who tells him that in order to take part in Tom's new robbers gang, Huck must stay respectable. All is well and good until Huck's brutish drunken father Pap reappears in town and demands Huck's money. The local judge, Judge Thatcher, and the widow try to get legal custody of Huck, but another well-intentioned new judge in town believes in the rights of Huck's natural father and even takes the old drunk into his own home in an attempt to reform him. This effort fails miserably, and Pap soon returns to his old ways. He hangs around town for several months, harassing his son, who in the meantime has learned to read and to tolerate the widow's attempts to improve him. Finally, outraged when the widow Douglas wants him to stay away from her house, Pap kidnaps Huck and holds him in a cabin across the river from St. Petersburg. Whenever Pap goes out, he locks Huck in the cabin, and when he returns home drunk, he beats the boy. Tired of his confinement and fearing the beatings will worsen, Huck escapes from Pap by faking his own death, killing a pig and spreading its blood all over the cabin. Hiding on Jackson's Island in the middle of the Mississippi River,
Huck watches the townspeople search the river for his body. After a few days on the island, he encounters Jim, one of Miss Watson's slaves. Jim has run away from Miss Watson after hearing her talk about selling him to a plantation down the river, where he would be treated horribly and separated from his wife and children. Huck and Jim team up despite Huck's uncertainty about the legality or morality of helping a runaway slave. While they camp out on the island, a great storm causes the Mississippi to flood. Huck and Jim spy a log raft and a house floating past the island. They capture the raft and loot the house, finding in it the body of a man who has been shot. Jim refuses to let Huck see the dead man's face. Although the island is blissful, Huck and Jim are forced to leave after Huck learns from a woman on shore that her husband has been smoke coming from the island and believes that Jim is hiding out there. Huck also learns that a reward has been offered for Jim's capture. Huck and Jim start downriver on the raft, intending to leave it at the mouth of the Ohio River and proceed up that river by steamboat to the free states, where slavery is prohibited. Several days' travel takes them past St. Louis, and they have a close encounter with a gang of robbers on a wrecked steamboat. They manage to escape with the robbers' loot. During a night of thick fog, Huck and Jim miss the mouth of the Ohio and encounter a group of men looking for escaped slaves. Huck has a brief moral crisis about concealing stolen property. Jim, after all, belongs to Miss Watson, but then lies to the men and tells them that his father is on the raft suffering from smallpox. Terrified of the disease, the men give Huck money and hurry away. Unable to backtrack to the mouth of the Ohio, Huck and Jim continue downriver. The next night, a steamboat slams into their raft and Huck and Jim are separated. Huck ends up in the home of the kindly Grangerfords, a family of Southern aristocrats locked in a bitter and silly feud with a neighboring clan, the Stafford sons. The elopement of a Grangerford daughter with a Stafford son's son leads to a gun battle in which many in the families are killed. While Huck is caught up in the feud, Jim shows up with a repaired raft. Huck hurries to Jim's hiding place and they take off down the river. A few days later, Huck and Jim rescue a pair of men who are being pursued by armed bandits. The men, clearly con artists, claim to be a displaced English duke and the long-lost heir to the French throne. Powerless to tell two white adults to leave, Huck and Jim continue down the river with a pair of aristocrats. The Duke and the Dauphin pull several scams in the small towns along the river. Coming into one town, they hear the story of a man, Peter Wilkes, who has recently died and left much of his inheritance to his two brothers who should be arriving from England any day. The Duke and the Dauphin enter the town pretending to be Wilkes' brothers. Wilkes' three nieces welcome the con men and quickly set about liquidating the estate. A few townspeople become skeptical and Huck, who grows to admire the Wilkes sisters, decides to thwart the scam. He steals the dead Peter Wilkes' gold from the Duke and the Dauphin but is forced to stash it in Wilkes' coffin. Huck then reveals all to the eldest Wilkes' sister, Mary Jane. Huck's plan for exposing the Duke and the Dauphin is about to unfold when Wilkes' real brothers arrive from England. The angry townspeople hold both sets of Wilkes' claimants, and the Duke and the Dauphin just barely escape in the ensuing confusion. Fortunately for the sisters, the gold is found. Unfortunately for Huck and Jim, the Duke and the Dauphin make it back to the raft just as Huck and Jim are pushing off. After a few more small scams, the Duke and Dauphin commit their worst crime yet. They sell Jim to a local farmer, telling him Jim is a runaway from whom a large reward is being offered. Huck finds out where Jim is being held and resolves to free him. At the house where Jim is a prisoner, a woman greets Huck excitedly and calls him Tom. As Huck quickly discards, the people holding Jim are none other than Tom Sawyer's aunt and uncle, Silas and Sally Phelps. The Phelpses mistake Huck for Tom, who is due to arrive for a visit, and Huck goes along with their mistake. He intercepts Tom between the Phelps house and the steamboat dock, and Tom pretends to be his own younger brother Sid. Tom hatches a wild plan to free Jim, adding all sorts of unnecessary obstacles, even though Jim is only lightly secure. Huck is sure Tom's plan will get them all killed, but he complies nonetheless. After a seeming eternity of pointless preparation, during which the boys ransack the Phelps house and make Aunt Sally miserable, they put the plan into action.
Jim is freed, but a pursuer shoots Tom in the leg. Huck is forced to get a doctor, and Jim sacrifices his freedom to nurse Tom. All are returned to the Phelps house, where Jim ends up back in chains. When Tom wakes the next morning, he reveals that Jim has actually been a free man all along, as Miss Watson, who made a provision in her will to free Jim, died 2 months earlier. Tom had planned the entire escape idea all as a game and had intended to pay Jim for his troubles. Tom's Aunt Polly then shows up, identifying Tom and Sid as Huck and Tom. Jim tells Huck, who fears for his future, particularly that his father might reappear, that the body they found on the floating house off Jackson's Island had been Pap's. Aunt Sally then steps in and offers to adopt Huck, but Huck, who has had enough civilizing, announces his plan to set out for the West. Alright, Anne, so can you tell us something about the author of this book? Samuel Langdon Clemens, better known by his pen name Mark Twain, was an American author and humorist. He is noted for his novels Adventures of Huckleberry Finn, called the Great American Novel, and The Adventures of Tom Sawyer. He achieved great success as a writer and public speaker. His wit and satire earned praise from critics and peers, and he was a friend to presidents, artists, industrialists, and European royalty. However, he lacked financial acumen. Though he made a great deal of money from his writings and lectures, he squandered it on various ventures, in particular the paint compositor, and was forced to declare bankruptcy. With the help of Henry Huddleston Rogers, however, he eventually overcame his financial troubles. Twain worked hard to ensure that all of his creditors were paid in full, even though his bankruptcy had relieved him of the legal responsibility. Born during a visit by Halley's Comet, he died on its return. He was lauded as the greatest American humorist of his age, and William Faulkner called Twain the father of American literature. So who is your most favorite character in the book? Huck Finn is my favorite character in the book. From the beginning of the novel, Twain makes it clear that Huck is a boy who comes from the lowest levels of white society. His father is a drunk and a ruffian who disappears for months on end. Huck himself is dirty and frequently homeless. Although the widow Douglas attempts to reform Huck, he resists her attempts and maintains his independent ways. The community has failed to protect him from his father, and though the widow finally gives Huck some of the schooling and religious training that he had missed, he has not been indoctrinated with social values in the same way a middle-class boy like Tom Sawyer has been. Huck's distance from mainstream society makes him skeptical of the world around him and the ideas it passes on to him. So what do you think is the theme of this book? Racism and slavery can be the theme of the book. Although Twain wrote Huckleberry Finn 2 decades after the Emancipation Proclamation and the end of the Civil War, America, and especially the South, was still struggling with the racism and the aftereffects of slavery. By the early 1880s Reconstruction, the plan to put the United States back together after the war and integrate freed slaves into society had hit shaky ground, although it had not yet failed outright. As Twain worked on his novel Race Relations, which seemed to be on a positive path in the years following the Civil War, once again became strained. The imposition of Jim Crow laws, designed to limit the power of blacks in the South in a variety of indirect ways, brought the beginning of a new, insidious effort to oppress. The new racism of the South, less institutionalized and monolithic, was also more difficult to combat. Slavery could be outlawed, but when white Southerners enacted racist laws or policies under a professed motive of self-defense against newly freed blacks, far fewer people, Northern or Southern, saw the act as immoral and rushed to combat it. Alright, so now I will move on to the review of the book The Namesake by Jhumpa Lahiri. The Namesake is the first novel by Indian-born author Jhumpa Lahiri. Like her collection of short stories published in 1999, Interpreter of Maladies, The Namesake focuses on first-generation Indian immigrants and the issues they and their children face in the United States. The Namesake follows the Ganguly family over the course of 30 years. The Indian couple Ashok and Ashima named their son Gogol after the Russian author whose work Ashok was reading just before he survived a terrible train accident years before. But Gogol rejects his strange-sounding name as a teenager, and when he goes to college, he begins to permanently use his public name Nikhil.
Author Jhumpa Lahiri was born Nilanjana Sudeshna but was called by her nickname Jhumpa by her Rhode Island kindergarten teacher because it was easier to pronounce. Lahiri's lifelong mixed feelings about her identity as represented in her Indian name inspired Gogol's struggle in The Namesake. The Namesake was published in Bengali by Ananda Publishers in Calcutta, India by the name Samanami. Here is a quick overview of the book. The year is 1968 and Ashima Ganguly, a Bengali woman who has recently moved to Cambridge, Massachusetts with her new husband, is about to give birth. Her husband Ashok accompanies her to the hospital in a taxi. In the waiting room of the hospital, Ashok remembers how in 1961, as he was taking the train from Calcutta to Jamshedpur to visit his grandfather and collect the books he was to inherit from him, there was an accident and he had nearly died. On the train, he had been reading a collection of short stories by Nikolai Gogol, a Russian author, when the locomotive engine and 7 bogies derailed, causing Ashok's car to be flung into a nearby field. Rescue workers found Ashok because of the book page he clutched in his hand. Their baby boy is born in the morning. Ashima and Ashok want to wait to name him until a letter arrives from Ashima's grandmother with 2 name options, one for a boy and one for a girl. It is the Bengali tradition to have a respected elder choose the name of the child. However, it is time to leave the hospital and the letter has not arrived. So they decide to make up a pet name that will be used until they can officially name their baby based on his grandmother's wishes. Ashok chooses Gogol, the name of the author whose stories he was reading when the train crashed years before. Ashima and Ashok hold a rice ceremony for Gogol when he is 6 months old. 6 months later, the Gangulis are planning a visit to India. Ashima's brother Rana calls with the bad news that her father has suffered a heart attack and died. Ashima is extremely upset and they decide to go to Calcutta 6 weeks earlier than they had planned for the funeral. By 1971, the Gangulis have moved from Harvard Square to a university town outside Boston. After 2 years in university-subsidized housing, Ashima and Ashok decide to buy a home. The new house is on Pemberton Road and there are no Bengali neighbors. On the first day of Gogol's kindergarten, his parents tell the principal, Mrs. Lapidus, that she should call Gogol by his formal name Nikhil. But she overhears them referring to him as Gogol and asks him what he would like to be called. When he answers Gogol, it sticks. Ashima gives birth to Gogol's little sister Sonia in May. In the next years, Ashok finds out about the deaths of both his parents and Ashima finds out about the death of her mother. They learn about these deaths by phone call. On Gogol's 14th birthday, his father comes into his room and gives him his birthday present, the short stories of Nikolai Gogol. Gogol is more interested in listening to the Beatles than looking at the book, and he is unable to appreciate it. Ashok begins to tell Gogol about the train accident that made him appreciate the author so much, but stops because he realizes Gogol cannot yet understand. Gogol stashes the book away when his father leaves. The next year, the Gangulis decide to go to Calcutta for 8 months while Ashok is up for sabbatical at the university. Gogol begins his junior year of high school in the fall, taking English with Mr. Lawson. Mr. Lawson knows about the Russian author Gogol and assigns the class to read one of his short stories, The Overcoat. The summer before he leaves for college at Yale, Gogol goes to probate court and legally changes his name to Nikhil. Gogol goes to Yale and introduces himself as Nikhil. However, it takes a while before he really feels like Nikhil. He begins to date a girl named Ruth, but they grow apart while she is studying abroad at Oxford. The next Thanksgiving, Ashok tells Gogol about the origin of his name, about the train accident in which he was almost killed. Gogol asks him if he reminds him of that night that he almost died, and his father says no. He reminds him of everything that followed. By 1994, Gogol is living in a tiny apartment in New York, working as an architect. He begins to date a woman named Maxine Ratliff. Her parents, Lydia and Gerald, are incredibly wealthy and they interact in a casual but intelligent way that is totally opposite the behavior of Gogol's own parents. He begins spending most of his time at their home rather than at his own apartment, and he feels effortlessly incorporated into their lives. Eventually, he basically moves into their home with them. Ashima calls to ask him to visit them to see his father off before he leaves to spend 9 months at a university outside Cleveland, but the most Gogol will do is stop in for lunch with Maxime on their way to her parents' lake house in New Hampshire. While Ashima is addressing Christmas cards one quiet day, Ashok calls at 3 p.m. and tells her he is at the hospital.
His stomach has been bothering him all day, so he has driven himself to the hospital to get it checked out. After 2 hours, she has not heard from Ashok, and so she calls the hospital. An intern tells her that Ashok has expired. He has died from a massive heart attack. Gogol flies to Ohio to identify his father's body and clean out his apartment. The next morning, he flies home to Boston to be with his mother and Sonia. At the house on Pemberton Road, many people come by to sit with them in mourning. Sonia decides to live there with her mother for a while. A year after Ashok's death, Gogol has broken up with Maxine. Ashima encourages him to call Moshumi Mazumdar, the daughter of family friends whom Gogol has grown up around at family parties. She tells him that she moved to Paris to study French literature and then moved to New York to follow her ex-fiancé, an American named Graham. After the fight that ended their engagement, Moshumi had taken the rest of the semester off from NYU and mourned, finally returning to school in the fall. It was then that she met Gogol. Gogol and she begin to date seriously. Within a year of dating, Gogol and Moshumi get married in New Jersey in a ceremony that is almost entirely planned and managed by their parents. They move into an apartment together and get used to married life. They go to Paris in March together. Moshumi is presenting a paper at a conference, so Gogol accompanies her as a vacation. While there, he feels lonely because Moshumi is so obviously at home in the city. 2 days after their first wedding anniversary, Moshumi comes across a resume at the university from a man named Dimitri Desjardins, whom she knows from her teenage and college years. Moshumi begins having an affair with Dimitri on Mondays and Wednesdays after she teaches her class. Gogol knows nothing of his wife's affair with Dimitri. He has the vague feeling that something is not right in his marriage with Moshumi, but he can't put his finger on what. A year later, before Christmas of the year 2000, Ashima is preparing food for the party she will throw that evening. She has decided to move out of the house on Pemberton Road to spend 6 months at a time in Calcutta with her family and 6 months in the United States with her children and friends. The reader learns from Ashima's point of view that Sonia and Ben are going to be married in Calcutta in little over a year and that Gogol and Moshumi decided to get a divorce. Gogol arrives at the train station before Sonia and Ben are there to meet him. He remembers the year before how on the train ride from New York to the house at Pemberton Road, he had discovered Moshumi's affair with Dimitri. They had spent the holiday at the house on Pemberton Road as planned, but she had left the day after Christmas to go back to New York, and when Gogol returned to the apartment days later, she had packed up and left for good. Now, arriving at the train station a year later, he sees Sonia and Ben pulling up in his mother's car to take him to the house one last time. Party guests arrive and Gogol goes back to his old bedroom and discovers the book his father had given him so many years ago on his birthday, the collection of short stories by Nikolai Gogol. At the time, he had had no appreciation for it and hadn't even read a single story. Now he sees the inscription his father had written inside. The man who gave you his name from the man who gave you your name. He takes his time, not going downstairs with the camera just yet. He sits down and begins to read the overcoat. So well, can you tell us something about Jhumpa Lahiri? Born Nilanjana Sudeshna to Bengali Indian immigrants in London, Jhumpa Lahiri moved with her family to the United States when she was 3 years old. She grew up in Kingston, Rhode Island and earned a BA in English Literature from Barnard College in 1989. She went on to earn an MA in English and an MFA in Creative Writing, an MA in Comparative Literature and a PhD in Renaissance Studies from Boston University. From 1997 to 98, she held a fellowship at Provincetown's Fine Arts Work Center. In 1999, Lahiri published her first short story collection entitled Interpreter of Maladies. It dealt with the issues of Indians or Indian immigrants, including their generation gaps in understanding and values. The protagonist in the third and final continent, the last of the Interpreter of Maladies, is based on Jhumpa's father, librarian Amar Lahiri. While American critics praised the short story collection, Indian critics were hot and cold. Some of them felt the collection represented Indians negatively. Interpreter of Maladies was awarded the 2000 Pulitzer Prize for Fiction and sold 600,000 copies. Lahiri married journalist Alberto Wurvele Bush in 2001. They have 2 children, Octavio in 2002 and Noor in 2005. The family currently lives in Brooklyn, New York. In 2003, Lahiri published her first novel, The Namesake, originally a novella in The New Yorker. It is the story of the Ganguly family comprised of parents who immigrated to the United States from Calcutta and of their children, Gogol and Sonia, raised in the USA.
The story follows the family over the course of 30 years in Calcutta, Boston, and New York. She published another collection of short stories called Unaccustomed Earth in 2008. With this collection, Lahiri broke from her previous literary focus on first-generation Indian immigrants to the United States and their family problems. The stories in Unaccustomed Earth focus instead on the second and third generations of immigrants and their assimilation into the culture of the United States. Lahiri has published many short stories in The New Yorker, including Cooking Lessons, The Long Way Home in 2004, Improvisations, Rice in 2009, and Reflections, Notes from a Literary Apprenticeship in 2011. She has won many awards, including the Transatlantic Award from the Henfield Foundation, the O. Henry Award for the short story Interpreter of Maladies, the PEN Hemingway Award for Best Fiction Debut of the Year for the Interpreter of Maladies, and most recently the Frank O'Connor International Short Story Award and the Asian American Literary Award, both for Unaccustomed Earth. So, what did you like more about the book? Lahiri's use of words and arrangement is so sensitive and makes you forget that you're actually reading a book. Instead, you feel like you're watching a movie and you see this happening in front of you. Lahiri is very unique in her writing in that she uses flashback to bring more insight into the main characters, giving a chance for the readers to connect with them. The flashbacks are not what makes Lahiri's novel unique, but how she writes it. She uses the most lyrical wording in conveying the emotion of the characters. Another unique part of her novel is that she doesn't write about the most obvious of things. There is a scene where the son Gogol is to be married. The obvious build-up is that the wedding and ceremony itself would be described. However, Lahiri chooses not to write about it, instead just skipping it altogether and continued her story right after the wedding takes place. I thought that was unique and very different way of writing, keeping me as the reader wondering what I was going to leave up to my imagination. I thought her omissions were very cleverly placed, so as to allow the reader to make up what happened. Have you watched the film adaptation of this novel? Yes, The Namesake was made into a major motion picture in 2006, directed by Meera Nair and with a screenplay written by Suni Taroporowala. It stars Karl Penn as Gogol, Tabu as Ashima, and Irfan Khan as Ashok. The film was nominated for Best Film at the 2007 Gotham Awards and for Best Feature Film Casting by the Casting Society of America. Irfan Khan was nominated for the Best Supporting Male Award at the Independent Spirit Awards, and Meera Nair won the Golden Aphrodite Award at the 2006 Love is Folly International Film Festival in Bulgaria. So, I guess this is enough for today's episode. Next week again, we'll catch you up with another 2 interesting, lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello friends, this is Silver Lining Show and I'm your host Venkatesh from VIT Community Radio 90.8. Today, let us discuss about teamwork and team building. This is a very important thing when you work in the society because you always work in teams. This necessity of team building. Firstly, what is teamwork and how does it affect you? What is speech that may impact on speech? What are the strategies and how do you assess them? Let me tell you what teamwork is. It is almost impossible to progress through life without being part of a team of some sort. Teams may come in all shapes and sizes. Families, seminar groups, office groups, and colleagues at work. These are all teams. Teams need a basic understanding of who is responsible for what. They need cooperation and sharing, and they need direction and leadership. Teamwork is also characterized by communication, coordination of activities, balance of contribution, mutual support, effort, and cohesion. It is a mixture of all of these. Teamwork
is nothing single. It is a mixture of many components which is responsible for the society or your company to work good in the given constraints. What is speech? How does your speech affect the team? Speech refers to the process associated with the production and preparation of sounds used in spoken language. Many skills are required for speech and language to develop effectively, and there are many ways in which speech development can go wrong. Some people may have difficulty in moving the muscles that control speech, while others can't understand how a conversation works or the meaning of a sentence. Some people can't understand or use language whatsoever. These are a few problems which people face when they speak. Speech and language are terms that are sometimes used interchangeably. Speech involves articulation, how sounds are made, voice, the use of vocal folds and breathing to produce sound, and of course fluency, the rhythm of speech. Language is a set of rules shared by the individual who are communicating each other, allows them to exchange thoughts, ideas or emotions. So language and speech are different but almost used interchangeably, but there is considerable difference between both of them. Each language, spoken, written or even signed, includes its own set of rules for phonology, phonemes or speech sounds, or in the case of sign language, hand shapes, morphology, word formation, syntax, sentence formation, syntax, word and sentence meaning, prosody, intonation and rhythm of speech, pragmatics, effective use of language. Limited ability with speech may cause difficulties with many, like effective communication, which is very important in a team. If you are not able to communicate effectively, the team will not listen to you. You are almost virtually not a part of the team if you are not able to communicate properly. You need to establish a rapport with people to develop discussions and argument. Argument doesn't mean fighting with the person, but making your point correct. That is very important. You need to state a particular point and make sure that that point has some meaning and make people understand that you make sense. And also you need to work collaboratively. You need to work with people in sync. You cannot be a person sitting all alone and doing work without the team. This doesn't make you a good person. This is not good for you and also for the team and the company as a whole. This doesn't help progress anything but only wrecks your own life. So speech is very important. Use your voice, your speech and your syntax which you developed on your own to impress people and work collaboratively. There may be impairments that may impact on speech language. There are speech and language impairments and unfortunately deaf people with no speech, dysphagia, verbal dyspraxia. Although most people depend on speech for effective teamwork, this does not mean that people who have difficulty with speech cannot possess this skill. This is a big myth. Rather, they may need reasonable adjustments to practice to enable them to develop or evidence this great skill of speaking. Inclusive strategies are the experience characteristics of different impairments conditions are highly variable between individuals. For this reason, it is really important that you never make assumptions about what a person can or cannot do. Though someone may have significant difficulties, they may also have devised sophisticated means of compensating for these. So talk to the person concerned and make judgment only on an individual basis. Do not think of them as someone who cannot speak, who does not understand what you think, or who cannot make a point. Every person in the team is important. Teamwork will mean everyone. Each and every person is a member of the team. You need to motivate them. You need to listen to them and also take input from them. On most occasions, hearing is critical. Hear the person. Let him complete what he wants to say. Then make a judgment. Hearing is critical to the successful operation of teams. Exceptions include, for example, group work conducted within the deaf community or group work conducted at a distance where communication through email, Skype or blogging, for example. Where a team includes someone with speech difficulties, they should agree
the method by which they will share information and contact each other, for example, email or text. Do not think that this is not your way of communicating. Let them speak their way. In a team, understand each and every person around you. Let them make their point. Let them talk to you. Speak to them as if they are your friends from childhood. Discuss with the group different cultural conventions of discussion. Agree on ground rules which ensure that no one is at a disadvantage. For example, allow additional time for responses if someone has a stammer or word finding difficulties. This generally happens with many. If someone is unable to speak properly or is stammering, you say, okay, this guy cannot speak. He is not worthy of making an argument with. This is a very negative point in teamwork. Make the people talk. Listen to them. Listen to each and every person in the team. Understand what he or she is trying to say. Some people who were born deaf may have no speech at all. When working with interpreters, ensure that all group members address the deaf person directly and not the interpreter. This is very important as eye contact should be maintained with the people who is making the statement. Also, allow time for the interpreter to translate speech. Do not interrupt the person who is translating because the person who made the point isn't complete if you interpret them. Discuss with the individual how far they feel able to participate in discussions. Encourage participation but respect an individual's right to stay silent or to opt out for discussion. Let it be his choice. Do not bring him in for an argument which he is not interested. Same people may have fluctuating conditions which might mean they feel able to partake sometimes but not at others. Ensure that the discussion is well chaired so that only one person is speaking at once. There should be a proper moderator who speaks. Make sure that everyone has the opportunity to participate, that each change of speaker is clearly indicated and that people have enough time to absorb what has been said by the previous person. Make a list of what each person says. Ensure that there is good light and good acoustics and that participants are seated in a circle or horseshoe formation so that learners can see each other clearly. This is important. As I already said, eye contact is very necessary. Eye contact is one of the most important thing as facial expressions make sure that you understand half of what they intend to say. Consider restructuring the environment so that quieter, shyer individuals can take part. Don't think that shy individuals cannot talk. They may have very valid points, maybe better than you, but are not given a chance because they are shy. Some of the best discussions can take place in less formal surroundings, like sitting in a garden, sitting in an open area, or in a canteen maybe, and discussing out very important topics, maybe like changing even the CEO of the company, such as cafeteria or even the corridor. Some people with speech disorders may prefer to contribute when the group is smaller. This is a defect in the person who actually likes the small groups, but you as a team worker must understand his problem and firstly sit in the small group. Let him get through his problem of this and let him come out to bigger groups. But initially encourage him to participate in a discussion even if it is not in the conference hall. Some people who are deaf and have no speech will need to lip read, and if this is the case, then the speaker's face needs to be visible at all times. The team will need to make sure they have adequate lighting, avoid eating or chewing gum when speaking, establish a protocol of always speaking to the deaf person while facing them, and ensure their discussions are very well organized, not just free for all. Those who are using radio hearing aid might also prefer to see the speaker's face and mouth, and would certainly benefit from working in quiet area without too much background noise, as hearing aids amplify all sounds. So this is very important. As a team, you need to understand each person's problem clearly, each person's point of view very clearly. Only then will you be able to gel with the team properly, to gel with your co-workers properly and completely. Assess them. Assessment is a very important part.
Remember that people with the same impairments may need different adjustments to practice to enable them to engage with the assessment progress and demonstrate their learning. When assessing your learners, be very clear about exactly what is you are trying to test. For example, in asking learners to write an essay in an exam, are you testing the learner's knowledge and understanding the topic, or the ability to write clearly and precisely? Decide what you are assessing. How many marks are obtained for each element, knowledge or good writing, memory or understanding, and ensure that the student clearly understands the criteria. Consider why you are assessing the particular person in the group and whether or not any method may be more inclusive. Select a proper method so that your teammate can properly be evaluated by you. In some cases, the exact format of assessment is critical to demonstrate of the intended learning outcome. For example, a course in hairdressing would require a practical demonstration of competence, but aim to allow your learners to have a choice about how they want to demonstrate their knowledge and skills whenever possible. It may be through a software also. Let it be their choice. Just help your teammate to do what he wants. In other words, allow them to demonstrate their knowledge and skills using a variety of formats. There may be occasions when you have provided the disabled learner with an alternative assessment. For example, a blind learner may need to give their answers orally rather than in writing. Accept it. Encourage it. In such cases, you should ensure the integrity of the alternative assessment and make sure that the disabled learner is judged on their ability to meet the criteria, providing neither a disadvantage nor an advantage over the learners. Set the bar right. Do not raise it higher or lower. True teamwork is the rarest, most exhilarating, and most productive human activity possible. Every business wants to harness this incredible energy, but achieving such a level of motivation and spirit is not always easy. So always try to know your team properly. Know how they want to work. Know how they want to express themselves clearly. Only then will you be able to work as a team. Build your team properly. A team is not just a group of individuals who work at the same location or have the same logo on their business card. A real team is made up of people who may be unequal in experience, talent, or maybe education also, but who are equal in their commitment to working together to achieve the goals and good of the organization, each other and their customers. So people, know what your team wants to do. Know how they want to develop the organization. Accept it, sit with them, understand, argue with their point of view in your mind. Do not try to drive your point home, but also listen to what the person says. This is one very important thing which people tend to ignore. This makes the other person get frustrated and leave the group, and maybe you are losing a very good idea. That is very much possible because you are so much bound to listen your own idea that you tend to forget and also put a deaf ear to his idea. If we are going to be successful, we can no longer look at our organizations as departments, divisions, or branch offices. We must look at the bigger picture and resolve to work together in ways we may never ever have done before. So do it in a different way as a whole. We may even need to cooperate with the competition. Think of all the mergers and acquisitions in the past few years. How have they happened if there is no teamwork, if there is no building of the team, if there is no idea sharing or no proper contact between two people? Your number one competitor today could be your partner tomorrow. So it is very important to gel with people, understand people, and be with them. Spend time with your co-workers as much as possible, which will help your organization prosper much. Futurist Bob Treadway, CSP from Littleton, Colorado, often gives a MENA IQ test to participants in his seminars. He has found that many average people, when working as a team, test at genius level or higher. Participants contribute in different ways, because when it is a team, you tend to work together. Many people sit together on a single idea and find a very good final answer.
This is very much necessary because as a team you get to exchange ideas. Exchange the idea which you have initially proposed and then make alterations, changes and better the idea and then get a proper output for your organization. Participants contribute in different ways. Each one has his own, but it is a very important one as that is helping your organization, your team to develop. Some brainstorm, some work alone and then report back to the group. Treadway finds that team becomes a genius when everyone works together. So working together is very important. Treadway also noticed that when a team is working at optimal performance, it is hard to know who the leader is. In other words, the team runs the team. A leader is not selected. He is elected. So the teammates decide among themselves, learn, and the team is run as a team. There is no separate individual who presides over the team, who makes the team run. The team runs the team. Such teamwork doesn't happen by accident. It happens only when everyone understands each other, when everyone gel up with each other properly. It requires commitment and effort, a willingness to accept the uniqueness of others and an appreciation of diversity. We build teams in our companies the same way we build relationships with our friends and maybe co-workers. High functioning team establish us and our companies as reliable internally and externally. We then project this image to our customers, vendors, competitors and communities. With downsizing and restructuring, many managers today are responsible for as many as 250 people. So imagine a single manager responsible for 250 people. Will he be able to manage everyone if there is no teamwork? If a person works individually, there are 250 individual people who he has to understand and manage. So for the team or organization to prosper, everyone needs to understand. The teamwork has to be there. Without proper understanding, assessment and gelling, as talked previously, the team cannot prosper and it is on the manager, and definitely he cannot manage 250 people as that is the estimate of the number of people a manager is assigned to. More than ever, these managers need to build responsible and committed team members if they want the best performance from them. But let us see how they go about it. A very dynamic, productive example was the team led by Mike Powell when a senior scientist at Genentech, a prestigious organization, because of its past successes, his 10-person team was given the most important assignments. A person asked Mike how he managed to keep his people highly motivated in an environment with long hours and a great deal of frustration. He said, "I keep them happy. That's it." Now every manager wants to do this. So I pressed Mike for details. 10 years ago, he continued, I told the team members only what I thought each needed to know. Now I tell everything. It may slow them down a bit, but when they are filtering through all the information, they get a big picture. Then they can do what they want to, they can decide and know what to do. So this is very important. Give the team the input. Give the team everything they need to know about. Don't just constrain them that this is the work you need to do and this is the work some other person needs to do. This divides the team. When they try to gel up, when they try to get some questions, it so happens that a teammate rejects the other saying, "That isn't my work. Why should I help you?" This happens regularly in the team. So everyone needs to know the whole picture. Everyone needs to know what is happening. If at all some mishap happens, then falls on the team that this person did not work properly and has not helped the team. If everyone was given the same amount of work and the team worked as a complete unit, then it would happen that the leftover work would be done by maybe someone else who is quicker in working. So this is very important. The whole team knows the whole process, the whole idea, the broad image of what exactly is happening. And the elected team leader must know how to achieve this, how to divide the work and how to give them the work they need to do. He also added, I also give them lots of positive feedback via email and voicemail. One group at Genentech lost their leader, but they stayed incredibly productive. I left a voicemail message for one of them saying, everyone in the company is talking about how well you're doing. They were really effective as a team.
and appreciated knowing it. So in this way, he gave a broader picture, a good encouraging answer that they were very good, that they were doing very well in spite of the team leader. Words like this encourage them to do something good. This kind of encouragement is very much required for a team. Without a positive feedback, no one knows what they are doing. No one knows what others are feeling. No one knows what the manager or the organization as a whole thinks of them. So the positive feedback, the way you think about them, should be expressed very clearly to them. This gives them a very positive impetus to work in a positive direction and succeed. So building a real team gets real results. But it can't be done with slogans and directives. Ed Satter, a senior vice president at Gap, talks about Gap heroes. Everyone who uses innovation to find ideas to save money or improve productivity. Start by respecting each person's individual contribution, showing appreciation, exciting them about their possibilities for achievement, and sharing with them their group effort has the potential for real genius. So that is how teamwork must be done. Know everyone. So let us talk about team building. Team building speaker and teamwork training. This was given by a famous person, Mike Hurringen. Team building, teamwork and team player are the terms that everyone sees to use when describing a workplace. Companies know that a successful team can produce incredible results, and it is up to the company to equip their teams with what they need to succeed. Today, companies have their building events instead of picnics and Christmas parties. Name tags in restaurants and retail chains say things like team member, team leader, and coach. This helps in building the team. This team member and team leader makes you think you are a part of the organization. The word team itself makes you happy and makes you think that you are along with others, that you are a part of the organization and are very much valued by the manager or the team leader or the coach. So everyone wants to be on the winning team. Unfortunately, with the proper understanding and training, most team building events produce more team injuries than team results. These injuries in the team happen because they do not understand each other. That's why Mike Hurringen's team building programs are crafted to give team leaders and members tools and skills needed to produce repeatable and lasting results. Sure, your team will laugh and have fun learning the rules of the game, but more importantly, they will leave wanting to play again and with the same team members. This is very important because if a team gels up properly, they will want to be a team again. They will want to perform well again with the same people they worked with previously. This criteria, if satisfied and if obtained, will be very much useful because the team has already been formed. So in the organization, this team can directly be put into work before any counseling or anything like that required. So teamwork is more than just hats and t-shirts. It is about commitment and cooperation. Simply giving out the team hats and t-shirts with the same logos printed on them does not make a team gel, but having the right management and communication skills do. All too often, people think throwing a bunch of people together and calling them a team will benefit results. No, usually what happens is the dedicated hard workers end up doing more work and the slackers get to do less work. This happens in a team and this frustrates the people who are working well. Mike Hurringen's program will look at the real issues of developing a winning team. Issues addressed include what to do with people and who do not want to be team players, finding individual strengths and maximizing them for best results, understanding why it seems impossible to get along certain people and how to communicate with them. This is very important as you need to know what the problem is with the teammate who isn't working. Why is he not working? What is the problem? This needs to be rectified by one person or the another. Someone has to take an initiative to know what the team is thinking about, what exactly is happening in the team. This makes the team leader elected but not selected. So, how to deal with the know-it-all backstabbers and dealing with another time waster meetings?
You will learn problem solving methods to optimize team effectiveness and get the tools you need to achieve superior results with your team. Here are some things you will take away if you think teamwork is important and team building is necessary. Getting incredible team results in half the time. This happens only if you think team building is important and you have a proper team. How to set goals your team will get committed to. Understanding the 4 stages of team development and what to do at each stage. How to promote team harmony and eliminate feuds. How to assess your team for greater productivity. Assessment tool is very much necessary. Manager's team leader checklist. Manager's team leader is the person, as I said, is the one who is elected by the team. One of Mike's team building articles which I went through was very interesting. So team building is getting ready to succeed. Team will mean success. From the theoretical in the boardroom to the practical application in the office, the intricacies of team building in a corporate setting are one of the most essential practices to ensure smooth running, high productivity. Many things you can make a company struggle: weak vision, poor customer service, weak sales predict, etc. These happen because you do not think the team is built properly. Read a few things about team building. However, the quality of your company will depend on the quality of team building within the organization. So my advice is go ahead to head the very best training opportunities to ensure a strong and cohesive team of professionals in your organization that includes everyone from the company's CEO to the reception and logistics. Everyone in the company is important. The whole thing is a team. You need to know everyone, how each person works and how each person is going to work. Many companies have been able to turn their bottom line and ultimate success around just by working on team building. So understand how important team building is. The time and effort spent to achieve a successful team building practice is an investment a company never regrets making. The method of achieving, choosing where and with whom to invest your team building efforts will make an impact on the way your organization performs and thrives. Planning a team building practice with the employees begins by reviewing all the good things that are already happening in the organization and all the good things that are likely to happen as a result of greater team communication and cohesiveness. There's no magic bullet in the building of a great team. It is only understanding every person you have in the team. Know about the person, know the weaknesses, strengths, what he is able to do. If he is an introvert, go to him and talk to him and make him one of the team. Make him a team member. Join him in the team. There is definitely magic in team building within an organization that hasn't embraced the strengths of firm team relationship. Effective managers never fail to acknowledge that their business and corporate success is based primarily on the ability to select and motivate a team of employees that work together to benefit the business, which means that one of the most valuable management skills you can have is the ability to recognize and choose the talent you need whenever and wherever it appears. Outside the traditional methods of hiring outstanding employees in critical job functions, managers must also assemble the members of the team to work together and assume greater responsibilities as a team rather than single employee. Team building, however, can be a little more complex than just asking employees to work together to better the business bottom line. An approach to many companies, both large and small, take is employing the services and expertise of a keynote speaker and corporate trainer to take their team building aspirations to the next level. A keynote speaker or corporate trainer has the skills and proven practices of working within our organizations to strengthen teams of exceptional talents. Find a role for all the employees in the team. Each one has expertise in one of them. You need to identify what is there in whom, explore it and make that work out of him. So friends, this is how a team is built and an organization is moving further.
This is your host Venkatesh signing off from VIT Community Radio 90.8. This is Silver Lining Show. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுநர் பார்வை நிகழ்ச்சிகள் கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம திரு பரமேஸ்வரன் ஆதியகை மரபு விதை சேகரிப்பு மையம் ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி சமுதாய வானொலி சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். உங்களை பற்றின மேலும் ஒரு சிறு குறிப்பு நீங்க சொல்லுங்க சார். என்னோட பேர் பரமேஸ்வரன். என்னோடய சொந்த ஊர் ஒட்டஞ்சத்திரம். நான் படித்தது பொறியியல் விமானவியல். நான் வாழ்ந்துட்டு இருந்த இடம் எல்லாமே கிராமம் சார்ந்த ஒரு வாழ்க்கை சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. படிப்பு அப்படிங்கிறது டவுனுக்கு போனதுனால பெருசாக அங்கே நாட்டம் இல்லை. அதனால் இடைநிறுத்தம் செஞ்சுட்டு அப்பா அம்மாவோட சேர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது அவங்களுக்கும் பெருசாக விவசாயத்தில் பெரிய வருவாய் இல்லை, பொருளாதார அளவுலேயும் பெருசாக மேம்படலை. அதனால் அவங்களுக்கு எதுவும் உதவி பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நல்லா வெற்றிகரமாக இருக்கக்கூடிய அல்லது நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளை தேடி நாங்கள் ட்ராவல் பண்ணணும். அந்த நேரத்தில் நம்மாழ்வார் ஐயாவோட பயிற்சி பண்ணை ஒன்று கரூரில் இருக்குது. அதோட பேர் வானகம். அங்கே போயிட்டு பயிற்சி எடுக்கிறக்காக 2014 போயிருந்தோங்க. ஒரு 5 நாள் பயிற்சி. அங்கே போயிருந்தப்போ அப்போ வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிடாத நிறைய விஷயங்களை, நம்ம என்னவெல்லாம் தப்பு பண்ணிகிட்ருக்கோம் விவசாயிகளாக அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அங்கெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அப்பா அம்மாக்கிட்ட சொல்லும்போது அவங்க பெருசாக அதில் ஈடுபாடு கொடுக்கல. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் எங்கள் கூட பயிற்சிக்காக வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவங்க அவங்க எல்லாமே இந்த நாட்டு விதைகளை எங்களுக்காக சேகரித்து தர சொன்னாங்க. அவங்களுக்காகத்தான் முத நாட்டு விதைகளை எல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தோம். சேகரித்த விதைகளை நாங்கள் வச்சுட்டு இருக்கும்போது நிறைய வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் அவங்களோட தேவைகளுக்காக கேட்க ஆரம்பித்தாங்க. அதே சமயம் இந்த மாதிரி வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க அவங்களோட விதைகளை எங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த விதைகளுக்காக ஆரம்பித்த இந்த விஷயம் அடுத்து என்னபடியாச்சுன்னா, வீட்டு தோட்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து நின்னது. நிறைய பேர் தோட்டம் அமைச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற விதைகளை வச்சு அவங்களுக்கு தோட்டம் அமைச்சு கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போது என்ன ஆச்சுன்னா, நீங்களே எவ்வளோ நாளைக்கு தான் வந்து தோட்டம் அமைச்சு கொடுப்பீங்க, எங்களுக்கு பயிற்சியாக கொடுங்கன்னு நிறையா கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ 2015 வீட்டு தோட்டம் அமைச்சு கொடுக்கறது, இந்த தோட்டத்துக்காக பயிற்சி கொடுக்கறது, இந்த விதைகளை சேகரிக்கிறது, கேட்குறவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் எங்கள் தோட்டத்திலேயே நாங்கள் சேகரிக்கிற விதைகளை எல்லாம் ஒரு விதை வங்கி மாதிரி வச்சுட்டு ஸோ அதை பாதுகாத்துட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக இப்போ ஒரு 250-300 ரகமான விதைகளை சேகரித்து வச்சுட்டு ஸோ இந்த விஷயங்களை மட்டும் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோங்க. வீட்டு தோட்டத்துக்கு நீங்கள் வந்து பயிற்சி தந்துட்டு இருக்கிறீங்க. மாடி தோட்டம் நிறைய பேருக்கு நீங்கள் இந்த விழிப்புணர்வு வந்துருச்சு சார். அவங்களே வந்து நம்ம உண்ணக்கூடிய காய்கறிகளை நம்மளுடைய வீட்டில் இருந்தே எடுத்துக்கணும், நம்ம தயாரித்து மாடி தோட்டம் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இதை செயல்முறைப்படுத்திட்டும் இருக்கிறாங்க. நிறைய வீட்டு மேலெல்லாம் கூட வந்து மாடி தோட்டங்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நல்லா சொன்னீங்க, மாடி தோட்டம் போடுறவங்களுக்கு நாங்கள் ஆதியகை மரபு விதை சேகரிப்பு மையம் மூலமாகவும் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போ வீட்டு தோட்டத்துக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும் சார்? இப்போ நார்மலாக ஒருத்தர் வீட்டு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். அது வீட்டு தோட்டமோ மாடி தோட்டமோ ஒருத்தர் ஒரு தனி நபருக்கு ஒரு 100 சதுர அடி இடம் தேவைப்படுது அடிப்படையில். ஒரு குடும்பத்துக்கு அப்படிங்கும்போது ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு சென்ட் இடம் இருந்துச்சுன்னா போதும். ஒரு குடும்பத்துக்கான காய்கறி தேவைகளை வருஷம் முழுக்க அவங்க கடைக்கே போக தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்களே உற்பத்தி பண்ணிக்க முடியுது. ஸோ இது விவசாயிகளாக இருந்தாலும் கூட ஒரு சென்ட் இடத்த ஒதுக்கி இதை நம்ம செஞ்சு பார்க்குறது மூலமாக நம்மளோட வீட்டு தேவைக்கு கடைக்கு போக தேவையில்லை. ஸோ எல்லாருமே அந்த ஒரு சென்ட்லேயே நம்ம காய்கறிகளை பூர்த்தி பண்ணிக்க முடியுது. இப்போது நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் நம்மளே பயிர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க வீட்டு மாடி தோட்டத்திலேயே. இப்போ இந்த மாடி தோட்டத்தில் செடிகள் வைக்கலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்னென்ன செடிகள்லாம் வந்து மாடி தோட்டங்களை வச்சா நல்லா வளரும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம பண்ணுறது எதுக்காக அப்படின்னா,
நம்மளோட வீட்டு தேவைக்கு வேணுங்கிற, நம்மளோட குடும்ப தேவைக்கு வேணுங்கிற காய்கறிகள் எல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான். அந்த வகையில் நமக்கு வேணுங்கிற எல்லா விதமான காய்கறிகளையும் நம்ம எதெல்லாம் உணவுல காய்கறிகள்னு எடுத்துக்கிறோமோ இது எல்லாத்தையும் நம்ம வீட்டு தேவைக்கு உற்பத்தி பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீரைகள். நமக்கு வீட்டுக்கு கீரை தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 40 சதுர அடி இடம் இருந்துச்சுன்னா போதும், நம்ம வீட்டு தேவைக்கு கீரைகளை உற்பத்தி பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள், பூக்கள். இந்த மூலிகைகள் பூக்கள்லாம் எதுக்காக அப்படின்னா வெறுமனே எங்கள் அழகுக்காக மட்டுமல்ல, நமக்கு எதுவும் சின்ன சின்ன நோய் பிரச்சனை இருக்கும்போது எல்லாம் கூட இந்த மூலிகைகளை பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று, வீட்டு தோட்டம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிறது காய்கறிகளுக்கு மானது மட்டும் இல்லை. காலையில் எழுந்ததும் நம்ம டீ குடிப்போம். எல்லாருமே ஆர்கானிக் அப்படிங்கிற விஷயத்துக்காக தேடி ஓடிட்டுருக்குறோம். ஏன் ஆர்கானிக் காய்கறி வேணும்னா, ஒரு விவசாயி நஞ்சான உணவை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய விவசாயத்தில் நஞ்சை பயன்படுத்துகிறாங்க. அதனால் நஞ்சு இல்லாத காய்கறி வேணும் அப்படிங்கிறக்காக காய்கறி தோட்டம். ஆனால் காலையில் நம்ம குடிக்கிற டீ வந்து பார்த்திங்கன்னா எஸ்டேட்டில் இருந்து வருது. அந்த எஸ்டேட்டில் இவங்க சின்ன டேங்கை போட்டு எதுவும் விஷத்தை தெளிக்கிறது இல்லை, பெரிய பெரிய டிராக்டரில் கொண்டு வந்து தான் விஷத்தை தெளிக்கிறாங்க. அப்போது நம்ம முதல்ல தவிர்க்க வேண்டியது அந்த டீ, காஃபி இது மாதிரியான விஷயங்களை தான். இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டிலையே கொஞ்சம் மூலிகைகளையும் கொஞ்சம் பூக்களையும் நம்ம வளர்த்துனா போதும். அந்த டீ, காஃபிகள் நம்ம வெளியில் வாங்க தேவையில்லை. அதே மாதிரி தான் காய்கறி, கீரை, அதுக்கடுத்து மூலிகை. ஸோ இதெல்லாமே நம்ம வீட்டு தேவைக்கு வச்சுக்க முடியும். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இப்போது கழிவுகளை பயன்படுத்தி அதன் மூலமாகவே வந்து உரம் தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் ட்ரைனிங் செக்ஷன் எடுக்கும்போது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறையா கழிவுகள் பற்றி சொன்னீங்க. கரும்பு சோகை கழிவுகள், இதை வச்செல்லாம் கூட வந்து உரம் ஈஸியாக தயாரிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது கழிவுகளை பயன்படுத்தி நல்ல ஒரு உரமாக மாற்றணும் அப்படின்னா என்னென்ன கழிவுகளை பயன்படுத்தி ஒரு உரமாக மாற்றலாம்? இப்போது வீட்டு தோட்டத்துக்கு அடிப்படையான தேவை அப்படிங்கிறது மண். இப்போ எல்லா பக்கம் மண் இல்லாத விவசாயம் அப்படிங்கிற முறையெல்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்குது. ஸோ நமக்கு செலவில்லாமல் பண்ணணும், மெனக்கெடாமல் பண்ணணும்னா மண்ணை அடிப்படை ஆதாரமாக பயன்படுத்தணும். மேல் மண், நல்ல வளமான மண், இது ஒரு 30% வேணும். ஸோ இந்த மண் கூட எருவை சேர்க்கணும். அது ஆடு மாடுகளோட கழிவுகளோ இல்லை வெளியில் கால்நடை கழிவுகள் எது கிடைச்சதுனாலும் நமக்கு எடுத்து மண் கூட கலந்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக மண்ணுக்கு உரமாக மாறும். அடுத்து இது கூட நம்மளை சுற்றியும் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவு. ஸோ காய்கறி கழிவுன்ட்டு இல்லை, ஒட்டுமொத்தமான கழிவு என்னென்னு பட்டியலில் போட்டோம்னா வீட்டுக்குள்ளே இருந்து கிடைக்கிற, கிச்சனில் இருந்து கிடைக்கிற காய்கறி கழிவு, பழங்களோட கழிவு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீ தூள், முட்டை ஓடு, அதுக்கடுத்து பூஜை அறைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் கிடைக்கும். ஸோ இந்த பூக்களோட கழிவு. அப்புறம் நம்ம வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போனோம்னாலும் நிறைய செடி கொடிகள், அது பச்சையோ காஞ்சதோ நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் கடைகள். நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்களை கம்பேர் பண்ணும்போது நகர்ப்புறங்களில் எக்கச்சக்கமாக கரும்பு ஜூஸ் கடைகள் இருக்கும். ஸோ இந்த கரும்பு சக்கை, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கறி, அப்புறம் சாம்பல், வந்து மரத்தூள், இந்த மாதிரி நம்மளை சுற்றி எதெல்லாம் கிடைக்குதோ இதுகளெல்லாம் வச்சு நம்ம தோட்டம் அமைச்சிக்க முடியும். இதில் மண் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கழிவுகள் எல்லாமே மக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துலேருந்து 1.5 மாதமோ 2 மாதமோ நேரம் எடுக்கும். இந்த 1 மாதம் 1.5 மாதத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மண்ணில் விதைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போது நல்ல வெயில் காலம் அப்படிங்கிறனால கரும்பு சக்கைகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். இலையுதிர் காலம் அப்படிங்கிறனால இலைதலைகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். இதை இப்போ சேகரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்துக்கு நம்ம தோட்டம் அமைச்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நல்லா சொன்னீங்க சார். முதல்ல வந்து மாடி தோட்டம் பண்ணணும் அப்படின்னா நம்ம மண்ணை நல்லா வளமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மாடி தோட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ தோட்டங்கள், மாடி தோட்டங்கள் ஈஸியாக அமைப்பதற்கு ஈஸியான வழிகள் நிறையா சொன்னீங்க. பிளாஸ்டிக் கேன்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளுடைய வீட்டு பக்கத்துலேருந்து வச்சிருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஒரு மாடி தோட்டத்தை ஈஸியாக அமைக்க முடியும்னா என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம்? இப்போது நமக்கு இப்போது சாதாரணமாக வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அப்படின்னாவே க்ரோ பேக் போய் வாங்கணும், அப்புறம் மண்புழு உரம் வாங்கணும், காயற்பித்து வாங்கணும், மேலே கிரீன் நெட் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே செலவு மிகுந்த தோட்டமாக இருக்குது. சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறவங்க தோட்டம் போட முடியாத சூழலில் செலவு மிகுந்ததாக இருக்குது. இதை மாற்றணும் அப்படின்னா ரொம்ப செலவு குறைந்ததாகவும் நாங்கள் கிடைக்கக்கூடிய பொருட்கள் நம்மளை சுற்றியும் கிடைக்கிறதாகவும் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சேகரிக்கக்கூடிய இந்த கரும்பு சக்கை, மண், எரு இது எல்லாத்தையும் மக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இது எல்லாமே செலவு இல்லாததாக இருக்கும். அடுத்து இதெல்லாம் நிரப்புறதுக்கு ஒரு பொருள் வேணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று
நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி கேன் சாதாரணமாக அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வாட்டர் கேனில் வாங்குவாங்க, 20 லிட்டர் கேனில் வாங்குவாங்க. இதை நம்ம அவங்ககிட்டயே கேட்டோம்னா டேமேஜ் ஆன கேன் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அது 20 ரூபா, 30 ரூபா, 10 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த தண்ணி கேனை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டோம்னாவே போதுமானது. அதை அடியில் ஓட்டை போட்டுட்டு மேலே டேப்பை கட் பண்ணி விட்டுட்டோம்னா இதில் நம்ம மண்ணை நிரப்பி விட்டு 1 மாதமோ 2 மாதமோ கழிச்சு செடி வச்சுக்கலாம். இது போக பழைய இரும்பு கடைகளுக்கு போனோம்னா அந்த 50 லிட்டர் பேரல், 30 லிட்டர் பேரல் இதெல்லாம் கிடைக்கும். சின்டெக்ஸ் டேங்க்கு கிடைக்கும். அப்புறம் பாத்திங் டப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன கிடைச்சதுனால நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லாத்துக்கும் அடியில் ஓட்டை போட்டுட்டு மண்ணை நிரப்பி விட்டுட்டு 1 மாதமோ 2 மாதமோ நினச்சி விதைக்க வேண்டியது தான். இதில் என்ன பிரச்சனைனா, சின்ன தொட்டிகளாக இருக்கும்போது, அகலம் குறைவான தொட்டிகளாக இருக்கும்போது நிலத்தில் கம்பேர் பண்ணும்போது மாடிகளோட வளர்ச்சி, செடிகளோட வளர்ச்சி குறைவாக இருக்கும். அப்போ செடிகளோட வளர்ச்சி இன்னும் நல்லா வரணும்னா உயரமான தொட்டிகளை கம்பேர் பண்ணும்போது அகலமான தொட்டிகளை நம்ம வாங்கிக்கலாம். அகலமான தொட்டிகள் போது வேர்கள் நல்லா பரவலாக போகும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி விளைச்சலும் நல்லா இருக்கும். அப்போது இதுக்கு அடுத்த முறை நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு அகலம் அதிகமாக இருக்கக்கூடிய தொட்டிகளை நம்ம எங்கேயும் கிடைக்குதுன்னா அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். மும்பையில் சில வீடுகளில் சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து செலவு குறைவான தோட்டங்கள் அமைச்சுக்கணும், அதே சமயம் விளைச்சலும் நல்லா வரணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாங்க, சுற்றிலும் அந்த அதாவது தரைப்பகுதியை தண்ணி எதுவும் தேங்காத அளவுக்கு தயார் பண்ணிவிட்டு வெறுமனே சுற்றியும் செங்கல் வச்சு அதில் கரும்பு சக்கை இலதலைகளை நிரப்பி அதில் மண்ணையும் போட்டு விட்டு தோட்டம் அமைக்கிறாங்க. பெருசாக செலவில்லை, நிலத்தில் எந்த அளவுக்கு விளைச்சல் கொடுக்குதோ அதே அளவுக்கு பண்ணுறாங்க. இப்போது இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம். இன்னும் சில பேர் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, தொட்டிகள்லேயே அமைக்கிறாங்க, தொட்டிகள் கட்டிக்கிறாங்க. வீடு கட்டும்போதே புதுசாக வீடு கட்டுறவங்க எல்லாருமே ஒரு 4 அடி அகலத்தில், ஒரு 1.5 அடி 2 அடி உயரத்தில் நம்ம சாதாரண தண்ணி தொட்டி கட்டுற மாதிரியே தொட்டி கட்டிக்கிறாங்க. இது தரைப்பகுதியிலிருந்து ஒரு 1/2 அடி 1 அடி உயரமாக இருக்கக்கூடிய தொட்டிகளாக இருக்குது. இப்படி இருக்கிறனால இந்த நம்ம எதுவும் கறி கோழி இதெல்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றவங்க கோழி வளர்க்குறாங்க. இவங்க இந்த கோழிகளை எல்லாம் கூட இந்த தொட்டிகளுக்கு அடியில் விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய தொட்டியில் காய்கறி தோட்டம் போட்டுக்கிறாங்க, கீழே இருக்கிற தொட்டியில் கோழிகள் வளர்த்திக்கிறாங்க. ஸோ இந்த வீட்டில் கிடைக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் அந்த கோழி கொடுத்துட்றாங்க. அதை ஈஸியாக அந்த கழிவுலேருந்து கிடைக்கிற அந்த கம்போஸ்ட் எடுத்து, கோழி கழிவை எடுத்து திரும்பவும் உரமாக பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இயற்கையில் எதுவுமே வந்து வேஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து இருக்குது சார். எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு உரமாக மாற்றிக்கலாம். இந்த விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது நல்லா சொன்னீங்க சார். இப்போது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு சந்தேகங்கள் இருக்கும் சார். விதைக்கும் முறைகள் எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க, எப்படி நம்ம விதைக்கிறது, நம்ம போட்டோடனே செடி வளர்ந்துருமா அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி விதைச்சா அந்த செடி நல்லா வளரும் இந்த மாடி தோட்டத்தில், அதை பற்றி சொல்லுங்கள். விதை அப்படிங்கும் போது இப்போது நம்மளை சுற்றியும் கிடைக்கக்கூடிய விதைகள், சந்தையில் கிடைக்கக்கூடிய விதைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அதிகமாக ஹைபிரிட் விதைகளாகவும் திரும்பவும் அதிலிருந்து விதைகள் எடுத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய விதைகளாகவும் விலை அதிகமாக இருக்கக்கூடிய விதைகளாகவும் இருக்குது. ஸோ ஒரு தக்காளியோட விலைன்னு போய் பார்த்தோம்னாவே 10 கிராம் 360 ரூபா. அது கிட்டத்தட்ட 1 கிலோ தக்காளியோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 36,000 40,000. சாதாரணமாக ஊர் ஃபுல்லாக கிடந்த அந்த பப்பாளி இன்றைக்கி விலை என்னென்னு கேட்டோம்னா 1 கிலோ பப்பாளி பழத்தோட விதையோட விலைன்னு பார்த்தோம்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் போகுது. அப்போது நம்மளை சுற்றியும் கிடைக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த நம்மளோட மரபு ரக விதைகளை சேகரித்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்படி சேகரிக்கிற விதைகள் என்னென்ன விதைகளை எல்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவில் எதெல்லாம் நம்ம உணவுன்னு சொல்லி எடுத்துக்கிறோமோ, அது தானிய பயிர்களாகட்டும், எண்ணெய் வித்துக்களாகட்டும், பயிர் வகைகளாகட்டும், காய்கறி விதைகளாகட்டும், பழ மரங்களாகட்டும், இதோட விதைகளை எல்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். நான் தான் எதுவும் தோட்டமே அமைச்சிக்கிறது இல்லையே, எனக்கு எதுக்கு விதை அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இல்லை. நம்ம சாப்பிட்றோம், ஸோ அதோட விதைகள்லாம் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம இப்போ பண்ணலைனாலும் பின்னாடி பண்ணலாம், நம்ம பண்ணலைன்னா நண்பர்கள் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி சேகரித்த விதைகளை விதைக்கணும். இப்படி விதைக்கிறதுல வீட்டு தோட்டத்துக்கு அடிப்படையாக காய்கறி விதைகள் தேவை. காய்கறி விதைகளில் ரொம்ப அடிப்படையான பார்த்தா கீரை விதையை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு வருஷத்துக்குள்ளே விதைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் கீரை விதைகளுக்கு. ஒரு சதுர அடிக்கு 1 கிராம் விதை வீதம் விதைச்சோம்னா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, கத்திரி, மிளகாய் மாதிரியான நாற்று விட்டு நடக்கூடிய விதை. இந்த விதைகளையெல்லாம் ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு, அல்லது மழை தண்ணி கிடச்சதுனாவோ இல்லை கோமயம் கிடச்சதுன்னா அது கூட 10 மடங்கு தண்ணி கலந்தோ, ஆக மொத்தம் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நாற்று விட்டு நடவு செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து தக்காளி விதைகளை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய விதைகள்னு பார்த்தோம்னா வெண்டைக்காய் விதை, அப்புறம் கொத்தவரங்காய், அப்புறம் அவரைக்காய், இந்த மாதிரி விதைகளை எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்,
ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு விதைச்சிக்கலாம். அதுக்கு அடுத்து பெரிய சைஸ் விதைகள்னு பார்த்தா கொடிக்காய்கறி விதை, பாவக்காய், பீக்கங்காய், புடலங்காய், சுரக்காய், பூசணிக்காய். இந்த விதைகளோட தோல் எல்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்கும். சில சமயம் இது விதைக்கும் போது முளைப்பு திறன் அப்படிங்கிறது குறைஞ்சு போன மாதிரி இருக்கும். சில விதைகள் முளைக்காமல் போயிருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தா இதோட தோலோட கெட்டித்தன்மை. அப்போ இதை என்ன பண்ணலாம், ஒரு நாளுங்கிறது 2 நாள் கூட விதைகளை ஊற வச்சு எடுத்து நடவு செய்யலாம். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து நடவு செய்யலாம். நைட்டு ஊற வச்சு காலையிலையோ அல்லது காலையில் ஊற வச்சு சாயங்காலமோ எடுத்து விதைகளை நடவு செஞ்சோம் அப்படின்னா அது சீக்கிரம் முளைச்சி வந்துக்கும். சார் ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். விதைகள் எப்படி விதைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே வந்து மண் நல்லா வந்து ஒரு தரமான மண்ணாக இருந்தால் தான் வந்து அதில் கண்டிப்பாக செடிகள் நல்லா செழித்து வளரும் கண்டிப்பாக. இப்போது நீங்கள் இன்னைக்கு எளிய முறை பஞ்சகாவியம் செய்கிறத பற்றி ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருந்தீங்க. இதை மாடி தோட்டங்கள் செய்கிறவங்களுக்கு பிரத்யேகமாக இந்த முறை பயன்படுத்தினா ரொம்ப ஈஸியாக இருக்குன்ற மாதிரி. இப்போ இந்த எளிய முறை பஞ்சகாவியம் பற்றி சொல்லுங்கள். இப்போது பஞ்சகாவியம் அப்படிங்கிறது நம்ம மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 விதமான பொருட்கள் இருந்து நம்ம பண்ணுறோங்க. இது நாங்கள் வானகம் போயிருந்தப்போ எனக்கு அங்கே இருந்த பயிற்சியாளர் குமாரண்ணா அப்படிங்கிறவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும், நீ செஞ்சுப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. சீக்கிரமாகவும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக என்னென்னா மாட்டோட 5 விதமான பொருள், சாணம், கோமயம், பால், தயிர், நெய், இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, இது இருந்துச்சுன்னா போதும். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவும் நம்ம பயன்படுத்தலாம். சாதாரணமாக கோமயம் கிடைக்குதுன்னா இதை தண்ணியில் கலந்து 10 மடங்கு தண்ணி சேர்த்து செடிக்கு ஊற்றி விடலாம், நல்லா வளரும். வெறும் சாணி கிடைக்குதுன்னா இதை 1-2 நாள் புளிக்க வச்சு தண்ணி ஊற்றி கூழு மாதிரி கரைச்சி புளிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரசம் மாதிரி எடுத்து செடிகளுக்கு ஊற்றி விடலாம். இப்போவும் செடி நல்லா வளரும். இந்த பால், தயிர் இதையும் செடிக்கு தனித்தனியாக ஊற்றி விடலாம், நல்லா வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும். வெறுமனே மோர் வீட்டில் கிடைக்குதுன்னா 5 மடங்கு 10 மடங்கு தண்ணி சேர்த்து செடிகளுக்கு ஊற்றி விடலாம், தெளித்து விடலாம். செடிகளுக்கு நல்லா பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். அதே சமயம் மோரெலாம் ஊற்றும்போது இந்த பூ பூக்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும், பூ உதிராமல் பாதுகாக்கும். இப்போ இந்த 5 பொருளை எல்லாம் நம்ம சேர்க்கணும். ஒன்றா சேர்க்கறதுக்கு அப்படின்னா இந்த 5 பொருள், சாணம் அப்படிங்கிறது ஒரு 250 கிராம் 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் வீட்டு தோட்டத்துக்கு. கோமயம் அப்படிங்கிறது ஒரு 1/4 லிட்டரு. இந்த பால், தயிர் இது எல்லாமே ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு அல்லது 200 மில்லி எடுத்துக்கலாம். நெய் ஒரு 50 கிராமு, நாட்டு சக்கரை ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும். முதல் நாள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சாணம் கூட நாட்டு சர்க்கரையையும் இந்த நெய்யையும் கலந்து சப்பாத்தி மாதிரி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். அடுத்த நாள் என்ன பண்ணிக்கலாம், இது கூட கோமயத்தை சேர்த்து நல்லா கலக்கும் போது நிறைய நுரை வரும். எல்லாத்தையும் கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுடலாம். ஸோ கோமயம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கோமயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். 3வது நாள் அப்படிங்கும் போது பாலையும் தயிரையும் ஒன்றா கலந்துட்டோம் அப்படின்னா மூடி வச்சுக்கலாம். இந்த எடுத்து நிழலில் மூடி வைக்கணும். ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைக்கும்போது அதில் தொலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதில் வந்து மீத்தேன் வாயு உருவாகும். இந்த வாயு வெளியில் போகிறதுக்கு துணியில் கட்டி வைக்கலாம் இந்த வாயு பகுதியை. அல்லது எதுவும் டப்பாவில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது மூடியில் ஓட்டைகள்லாம் போட்டு வைக்கலாம். 4வது நாள்லேருந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். பயன்படுத்துறதுனா 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். அதே சமயம் பூச்சிகள் வராமல் தவிர்க்கவும் செய்யும். ஏன்னா அதில் கோமயம் இருக்குது, சாணம் இருக்குது. இதை மண்ணுக்கு ஊற்றி விடலாம். மண்ணுக்கு ஊற்றி விட்டோம் அப்படின்னா செடிகள் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும், நுண்ணுயிர்கள் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து இதை கம்போஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். காய்கறி கழிவுகளையெல்லாம் கம்போஸ் பண்ணுறோன்னா இதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணி தெளித்து விடலாம். தெளித்து விட்டோம்னா அதில் இருக்கிற உயிர்கள் அந்த கழிவுகளை மக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த பஞ்சகாவியத்தை எடுத்து விதை நேர்த்தி செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சகாவியம் கலந்த இந்த தண்ணியில் ஊற வச்சு விதைகளை எடுத்து விதைக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் இந்த பஞ்சகாவியம் உதவியாக இருக்கும். இப்போது இந்த பஞ்சகாவியம் மட்டுமே வந்து நல்ல ஒரு உரமாக பயன்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுவே ஒரு போதுமான அளவாக கண்டிப்பாக இருக்கும். இந்த பஞ்சகாவியம் பயன்படுத்தி மட்டுமே வந்து நம்ம பயிர் செய்யலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும் சார். காய்கறிகள் அப்படின்னாலே ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு காய்கறிகள் வரும் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த காய்கறிகள் நல்லா செழித்து வளரும், எப்பப்பெல்லாம் எந்தெந்த செடி நம்ம பயிர் பண்ணால் அந்த மாதத்துக்கு தகுந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. குறிப்பாக நீங்கள் வந்து ஆடி மாதம் அவரை விதைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அது மாதிரி எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த காய்கறிகள் பயிர் செய்யலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா வெய்ய காலம். ஸோ இப்போ வெய்ய காலத்துக்கு நம்ம அதிகமாக வெள்ளரி பழம், தர்பூசணி இந்த மாதிரியான பழங்கள்லாம் சாப்பிடுவோம்.
இப்போ வெய்ய காலம் ஆரம்பிக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி தர்பூசணி எல்லாம் ஒரு 45 நாளில் 50 நாளில் காய்ப்புக்கு வரும் அப்படின்னா, இப்போ வெய்ய காலம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 40-50 நாளைக்கு முன்னாடியே விதைச்சிடணும். ஸோ இப்போ தர்பூசணி வெள்ளரிலாம் விதைச்சிட்டோம் அப்படின்னா இனி காய்ப்புக்கு வந்துச்சுன்னா இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு நமக்கு பலன் கொடுக்கும். ஸோ இந்த வெய்ய காலத்துக்கு தேவையான இந்த மாதிரியான பழங்கள் எல்லாமே நம்ம சமைச்சு பயன்படுத்திக்கலாம், விதைச்சிக்கலாம். இந்த கொடி காய்கறி ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூசணிக்காய், சுரக்காய் இதெல்லாம் ஆடி மாதம் விதைப்போம். அவரைக்காய் இதெல்லாம் ஆடி மாதம் விதைச்சோம் அப்படின்னா எல்லா விதமான காய்கறிகளுக்கும் ஆடி மாதம் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். முதல் தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக இருக்கும். இப்போ வெய்ய காலம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் அமைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் சேகரித்து கழிவுகளையெல்லாம் மக்க வச்சுட்டோம் அப்படின்னா ஆடி மாதம் நம்ம விதைப்பு பண்ணிக்கலாம். அப்போ விதைப்பு பண்ணலான்னா நம்ம வீட்டில் எதெல்லாம் உணவுன்னு சொல்லி சாப்பிட்றோமோ அது எல்லாமே தாராளமாக அந்த மாதத்தில் விதைப்பு பண்ணலாம். சரிங்களா? அடுத்து அவரை மாதிரியான ரகங்கள் எல்லாமே ஆடி மாதத்தில் விதைச்சா தான் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். கீரைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக விதைச்சிக்கிட்டே இருக்கலாம். கீரைகள் பார்த்தீங்கன்னா இந்த புதினா, பொன்னாங்கண்ணி, வல்லாரை, மணத்தக்காளி இந்த மாதிரியான விதைகள் எல்லாமே விதைகளாக இருக்கிறது இல்லை. சில சமயம் தண்டுகளாக கிடைக்கும் கீரை கடையில். அந்த கிடைக்கிற கீரைகளை வாங்கிட்டு வந்து இலைகளை உருவிட்டு தண்டை நட்டு வச்சோம்னாவே போதுமானது. நமக்கு அதிலிருந்து தொடர்ந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம மாதம் கிழமை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் நம்ம எப்போ விதைச்சோம்னாலும் ஆடி அமாவாசை, ஏதாவது அமாவாசைக்கு விதைச்சிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அது அமாவாசைக்கு விதைச்சோம்னா நல்ல பலன் கொடுக்கும். விதை எடுத்து வைக்கிறதும் கூட அமாவாசைக்கு விதைச்சோம்னா நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து தை மாதம் அதே மாதிரி எல்லா ரகமான காய்கறிகள் விதைக்கிறதுக்கும் நல்ல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் மாதிரியே தை பட்டமும் நல்லா விதைக்கலாம். இப்போ தக்காளின்னு எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு 4 தடவை விதைக்கலாம். அதாவது ஆடி மாதம் விதைச்சோம் அப்படின்னா அடுத்து ஒரு 3 மாதத்தில் இது பூ பூத்து தக்காளி பூ பூக்க ஆரம்பிக்கிற சமயம் ஒரு 3ஆவது மாதத்தில் விதைச்சோம் அப்படின்னா அடுத்து அறுவடை நம்ம விதைச்சது ஆயில் முடிகிறதுக்குள்ளே அடுத்து நம்ம விதைக்கிறது 2வது பருவம் நம்ம விதைக்கிறது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்படி 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம விதைச்சிக்கிட்டே இருந்தோம்னா வருஷத்துக்கு 4 தடவை விதைப்போம். அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு வேணுங்கிற தக்காளி கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் கத்திரிக்காய், வருஷத்துக்கு ஒரு தடவை விதைச்சோம்னாவே போதும். ஆடி மாதம் ஒவ்வொரு தடவையும் ஆடி மாதம் கத்திரி விதைச்சோம்னா 5லேருந்து 8 செடி தேவைப்படும். ஸோ அது நமக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி மிளகாய் ஒரு தடவை விதைச்சோம்னா போதும் வருஷத்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 செடி 5 செடி இருந்துச்சுன்னா போதும். வெண்டைக்காய் ஆடி மாதம் விதைச்சோம்னா ஒரு 60 நாளைக்கு ஒரு தடவை 70 நாளைக்கு ஒரு தடவை வெண்டைக்காய் விதைச்சிக்கிட்டே இருந்தோம்னாலும் நமக்கு பலன் கொடுக்கும். கொடிக்காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் பாவக்காய், பீக்கங்காய், பொடலங்காய் எல்லாம் ஆடி மாதம் ஒரு தடவை, புரட்டாசி கார்த்திகை மாதம் ஒரு தடவை, அதுக்கடுத்து சித்திரை மாதம் ஒரு தடவைன்னு விதைச்சோம்னா இதுவும் வருஷம் ஃபுல்லாக நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக நமக்கு வேணுங்கிறதெல்லாம் தொடர்ந்து விதைச்சிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வருஷம் ஃபுல்லாக நம்ம வேணுன்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம விதைச்சிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ எத்தனை காய்ப்புக்கு ஒரு முறை சார்? இப்போ ஒரு 4 காய்ப்பு வந்துருச்சு, வந்தோடனே அந்த செடிகளை நம்ம மறுசுழற்சி கண்டிப்பாக பண்ணணும். அந்த செடிகளை நம்ம என்ன பண்ணலாம்? திருப்பியும் அதே செடிகள்லேருந்து விதை எடுத்து நம்ம பயன்படுத்தி போடலாமா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ விதை எடுக்கிறது அப்படின்னா தக்காளி இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு முதல் நாள் நடவு செய்கிறோன்னா 30வது நாள் நமக்கு நாற்று எடுத்து நடுவோம். 25 நாள்லேருந்து 30 நாளில் நாற்று எடுத்து நடுவோம். ஒரு 60-70 நாளில் காய்ப்புக்கு வரும். கிட்டத்தட்ட 140 நாள் 150 நாளில் காய்ப்பு முடியும். இப்போது இந்த இடைப்பட்ட காலங்களில் நமக்கு அடுத்த முறைக்கு வேணுங்கிற விதை எடுத்து வைக்கணும். இப்போ எப்போ விதை எடுக்கலான்னு பார்த்தோம்னா முதல் 1-2 வரக்கூடிய அறுவடைகளை விதைக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி கடைசி காலங்களில் கிடைக்கக்கூடிய விதையும் விதைக்காக பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய காய்களில் ஏதாவது 1-2 காயை நன்கு பழுக்க விட்டுறணும். நல்லா கனிஞ்ச பழத்திலிருந்து அறுவடை பண்ணி இதை 1-2 நாள் நல்லா தண்ணியில் இந்த காய்களை 2-3 கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டோம்னா ஊறிட்டுருக்கும். ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அதிலிருந்து பிசைஞ்சு விதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி 1-2 அறுவடைக்கு அப்புறம் எல்லா ரகமான காய்கறிகள் இருந்தும் நமக்கு விதை எடுத்து வைக்கலாம். விதை எடுக்கிறதுங்கிறது முதல் அறுவடையும் கடைசி அறுவடையும் இல்லாமல் இடைப்பட்ட காலங்களில் நம்ம விதை எடுத்து வைக்கிறது நல்லாயிருக்கும். சார், இன்னைக்கு எல்லாரும் மாடி தோட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யோசிப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் அப்படின்னா பூச்சிகளின் தாக்கம். ரொம்ப அவங்க பயப்படுறாங்க. இப்போ பூச்சிகளின் தாக்கத்துக்கு கண்டிப்பாக மருந்து போட்டு தான் நம்ம பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்போ இயற்கை முறையில் பூச்சிகளின் தாக்கத்தை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம்? பூச்சி அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை மாதிரி தான் பூச்சியும்.
நம்ம எப்படி நம்ம ஒரு தக்காளி செடியில் இருக்கிற தக்காளி பழத்தை நம்ம உணவுக்காக பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தக்காளியில் இருக்கிற இலைகளை என்ன பண்ணும், பூச்சிகள் தன்னோட உணவுக்காக எடுத்துக்கும். சில பூச்சிகள் அந்த தக்காளி தண்டில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டுட்டு போயிடும். அந்த தண்டிலிருந்து ஒரு புழு போயிட்டு தண்டையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும். ஸோ நமக்கு ஒவ்வொன்றையும் பார்த்தா பயம். இலைகளை சாப்பிட்றக்கூடாது, தான் வளர்க்கக்கூடிய செடியில் இலையை யாரும் சாப்பிட்றக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அந்த பயத்தை தவிர்த்திடலாம். எப்படி மண்ணுக்கு உள்ளே நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கணும், மண்புழு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி மண்ணுக்கு மேலே அந்த செடிகளை உணவாக எடுத்துக்கக்கூடிய சில உயிர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம தவிர்த்திடலாம். ரெண்டாவது, அங்கே நம்ம எப்படி நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கை சுழற்சி முறை நம்ம தோட்டத்துக்குள்ளே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா, தோட்டத்துக்குள்ளே சில நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கும், சில தீங்கு செய்யும் பூச்சிகள்னு இருக்கும். தீங்கு செய்யும் பூச்சிகள்னு எதை வச்சு நம்மளாக சொல்லிக்கிறோன்னா, நம்ம வளர்த்தக்கூடிய செடிகளை அந்த பூச்சிகள் வந்து சாப்பிட்றதுனால நம்ம அதுக்கு அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டோம், தீங்கு செய்கிற பூச்சின்னு. இப்போ என்ன பண்ணும், இந்த தீங்கு செய்கிற பூச்சி தோட்டத்துக்குள்ளே நம்ம தக்காளி செடி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வாசத்தை வச்சு என்ன பண்ணும், அந்த பூச்சிகள் வந்து அங்கே முட்டையிட்டு குஞ்சு பொரித்து புழுவாகி அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி தான் அதுக்கான உணவு. அதே மாதிரி இந்த தக்காளி இலையை சாப்பிட்ற பூச்சியை சாப்பிட்றதுக்கு ஒரு பூச்சி வரும். இந்த பூச்சி எப்போ வரும்னா, இந்த தக்காளியை சாப்பிட்றதுக்கு ஒரு பூச்சி வரும்போது தான் அந்த நன்மை செய்யும் பூச்சி பின்னாடியே வரும். ஸோ அது வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பூச்சியை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும். இப்படி ஒன்று சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சங்கிலி, உணவு சங்கிலி அப்படிங்கிற அந்த விஷயம் அங்கே நடந்துகிட்டு இருக்கும். நம்ம எதுவும் பெருசாக அந்த இடத்துல மெனக்கெடணும், பூச்சியை பார்த்து பயப்படணும்னு தேவையில்லை. ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணுறனால ஒட்டுமொத்தமாக நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை என்ன சொல்லுவோம், பூச்சிகள் வந்து எதுவும் பெருசாக பிரச்சனை பண்ணுது அப்படின்னா அதை தவிர்க்கறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம். என்னென்ன பண்ணலான்னா, இப்போது நம்மளோட தோட்டம் ஒரு சென்ட் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா ஒரு 10 செடி தக்காளி செடி வேணும், 15 செடி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 10-15 தக்காளி செடியும் ஒரே இடத்துல வைக்காமல் தோட்டத்தோட வெவ்வேறு பகுதிகளில் வைக்கலாம். ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இடையில கொஞ்சம் மூலிகை செடிகளையும் சில பூச்செடிகளையும் வேறு செடிகளை கொண்டு வந்து தோட்டத்துக்குள்ளே வைக்கலாம். அப்போது ஒன்று ஒரே இடத்துல ஒரு பயிர் சாகுபடி மாதிரி ஒரே இடத்துல எல்லா செடியும் தக்காளி செடிகளையும் கொண்டு வந்து வைக்கிறத தவிர்த்துட்டு கலப்பு பயிரிடல் முறையில் நம்ம பயிர் பண்ணணும். இதுவும் பெரிய அளவில் பூச்சிகள்கிட்ட இருந்து தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ரெண்டாவது, நிறையா மூலிகை செடிகளையும் பூச்செடிகளையும் வைக்கிறது மூலமாக பூச்செடிகளோட மஞ்சள் கலர் பூக்கள், முக்கியமாக இந்த மஞ்சள் கலர் பூக்களுக்கு வந்து நிறைய வண்டினங்கள் தோட்டத்துக்குள்ளே வரும், குளவி இனங்கள் தோட்டத்துக்குள்ளே வரும். வந்துச்சு அப்படின்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த புழுக்களை எல்லாம் கூட பிடிச்சி தன்னோட உணவாக எடுத்துக்கும். அதோட முட்டை வைக்கிறதெல்லாம் கூட அந்த புழுவில் வச்சுட்டு போகும். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பூச்சிகள்கிட்டருந்து பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக விவசாய நிலங்களில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, தோட்டத்தை சுற்றியும் கொட்டமுத்து நடுவோம். இந்த கொட்டமுத்து நடுறதுங்கிறது தோட்டத்தை சுற்றியும் 7 அடி கொண்டு நடுவோம். நம்ம வீட்டு தோட்டம் அப்படிங்கும்போது 1-2 செடியாவது தோட்டத்தில் அங்கங்கே சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். மாடி தோட்டமாக இருக்கேன்னு நினச்சாலும் கூட சின்ன செடி, சின்ன தொட்டிகளில் ஒரு 4 செடி 5 செடி தோட்டத்தை சுற்றியும் வச்சுக்கலாம். அடுத்து அப்படின்னா, விவசாய நிலத்தில் மெயின் கிராப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊடுபயிர். மெயின் கிராப்புக்கு ஊடுபயிராக எதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ ஊடுபயிராக மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் போது நம்ம சாதாரணமாக பொரியல் தட்டைன்னு சொல்லக்கூடிய காராமணி செடிகளை நம்ம பயிர் பண்ணிக்கலாம். இந்த காராமணி செடிகள் போட்டோம் அப்படின்னா இதுக்கு அசுவினி வரும், அசுவினியை சாப்பிட்றதுக்கு பொறிவண்டு வரும். பொறிவண்டு வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற நிறைய பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். ஸோ ஆமணக்கு நடவு செய்யலாம். அடுத்து காராமணி செடியை நடவு செய்யலாம். 3வது, தோட்டத்துக்குள்ளே கலப்பு பயிரிடல் முறை பண்ணலாம். 4வது, மஞ்சள் கலர் பூக்கள் தோட்டத்துக்குள்ளே நிறையா வைக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம பண்ணுறது அப்படின்னா, சாயங்கால நேரம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு விளக்கு பொறி வைக்கலாம். விளக்கு பொறி அப்படின்னா தோட்டத்துக்குள்ளே ஒரு லைட்டு, அந்த லைட்டுக்கு அடியில் ஒரு அகலமான தட்டில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணும், சாயங்கால நேரம் தான் நிறைய தாய் அந்து பூச்சிகள்னு சொல்லுவாங்க, முட்டையிடுறதுக்காக பூச்சிகள் வரும். இந்த முட்டையிடுறதுக்காக வர பூச்சிகள் இந்த லைட்டு வெளிச்சத்துக்காக அங்கே வரும்போது அந்த அகலமான பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் விழுந்து இறந்து போகும். ஸோ இந்த முறையில் நம்ம தோட்டத்துக்குள்ளே வரக்கூடிய தாய் பூச்சிகளை தவிர்த்துறது மூலமாக தோட்டத்துக்குள்ளே இந்த பூச்சிகள் போய் முட்டை வச்சிருச்சுன்னா தான் பிரச்சனை. ஏன்னா பூச்சிகள்னால் விரட்டிடலாம், புழுவுனா நம்மளால் விரட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி மாலை நேர விளக்கு பொறி, சாயங்கால நேரத்தில் ஒரு விளக்கு பொறி போட்டுவிட்டோம் அப்படின்னா இந்த பூச்சிகள்லையும் சில நேரத்தில் கட்டுப்படுத்திக்க முடியும். பட் இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நம்ம நிறைய நுணுக்கங்களை பண்ணாலும் அந்த இலைகளை சாப்பிடக்கூடிய பூச்சி ஏதோ ஒரு வழியில் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம ஏற்றுக்கிற மனநிலை நமக்கு வேணும். ஏன்னா
தாவரங்களை நேசிக்கிறோம், பூச்சிகளையும் கொஞ்சம் நம்ம நேசிக்க கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். தாவரங்களை நேசிக்கும் போது பூச்சிகளும் கண்டிப்பாக நம்ம நேசிக்க கற்றுக்கணும் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு வீட்டு காய்கறிகள் தோட்டங்கள் பண்ணும்போது வந்து கொடிகள் போடணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்போ இந்த கொடிகள் போடும் போது அதுக்கேற்ற பந்தல்கள் போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அதில் நிறைய டவுட்ஸ் வரும். இப்போ பந்தல்கள் எப்படி அமைக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது மாடி அப்படிங்கும் போது இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, மாடி தோட்டம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது வெப்ப பிரதிபலிப்பு. சூரிய வெளிச்சம் செடிகள் மேலே பட்டுச்சு அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு உணவு சமைக்கிற வேலை நடக்கும். இதுவே தரையில் பட்டுச்சுன்னா அது வெப்பமாக பிரதிபலித்து செடிகள் மேலேயும் தொட்டிகள் மேலேயும் படும். அது செடிகளுக்கும் பாதிப்பு, மண்ணில் இருக்கிற உயிர்களுக்கும் பாதிப்பு. இதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடியில் தோட்டம் அமைக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா தோட்டத்தில் செடி வைக்காமல் தோட்டம் முழுக்க செடிகளாக இருக்கும். நமக்கு நடக்கிறதுக்கான இடத்த தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே நம்ம நிறையா செடி கொடிகள் வைக்கிறதுக்கு தோட்டம் அமைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு சென்ட் இடத்துல 240 தொட்டிகள் வரைக்கும் வைக்கலாம். இந்த 240 தொட்டி வைக்கும்போது எப்படி வைக்கலாம்னா, இப்போது ஒரு ஓரத்தில் இருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு அடி 1.5 அடி நடக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு மிச்சம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி அகலத்தில் நமக்கு ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம தோட்டம் வச்சுக்கலாம், அதாவது தொட்டிகளை வச்சுக்கலாம். அப்போ 4 அடி அகலங்கும் போது 3 தொட்டி வைக்கலாம் ஒரே வரிசைக்கு அகலத்தில். இப்படி ஒரு லைன் ஒரு வருஷம் வச்சுட்டோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு 1.5 அடி 2 அடி கேப் விட்டுட்டு திரும்பவும் ஒரு 4 அடி அகலத்தில் 3 வரிசையில் தொட்டிகள் வைக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி வைக்கிறது மூலமாக இடையில நமக்கு நடக்கிறதுக்கு ஒரு 1.5 அடி 2 அடி கேப் விட்டுக்கலாம். இப்போது 2 வரிசையில் தொட்டிகள் வச்சுருக்கோம். இந்த 2 தொட்டிகளுக்கு நடுவில் நமக்கு நடக்கிறக்கு பாதை விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த பாதைக்கு மேலே நம்ம துணிகாய போடுறதுக்கு டீ வடிவ கம்பிகள் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி நமக்கு இந்த தொட்டிகளுக்கு நடுவில் நம்ம நடக்கிற பாதைக்கு மேலே டீ வடிவ கம்பி போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா துணிக்காய போடுற கம்பி மாதிரியே நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த கொடி காய்கறிகள்லாம் அதில் ஏற்றி விட்டுக்கலாம். இது ஒன்று. இதே மாதிரி தோட்டத்தில் சுற்றி இருக்கிற சுற்றுச்சுவருக்கு பக்கத்தில் இந்த டென்னிஸ் நெட்டு மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மீன் வலைகள்லாம் கூட நமக்கு நிறையா கிடைக்கும். இந்த மீன் வலைகள் எல்லாம் டென்னிஸ் நெட்டு மாதிரி வெர்டிக்கல் பந்தல்னு சொல்லுவாங்க. இதை இந்த மாதிரி சுற்றியும் நம்ம கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இதில் எல்லாம் கூட கொடிக்காய்கறிகள் ஏற்றி விட்டுக்கலாம். இந்த தூதுவளை, முடக்கத்தான், குருவித்தலை பாவக்காய், வெள்ளரி, தர்பூசணி இதிலெல்லாம் கூட சைடில் வரக்கூடிய இந்த வெர்டிக்கல் பந்தலில் அதில் நம்ம ஏற்றி விட்டுக்கலாம். பெருசாக பந்தல் அப்படிங்கிறது கொடி காய்கறிகளுக்கு இந்த பாவக்காய் பீக்கங்காய்களுக்கு தான் தேவைப்படும். மற்ற இந்த வெள்ளரி, தர்பூசணிக்கெலாம் சின்ன சின்ன பந்தல் இருந்துச்சுனாவே போதும். அதுக்காக இந்த வெர்டிக்கல் பந்தல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பந்தலோட உயரம் ரொம்ப உயரமாக இல்லாமல் தோட்டத்துக்குள்ளே யார் நடக்கிறாங்களோ அவங்க தலைக்கும் கொஞ்சம் ஒரு அடி ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு உயரமாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா போதும். ஏன்னா தரையில் இல்லை நம்ம தோட்டம், மாடியில் அப்படிங்கும் போது ரொம்ப உயரம் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ மாடி தோட்டம் அமைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மாடியில் செடி வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஏதாவது சேதம் அடையுமா அப்படின்ற மாதிரி பயம் இருக்கும். ஏன்னா மேலே தண்ணி ஊற்றுவாங்க, அந்த தண்ணி வந்து எப்படியும் அந்த பில்டிங்கில் தான் இறங்கும். அப்படி இறங்கும் போது நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு சேதம் ஏற்படுமா அப்படின்ற மாதிரி பயங்கள் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ அது நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய ஒன்று. அதாவது நேரடியாக தரையில் நம்ம செடி வைக்கிறோம், அதாவது தொட்டிகளை நேரடியாக கொண்டு போய் தரையில் மாடியில் வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி ஊற்றும் போது அந்த தொட்டியிலிருந்து வெளியில் வலிஞ்சு ஓடக்கூடிய தண்ணி ஆவியாயிடும். ஆனால் அந்த தொட்டிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணி அதுக்கு அடியவே நின்றுட்டு இருக்கும், தரை ஊறிட்டு இருக்கும், அதுக்கு கீழே நம்ம கம்பிகள்லாம் இருக்குது, அதுவும் கூட சேதமாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த தொட்டிகளை நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கணும். மேலே தூக்கி வைக்கிறதுக்கு எதை பயன்படுத்தலாம்னா நிறைய செங்கல்லை பயன்படுத்துகிறாங்க, சிமெண்ட் கல்களை பயன்படுத்துகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய கடப்பாக்கல்லையெல்லாம் கூட வாங்கி அதுக்கு இடையில நம்ம வச்சு அதுக்கு மேலே தொட்டி வச்சு பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப எளிமையாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா கவர் பிளாக்னு சொல்கிற அந்த ஹார்ட்வேர் கடையில் போய் கவர் பிளாக்னு வாங்கிட்டு வந்துக்கலாம். அது ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாயாக இருக்கும். ஒரு என்ன சொல் ஒரு 100 கல் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸுங்கிறது 100 ரூபாயாக இருக்கும். கிட்டத்தட்ட 96 கல் இருக்கும் அதில். இதை வாங்கிட்டு வந்துட்டோம்னா ஒரு தொட்டிக்கு 3 கல், அடுப்பு கொட்டி வைக்கிற மாதிரி 3 கல் வச்சு அதுக்கு மேலே இந்த தொட்டிகளை தூக்கி வச்சுக்கிட்டோம்னா போதும். இப்போ தரைக்கு கீழே அந்த தொட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழேயும் கூட கொஞ்சம் இடங்க இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சீக்கிரம் ஆவியாயிரும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக இந்த சிமெண்ட்டு கல், அந்த கவர் பிளாக் கல்லுக்கு 3 ரூபா செலவாகும். இந்த தண்ணி கேனுக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா செலவாகும்.
அதுக்கடுத்து உள்ளே போடக்கூடிய கரும்பு சக்கை, எரு, இலதலை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா செலவாகும். விதைக்கு ஒரு 10 ரூபா 5 ரூபா செலவாகும். ஒட்டு மொத்தமாக ஒரு 30 ரூபா 40 ரூபா அப்படிங்கிற அளவுலேயே நம்ம தாராளமாக ஒரு செடி வச்சுக்கிறதுக்கு நம்மளால் முடியும். இப்போ 200 தொட்டிக்கு ஆவரேஜாக 10 ரூபான்னு வச்சாலும் ஒரு 10,000 ரூபா செலவாகும். ஆனால் இது எல்லாமே ஒரு முறை பண்ணுற செலவாக இருக்கும். சாதாரணமாக இது ஒரே நேரத்தில் வைக்க முடியாதுங்கிறவங்க நம்ம 10 தொட்டிகளை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இது செலவும் மிகுந்ததாக இருக்கும், சரி செலவு குறைந்ததாகவும் இருக்கும். அதே சமயம் யார் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவில் இருக்கும். ஏன்னா இன்றைய நிலையில் வீட்டு தோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செலவு மிகுந்ததாக இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட செலவு பண்ணுறவங்க மூலம் மட்டும்தான் அதை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஸோ இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செலவு குறைந்த தோட்டங்களை நம்ம பண்ணணும். அப்படி பண்ணுறது மூலமாக மாடியில் நம்ம பண்ணியிருப்போம், யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு பால் ஊற்ற வர்றவரோ இல்லை நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்கள வந்து கேட்பாங்க, எப்படி பண்ணிக்கிறது, எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது எளிமையாக நம்ம சொல்லிட முடியும். உன் வீட்டுக்கு பக்கத்தில் கரும்பு ஜூஸ் கடை இருக்குது, உன் வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணி கேன் இருக்குது, உன் வீட்டுக்கு பக்கத்துலேயே மண் இருக்குது, எரு இருக்குது, இதெல்லாம் சேகரித்து நீ போட்டுக்க முடியும்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே சமயம் நம்ம போயிட்டு க்ரீன் நெட் வாங்கி போட்டுட்டு அந்த காயற்பத்துன்னு சொல்லக்கூடிய அந்த தேங்காய் நார் வாங்கியும் மண்புழு உரத்தையும் வாங்கி நம்ம போட்டுட்டு பெரிய அளவில் 50,000 1 லட்சம் செலவு பண்ணி நம்ம போட்டிருக்கும்போது மற்றவங்களுக்கு இதை எடுத்துக்காட்டால் உதாரணமாக நமக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் பெருசாக சொல்லிட முடியாது. அது சொன்னால் அது மற்றவங்களுக்கும் சாத்தியம் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற விஷயம் எல்லாருக்கும் சாத்தியம் உள்ளதாக இருக்கணும். அதே சமயம் அந்த ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களையும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது செலவு குறைந்ததாக நம்ம பண்ணிக்க முடியும் எளிமையாக. ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். மாடி தோட்டங்கள் அமைக்கும் முறையை பற்றி சொன்னீங்க, எப்படி எப்படிலாம் செடி விதைகளை பயன்படுத்தலாம், நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பயனுள்ள விஷயங்களாக சொன்னீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து ஒரு நஞ்சுள்ள ஒரு உணவை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எல்லாரும் கண்டிப்பாக மாடி தோட்டங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யோசிப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போது உங்ககிட்ட யாராவது வந்து மாடி தோட்டங்களை எங்களுக்கு நீங்கள் அமைத்து தரணும் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களை தொடர்பு கொள்றதுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் கூட சொல்லுங்கள். என்னோட நான் இப்போ செய்கிற வேலைகள் எல்லாமே ஆரம்பித்தது எல்லாமே ஃபேஸ்புக்கிலோட சோசியல் மீடியா உதவியோட தான். என்னோடய ஃபேஸ்புக் ஐடி அப்படிங்கிறது ஆதியகை பரமேஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆதியகை பரமேஷ்னு இங்கிலீஷில் இருக்கும். அல்லது என்னோடய ஃபோன் நம்பர் போட்டாவே என்னோடய ஃபேஸ்புக் ஐடி வந்துடும். 8973982739 அப்படிங்கிற அந்த நம்பர் போட்டு என்னோடய ஃபேஸ்புக் ஐடியை எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறது 8526366796 8526366796. இந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுறவங்களுக்கு நம்ம எந்நேரமும் கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். தோட்டம் அமைச்சு தர்றதுக்கு அப்படின்னா நாங்களாக சேகரித்து பொருள்களை அமைச்சு தர்றதில்லை. 2 விஷயம் நம்ம அவங்ககிட்ட சொல்கிறோம். ஒன்று வந்து எங்களுக்கு வேணுங்கிற அந்த கரும்பு சக்கை இலதலையெல்லாம் சேகரித்து வைக்கணும். தோட்டம் அமைக்கும்போது எங்கள் கூட இருந்து அவங்க வேலை செய்யணும். ஸோ இது 2ம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் அப்படிங்கிறது பேசிக்காக கைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். 6 மாதத்தில் ஓரளவுக்கு அவங்க தெளிவாயிரும். 2 வருஷத்துக்குள்ளே அந்த தோட்டக்காரர் முழுமையான தோட்டக்காரர் ஆயிடுறாங்க. 2015க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தோட்டக்காரர்கள் நாங்கள் பார்த்தோம். இவங்க எல்லாமே தோட்டம் ட்ரைனிங்னு வருவாங்க, ஒன்றுமே தெரியாதுன்னு வருவாங்க. அது எல்லாமே கற்றுக்கிட்டவங்க இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களே நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது அவங்களால. ஸோ யார் வேணாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற நினைக்கிற யார் வேணாலும் இதை தொடங்கிட முடியும். ஸோ அதுக்கு ஒட்டுமொத்தமாக கைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் எங்கள் விஐடி சமுதாய வானொலிக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, your host Monica presenting you the show Travel Bonanza. You're listening to VIT Community Radio 90.8.
Are you ready for today's episode with new place to explore? How often do we see Mumbaikas and Delhiites fight over petty issues? It's too many times to even count. These fights are not just limited to IPL teams, weather or fashion quotient. These fights have laid a strong foundation for the existing argument which one is the best Indian city. On one hand, there is Delhi, the capital of India. On the other hand, there is Mumbai, the business capital of India. The argument is never ending and futile to some extent. But there is one city that has always strived to be among the top, and it somehow sidelined in the above mentioned argument is Bangalore. While Mumbai and Delhi have always maintained their respective statuses, Bangalore has flourished and achieved new heights. As friends, in today's episode, we are going to travel around fun, young Bangalore. There are lots and lots of things exist to be loved with Bangalore, and first of all, stating the obvious weather. The first thing that comes to the mind when any Bangalorean thinks about the city is its conducive climate. The moderate temperature and the luscious and vast greenery make anyone to love this place. You don't need to sweat a river or freeze to death in the city. The reason for the city having such an extraordinary climate is its elevation. At the altitude of 3000 feet, that is 914.4 meters above the sea level, Bangalore is situated even above Dehradun having 630 meters. The weather in the city almost all along the year is bright and sunny in the day, pleasant with light showers of rain in the evenings and a hill station climate in the nights. Nobody ever felt the need of air condition in their home till date. When the rest of the country is trying to figure out ways to escape from the brutal heat, Bangaloreans are busy enjoying a walk in the drizzle and the cool weather in the night. And yes, it is same throughout the year. Jealous enough? Then of course, the utopian climate of the city makes it one of the best cities to live in. And that's all about the weather. Located on the Deccan Plateau is the city of Bangalore, the capital of Indian state of Karnataka. It is the third largest city and fifth largest metropolitan in India. When we come to the population of Bangalore, it is well spread between various communities with Kannadigas taking the largest chunk of 42%. The rest are 20% Tamilians, 13% Telugites, 10% Keralites, 8% European origin, and 7% from other parts of India. This makes the city truly cosmopolitan. Cosmopolitan crowd which makes the city cooler than the weather. With many reputed colleges and universities, all big and famous IT companies and a diaspora of students from all over the country and the world, Bangalore has the best crowd in India. Apart from IT, Bangalore is also the fashion capital of East. It has many fashion companies as Paris, if not more. With 212 software companies, 21 engineering colleges, among which is the Bangalore University that has whopping 57 engineering colleges affiliated to it, and the largest number of software professionals in the world. You can see why the city is called the Silicon Valley of India. Along with these highlights, Bangalore has many tourist attractions starting from Kengal Hanumantiya built within a Sauda to Tipu Palace, Lal Bagh, Cubbon Park and so on. 40% of the Bangalore's landscape is gardens, parks and 50% lakes, ponds. Still now it is greener than any other city of India. You will find trees on both sides of the road almost everywhere, which makes Bangalore pleasant to walk on road, and I am sure places like Indranagar, Richmond Circle and MG Road will make your day. At the heart of the city is Lal Bagh, which covers an area of 240 acres. Apart from more than 1,000 species of flora and fauna, Lal Bagh is home to the Lal Bagh Rock, one of the oldest rock formations on earth, dating back to 3,000 million years. If you are talking about the garden city, then it is impossible to skip the huge lung spaces like Cubbon Park, spread across 100 acres of area with various species of plants and trees. Bangalore, as an 8-tier city, is developing as the most important commercial hubs in the country. So the city demands well-connected transport facility. Being the 4th busiest airports in India, Bangalore International Airport has multiple access facilities to travel to the city center. You can get private car rentals or hire cabs. You can also avail the bus services by the Bangalore Metropolitan Transport Corporation, that is BMTC, and travel to your desired destination in the city. Local transport in Bangalore is very easy and well organized. BMTC, which is the city's public bus service, the network is very strong and scattered throughout the city.
BMTC runs more than 3,000 buses on major routes on all days. The government also expanded the metro rail service by connecting it to major areas in Bangalore. NH4, NH7 and NH48 are the major national highways connecting Bangalore to some of the India's major cities. While BMTC takes care of the bus services within the city, the Karnataka State Road Transport Corporation, that is KSRTC, takes care of the buses both inside and outside the city. When we come to the Volvo buses have nowadays become the most preferred mode of transport for public, as they are comfortable to travel and having network in all major routes across the city. Apart from this, taxis and auto rickshaws are also available. Next, when we come to the railway facilities, railway routes are well connected to almost all major cities of India from Bangalore, both by meter gauge and broad gauge rail services. The three main stations in Bangalore city are Majestic, and the next second one is Bangalore Cantonment, that is 8 km to Majestic, and Yeshwantpur, that is 10 km away from Majestic. Bangalore Majestic is well connected to all major cities in India, though journey to northern states are little time consuming. And that's all about the transportation in Bangalore. And when we move on to the culture, Bangalore is a southern city of India. Its culture is a mix of several Indian cultures. Indians from various parts of country have settled in this metropolitan city. They have carried their best part of their culture to Bangalore. Apart from other cultures of India contributing to the Bangalore culture, the city has a culture of its own. It has a mix of urban and rural forms of lifestyle. Most of the traditional Kannadigas prefer to live as per their tradition and culture. They have their strong influence in their lifestyle. On the other hand, you will also find a more urbanized style of living. Most of the people of urban Bangalore are working professionals and enjoy the nightlife of the city. Despite being a modern city, Bangalore has not lost touch with its traditions. This is reflected in the various fairs and festivals that are celebrated in the city. Many of these are religious in nature. They owe their origin to the scriptures and mythological stories. The city comprises of a multicultural population. It habits people of all religions. The main religious groups living in the city include Hindus, Muslims, Christians, Sikhs, Jains. The most famous festival in Bangalore is Dasara. It falls in the month of October to November and marks the victory of good over the evil. The day culminates a 9-day fasting period of Navaratri in Hindu culture. The other festivals and fairs such as Mahashivaratri, Diwali, Karaga festival, Kadaleke Parisha, also known as Peanut Festival, Ugadi, Pongal, Travel and Tourism Fair, Groundnut Fair, and so on. With so much and many more, Bangalore culture is uniquely attractive. If you are visiting these excellent events, you are sure to notice and love to be a part of this diverse culture of Bangalore. The another important specification about Bangalore is that it has an active night culture and has over 800 clubs and bars. With a variety of sport bars, beer pubs, breweries, cafes, the city is nowadays referred as a pub capital of India. The most striking thing that welcomes a visitor to Bangalore is the graffiti-filled walls across the city. The beautiful wall paintings showcase the rich heritage of the city, and it is really my favorite. How many of you knew that the oldest temple of Bangalore is located right in the center of the city? Chokkanatha Swami Temple at Domblur is considered to be the oldest temple in Bangalore. In addition to this, there is Tipu Sultan's Summer Palace, the old fort at Devanahalli, a couple of prehistoric sites at Chikkajala, Hejala and Savanadurga, the Bangalore Palace, and so on. Every 2 years, Bangaloreans are treated to a visual spectacle as a host of combat and civilian aircrafts from around the world showcase their prowess in the skies, held at the Yelahanka Air Force Base. So don't miss that in the upcoming year. And next, the taste of food in Bangalore. And how do I miss that? Food is the most important part of every cosmopolitan city that most of the people look for. And I believe in this popular phrase, when you're in Rome, do as Romans do. I always try to grasp the local taste so that I can know more about it. That's what I did when I came to Bangalore for the first time. I straight away went to the MTR and Vidyarthi Bhavan to get the local essence of the food. It was out of the world and I want even you to enjoy the same.
Just take a walk during the night through the streets of the Bangalore, and pleasant aroma of the food that is prepared is no less tasty than the local and international cuisines at 5-star restaurants. The shops here do not have good seating arrangements, agreed, but eating here in the crescent moonlight with a cool breeze for company is an experience like no other. Street foods are the best thing in Bangalore that you cannot resist. For the sandwich lovers, you need to go to the Jayanagar. Even though they serve sandwiches in different varieties, it's the chocolate sandwich that has put this place on the map for sandwich lovers. Aside from the taste element, the reasonable price also adds to the endearment factor. Another place that you can depend on for South Indian fare, whether it be the crispy vadas or the rice idlis or kesari bath, never fear the word disappointment while you're here. And the place is Brahmin's Coffee Bar in Baswannagudi. Another place with different varieties of vada pav. Does it excite you? Yes, of course. Then the food in Indranagar saves you the best spectrum of the snack on offer includes Szechuan, paneer, aloo and more. Even though the names gives you the idea of vada pav alone, the burgers and french fries they serve are pretty good as well. The next shop, some of the best pani puris in Bangalore. And in a city where there are more than enough options for the famous street food, that's no simple feat to pull off. The other snacks you can enjoy here include aloo chaat, dahi puri and papadi chaat. Even this shop is located in Jayanagar. Dosa lovers swear by the name of Central Tiffin Room in Malleshwaram, with varieties of mouth-watering dosas and also idli, vada and puri that makes South India enduring to many, and this is one place where your sense of taste has nowhere to go. To savor some delectable street food without burning a hole in your pocket, you can't go wrong with Vivipuram Food Street. Rolls are quaint objects in Yeshwantpur. They come rolled up and make your taste buds feel stretched out in a mat that is laden with all the taste it can take. Online food orders and home deliveries are also as much feasible as opting for street food in Bangalore. And I promise these items will leave you an everlasting memory in your mind, making you to remember Bangalore forever. When we go deep into the routine lifestyle of Bangalore, first thing anybody would agree is the Bangalore traffic. But Bangalore is one of the least polluted cities in India. In 1906, Bangalore became one of the first cities in India to have electricity from hydropower, powered by the hydroelectric plant situated at Shivanasamudra. Thus, Bangaloreans experience least electricity cutoffs among all the major cities, giving them the true feeling of living in a metropolitan city. Bangalore is in the center of South India. From here, there are a hell of options for weekend getaway. Trekking, mountaineering, hill stations, jungles, beaches, everything is within 500 kilometers and easily accessible. All the best concerts in India takes place here. This is the perfect place for music lovers. And people here are hardcore music fans. The rock culture being amazing in the city, and they are really rocking. And other sites like Banargata National Park, Nrityagram Dance Village, Rangashankara, which promotes theatre in all languages, Corner House, the ice cream paradise has been delighting customers since 25 years. Last but not the least, shopping paradise from Commercial Street to Phoenix City, from Forum Mall to Bridge Road. Till now, I haven't covered even 50% of the Bangalore. There are lots and lots of exciting things exist to explore in the city. I just want you to get into the roads of the city and have your day. I guess by now you are planning to start a trip to Bangalore. And that's all about today's show. Catch you up in the next episode. Till that, this is your host Monica signing off you from Travel Bonanza. And you're listening to VIT Community Radio 90.8. Thank you. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM.
interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lecture, we are going to listen to the lecture on earthquake delivered by Dr. S. Balakrishnan, Postdoctoral Fellow in VIT University. Dear listeners, I welcome you all to this informative show, Noble Lectures, and I am Dr. S. Balakrishnan. Today, I am going to narrate the scientific facts about earthquake and its consequences. You will be wondering at the end of the lecture that storing water will also induce earthquake. Yes, impoundment of water can trigger massive and highly destructive earthquakes. These interesting observations of scientists raise many questions on our understanding about our own mother planet. Yes. Let us get into the technical details of this lecture on reservoir-induced earthquakes. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. In order to understand about the peculiar phenomenon of earthquake, it is really necessary to learn about the structure of Earth and its interior. Technically, Earth's surface and its interior is known as lithosphere. Since Earth has different layers of solid, liquid, and semi-solid states of matter, the structure of Earth is called as lithosphere. Litho means stone in Greek and sphere means layers. From our school textbooks, we have learnt that Earth's surface has 3 different layers and they are known as crust, mantle, and core. The topmost layer is the crust, which is further divided into continental crust and oceanic crust. The crust occupies less than 1% of Earth's volume. Crust is a very thin layer of Earth. If you assume Earth as an apple, then skin of the apple can be thought of a crust. Earth has probably always had some form of ballastic crust, but the age of the oldest oceanic crust today is only about 20 million years. In contrast, the bulk of the continental crust is much older. The next layer is mantle, which runs through many kilometers deep into the earth. After that, core of the earth begins, where there is no sharp distinction between mantle and core. While many solid elements are present in the mantle, core contains elements in the form of liquid. Mantle has plate-like structure which float around the semi-fluid core. The plates adjust themselves in order to release the stress upon them, and hence surface of the earth feel that shaking, which is known as earthquake. Earthquake is the result of sudden release of energy in the earth's crust that creates seismic waves. Earthquake is also known as quake, tremor, and tumbler. The seismicity, seismicism, or seismic activity of an area refers to the frequency, type, and size of the earthquake experienced over a period of time. Earthquakes are measured using observations from seismometers. The moment magnitude is the most common scale on which earthquakes larger than approximately 5 are reported for the entire globe. The more numerous earthquakes smaller than magnitude 5 reported by national seismological observatories are measured mostly on the local magnitude scale, also referred to as Richter scale. These two scales are numerically similar over the range of validity. Magnitude 3 or lower earthquakes are mostly hard to notice or weak, whereas magnitude 7 and over potentially cause serious damage over larger areas depending on their depth. The largest earthquake in history times have been magnitude slightly over the 9, although there is no limit to the possible magnitude. The most recent larger earthquake of magnitude 9 or larger was 9.0 magnitude earthquake in Japan, held in the year 2011, and it was the largest Japanese earthquake since records began. The intensity of shaking is measured on the modified Mercalli scale. The shallower an earthquake, the more damage to structure it causes, all else being equal. At the Earth's surface, earthquakes manifest themselves by shaking and sometimes displacement of the ground. When the epicenter of a large earthquake is located offshore, the seabed may be displaced sufficiently to cause a tsunami. Yes, earthquake can create a tsunami and also landslides, occasionally volcanic activity. In its most general sense,
the word earthquake is used to describe any seismic event, whether natural or caused by humans, that generate seismic waves. Earthquakes are caused mostly by rupture of geological faults, but also by other events such as volcanic activity, landslides, mine blasts, and nuclear test. An earthquake's point of initial rupture is called its focus or hypocenter. The epicenter is the point at ground level directly above the hypocenter. Right. When can the earthquake occur naturally? Tectonic earthquakes occur anywhere in the earth where there is no sufficient stored elastic strain energy to drive fracture propagation along a fault plane. The sides of a fault move past each other smoothly and seismically only if there are no irregularities along the fault surface that increase the frictional resistance. Most fault surfaces do have such roughness, and this leads to a form of stick-slip behavior. Once the fault has locked, continued relative motion between the plates leading to increasing stress and therefore stored strain energy in the volume around the fault surface. This continues until the stress has risen sufficiently to break through the asperity, suddenly allowing sliding over the locked portion of the fault, releasing the stored energy. This energy is released as a combination of radiated elastic strain seismic waves, frictional heating of the fault surface, and cracking of the rock, thus causing an earthquake. This process of gradual buildup of strain and stress, punctured by occasional sudden earthquake failure, is referred to as elastic rebound theory. It is estimated that only 10% or less of an earthquake's total energy is radiated as seismic energy. Most of the earthquake's energy is used to power the earthquake fracture ground or is converted into heat generated by friction. Therefore, earthquakes lower the Earth's available elastic potential energy and raise its temperature, though these changes are negligible compared to the convective flow of heat out from the Earth's deep interior. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. That's fine. How to measure and locate earthquake? Earthquakes can be recorded by seismometers up to great distance because seismic waves travel through the whole Earth's interior. The absolute magnitude of a quake is conventionally reported by number of moment magnitude scale, whereas the felt magnitude is represented using the modified Mercalli intensity scale. Every tremor produces different types of seismic waves which travel through rock with different velocities. Based on that, there are three types of waves. One is longitudinal or P waves. The second one is transverse or S waves. The third one is surface or Rayleigh and Love waves. Propagation velocity of the seismic waves ranges from approximately 3 km per second up to 13 km per second, depending upon the density and elasticity of the medium. In the Earth's interior, the shock or P waves travel much faster than S waves. The difference in travel time from the epicenter to the observatory are a measure of the distance and can be used to image both sources of quakes and structure within the Earth. Also, the depth of the hypocenter can be computed roughly. In a solid rock, P waves travel at about 6 to 7 km per second. The velocity increases within the deep mantle to 13 km per second. As a consequence, the first waves of a distant earthquake arrive at an observatory via the Earth's mantle. On an average, the kilometer distance to the earthquake is the number of seconds between P wave and S wave times 8. Slight derivations are caused by inhomogeneity, rough surface, and other things. By such analysis of seismograms, Earth's core was located by Benno Gutenberg in the year 1913. So far so good. How the storing of water can induce seismicity? Yes, the core of the star is about reservoir-induced seismic activity. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. While most earthquakes are caused by the movement of Earth's tectonic plates, human activity can also produce earthquakes. 4 main activities contribute to this phenomenon: storing of large amount of water behind a dam, drilling and injecting liquid into wells,
and by coaling mine and oil drilling. Until recently, the most powerful earthquake attributed to dam activity happened in Western India in the year 1967. 3 years after builders completed the Konya Dam, a 6.5 magnitude earthquake hit the area and killing nearly 200 people. What happened in that area? The area between Konya and Varna dams in the vicinity of Shivaji Sagar and Vasant Sagar reservoirs is unique for its ongoing high level of seismic activity. The seismicity at Konya has close correlation with filling cycles of Konya reservoir. In the year 1967, Konya event in the watershed of Krishna River in Maharashtra state is a classic example of earthquake activity triggered by a reservoir. The world's most confirmed reservoir-induced earthquake was triggered by Konya Dam. In that event, nearly 200 people were killed in the magnitude of 6.5 tremor. Another example is the Narmada Valley. Indian seismologists have noted an increase in seismic activity in Narmada Valley over the past 20 years, which may be linked to reservoir impoundment. In the Narmada Valley, a series of tremors were felt soon after the completion of the Sukta Dam. A strong earthquake hit the Narmada Valley on May 22nd in the year 1997, killing around 50 people and injuring 1,000 people in the city of Jabalpur in the state of Madhya Pradesh. The epicenter of this magnitude is 6 and it is believed to be happened because of storing of water. The recent earthquake has focused attention on seismic risk faced by the large dams planned for Narmada Valley and on the risk of reservoir-induced earthquakes. The phenomenon of dam-triggered earthquake is known as reservoir-induced seismicity. It is not well understood, but basically what happened is the following. When a dam is built and the reservoir is filled with water, the amount of pressure exerted on the earth in that area changes dramatically. When the water level of a reservoir is raised, pressure on the underlying ground increases. When the water level is lowered, the pressure decreases. This fluctuation can stress the delicate balance between tectonic plates beneath the surface and possibly causing them to shift. Another factor is the water itself. When the water pressure increases, more of it is forced into the ground, filling cracks and crevices. All of this water pressure can expand those cracks and even create new tiny ones in the rock. What is more is that as the water sinks deeper, it can act as sort of lubricant for rock plates and that create a friction. This lubrication can cause those plates to slip over each other. In the case of earthquake, it is difficult to prove beyond a doubt that culprit was a dam. It is just so hard to know exactly what is going on beneath Earth's surface with so many factors at work. One thing we don't know is that a dam cannot cause earthquake all by itself. The risk factors, especially unstable fault line, have to be there already. With the right conditions in the place, though a dam can trigger the event earlier than would have happened naturally, perhaps even increase its magnitude. Seismologists have published a list of about 100 cases of reservoir-induced seismic activity throughout the world. These cases show that after the completion of a dam, the reservoir area experienced earthquakes of micro-level magnitude. Dense seismic networks have increased the detection potential and increased the number of cases cited as instances of reservoir-induced seismic activity. The earthquake that the Indian peninsula has so far experienced may not be attributed to dams. Construction of dams should be done in such a way as to withstand anticipated seismic activity, and minor stress and adjustments are inevitable. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Right. What is the conclusion one can arrive from these observations? The conclusion is the following. Although scientists understand the general mechanism that induce seismic events, they are unable to accurately predict the magnitude or occurrence of these earthquakes due to insufficient information about the natural rock system and lack of validated predictive models at specific energy development sites. The mechanisms of reservoir-induced seismicity are not sufficiently well understood to predict accurately which dams will induce which type of earthquake. Most of the strongest cases of reservoir-induced seismicity have been observed for dams over
100 meters high, but dams just half this height are also believed to have induced quakes. Reservoirs filling can increase the frequency of earthquakes in areas of already high seismic activity and also cause earthquake to happen in areas previously thought to be seismically inactive. Though there are instances of connecting earthquake and water storing, detailed analysis is mandatory to arrive at any final conclusion. At the same time, we cannot rule out this recorded incidence of reservoir-induced seismicity. I conclude this lecture by stating that Mother Earth is not only beautiful but also hides many secrets. Let us prize her beauty and learn her secrets. Thank you. Dear listeners, in today's Noble Lecture, we listened to the lecture on earthquake delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. VIT பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். சிறு துளி பெருவெள்ளமாய் சிதறித் தொடங்கின தூறல்கள் வெள்ளிச் சிதறல்களாய் விண்ணில் மின்னின, வெள்ளிச் சிதறல்களாய் விண்ணில் மின்னின. உலக உருண்டையை இரண்டாய் உடைத்திட ஓங்கி ஒலித்தன இடிமுழக்கம். உலக உருண்டையை இரண்டாய் உடைத்திட ஓங்கி ஒலித்தது இடிமுழக்கம். முழக்கங்கள் 4 ஊர்கள் தாண்டி விழுந்தன. அச்சம்மா பாட்டியின் காது குண்டலம் தாண்டி முழக்கங்கள் 4 ஊர்கள் தாண்டி விழுந்தன. சிறு குழந்தை சினுங்கல்கள் சிவந்து சாய்ந்தன. வீரிட்டழும் விம்மல் சத்தங்களோடும் அரவணைத்து நிலைக்கும் தாயவள் சந்தங்களோடும். சிறுகுழந்தை சினுங்கல்கள் சிவந்து சாய்ந்தன. வீரிட்டழும் விம்மல் சத்தங்களோடும் அரவணைத்து நிலைக்கும் தாயவள் சந்தங்களோடும். ஆம், மழை, பெருமழை, மாபெரும் மழை, கார்கால மழை தொடங்கிற்று மாற்றங்களோடு. காய்ந்து கிடக்கும் தார் சாலைகளுக்கு கருப்பு சாயம் பூசி தொடங்கிற்று கார்கால மழை மாற்றங்களோடு. சாயக்கலவையில் இன்னும் காரமேற்றி தொடங்கிற்று கார்கால மழை மாற்றங்களோடு. கருமேகமாய் தரையில் தவழும் மாற்றங்களோடு தொடங்கிற்று கார்கால மழை. சிறு தெரு நுழையும் மழை பரபரப்பாய் புரட்டி போட்டது சேரும் சகதியுமாய். சின்னஞ்சிறு சிறார்கூட்ட சிரிப்பொலியில் கலந்தது பெருமழை வீழும் சத்தம். சின்னஞ்சிறு சிறார்கூட்ட சிரிப்பொலியில் கலந்தது பெருமழை வீழும் சத்தம். மாதம் மும்மாறி பொழியென மன்னன் கேட்க நித்தம் சேர்மாறி வழியென பெருமழை தெருநுழைய. சிறார்கூட்டம் சிட்டன குதித்தன சிதறும் வெள்ளி மழையில். மாதம் மும்மாறி பொழியென மன்னன் கேட்க நித்தம் சேர்மாறி வழியென பெருமழை தெருநுழைய. சிறார்கூட்டம் சிட்டன குதித்தன சிதறும் வெள்ளி மழையில். மாற்றங்கள் கொணரும் மழையில் மடிந்தே போகும் வயல்கள். மாற்றங்கள் கொணரும் மழையில் மடிந்தே போகும் வயல்கள். தோட்டங்கள் அழியும் நிலையில் இடந்தேடி பறக்கும் குயில்கள். தோட்டங்கள் அழியும் நிலையில் இடந்தேடி பறக்கும் குயில்கள். மழை நேர பள்ளிகள் அரவமின்றி உறங்கின வீட்டில் உறங்கும் மாணவர்கள் இன்றி. மழை நேர பள்ளிகள் அரவமின்றி உறங்கின வீட்டில் உறங்கும் மாணவர்கள் இன்றி. மாறி வந்தால் மாறி நிற்கும் ஒரு கூட்டம், மாறியின்றி மாறாமல் நிற்கும் ஒரு கூட்டம். மாறி வேண்டி விசித்திர மனமுடிக்கும் ஒரு கூட்டம், மாறி வந்தும் தேக்காமல் தொலைக்கும் முழு கூட்டம். மாறி பெய்து மனம் சிதைக்கும் காலங்களும், மாறாமல் பெய்து மனதில் இன்பம் விதைக்கும் காலங்களும். வள்ளுவன் வாய்மொழியில் நன்றிகள் விதைக்க துப்பார்க்கு தூவின தூறல்கள். மாறி பெய்து மனம் சிதைக்கும் காலங்களும், மாறாமல் பெய்து மனதில் இன்பம் விதைக்கும் காலங்களும். வள்ளுவன் வாய்மொழியில் நன்றிகள் விதைக்க துப்பார்க்கு தூவின தூறல்கள். இன்று துப்புரவு தூறல்களாய் மாற்றங்கள் கொண்டனவே. துப்பார்க்கு தூவின தூறல்கள் இன்று துப்புரவு தூறல்களாய்
மாற்றங்கள் கொண்டனவே. வள்ளுவனின் வான் இன்று வீணென்றானதுவே. வள்ளுவனின் வான் இன்று வீணென்றானதுவே. ஆக்கமும் வானே அழிவின் ஊக்கமும் வானே. ஆக்கமும் வானே அழிவின் ஊக்கமும் வானே. மழைக்கண் திறக்க உழவன் கால் நனைக்க பெருவெள்ள மக்கள் உள்ளம் நிறையாமல் உழைக்க. மழைக்கண் திறக்க உழவன் கால் நனைக்க பெருவெள்ள மக்கள் உள்ளம் நிறையாமல் உழைக்க. சிறுநகர வீதிகளில் உருண்டு ஒழிந்து போகின்றது நீண்ட நெடுங்காலங்களாய் வாழ்வழித்த வள்ளல் மழை. சிறுநகர வீதிகளில் உருண்டொழிந்து போகின்றது நீண்ட நெடுங்காலங்களாய் வாழ்வழித்த வள்ளல் மழை. இன்று வாழ்விழந்த அல்லல் நிலை. கைகூப்பி வணக்கம் சொல்வது அறம். மழைக்கு குடை காட்டி வெளி செல்வது என்ன நிறம்? கைகூப்பி வணக்கம் சொல்வது அறம். மழைக்கு குடை காட்டி வெளி செல்வது என்ன நிறம்? நிறமின்றி நம் உயிர்க்கு உரம் தரும் மழையில் கை நனைத்து கால் நனைத்து காதலென நினைத்து நடப்போம் மழையில் மீண்டும் பிறப்போம். நிறமின்றி நம் உயிர்க்கு உரம் தரும் மழையில் கை நனைத்து கால் நனைத்து காதலென நினைத்து நடப்போம் மழையில் மீண்டும் பிறப்போம். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். கருப்பு வெள்ளை நிறத்தின் அடர்த்தி கூட்டி பல கோடி ஆண்டுகளாய் கதை சொல்லி வரும் வயது முதிர்ந்த மேகங்கள் இன்றும் எழுதுகின்றன எவரும் படிக்கக்கூடிய எளிமையான கற்பனை கதைகளை. வெள்ளை நிற மேகங்களின் கதைகள் இனிப்புச் சுவை கலந்து செய்யப்படுகின்றன. கருத்த மேகங்கள் எழுதும் கதைகள் கசப்பு சுவை சேர்த்து எழுதப்படுகின்றன என்று பாட்டிக் கதை நினைவில் நிற்க விண்ணை தொட்டும் நிற்கிறது மேகங்கள். சிறு குழந்தையின் கண்களுக்கு குதிரையாய் கணக்கின்றது. வளர்ந்த காலத்தில் காதலியின் கருங்கூந்தலாய் வருடுகிறது. தேநீர் பருகும் மாலை நேரத்தில் கதை சொல்ல வந்த கருமேகம் பாதி கதை சொல்லி இடைவெளி என்றது. இருள் போர்வை போர்த்தி கொண்டது. தேநீர் பருகும் மாலை நேரத்தில் கதை சொல்ல வந்த கருமேகம் பாதி கதை சொல்லி இடைவேளை என்றது. இருள் போர்வை போர்த்தி கொண்டது. முழுமதியின் முகம் கண்டு வெட்கம் கொண்டதோ வானில் தவழ்ந்து கொண்டே கண்ணாமூச்சி காட்டியது. மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். காலை விடிந்தபோது கதைகளை களைத்து போட்டு நேற்றைய கதையின் நீட்சியை காணாமல் செய்தது குறும்புக்கார மேகம். சிறுவர்களின் கதைக்களங்களில் எந்த மாற்றமுமின்றி கதைகள் தொடர்ந்தன. குதிரைகள் கனைத்தன, யானைகள் பிளிரின, வண்டுகள் பறந்தன, நண்டுகள் நடந்தன. தனிமரம் ஒன்று வளர்ந்து நின்று 2 நிமிடத்தில் இல்லாமல் போனது. தனிமரம் ஒன்று வளர்ந்து நின்று 2 நிமிடத்தில் இல்லாமல் போனது. மரத்தை தேடி கண்டுபிடிக்க மான் கூட்டம் துள்ளித் தாவின. விடியல் முடிந்து பரிதி எழுந்து நிற்க வீட்டு வேலைகளில் மூழ்கி நீந்தினாள் அம்மா. அவளுக்கான கதைகளை எழுதிக்கொண்டே இருந்தன கருமேகங்கள். கதைகள் படிக்கும் நிலையில் இல்லாது காலத்தின் ஓட்டத்தில் வீட்டு வேலையும் காட்டு வேலையுமாய் உழைப்பாளி உருகொண்டாள் அம்மா. காலத்தின் ஓட்டத்தில் வீட்டு வேலையும் காட்டு வேலையுமாய் உழைப்பாளி உருகொண்டாள் அம்மா. 11 மணிக்கெல்லாம் பாதி வேலை பதுக்கப்பட்டது. மீதி வேலை கையில் தட்டுப்பட்டது. அம்மாவின் கண்கள் மட்டும் கலக்கமாய் நின்றது, நில்லாது ஓடும் நெடுந்தொடர்களோடு. அம்மாவின் கண்கள் மட்டும் கலக்கமாய் நின்றது, நில்லாது ஓடும் நெடுந்தொடர்களோடு. மேகங்களின் கதைகள் படிக்க அம்மாவுக்கு நேரமில்லை. விளம்பர இடைவெளியில்தான் வீட்டு வேலை என்றானபோது. மேகங்களின் கதைகள் படிக்க அம்மாவுக்கு நேரமில்லை. விளம்பர இடைவெளியில்தான் வீட்டு வேலை என்றானபோது. அப்பாவின் இலக்கிய ரசனை இன்னும் சிறப்பு. கடுகெடுத்து போன அலுவல் பணியில் கருமேகம் கதைகள் சொல்ல காத்திருப்பாரோ அவர்? கணக்கும் கையுமாய் அலுவல் அவசரம், கோப்புகளும் கையுமாய் அன்றாடம் அபஸ்வரம். அப்பாவின் கண்கள் மேகங்களின் கதைகளுக்கு எதிர்முனை பயணம் ஏற்ற காலம் அது. மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். அப்பா என்ற கதாபாத்திரம்
ஆகாயத்தை பார்த்ததே இல்லையோ? அப்பா என்ற கதாபாத்திரம் ஆகாயத்தை பார்த்ததே இல்லையோ? கதைகள் சொல்லும் மேகங்களின் கற்பனைகள் அவருக்கு புரியவே புரியாதோ? நீல காகிதத்தில் எழுதப்படும் கருப்பு வெள்ளை கற்பனை கதைகள் நீண்டு கொண்டே போவது அப்பா தாத்தா ஆவதற்குத்தானா என்ன? அலுவல் பயணம் முற்றி முடிந்த பிறகு சிறுவர்களோடு கைகோர்க்கிறார் அப்பா. மீண்டும் கற்றுக்கொள்கிறார் மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகளை படிக்க. நீட்டி முழக்கி எழுதப்படுகின்றன கதைகள். ஆனால் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் அம்மா, மேல் நோக்கி பார்க்காமலேயே. ஆனால் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் அம்மா, மேல் நோக்கி பார்க்காமலேயே. மேகங்கள் எழுதும் கற்பனை கதைகள். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள்.
விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் பால்மான் சிங், இணை பேராசிரியர், விஐடி வேளாண்மை துறை. தினம் ஒரு வேளாண் செய்தியில் ராகி பருவ பயிர்களுக்கு காப்பீடு செய்வது பற்றி அறிவிக்கிறேன். பிரதம மந்திரியின் திருந்திய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடன் பெறும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் அவர்கள் விருப்பத்தின் பெயரில் பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் ராகி பருவ பயிர்களுக்கு அறிவிக்கை செய்யப்பட்டு காப்பீடு கட்டணம் செலுத்துவதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் வேலூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தினை செயல்படுத்தும் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ, பொது சேவை மையங்கள் மூலமாகவோ, வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். அதேபோல் ராகி மற்றும் நிலக்கடலை பயிருக்கு காப்பீடு செய்ய வரும் 2022 ஆண்டு ஜனவரி 14 தேதியும், நெல் பயிருக்கு காப்பீடு செய்ய வரும் 2022 ஆண்டு ஜனவரி 31 தேதியும், கரும்புக்கு காப்பீடு செய்ய வரும் 2022 ஆண்டு ஆகஸ்ட் 31 தேதியும் இறுதி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தங்கள் அருகாமையில் உள்ள மக்கள் கணினி மையங்களை அணுகி நெற்பயிருக்கு காப்பீடு கட்டணமாக ஏக்கருக்கு ரூபாய் 472, உளுந்து பயிருக்கு ரூபாய் 256, ராகி பயிருக்கு ரூபாய் 164, நிலக்கடலை பயிருக்கு ரூபாய் 401, மக்காச்சோளத்திற்கு ரூபாய் 301, கரும்புக்கு ரூபாய் 2600 செலுத்தி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். நன்றி. உங்கள் பால்மான் சிங், இணை பேராசிரியர், விஐடி வேளாண்மை துறை. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு நான் சொல்வேன், நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன், நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு நான் சொல்வேன், நான் தமிழன். ஆவை சொன்ன தமிழ் மொழியும் கம்பநாமம் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான். என்றுமான குரல் வரையில் வீரமைசையின் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உயும் தமிழன் அது தமிழா. யுகத்தின் தலைவா, நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா, நீ தமிழன். வானில் பறந்திடும் நண்பா, அணு ஆய்வின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா, நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் தரமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ. தேசம் மாறி போகும், திசைகள் கூட மாறும், என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ.
ready for this? உலக நாயகன் தமிழன், நாம் இசையின் புயலும் தமிழன், சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன், கடும் யுத்த களங்களின் சூரன், வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். இடகட தலைமை கண்டதும் திருவியல் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்னான தமிழன்னா. கோடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில், தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் தமிழா 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 தமிழா. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். Exchange of ideas. Future predicting technologies. Incan civilizations, their own systems of predicting the future. Wicked old lady sitting in front of a glowing crystal ball predicting our future. Huge computer with like 50-60 mainframes attached to it and amazing video output in which you see yourself like doing stuff in the future. And the advantage will be that the margin of error will be less. They have a huge data mining system, stored data from the past 5 to 10 years of different times of the day and different economic and political conditions. Hello everybody, welcome to another exciting episode of An Exchange of Ideas. Today's topic is Future Predicting Technologies. Today we'll discuss future predicting systems and we'll talk about what the idea that comes to a person's mind when we talk about the future. And we'll also discuss the historical curiosity of human beings to predict the future. So first of all, we'll just talk about future predicting mechanisms, like the simplest of mechanisms which are like non-scientific. So let's begin with Sparsh. Since the march of the civilization, one question that has intrigued the mankind is what is going to happen next? And this question has resulted in a range of inventions in the ancient Chinese civilization, Indian civilizations and Incan civilizations. They had their own systems of predicting the future, palmistry, astrology, and there were many other systems. So it's not new thing to us to predict future. Sadiq? Since the dawn of the civilization, we have seen that humans have this inherent nature to predict what's going to happen in their future lives. So this leads for them to create technology so that they can predict the future. For this predictive analytics, you need current as well as historic facts, which is necessary to predict future. Every time we think about the future, one thing comes to our mind is a wicked old lady sitting in front of a glowing crystal ball, predicting our future, telling us about the love of our life or what will happen to us tomorrow or how we'll die or something like that. Throughout the human history, we have always tried to develop new and different ways to try and predict the future. Like the Romans, also the Indians, used to see the cloud patterns and try and predict how this gods will... What would happen next. Yeah, basically this was next. not based on any science. This was just a superstition, right? Yeah. Okay, so basically what we've discussed till now is that humans have always wanted to predict the future and resorted to all sorts of means to predict it. So the initial attempts were non-scientific. I mean, they had nothing to do with reality, almost nothing to do with reality. And later on, as Sadiq said, as of today, we're coming up with various analytic techniques to predict the future. Most basic thing that we need to discuss before we could proceed any further is what is a future predicting system? I mean, what do you understand by a future predicting system? I mean, the basic idea that comes to like the average man's mind is like a huge computer with like 50-60 mainframes attached to it and like this amazing video output in which you see yourself like doing stuff in the future and you're like in cool. Krish too. Yeah, Krish. Let's not talk about Krish. So basically, I mean, you see yourself doing something in the future like cool, man. Or if you see yourself dying, you're like, oh my god, how could I prevent it? And then at the end you die like that. So that's what comes to mind. But that's not true at all. Films have made us think that way. But let's just take everyone's views on what is a future predicting system. Sparsh. What I think a future prediction system is it is completely different from Hollywood movies and Bollywood movies. Horrible, man. Okay, let's just go with Hollywood. Minority Report. Yeah, okay. In Hollywood, I saw a movie starring Ben Affleck and Uma Thurman. The name was Paycheck.
in which Ben Affleck was a reverse engineer, and one of his clients suggests him to build a machine that can predict the future, and he successfully foresees the events that will lead to his death, and he tries to change the chain of events, and he's the hero. He's ultimately able to live throughout the movie. He prevents himself. He prevents himself from dying. So this is the concept. But what I think is that a future predicting system will not take account an individual's life. It will take into account a sample space of, say, lakhs of people or crores of people. Basically a population. Yeah, a population base. And the advantage will be that the margin of error will be less. Because we'll be talking in terms of probabilities. We won't be talking in absolute terms. Yeah, and currently we have statistical inference for prediction, and the outcome of statistical inference helps us to answer a question that what is going to happen next, and this certainly aids us in government formation of policies and preventing disasters such as tsunamis, cyclones, etc. So Sparsh, just sum up what you understand by a future predicting machine. A future predicting machine will tell us what are the challenges the humankind is going to face in the coming years. Cool. It won't predict something at the individual level. That's the gist of what you're saying. Yes. Okay, Milan, what's your idea of a future predicting machine? Future predicting machine, a person's idea of a future predicting machine depends on what he thinks of life and what he wants to achieve in life. I mean, a politician will think in different terms as compared to a student or a stockbroker. Okay, Sparsh, I liked your idea. Next, I would like to ask Milan. Milan is... I heard, I'm not an expert in chemical engineering from computer science, so yeah. I just heard, I don't know if it's true or not, but you guys have some really cool leak detection systems. Yeah. These actually, technically these are future predicting machines. Yeah, technically they are future predicting. They help you predict like the future, when a leak could or could not happen with a probability density function or something. Yeah. Cool. Could you explain that to us? See, suppose in an oil company which imports oil from various Gulf countries, like Iran or Iraq, the pipelines go through millions and millions of kilometers of tracks. Each region has a different terrain, different temperature, conditions, and different temperature conditions and slopes. So what they do is, for each time of the year and for the purpose for which the pipeline is going, suppose let's say that the pipeline is carrying natural gas or petrol or some kind of fuel which is required for an army, or suppose it is going to a power plant which will then burn it and then supply energy. Different times of years have different demands, because in summertime obviously the demand will be high because of the increased number of ACs used as compared to any other time of the year. So what they do is they have a huge data mining system where they store data from the past 5 to 10 years of different times of the day, years, and different economic and political conditions, and they can, using probability and variance functions like probability density function, and they prepare a variance function which can predict that in 5 to 10 years leak could possibly take place in this place. Cool. So you're essentially boiling down a chemical engineering problem into a mathematical model, and essentially it's a computer science problem. Yeah. Cool. Now I understand. Okay. So Sadiq, what are your views on future predicting systems? Just give your personal idea. Your opinion on what a future predicting system is and what the aim should be and what is possible. I want to speak on a non-technical view, like not speaking of this technically. I want to say that a future predicting system not necessarily has to be a big computer framework with many wires and many systems. It can be an individual itself without him creating some technology. If an individual has the necessary statistical and analytical skills to predict the future, to predict one of many possible outcomes, which is called forecasting, I think that in itself is a future predicting system. So it doesn't have to be a very complex idea. It can be as simple as this. Sadiq, what you're saying is quite true. That's the very essence of a future predicting machine, but you need a computer because a human cannot punch so many numbers at once. The numbers will be enormous, right? But that depends on which future relating topic you're speaking on. Like, for example, when you're talking about predicting a football match, or when you're talking about predicting an earthquake or a storm, both are separate topics. So no one would predict a football match. That's total chance. We had the example of Paul the octopus, in which the octopus used to predict the matches, and that's a non-scientific approach. But we will need a computer because there will be a lot of external factors which will be affecting even the smallest event that could happen. What Sadiq is saying, in theory, even a leak detection system can be done by hand. You don't need a computer, but that is the very need of a computer, right? Yeah. Once you have so much of math that you need to do, that's why computers were born. Basically, they were born to compute. Yeah, that's true. But when I said that, I was speaking on a non-technical view, so that's my. No, it's cool. It's your opinion.
Currently, we have mathematical models. We use regression analysis and time analysis to predict future, what is going to happen on future based on previous observed data. So that is also happens in science. Science prediction is quantitative, right? So the scientific method is built on testing the statements that are logical consequences of scientific theories, established scientific theories. Like if an apple falls from the tree, then it is sure it's going to hit the ground. You can predict the future using Newtonian mechanics. Yeah. That is like the most basic way of predicting the future, because you know every variable related to the apple. So you can apply Newton's gravitational law and followed by Newton's second law, and you'll easily get where the apple will fall, what will happen, etc. So that's how simple a future predicting technology can be. So guys, all of you listeners, I really hope that you guys are like getting the essence of what we're saying. It's not something that can never happen. It's not fantasy. It's science. It can happen. It's like the material that science fiction forms now and becomes the reality of tomorrow. So it's like 50 years ago, if you told someone about the iPad, they would have been like, are you crazy? That's science fiction. And today we have an iPad. And today we're talking about future predicting technologies. And tomorrow we'll have some concrete technologies. That's my opinion. But let's go back to a basic future predicting system. So as all of us have just talked about it, I just want to summarize with my personal opinion. What I understand by a future predicting system is that if you want to predict the future of any entity in this universe, all you have to do is find out every single variable that influences it. And we'll take every possible combination of all of these variables and assign a probability to each of these occurrences. And in that way, we can predict that with what probability what can happen in the future. So this is basically based on probability. So this is like the essence of what I think most complicated future predicting systems would be. So let's just take a common example. Like there's so many examples. Weather forecasting, that is predicting the future. It's exactly, that's what weather forecasters do. They just predict the future. And we have election polling. We have stock market predictions. So do any of you have an idea of how polling works? I mean, that's a very interesting topic. Yes, that's a very interesting. You have an idea? Yes, I have a little idea. In our parliamentary democracy. Yeah. Okay. See, we have a plethora of polling agencies that conduct surveys and try to predict which party is going to come with majority or there will be a coalition government. So what happens in polling is that they select a sample space of constituencies. And one of the most important thing is randomization. The more the random things are, the result will be more accurate. So say there are 100 constituencies, so they will choose a randomly a number, say 3. So every third constituency will be covered by them. And then each constituency, let's say, has 13,000 voters. Then again they are going to choose a random numbers. Let's say they come up with 27. Then every 27th voter of the constituency will be surveyed. His views will be taken into account. And based on that, the predictions will be done by cephalogists. How do they turn out to be like so accurate? I mean, usually. No, that is not that they are always accurate. They have a margin of error of 3%. That's very accurate. Then again, that's like the probability thing, right? You're talking in a certain probability. Yeah. So how does it happen that they predict a certain number of seats and then that's what happens? I mean, see, again, it's going into deep probability. The most important thing that you have to remember is randomization. They don't just say, okay, we are going to survey first 10 voters of the constituency, or the fear choosing only first 10 constituencies. No, they randomize everything. And when they take into account randomization, they cover most of the probabilities, most of the occurrences that may happen. Okay, so now that we've covered modern future predicting systems, I mean, we've properly talked about the scientific approach and we've discussed certain systems like leak detection systems, polling. Most of all, we talked about what a future predicting system is. So now let's move on to the second section in which we'll talk about some case studies. Exchange of ideas. Okay, welcome back everyone. We're in the second section of the episode, and in this section we'll talk about two case studies, really interesting ones. The first one is of Kyra Radinsky, an Israeli computer scientist who's written an algorithm which basically dissects huge amounts of electronic data in the form of news stories and internet postings. And what it does, it looks for cause and effect relations between these data entities and predicts future disasters, geopolitical events, and even disease outbreaks. So I would like Milan and Sadik to talk about this. Dr. Kyra Radinsky, I've heard a lot about her. She's very passionate about predictive data mining, the construction of algorithms that leverage web knowledge and the dynamics to predict future events. So I would like to give an example what she said in an article on the net. She said that if a storm comes 2 years after a drought, a few weeks after the storm, the probability
of the cholera outbreak is huge. Yeah, especially in countries with low GDP and low concentrations of clean water. Exactly. I mean, this may seem fairly intuitive. People have been making similar predictions for thousands of years. It's common sense that every time there's a natural disaster, like in Uttarakhand, we had a huge flood, there will be an outbreak of disease like cholera, diarrhea, or something like that. She says that if a storms come after 2 years or drought a few weeks after, the probability of cholera outbreak is huge. Yeah, similarly, if you see, I'm taking this to a different view. If you take the case studies of Shakespeare in the Julius Caesar, he shows that how the Romans at that time used to predict the geopolitical events or the droughts or the storms by interpreting the climatic conditions. In Japan and United States, see, they are plagued by earthquakes, especially Japan. Yeah, so they have tsunami warning systems, and the very basic foundation of the tsunami warning system is seismometers. But this system is again plagued by false warning systems. Sometimes there is no tsunami, but still the warning is issued and people have to take precautionary measures. Accurate. Yeah, it's not very accurate. Okay, we're deviating from the point a bit. Let's go back to Dr. Kyra Radinsky. So, if we had her technology with us, we could have, taken better care of the Uttarakhand floods, right? It's sad that we don't have such technology now. In the future, we'd be looking back on ourselves and be like, wow, how did we live without such technology? But don't you think that Uttarakhand was a different case? Because Kyra Radinsky is more concentrating on old stories and the internet postings. And then he tries to predict the futures. But whereas in cases of like climatic disasters, like the Uttarakhand tragedy, you can't have a previous background. Like you can't have an old story. No, actually we can have a previous background. I mean, the Uttarakhand disaster was actually predicted in 2002. The meteorological scientists, they had enough data. After the Kargil war, they went on an expedition in the higher mountains of Himalayas and all. And they had presented a report to the state government that the volumes of the water in the lakes are too high, and it is only a matter of 12 to 13 years to be exact, that the waters will overflow and the city of Uttarakhand will be in danger, but no one actually took the preventive actions. But don't you think that the current drawback with this technology is that it is unable to predict the exact timing? Like we have solar cycles, we are able to predict when the solar cycles... Again, this future predicting technology is based on probability. Yeah, like all the ones we've talked about. There is room for improvement. The only improvement that we can expect in the future is, as Persh's pointing out, is that we can increase the probability of events. That is, right now maybe it gives us like 10-20% chances of a particular event occurring. In the future, the same technology, once it is improved, it can give us say 80-70% probabilities. Let's just wrap up this case study now. Coming back to Kyra Radinsky, and it's interesting how she combines dynamics with all the posts on World Wide Web. She also predicted that the recent fuel riots in Sudan, and I would love to see what the Sudanese government reaction to that. So yeah, to this date, the predictions don't always work perfectly. And from the Kyra Radinsky case study, we get to know that the accuracy is between 70 and 90%, as Anshuman even pointed out earlier. The software that successfully predicted the riots in Sudan also predicted the Sudanese government to fall, but that didn't happen. Again, it's based on probability. Yeah, again, it's based on probability. So I guess we're all happy here now. We've said what we wanted to, and our viewers can, make up their mind on and do further research, on this case study. So our next case study is based on Twitter. Many of you would be like surprised in using Twitter to predict the future, but we have like this cool scientist from MIT. His name is Nathan Callis, and he says that he has developed a way to predict crowd behavior using statements made on Twitter. In particular, he's analyzed tweets associated with the 2013 coup in Egypt and says that the civil unrest associated with this event was clearly predictable days in advance. So I would like our panelists to comment on this. Yeah, we are surrounded by social networking sites, and our life is incomplete without Facebook, Twitter, and all other social networking sites. So you see that the social networking site is an important tool even for marketing. So the people in marketing knows what is the consuming pattern of the users, and based on that they can predict which product will achieve great heights and which will become obsolete. So yeah, we can use again Facebook and Twitter for future predicting technologies. Yeah, each and every individual tend to follow a trend which largely the whole population follows. If my friend is buying a new phone, I also tend to buy that phone because of the trend. The trend was in favor of that. It was a new mobile, it is a good mobile, cheap and everything. Obviously, each and every crowd behavior can be predicted in a trend. Talking about Nathan Callis again, what his algorithm is doing, what he said is perfectly true. He's trying to say that social media has become an inevitable part of our lives. It's taken a permanent role in our life where we share our feelings, our views.
So what he's trying to do here, he's saying that he can easily predict the possible outcome, because in our everyday life we post our viewpoints in the form of tweets on Twitter, so he can easily read those tweets and he can come up with a possible outcome. And that's what he's done to the various Egyptians, and he's predicted the civil unrest which happened in Egypt. Yeah, I agree. If we analyze the tweet feeds and the Facebook status, we can analyze what is the public mood over a range of issues. It can be corruption, it can be elections, it can be unrest, it can be anything. Yeah, it seems quite clear that predicting future crowd behavior is simply a matter of picking this leading indicator out of the noise. Again, this is related to what we've talked about in the previous sections. Basically, what Callus is saying here is that he wants to pick up the messages that we post on Twitter, convert them into a computer understandable, computer processable form actually, by using natural language processing. And then once we have it in a form that can be manipulated by computers, again we start finding patterns, relations, and we can predict what can happen in the future. So we have there is no shortage of people who make these kinds of predictions about historical events using historical data. But the bigger question is whether it's possible to pick out this in advance. In other words, is it possible to make predictions before the events actually occur? Yeah, that is the quest in which humankind is involved since ages. And we have, as I've earlier said, we have evolved numerous systems. But what I think from the scientific point of view, that yes, we may not be able to predict the exact timing of an event, but we will be able to predict the occurrence of an event. Just like NASA is able to predict the solar cycles, it is not able to predict the exact timing of the solar cycles. So just like we are able to predict eclipses, there a time will come that we will be able to predict malaria outbreaks, the cholera outbreaks, or the earthquakes. Okay, so cool. Now that we've finished the case studies, we're done with the second section. And now let us move on to the final section. In this section, we'll just let our imaginations have fun. We'll unleash our imaginations. So this third section is about the science fiction perspective of future predicting technologies. Exchange of ideas. Welcome back, listeners, and we're in the final section of our show, science fiction and its perspective of future predicting technologies. So I would like to kick this discussion off with a perfect example of a future predicting machine. It's actually not a machine, it's actually a mathematical perspective. It's been given to us by Isaac Asimov. He's my favorite science fiction writer, and amongst his works, my personal favorite is The Foundation. So in The Foundation, what Asimov discusses, it's about a scientist, Harry Sheldon, who comes up with a mathematical model to predict the future. So basically what this model does is that it predicts the future of populations. Basically there's this huge civilization called the Galactic Empire, and Harry Sheldon predicts the end of this Galactic Empire and no one believes him. So basically what he says is that based on certain mathematical axioms and principles, there's this branch that he discovers called psychohistory. So Sheldon is a mathematician who is a pioneer in psychohistory, and using the principles of psychohistory, he predicts that this empire is going to fall. So there's this scene between Sheldon and another character named Gal Dornick, in which Sheldon pulls out this cool quantum calculator and shows to Dornick all the calculations and convinces him that the empire is about to fall. And it is this scene that inspires me so much. Let's talk about the principles involved in Asimov's future predicting model. The first principle is that Asimov draws an analogy to the kinetic theory of gases. In this, we cannot predict what is going to happen to a single molecule of the gas because it's random. But once we apply our principles to the whole population of all of the molecules of the gases, we can predict what's going to happen. So the same thing Asimov says can be applied to populations of human beings. So what he says is that if you predict something about this population of human beings, as long as this population is large enough and the size of this population is not influenced and this population does not know as a whole about this future prediction, the prediction will come true. Basically, this is like a combined form of history, sociology, mathematics, and statistics. So you have historical data, and combined with sociology, you understand why this historical data is occurring as it is. And then you finally model it using your mathematics, and you interpret it using statistics, and finally you have your quantum calculators or your computers or your things which crunch the numbers and tell you what's going to happen. Oh, that's a brilliant viewpoint from you relating to Isaac Asimov. According to me, any scientist can predict a future. To predict a future, one needs to follow two principles. One needs to obey the law of physics, and secondly, the prototypes must exist, so that which explains the probability of this possible outcome. So
That's what's happening in this Isaac Asimov case. He's explaining the law of physics, which is the kinetic theory of gases, he said, and the prototypes are existing, size of the population. So I think what he said totally makes sense to me. Yeah, I am really intrigued by his concept of applying laws not on an individual level but To the population. to the population as a whole. So, for example, if you in physics we have temperature. Similarly, there is no the concept of temperature does not apply on a individual molecule. It applies on a group of molecule as a whole, and this temperature is very important. It's a crucial factor in influencing the climatic conditions around the earth. So yeah, I agree in concept with the theory that there are certain principles which are applicable on the population as a whole, and they influence the outcomes, and hence the future can be predicted. Anshuman, I wanted to ask you this thing. How Isaac Asimov's this so-called predicting machine incorporates Heisenberg's. Cool. This is an interesting thing, actually. I once thought about this. I mean, when I first read about Asimov's future predicting model, I was like, how does it stand against Heisenberg's principle? Because what Heisenberg's principle essentially states is that you cannot predict both the velocity and the position of an electron at any point of time with considerable accuracy. So this destroys this totally finishes off like the Newtonian perspective in which you can predict the future of a entity once you know its coordinates and the forces applied to it. So essentially there can never be future prediction with accuracy, that is. But what Asimov's model does, it rules out this problem of Heisenberg's principle by applying the whole thing to a population. The exact same thing that is done in kinetic theory of gases. What it does is that suppose there is an uncertainty related to a particular individual. Okay. Yeah. This uncertainty is integrated over a whole population, and it turns out to be quite negligible because it's not talking about a particular individual. When you talk about an individual, you have a lot of uncertainty. But once you talk about like a whole population, all of this uncertainty is actually, integrated out of the whole equation. Yeah, as I said earlier, humans tend to follow a trend, and that trend over a period of time does not change. Exactly. The trend is not influenced by Heisenberg's principle, but a particular molecule is always influenced by Heisenberg's principle. Because at the macroscopic level, we can successfully predict the future using Newtonian mechanics. So that's essentially what it's doing. It's not taking a particular person, it takes a whole population, and it's analogous to our macroscopic level. But what I fail to understand is how does it take into account an individual or a group of population's emotions that tend to change over a period of time depending upon various external factors and stimuli which they face in their day-to-day lives. Yeah, I agree with the Milan. You see, even in the stock market case, they have various mathematical models which is used to predict the stock market doom or a stock market boom. But again, the emotions it's a variable factor which plays an important role. So how can you take into account emotion as a variable? See, Asimov has not gone into too much detail, but after reading the novel, my personal view is that Asimov touched this topic very subtly. I mean, he didn't go into it, but he touched it in a subtle way. What Asimov, I think, wanted to convey was that this model, what it does is that suppose there is an uncertainty for a particular person's emotions, right? But once you assume an emotion for a crowd, an individual's uncertainty cannot influence a crowd's overall emotion. But don't you think that individuals make a crowd? So if there is uncertainty within the large number of individuals, so obviously the crowd has to have... Exactly. All of these uncertainties tend to cancel out. They're above the equilibrium value, more or less. There is a very low probability that each emotion will have the same uncertainty. But don't you think that in the case of elections we have... See, this has nothing to do with the elections. No. This is a totally different concept. Yeah, I'm applying the emotions as a factor. We have examples wherein people are swayed by a wave of a certain politicians. Then don't you think that emotions play an important role and you just cannot cancel out emotions? When I was talking about the model, there was one rule that I talked about. You have a huge population, and this population does not know about your prediction. So your prediction cannot influence the population's emotions. Okay. Let's just talk about what you just said. We have a political system in which the emotions of the whole population are being swayed by a single politician. Correct? Yeah. How will the Asimov model work on this? Now, this is my extrapolation, not Asimov's. See, how I think it would work is that given that it has gone into the history of this whole system, it knows what sort of politicians can influence this crowd, correct? Yeah. Because it's gone through all of the historic data. But I'm talking about the future. Again, we go back to the future. We are not taking account into the present. You're trying to say that how can we predict the future, right? You're saying that a politician is there and he's swaying the emotions. How is this model going to predict the future? That is the case, right? Yeah. Okay. So in this case, Asimov's model knows what the crowd wants. It has properly incorporated the history of this crowd. Once you incorporate the history of the crowd, you understand what the crowd wants. Okay, saying that if we know the history, we can neglect the present condition of the crowd? No.
We're not neglecting the present condition. Knowing the history, we know the present condition. And the present condition is variable. We know what can influence this present position, this present perspective. Okay, you agree? Yeah. So what you're saying is that suppose a politician comes up and sways the emotions in like an opposite direction, right? So the power of this model is that it will predict that a particular politician will come up and sway the emotions, because the crowd needs such a person and the machine has identified such people in the system. So there's a large probability that such a person can come up and sway the emotions in the direction you're talking about. So the machine can essentially predict this. So you're essentially saying that this machine takes past and present into consideration and then predicts the future. Somewhat. It studies the history, so it knows what can influence the present. And then it incorporates whatever is happening in the present and predicts the future. So, I can infer that you are saying that it uses past and predicts future. Present is influenced by the past. You understand the present using the past. That's the whole purpose of the history thing. And once you know the present and you have all the variables in contention, you can predict a probable future for a huge mass of people. Anshuman, but the crowd 100 years ago is not the same as today, right? They have different needs. I mean, 10 years from now, the needs of the whole population will change. They'll not remain the same. All of that will be incorporated in the history component of the model. But what are needs? Needs are a function of history. Yeah, some. They are a direct function of history. Whatever me, you, Sparsh, Sadik, what we want is a product of the history that has given rise to us. So if you know and you have properly modeled the history of a civilization, you understand the computer actually. When I'm saying you, I mean the computer. Yeah. The computer or the quantum calculator that Harry Sheldon had understands what this population wants, because you have all the data points. And given that you have all the present data variables, you can predict with considerable probability what these data variables will do. But don't you think that there will exist a certain margin of error? There will. No doubt. And this can also be influenced. You know how? Suppose you have a whole population of people in a particular place and you introduce another population of people with completely different thoughts in this same place. The results will change. The future predicted will go wrong. But don't you think that the machine should have predicted the migration of a certain population to influence the result? Exactly. See, the machine just closes the particular population in a closed box and assumes that no population will come from one place to the other. The machine is a fictional thing. See, what the machine does, it talks about an intergalactic empire. See, so basically here it's talking about one planet or one empire at a time. And when it's talking about a whole empire, even if you introduce one whole new planet into the empire, it won't influence what's going to happen to the empire. So it's essentially perfect. Don't you think the machine is taking into account all the planets that are present in the intergalactic empire? Yes. So it is essentially that there will be hundreds of variables. Exactly. That's why Harry Sheldon had a quantum calculator. But what would be the efficiency of the machine if we introduce a new variable that was not taken into account by the machine? It will go wrong. That will happen to any system. But then if it will go wrong, then what is the difference between the present machines and the future machines that will predict the technology? Because the margin of error will still be persistent, will still be there. What I'm saying is that I'm not going into the future predicting technology. I'm saying what will be the use of such a machine if there still exists a margin of error, because currently we have tsunami systems in Japan that predict occurrence of tsunamis, but then they also are plagued by the errors. Similarly, if we are going to have a future predicting technology which also predicts events, but there is again a margin of error, then what will be the use of such a machine that will involve huge cost in making, but still there will be an error? We're talking from a practical perspective. We're not talking about Asimov's stuff anymore, right? Yeah. Okay, everybody. So now that we've talked about Asimov's machine, I mean, you guys enjoyed? Yeah. I hope our listeners also enjoyed. I mean, this is something dear to my heart. Yeah, it was a very new concept and I was totally fascinated by him. Like 10 times more fascinated when I read about it. I was jumping up and down. I was actually a kid then, so I'm eager to read the novel. I hope our listeners also are eager to read the novel, and many of them must have already read the novel and are like, dude, I know more about this than you to me. Let's go back to the practical aspects and finish this discussion. So basically what we've talked about is what a future predicting system is and how humans have always wanted to predict the future, the non-scientific approach adopted by our ancestors, and finally the scientific approach and the mathematics and statistics involved in this approach and the role of computers. And we went on to case studies, the Twitter case study, Kyra Radinsky, and finally we discussed Isaac Asimov's amazing idea, which some mathematicians today think is actually possible. So let's wrap this discussion up. Thank you, Sparsh. Thank you, Sadik, for being here with us. Listeners, thank you for tuning in. This is Anshuman Mishra and Milan Shanai signing off. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8.
வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் பல தகவல்களோட ஒரு நாளும் வந்து உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு பல தகவல்களோட நான் வந்திருக்கேன். உங்களோட அன்பு தோழன் கேபி ஆனந்த் என்னோட இணைஞ்சிருக்காங்க. நித்யராஜ், சுரேஷ். சரி, இன்னைக்கு எந்த தகவலோட வந்திருக்கீங்க சுரேஷ்? அதாவது இன்னைக்கு நான் வந்திருக்க தகவல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் பற்றி. இப்போது ஒரு நாட்டோட சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஒரு நாடு முன்னேறதை பொறுத்து என்னென்னா அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சு தான் அந்த நாடு முன்னேறும். நம்ம இந்தியா முன்னேறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்றுன்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் இருக்க இந்தியன் ரயில்வேஸ். ஸோ ஆக ஒரு நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அப்படின்ற பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நாடு வந்து தன்னுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து முக்கியமான ஒரு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி ஒரு முக்கியமான கவனம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மனுஷன் போயிட்டு வரணும், இந்த நாட்டுடைய பிரஜை போயிட்டு வரணும், அது ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவும் ஒரு முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் உலக அளவில் ரொம்ப பெரிய ஒரு நெட்வொர்க் வச்சுருக்கிற நம்ம இந்தியன் ரயில்வே பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்தியன் ரயில்வேயில் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா நித்யராஜ் சார், உங்களுக்கே தெரியும் இந்தியன் ரயில்வேன்றது வந்து ஒரு சின்ன ஒரு சிஸ்டம் கிடையாது, ரொம்ப பெரிய சிஸ்டம். அது வந்து கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு மேலாக வந்து இந்த இந்தியன் ரயில்வே வந்து படிப்படியாக வளர்ந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ பிரிட்டிஷ் டைம்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியன் அட்வான்ஸ்டு ரயில்வே சிஸ்டம் வரைக்கும் நம்ம பல விஷயங்களை பார்க்கலாம். எந்த விஷயத்தை பார்க்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா நித்தி சார்? நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அதாவது அதிகமாக ஒர்க் பண்ணுற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுறது இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரயில்வே தான். ஸோ அதனால் அது மட்டும் பேசாமல் வந்து ரயில்வே பற்றி பேசும்போது ட்ரெயின் தான் இல்லையா? ட்ரெயின் வந்து எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். பஸ்ஸில் வந்து போகக்கூடியவங்களை விட ட்ரெயினில் போகணும்னு பல பேர் வந்து ஆர்வமாகவும் ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபிலிட்டி, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சுகமாக வந்து பயணம் செய்யலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை தவிர்த்து அதனுடைய ஹிஸ்ட்ரி எப்போ ஆரம்பித்தாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா சுரேஷ்? கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது, அதாவது 1832 வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் வந்து ட்ரெயினை லான்ச் பண்ணுறது பற்றி. அந்த ட்ரெயின் லான்ச் பண்ணுறதை பற்றி இந்தியா அதாவது 1832 பண்ணி, அது 1832 ஸ்ட்ரகிள் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரெயின் 1837 அதாவது நம்ம சென்னையில், இன்றைய சென்னை அன்றைய வந்து மദ്രാஸ் மாகாணம்னு சொல்கிற ரெட் ஹில்ஸ் டு செயின்ட் தாமஸில் வந்து 5.6 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயினே பார்த்திங்கன்னா வந்து நம்ம சென்னையில் தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து நிறைய வணிகம் முறையில் தான் வந்து இந்தியாவுக்கே வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட வணிகம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் தான் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயின் எப்படி வந்து ஒரு மாட்டு வண்டிலையோ இல்லை ஒரு கார்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய ட்ரக்லேயோ வந்து பொருட்களை ஏற்றிட்டு போக முடியாது. ஸோ ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா வந்து கண்டிப்பாக ட்ரெயின் தேவைக்கு அதிகமான சுமைகளை தாங்கி கொண்டு போகிற ஒரு ஊர்தி கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அது முதல்ல விட்டது காரணம் என்னென்னா, நம்ம ரெட் ஹில்ஸ் டு செயின்ட் தாமஸ், அந்த செயின்ட் தாமஸில் வந்து ஒரு கல்குவார் இருந்திருக்கு. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக தான் வந்து முதல்ல எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரெயின் அதுக்கு தான் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1844 வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து பேசஞ்சருக்காக நம்ம விடலான்ட்டு பிளான் பண்ணி ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து அதை விடுறாங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட்னால் வந்து மொத்தமே பண்ண முடியாது. அதில் ஒரு 2 கம்பெனிஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. முதல் கம்பெனி என்னென்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அது வந்து இந்தியன் ரயில்வேன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு, இன்னொரு கம்பெனினா கிரேட் இந்தியன் பெனின்சுலா ரயில்வே. அந்த 2 கம்பெனி தான் வந்து இந்தியாவில் வந்து ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக வந்து ஃபுல்லாக எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின் எப்போ விட்டாங்கன்னா 16 ஏப்ரல் 1853. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு பேசஞ்சருக்காக விட்ட ட்ரெயின் அதுதான். அது எங்கன்னா போரிபந்தர் டு தானே, மும்பையில் இருக்குது. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது முதலே தான் வந்து பேசஞ்சருக்காக விட்ட ட்ரெயின் வந்து போர்பந்தர்லேருந்து வந்து தானே வரைக்கும் ஏதோ விட்டதாக நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து 34 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அது போயிருந்துருக்கு. அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக ஆரம்பித்து வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதாவது நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வந்து 1947 நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இந்தியாவில் வந்து 42 ரயில்வே கம்பெனிஸ் இருந்திருக்கு.
அப்போ 2 ஆரம்பிச்சு இன்றைக்கி 42 ரயில்வே கம்பெனிஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி 32 ரயில்வே லைன்ஸ், அதாவது போரிபந்தர் டு தானி ஆரம்பித்த ஒரு லைனில் இருந்து 32 லைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பிரின்சிலி ஸ்டேட்ஸ்னு சொல்கிற, அப்போ வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கூட நம்ம வந்து சமஸ்தானம் அப்படி தான் நம்ம நாடுலாம் இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் இருந்து அப்படி இந்த 32 ரயில்வே லைன்ஸும் இதுக்குள்ளே பிரிஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்தியன் ரயில்வே தான் பேர் இருந்தது தவிர அது ஃபுல்லாக வந்து யாருக்குமே வந்து ஃபுல்லாக அந்த இதுவாக இல்லை. அண்ட் 1952 ரயில்வே நெட்வொர்க்ஸ் வந்து 6 ஜோன்ஸாக வந்து பிரித்தாங்க. பிறகு அப்படியே படிப்படியாக வளர்ந்து எக்கனாமிக் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு இந்தியாவில். அதுக்கப்புறம் 1985 வந்து இது வந்து இப்படியே இல்லாமல் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டீம் இன்ஜின் தான் உங்களுக்கு ஸ்டீம் கறி எழுதி போடுற இன்ஜின் தான், அதை அப்படியே மாற்றி. நீங்கள் சுரேஷ், நீங்கள் ஸ்டீம் இன்ஜின் சொல்லும்போது எனக்கு கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்ச பின்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜினால் வந்து கறியெல்லாம் கொட்டுவாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ட்ரெயின் வந்திருக்கு, அந்த கறியெலாம் வந்து பயணம் பண்ணவங்க மேலே வந்து படிஞ்சிருமா, அவங்க இறங்கும் போது உடம்பெல்லாம் தட்டிட்டு தான் இறங்குவாங்களாம். இது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஸோ இந்த பிரச்சனைலாம் மாற்றுக்க டெக்னாலஜி வளர்ந்த பிறகு ஸ்டீம் இன்ஜின்லேருந்து முதல் முறையாக டீசல் இன்ஜின் மாறினாங்க. டீசல் இன்ஜின் மாறி பிறகு வந்து அப்படியே வந்து எலக்ட்ரிக் இன்ஜினும் மாறினாங்க. ஸோ இது மாறினால இப்போ நம்ம வந்து அப்போ இருந்த நேரோ கேஜ் அது வந்து 2 ஃபீட்டு மட்டும்தான். ஸோ இதை பற்றி நானே கேட்கணும்னு நினச்சிருந்தேன். முன்னாடிலாம் வந்து நேரோ கேஜ் தான் இருந்திருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதுவும் நேரோ கேஜ்ன்றது 2 ஃபீட் தான். அந்த 2 ட்ராக்கோட நம்ம லென்த்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட்டு தான் இருக்கும். பிறகு வந்து நம்ம டீசல் இன்ஜினும் எலக்ட்ரானிக் இன்ஜினும் நம்ம மாற்றும் போது மீட்டர் கேஜாக மாற்றுறாங்க. 3.35 ஃபீட்டு மீட்டர் கேஜ். அதுக்கப்புறம் இன்னும் டெவலப் ஆகி ப்ராட் கேஜ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ராட் கேஜ் வந்து இந்தியன் கேஜ்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் மட்டும் அந்த லென்த்துலேருந்து அது நம்ம பேட்டர்ன் நம்மகிட்ட தான் இருக்குது. நானும் பார்த்துருக்கேன் இந்த நேரோ மீட்டர் கேஜ்லேருந்து. இப்போ வந்து ப்ராட் கேஜ்ன்ற ஒரு சிஸ்டம் வந்து எல்லா ரயில் நிலையத்தையும் மாற்றிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி சொன்னீங்க நிறையா இருந்தது, 32 கம்பெனிக்கு மேலே வந்து இருந்தது, ரயில்வே வந்து ப்ரைவேட் கிட்ட இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதை தான் பிரிச்சிருக்காங்க இல்லையா, சதர்ன் ஜோன், அப்புறம் நார்த்து, சவுத்து, நார்த் வெஸ்ட், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 ஜோன்ஸ் இருக்குது, அதாவது 16 டிவிஷன்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நார்த்தன் ரயில்வே, நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே, நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே, அந்த மாதிரி வந்து 16 ரயில்வேஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த டிவிஷன்ஸ் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.